ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழி அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். VIT, இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். நவம்பர் 24, 1961 இந்திய எழுத்தாளர் அருந்ததி ராய் பிறந்தார். நவம்பர் 24, 1914 முசோலினி இத்தாலிய சோசியலிச கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். நவம்பர் 24, 1969 சந்திரனுக்கு சென்ற அப்போலோ 12 விண்கலம் 3 விண்வெளி வீரர்களுடன் பசிபிக் கடலில் பாதுகாப்பாக இறங்கியது. நவம்பர் 24, 2002 ரவிவர்மாவின் யசோதையும் கிருஷ்ணனின் ஓவியம் டில்லியில் 56 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. நவம்பர் 24, 1992 மக்கள் சீன குடியரசில் சீன விமானம் ஒன்று வீழ்ந்ததில் பலத்த சேதம் ஏற்பட்டது. நவம்பர் 24, 1859 சார்ல்ஸ் டார்வின் தனது இனங்களின் தோற்றத்தை வெளியிட்டார். நவம்பர் 24, 1944 டோக்கியோ நகர் மீது முதற் தடவையாக அமெரிக்க விமானங்கள் குண்டுகளை போட்டது. நவம்பர் 24, 1888 அமெரிக்க எழுத்தாளர் டேயல் கார்னோகி பிறந்தார். நவம்பர் 24, 1891 ஆங்கிலேய கவிஞர் லிட்டன் பிரபு மறைந்தார். நவம்பர் 24, 2012 தமிழக தொல்லியல் துறை பேராசிரியர் ராமச்சந்திர தீட்சிதர் மறைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் தமிழர் பண்பாடு. பண்பு என்னும் சொல்லின் அடிப்படையில் ஆக்கம் பெற்ற சொல் வடிவம் பண்பாடு எனப்பட்டது.
பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்கிறது சங்க இலக்கியத்தில் உள்ள கலித்தொகை. ஆங்கிலத்தில் கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக தமிழில் பண்பாடு என்னும் சொல் ஆளப்படுகிறது. பண்பாடு என்பது மனித சமுதாயத்தின் வாழ்வியல் ஒழுங்கை குறிக்கிறது. ஒரு சமுதாயத்திலுள்ள மக்கள் தம் வாழ்க்கையை நடத்தும் முறையே பண்பாடு எனலாம். பண்பாடு என்பது ஒவ்வொருவரும் சமுதாயத்திடமிருந்து பெறும் செல்வமாகும். தமிழ் மக்களின் வாழ்வில் காலம் காலமாக காணப்பெறும் அமைப்பு, செயல்பாடுகள், அதாவது வாழ்வியல் முறைகள் தமிழ் பண்பாடு எனலாம். தமிழ் பண்பாடு செழுமையும் உயர்வும் உடையது. தமிழ் பண்பாட்டை சங்க இலக்கியங்கள், நாட்டுப்புறவியல் படைப்புகள் ஆகியவற்றின் வழி அறியலாம். தொல்காப்பியம் நாள் ஒன்றை வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் என 6 பொழுதுகளாக பாகுபடுத்தியுள்ளது. அதுபோல மக்களையும் வாழ்ந்த இடம், தொழில் அடிப்படையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என வகுத்தனர். இதை அன்பின் அகத்திணை என்பர். வாழ்வை தமிழர் அகம் புறம் என பகுத்து வாழ்ந்தனர். அகவாழ்வில் தலைசிறந்த தமிழர்கள் புறவாழ்விலும் தலைசிறந்து இருந்தனர். புறவாழ்வை வெட்சி, கரந்தை, உழிஞ்சை, நொச்சி, தும்பை, வஞ்சி, காஞ்சி, பாடான் என வகுத்திருந்தனர். ஆண்களின் ஒழுக்கம், வீரம், கொடை, கல்வி பற்றி சிறப்பாக கூறுவது பாடான் திணை. புலியை முறத்தால் துரத்தியது, தம் இல்லத்தில் உள்ள ஆண்களை ஊக்கப்படுத்தி போருக்கு அனுப்புவது, தானே போர்க்களம் செல்வது என பெண்களுக்கும் வீரம் உண்டு என்பதை மூதின் முல்லை என்ற திணை விளக்குகிறது. விடியற் காலையில் எழுதல், வாசலை பெருக்கி சாணமிடல், அரிசிமா கொண்டு அழகிய கோலமிடல், வீட்டை தூய்மையுடன் வைத்தல், இயற்கை உணவை சமைத்தல், அன்போடு பரிமாறுதல், உழைத்தல் என அன்றாட வாழ்க்கையை தமிழர் தொடங்கினர். தமிழரின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் அனுபவத்தையும் பண்பாட்டு மேன்மையையும் புலப்படுத்துகின்றன. நெல்லரிசியை சோறாக சமைத்தும் கறி அல்லது குழம்பு வகைகளை மஞ்சள், மிளகு, சீரகம், தேங்காய், கீரை வகைகள், இஞ்சி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், கருவாப்பு, ஏலம், சோம்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி, புளி, வெந்தயம் என சுவையையும் உடம்பிற்கு வலுவையும் நோய்வராது தடுக்கும் உணவு முறையையும் கையாண்டுள்ளனர். கொல்லால் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் எனும் வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப அசைவ உணவை குறைத்து இயற்கை உணவை அதிகம் உட்கொண்டனர். தமிழர்கள் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மெல்லிய கதராடைகளையும் பட்டு ஆடைகளையும் விலங்குகளின் ரோமங்களையும் ஆடையாக்கி பயன்படுத்தியுள்ளனர். ஆண்களுக்கு வேட்டி சட்டையும் பெண்களுக்கு சேலையும் பொதுவாக வழக்கத்தில் இருந்து வருகிறது. ஆடைகளுக்கு வண்ணம் தீட்டி அணிந்த வழக்கு முறையை திருமுருகாற்றுப்படையும், கோசிகம், பச்சிலை, பாடகம், திருக்கு என 36 வகை ஆடைகளை உடுத்தியதாக சிலப்பதிகாரமும், 9 நாழி உடுப்பவை 2 என புறநானூறும் ஆடைகளைப் பற்றி உணர்த்துகின்றன. பொன், வெள்ளி, முத்து, மாணிக்கம், மரகதம் ஆகியனவற்றை உள்ளடக்கிய அணிகலன்களை நேர்த்தியாக செய்வதிலும் அழகுற அணிவதிலும் தமிழர் ஈடுபாட்டுடன் விளங்கி வருகின்றமையை இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. திருமணம் பெற்றோர் இசையுடன் நாளும் கிழமையும் பார்த்து உற்றார் உறவினர்களை அழைத்து நடத்தியுள்ளனர். காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டு திருமணமும் புரிந்துள்ளனர். சிலர் உடன்போக்கும் மேற்கொண்டுள்ளனர். வரதட்சணை, சாதி முறை திருமணம் போன்ற பாகுபாடுகள் முற்காலத்தில் இல்லை. வந்த விருந்தினருக்கு இன்முகத்தோடு விருந்து பரிமாறும் உயர்ந்த பண்பில் தமிழர் தலைசிறந்து விளங்கினர் என்பதை அகப்புற இலக்கியங்கள் எனும் பாகுபாடின்றி அனைத்து இலக்கியங்களும் உணர்த்தி நிற்கின்றன. ஆர்வம், அச்சம், குறி கேட்பது, நேரம், சகுனம் பார்ப்பது ஆகியன தமிழரிடையே காலம் காலமாக நிலவும் நம்பிக்கைகளாகும். ஒரு செயலை செய்யும் முன் நற்சொல் கேட்டல், காகம் கரைந்தால் விருந்தினர் வருவர் என நம்புவது, ஆந்தை அலறலை தீய நிமித்தம் என்பது, பள்ளி ஒலி, கனவில் வருவன, கண்ணிமை துடித்தல் போன்ற நம்பிக்கைகள் சங்ககாலம் கொண்டு இன்றும் தொடர்கின்றன. தான் சோறுண்ணும் முன் காக்கைக்கு வைத்தல், அன்புடையோர் ஒருவரையொருவர் கட்டித் தழுவுதல், புறப்படுவோரை 7 அடி சென்று வழி அனுப்புதல், குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுதல், இறந்தவர்களை புதைத்தல், எரித்தல், தலையை தடவி கொடுத்து அன்பு காட்டுதல், கையை பற்றி சூளுரைத்தல் போன்ற பழக்க வழக்கங்கள் இன்றும் தொடரப்பட்டு வருகின்றன. அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களை வணங்கும் சிறு தெய்வ வழிபாடும், முருகன், சிவன், பெருமாள் உள்ளிட்ட கடவுள்களை வணங்கும் பெருதெய்வ வழிபாடும், விழா எடுத்தல்,
விலக்கிடுதல், நோன்பு, படையல், பரிகாரம், நேர்த்திக்கடன் போன்றன இன்றும் வழக்கத்தில் உள்ளன. இறந்தவர்களை வணங்கும் நடுகல் வழிபாடும் உண்டு. விழாக்கள் தெய்வ வணக்கத்தின் பொருட்டும் மக்களின் ஒற்றுமைக்கும் வழிவகை செய்கின்றன. குழந்தையை தொட்டிலில் போடுதல் முதல் இறப்பு வரை ஏராளமான சடங்குகள் தமிழர் வாழ்வில் திகழ்கின்றன. தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை, மாமா போன்ற கூட்டு குடும்ப வாழ்க்கையும் தனி குடும்ப வாழ்க்கையும் குடும்ப உறவுகளாக இன்றும் தமிழரிடையே திகழ்ந்து வருகின்றன. இன்றைய தனி குடும்ப நிலையில் முதியோர் இல்லங்கள் உருவாகியுள்ளன. ஆயக்கலைகள் 64ஐயும் புரட்டிப் போடும் மாயக்கலைகளை தமிழர்கள் கற்றிருந்தனர். இயல், இசை, நாடகம் ஆகிய மூன்றிலும் தமிழர்கள் வித்தகராய் விளங்கினர். எல்லா மொழிகளுக்கும் எழுதுவதற்கான எழுத்திலக்கணமும் சொல்வதற்கான சொல்லிலக்கணமும் உண்டு. ஆனால் தமிழில் எழுத்து, சொல்லோடு வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் எனும் வாழ்க்கைக்கான இலக்கணம் எனப்படும் பொருள் தமிழில் மட்டுமே முதலில் எழுதப்பட்டது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலக்கணம் வகுத்து வாழ்ந்தது தமிழர் இனம். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம், என்னோட பேர் ரவிகேசவன். நான் சிறுதானியங்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய பழக்க வழக்கம் எல்லாமே மாறிட்டு வருது, இன்க்ளூடிங் உணவு பழக்க வழக்கம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளது மூதாதையர்கள்லாம் நிறைய சிறுதானியங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தினாங்க. சிறுதானியங்கள் அப்படின்னு அதை சொல்கிறேன்னா ராகி, சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி இதெல்லாம் தான் சொல்கிறேன். இன்னைக்கு அதெல்லாம் அழிஞ்சிட்டே வருது. இதற்கு காரணம் இன்னைக்கு நாகரிக உணவுகளை நம்ம எல்லாருமே அரிசி மற்றும் கோதுமை சார்ந்த உணவுகளை தான் நம்பி அதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஏன் நம்ம அதை அதிகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீரிழிவு நோய் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா சென்னை அகில இந்திய லெவலில் 2வது இடத்துல இருக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம் எதை சொல்லுன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கம். அதில் பார்த்தீங்கன்னா அரிசி சார்ந்த உணவை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால தான். அதற்கு மாற்றாக இன்னைக்கு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய குணாதிசயங்கள் இந்த சிறுதானியங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த சிறுதானியங்கள் அப்படின்னு நான் சொன்னது எதுன்னா ராகி, சாமை, திணை, வரகு, பனிவரகு, குதிரைவாளி இந்த 6 தான் மிக முக்கியமான உணவு. இது போக இதுலேயே பெருதானியங்கள் ஒரு 3 இருக்குது. அதாவது மக்காச்சோளம், கம்பு, சோளம் இந்த 3 இருக்குது. இந்த 3 தானியங்களும் நம்ம அதிக அளவு உபயோகப்படுத்தலாம். இப்போ நான் சொல்கிறேன், சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா 1980களில் ஒரு 15 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது. படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு 2011-12 பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 5 லட்சம் ஹெக்டேர், அதாவது 30% கூட இல்லாமல் இருக்குது. இந்த கடந்த 3 வருடங்களாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தமிழக அரசும் இணைந்து மில்லட் மிஷன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த சிறுதானிய பயிர்களை உழவர்களிடையே அறிமுகப்படுத்தி அதிக மகசூல் தருவதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு வரோம். அதில் ஒரு பங்காக பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் நம்ம ஏன் சாப்பிடணும், அதற்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களில் எல்லா விதமான அதை ஆங்கிலத்தில் நியூட்ரி சீரியல்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அதில் அதிக விதமான சத்துக்கள், எல்லா சத்துக்களும் இருக்குது. குறிப்பாக சொன்னீங்கன்னா ராகியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால்சியம் சத்து அதிகம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கால்சியம் வளரும் குழந்தைகளுக்கு எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அதில் கண்டிப்பாக இந்த ராகியை சார்ந்த ஒரு சிலது கண்டிப்பாக இருக்கவே செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரகு, குதிரைவாளி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வரகு, குதிரைவாளியில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்குலாம் தெரியும், கர்ப்பிணி பெண்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆச்சுன்னா அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்படும். அப்போ உடம்புல ரத்தம் குறைஞ்சிடும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஹீமோகுளோபின் குறைஞ்சிருச்சு, அதனால அயன் டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு அயன் டேப்லெட் நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ என்ன ஆகும்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி எரிச்சல் வரும். அதை எல்லாரையும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, வாமிட் பண்ணுவாங்க. அது ஒத்துக்காமல் அந்த ஒவ்வாமை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குதிரைவாளி மற்றும் வரகு சார்ந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்
நீங்கள் வரகரிசி பொங்கலோ குதிரைவாளி பாயாசமோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டேப்லெட்டுக்கே போக வேண்டியதில்லை. இதில் இருக்க இரும்பு சத்தை உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்துரும். நீங்கள் ரத்த சோகையிலேருந்து விடுபட்டுலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு வந்து சிறுதானியங்களை வந்து நீங்கள் கையிலேயே அரைக்கணும், இல்லை உலக்கையை வச்சு குத்தி தான் அதில் மேலே உள்ள உமியை எடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த 3-4 ஆண்டுகளில் அதற்கு தேவையான மிஷினரிஸ், எல்லா விதமான மிஷினரிஸ் வந்து உங்களுக்கு, அதாவது தோல் எடுக்கிறதாகட்டும், அரிசி ஆக்கிறது, மாவு அரைக்கிறதுக்கான இயந்திரங்கள்லாம் பயன்பாடு அதிகமாயிருச்சு. அதனால யார் வேணாலும் இதை வந்து வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்கள் பசங்களாகட்டும் எங்கள் பசங்களாகட்டும் எல்லாருமே வந்து பிஸா பர்கர் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயசம் இனிப்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி குக்கீஸ், நீங்கள் எந்த குதிரைவாளி ஆகட்டும், வரகு ஆகட்டும், ராகி ஆகட்டும், எல்லாத்துலேயும் குக்கீஸ் பிஸ்கட் வந்து தாராளமாக பண்ணி சாப்பிடலாம். அது உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி எதை வேணாலும் சொல்லுங்கள், முறுக்கு, அதிரசம், பாயசம், பக்கோடா, வரகு பிஸ்கட், கேக்கு, பிரெட்டு எல்லாமே நீங்கள் போடலாம். அடுமனை பொருட்களாகட்டும், பிழுதல் பொருட்களாகட்டும், அல்லது அவல் போன்ற பொருட்களாகட்டும் எல்லாமே நீங்கள் போடலாம். நீங்கள் சாதாரணமாக வெங்காய பக்கோடா போடுறதுக்கு பதிலாக கடலை மாவுக்கு பதிலாக சாமை மாவோ வரகு மாவோ யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எனர்ஜியும் கிடைச்சிடும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்களை நம்ம கொடுக்குறது தான் அது வந்து மிக மிக முக்கியம். அதுக்கு தான் சொல்கிறேன், இனிப்பு வகைகள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுனால பிஸ்கட், இந்த சிறுதானியங்களில் பிஸ்கட் பண்ணலாம், சிறுதானியங்களில் பாயசம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அதற்கு தான் நாங்கள் நிறைய ட்ரைனிங், அதாவது பயிற்சிகள் வந்து நிறைய கொடுக்குறோம். 2 நாட்கள் பயிற்சி வந்து இலவசமாகவே நிறைய கொடுத்துருக்கோம். இதை முதல் நாள் என்ன பண்ணுவோன்னா ப்ரொடக்ஷன், அதாவது எப்படி வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய சிறுதானியங்களை பயிர் பண்ணுறது அப்படின்ற பற்றி பயிற்சி. 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா எவ்வாறு இதிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதாவது மதிப்பு கூட்ட பொருட்கள் எதை சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு பாயசம், பக்கடா, இல்லை வந்து பிழிதல் பொருட்கள், அவல் வகைகள் எப்படி தயாரிக்கிறது, இதை பற்றியான பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். இது ஒரு பக்கம் இருக்கு. நமக்கு வந்து ஏரியா வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்த வேண்டிய நோக்கில் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏரியா வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துருச்சு. அந்த ஏரியாவை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம்னா விதை உற்பத்தி அதிகமாக பண்ணுறோம். இப்போ விதை உற்பத்தி நாங்கள் நேரடியாக பண்ணாமல் உழவர்களின் பங்களிப்புடன் கூட விதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படின்னா நாங்களே உழவர்களை தேடி சென்று விதைகளை கொடுத்து அந்த விதைகளை அவங்களை எடுக்க சொல்லி அதை 2-3 தடவை நாங்களே சென்று அதில் வந்து களவன்களை நீக்கி அந்த விதைகளை நாங்களே திரும்ப பெற்று அதை வந்து விவசாயிகளுக்கு திரும்ப வந்து நாங்களே வித்துடுறோம். ஸோ அதாவது மிக குறைந்த விலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே போனீங்கன்னா வந்து எதை வாங்கினாலும் அதிக விலையாக இருக்கும். எங்கிட்ட விதைகளே வந்து 1 கிலோ 40 ரூபா தான். இவ்வளோ குறைந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உழவர்கள்லாம் ரொம்ப பழங்காலத்தில் இருக்கிற அந்த பழைய ரகங்களையே வந்து பயிரிட்டு வராங்க. அதான் பழைய ரகங்கள் எப்படின்னா அதிக விளைச்சல் தராது, குறைந்த விளைச்சல், அதிக வயதுள்ளவை. அதைக்கு மாற்றாக நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் குறைந்த வயதுடைய அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், நீங்கள் எல்லா சிறுதானியங்களும் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் இருக்குது. இதை வந்து நாங்கள் உழவர்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலே சொல்கிறேன், ஜவ்வாது மலையில் வந்து சாமையில் பார்த்தீங்கன்னா கோ4 சாமையை வந்து கிட்டத்தட்ட 70% வந்து எங்கள் கோ4 சாமை தான் எல்லா விவசாயிகளும் பயிரிடுறாங்க. ஏன்னா நாங்கள் விவசாயிகள்கிட்ட சென்று சொல்லும் போதே சொல்கிறோம், நீங்கள் வந்து எங்களுடைய அதிக விளைச்சல் தர ரகத்தை தான் பயிரிடணும்னு கிடையாது, உங்களோட ரகத்தையும் பயிரிடுங்க, எங்களோட ரகத்தையும் பயிரிடுங்க. அது ரெண்டுலேயும் எது நல்லா வருது நீங்களே ஒப்பீடு செஞ்சு பார்த்துட்டு அந்த ரகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம். உழவர்களும் எங்களுடைய அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை எடுத்து வந்து பயனடைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி விதைகளை வந்து நாங்கள் வாங்குறது எல்லா விதையும் நாங்களே வாங்குறது இல்லை. பாதி விதையை பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கு 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் நீங்கள் கொடுத்து அதன் மூலமாக அதிக வந்து நமக்கு வந்து விளைநிலங்களில் சிறுதானியங்கள் பயிரிடுவதற்கான ஆவணமும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் சாகித்ய வேதா. இன்று நம் வெண்டை சாகுபடியில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் கட்டுப்படுத்துதல் எவ்வாறு என்பதை பற்றி அறியலாம். இன்று நாம் வெண்டை சாகுபடியில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் கட்டுப்படுத்துதல் எவ்வாறு என்பதை பற்றி அறியலாம். இலையில் நரம்பு மஞ்சளாகி தடித்து இலைகள் சிரித்து காணப்படும். வெள்ளை ஈக்கள் இந்நோயை பரப்புகின்றன. எனவே இக்களைகளிலிருந்து இந்நச்சுயிரி வெண்டை செடிகளுக்கும் பரவும் வாய்ப்புண்டு.
நோய் கண்ட செடிகளை அப்போதைக்கப்போது களைந்தெறிதல் அவசியம். இந்நோய் தோன்றும் களை செடிகளை அழித்து விடுதல், பூச்சிகளின் நிலத்திற்கு அருகிலுள்ள பூச்சிகள் தங்கும் களைகளை அழித்து விடுதல் பூச்சிகளின் பெருக்கத்தை குறைக்கும். இமிடாக்ளோரோபிட் 1 லிட்டருக்கு 0.3 மில்லி லிட்டர் பூச்சிக்கொல்லியை விதைத்த 25, 35 மற்றும் 45வது நாட்களில் தெளித்து நோய் பரப்பும் பூச்சிகளை அழிக்க வேண்டும். கோடை காலத்தில் இந்நோய் மிக அதிக அளவில் வெண்டையை தாக்கும். இந்த பருவத்தில் இந்நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்யுமாறு விவசாய பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் வெண்டை சாகுபடியில் மஞ்சள் நரம்பு தேமல் நோய் கட்டுப்படுத்துதல் எவ்வாறு என்பதை பற்றி பார்த்தோம். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியுடன் சந்திக்கிறேன். இது உங்கள் சாகித்ய வேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ஏறு தழுவுதல் பற்றிய அறிவு சார்ந்த தொகுப்புகளோடு ஜெயலட்சுமி. ஏறு தழுவுதல் அல்லது சல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் மரபு வழி விளையாட்டுகளில் ஒன்று. ஏறு அல்லது எருது என்பது காளை மாட்டை குறிக்கும். மாட்டை ஓடவிட்டு அதை மனிதர்கள் அடக்குவது அல்லது கொம்பை பிடித்து வீழ்த்துவதான விளையாட்டு. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படும் இவ்விளையாட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு என்னும் ஊர்களிலும், புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை மற்றும் தேனிமலை, தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டி மற்றும் ஆவரங்காடு போன்ற ஊர்களில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் பொங்கல் திருநாளை ஒட்டி நடத்தப்படுகின்றது. சல்லிக்கட்டின் பெயர் காரணம். சல்லிக்கட்டில் சல்லி என்பது விழாவின் போது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகிற வளையத்தை குறிக்கின்றது. புளியங்கம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணியும் வழக்கம் தற்போதும் வழக்கத்தில் உள்ளது. மேலும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு என்னும் இந்திய நாணயங்களை துணியில் வைத்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடப்படும் பழக்கம் இருந்தது. மாட்டை அணையும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். இந்த பழக்கம் பிற்காலத்தில் சல்லிக்கட்டு என்று மாறியது. பேச்சு வழக்கத்தில் அது திரிந்து ஜல்லிக்கட்டு என்று ஆனது என்று குறிப்பிடப்படுகிறது. பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிந்துவெளி நாகரீகத்திலும் ஏறு தழுவுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன. கொல்லக்கூடிய காளைகளை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொல்லேறு தழுவுதல் என்றும் சிறப்பித்து கூறப்படுகிறது. புதுதில்லி தேசிய கண்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்ற சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த முத்திரை ஒன்றில் ஒரு காளை உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அக்காளை தூக்கி எறிவதும் உயிரோட்டமான விதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கிமு 2000 ஆண்டு அளவிலேயே ஏறு தழுவுதல் வழக்கத்தில் இருந்தது என்று ஐராவாதம் மகாதேவன் போன்ற அறிஞர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டின் சிறப்பை சொல்லும் பல இலக்கியங்கள் கிடைக்கப் பெற்று இருக்கின்றன. சல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக நடைபெறுகிறது. மதுரை அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் வாடிவாசல் வழியாக வெளியேறும் காளைகளை இளைஞர்கள் விரட்டி சென்று அதன் திமில் மீது தொங்கியபடி குறிப்பிட்ட தூரம் செல்வார்கள். இது வேலி மஞ்சு விரட்டு எனப்படும். வட தமிழகத்தில் வடம் மஞ்சு விரட்டு என்ற பெயரில் 20 அடி நீள கயிற்றில் காளையை கட்டி இருபுறமும் காளையை ஆண்கள் இழுத்து பிடிக்க, ஒரு சிலர் மட்டும் அதன் முன்னே நின்று கொம்பில் உள்ள பரிசு பணத்தை எடுக்க முயற்சி செய்வார்கள். ஸ்பெயின், போர்ச்சுகல், மெக்சிகோ நாடுகளில் காளை போர் முக்கியமான தேசிய பொழுதுபோக்கு விளையாட்டாக இன்றும் நடைபெறுகிறது. காளைகளை அரங்கிற்குள் விரட்டி ஆத்திரமூட்டி சண்டையிட்டு வெல்வதே இக்காளை போரின் நோக்கம். இம்மேனாட்டு காளை போரும் ஜல்லிக்கட்டும் ஒன்று போல தோன்றினாலும் இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை ஆகும். சு. செல்லப்பாவின் வாடிவாசல் குறுநாவல் இவ்விளையாட்டினை பற்றி முழு படைப்பாக வந்து ஜல்லிக்கட்டை சிறப்பு செய்துள்ளது. சல்லிக்கட்டு தமிழர்களின் பண்பாடாக கருதப்படுகிறது.
அதை அழியவிடக்கூடாது என்று தமிழர்கள் கூறுகின்றனர். சல்லிக்கட்டு காளையை உழவுக்கு பயன்படுத்துவதில்லை. கன்றில் இருந்தே வளர்க்கப்பட்டு கோயில் மாடாக வழிபட்டு சல்லிக்கட்டுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகின்றன. கோவில் மாடுகளை சல்லிக்கட்டில் சம்பிரதாயமாக ஓடவிட்டு யாரும் பிடிக்கக்கூடாது என்று அறிவிப்பதும் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான விளையாட்டாக ஜல்லிக்கட்டு கருதப்படுகிறது. ஜல்லிக்கட்டு விளையாட்டு தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்பட்ட போதிலும் மிருகவதை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் இது தடை செய்யப்பட்டு சில கால போராட்டத்திற்கு பிறகு பல கட்டுப்பாடுகளோடும் விதிமுறைகளோடும் இவ்விளையாட்டு இன்றும் நடைமுறையில் உள்ளது. நேயர்களே, செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது ஏறு தழுவுதல் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஜெயலட்சுமி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். This song is presented by SparkX Music Band. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் அனுபவ மேடை. நம்ம அனுபவ மேடை நிகழ்ச்சியில் மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்றத்திற்கான பாதையும் பற்றி பேசிட்டு வராங்க. இன்றைய அனுபவ மேடை நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆர் தமிழரசன், ஃபவுண்டர் ஆஃப் சென்டர் ஃபார் மைண்ட் பவர் அப்படி இன்ஸ்டியூட்டை தாராபடவரில் வச்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள், உங்களை பற்றின செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். நான் பேசிக்கலி திருவண்ணாமலைக்காரன். திருவண்ணாமலையிலேருந்து வேலூருக்கு விஐடிக்கு தான் படிக்க வந்தோம். இங்கே வேலூர் மாவட்டம் பிடிச்சி போயிடவே இங்கேவே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பித்தது தான் சென்டர் ஃபார் மைண்ட் பவர். மாணவர்களுக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இது செயல்படுது. இதில் 2 ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஒன்று பிஸ்னஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். அது என்னன்னா, வாழ்க்கையில் முன்னேறணும், என்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முன்னேற முடியல அப்படின்னு தவிக்கிறவங்களுக்காக அவங்களுடைய எமோஷன்ஸை அனலைஸ் பண்ணி எந்த எமோஷனை மாற்றினா அவங்க முன்னேறுவாங்களோ அதுக்கான பயிற்சி கொடுக்குறோம். 6 வார பயிற்சி கொடுக்குறோம். அதே போல் எல்லா பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகள் வகுப்பில் முதல் மாணவனாக வரணுன்றது தான் ஆசை. அது ஏன் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் எல்லா குழந்தைக்கும் மெமரி பவர் அப்படின்றது சமமாக தான் இருக்குது. பட் அதை பயன்படுத்துகிற விதம் அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை வச்சு மாறுது. ஸோ இப்போ இந்த எமோஷன்ஸை அனலைஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் வெளிநாடுகளில் இருக்குது. இந்தியாவில் முதல் முறையாக நாங்கள் தான் இதை அறிமுகப்படுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் படித்த நிலையிலேருந்து இப்போ அதிகமான முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுவும் ஒரு 6 வார வகுப்பு தான். வாரத்திற்கு 2 மணி நேரம் 6 வாரங்கள் நடக்கும். ஓகே சார். இப்போது இது மைண்ட் பவர்னா என்ன, இன்ஸ்டியூட் எது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது சைக்காலஜிக்கெலாம் நம்ம தயார்படுத்துறது. இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின சில விஷயங்கள், நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சிங்க, என்ன காலேஜ், என்ன முடிச்சிங்கன்றதை பற்றி சொல்லுங்கள். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் படித்தேன் ஸ்கூலிங்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் விஐடியில் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, அப்புறம் எம்எஸ்சி ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி முடித்தேன்.
முடிச்சுட்டு ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. எல்லாரும் வந்து படித்தா வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. பட் சின்ன வயசுலேருந்தே என்னுடைய கனவு, நான் வந்து முதல் தலைமுறை அண்டர்பிரனர்னுவாங்க, தொழில் தொடங்கியவர் அப்படின்னுவாங்க. என் குடும்பத்தில் நான் தான் முதலாக தொழில் தொடங்கணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இந்த மைண்ட் பவர் பிஸ்னஸ்க்கு வரதுக்கு முன்னே நான் வந்து கிரீன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தேன். இட்ஸ் நாட் எ ஹோட்டல், அது வந்து ஒரு கான்செப்ட் ஹோட்டல் அப்படின்னுவாங்க. நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகள் இன்றைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். வேலூர் காந்தி நகரில் இதை ஆரம்பித்தோம். ரொம்ப அருமையாகவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபீல்டு வந்து ஒரு பெரிய வேக்கண்ட்டாக இருக்குது. மாணவர்களும் இல்லை தொழில் தொடங்கி கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு மாற்று தேவைப்படுது அப்படின்றதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 4 5 வருடங்கள் ஆக போகுது. நிறைய மாணவர்களும் பெரியவர்களும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க எங்களால். ஓகே சார், இப்போ நீங்கள் டாக்டர் முடிச்சிங்கன்னு சொன்னீங்க. டாக்டர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிங்க? அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பேசிக்கலி வந்து விஐடியில் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணேன், அதாவது எம்எஸ்சி கோர்ஸ் அப்படின்வாங்க. இப்போ என்னுடைய ஃபீல்டுக்கு வந்து அதை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது பற்றி படிக்கணும் அப்படின்ற மாதிரி இது. அதில் வந்து சில நண்பர்கள் என்ன சொன்னாங்க, ஆல்டர்னேட் மெடிசன் படிங்க, அதில் வந்து இந்த மைண்ட் பவரை பற்றி நிறைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஆல்டர்னேட் மெடிசனில் டாக்டரேட் இன் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்டி, அந்த கோர்ஸ் வந்து படித்தேன். ஓகே, இப்போ ஆல்டர்னேட் மெடிசன், அதாவது மாற்று மருந்து பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ ஃபார்மாட்டிக்கல் பற்றி படிச்சிங்க. அதுலேருந்து எப்படி இந்த மாற்று மருந்துக்கு வர்றதுக்கு என்ன உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு? எதுக்காக இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? சார், நான் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து என்னுடைய மேஜர் பார்த்தீங்கன்னா ட்ரக் டிசைன் அப்படின்ற ஒரு கோர்ஸ் தான். இந்த ட்ரக் டிசைன் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வியப்பாக இருக்கும். நாளைக்கு வரப்போகிற நோய்களுக்கு இன்றே வந்து மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு 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 வந்து உத்தியோகம் தான் அது. இப்போது நாங்கள் வந்து எங்கள் அந்த 2 வருட படிப்பில் நான் பார்த்தது, நிறைய உடற்கூறு பற்றி படிக்கிறோம், மருந்துகள் பற்றி படிக்கிறோம், மருந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி படிக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அங்கே வேலை செய்யுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது மருந்து மட்டுமே வந்து நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா, மருந்து மட்டுமே நோயை குணப்படுத்த முடியாது. மருந்துக்கு கூட மருந்து சாப்பிட்றவங்களுடைய நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நம்பிக்கையினால் செயல்படுற இந்த நோய் எதிர்ப்பு முறைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட் மெடிசன்ஸில் அக்குபஞ்சர்னு சொல்கிறாங்க, அப்புறம் ரெய்கி, ஹீலிங் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்பிக்கை முறையில் வர நோய் குணமாக்கும் முறைகள். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே போனோம். இப்போது மருந்தும் முக்கியம், நம்பிக்கையும் முக்கியம். இப்போது மருந்து சாப்பிட்ற ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் அதை சாப்பிட்டார் அப்படின்னா அவருக்கு நோய் குணமாகாது. அவர் அந்த டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் சாப்பிட்டார் அப்படின்னா தான் அது நோய். இதுக்கு தான் வந்து நம்ம ஊர் வழக்கம் வந்து கைராசி டாக்டர், முகராசி டாக்டர்னு ஒரு வழக்கம் கொண்டு வந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லை, அந்த டாக்டர் மேலே அந்த மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையை பொறுத்து தான் அந்த கைராசி முகராசி வருது. ஓகே, நீங்கள் வந்து மெடிசன் மட்டும்தான் வந்து ஒருத்தனை க்யூர் பண்ணுறது இல்லை, அவங்களோட மைண்டை வந்து க்யூர் பண்ணுறது சொல்கிறீங்க. ஸோ இந்த சைக்காலஜியை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு என்னென்ன தெரிய வந்தது? நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. முதலாவது விஷயம் வந்து நம்ம எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம், உடல் தான் வந்து மனதை கட்டுப்படுத்துது, உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மனநிலை மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து முற்றிலும் ஒரு தவறான கருத்து. சில சமயங்களில் அது சரியான கருத்தாக கூட இருக்கலாம், பட்டு பல இடங்களில் அது வந்து தவறான கருத்தாகவே பகிரப்படுது. ஏன் அப்படின்னா, மனம்தான் வந்து உடலை கட்டுப்படுத்துது. இப்போது நான் என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் கிட்டே சில விஷயங்களை கேட்போம். அவர் வந்து ரொம்ப நோயாளியாக வருவார், ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் அதுன்னு சொல்லுவார். சார், நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் எல்லா வேலையும் செய்வேன், சந்தோஷமாக இருப்பேன். அந்த சந்தோஷத்தை எல்லா நாளும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நோய் அப்படின்ற ஒன்று உங்கள் கண்ணுக்கு தெரியாமையே போயிடும். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வந்து எல்லா நாளையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியதில்ல மனசை. அதனால நோய் உடலில் வருது. மனதில் மூலமாக 90% நோய்களை குணப்படுத்தி இருக்காங்க. இதற்கான ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நிறைய வெளிநாட்டிலையும் இருக்குது, நம்ம நாட்டிலையும் இருக்குது. நம்ம இந்திய தேசம், தமிழ் தேசம் அப்படின்றது வந்து இந்த ஆன்மீக ரீதியான நம்பிக்கை அடிப்படையிலான மருத்துவத்துக்கு ரொம்ப பெயர் போன இடங்கள். இதில் வந்து நம்பிக்கையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்காடு மொழி இருக்கும்.
நோய்க்கு பாருன்றது வைத்தியர்கிட்ட போகுது, பேய்க்கு பாரு அப்படின்றது வந்து உன் மனசுல இருக்கிற அந்த கவலையை நீ வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக தலத்துக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நோய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு அது கட்டுப்படும். நீங்க வந்து அந்த பேய் மனதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோய் திரும்ப வரவே வராது. இன்றைய மருத்துவ முறையில நம்ம நிறைய மருந்துகள் சாப்பிட்றோம், ஆனால் நோயை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை தாண்டி நம்பிக்கையை அதிகமா வளர்க்க வளர்க்க நோய் வந்து முழுமையா காணாமையே போயிடுது. நாங்க வந்து இதை கண்கூடா எங்ககிட்ட வரவங்கிட்டையும் பார்த்துருக்கோம், சுற்றி இருந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருந்தும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ மெடிசனே தேவையில்ல, மைண்ட் மட்டும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு படிக்க முடியல, எனக்கு எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வராரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க? முதல்ல இனிஷியலாக நீங்கள் அவரை எப்படி டீல் பண்ணுவீங்க? முதல் கருத்து, மெடிசனே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லலை. மெடிசன் தேவை, கூட வந்து நம்பிக்கை தேவை. ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்க சொல்ல நம்ம வந்து அது பூர்ண குணம் கிடைக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. மருந்து இல்லாமல் நம்ம இன்னைக்கு வாழ முடியாது, மருந்தும் தேவை. இப்போ ஒரு மாணவர் படிக்க முடியல அப்படின்னு வராருன்னா முதல்ல அவர்கிட்ட வந்து அந்த எமோஷன்ஸ், என்னென்ன எமோஷன்ஸ் டாமினண்ட்டாக இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒன்று, அவருக்கு வந்து பயம் அதிகமாக இருக்கலாம், அது ஆனால் வெளியே தெரியாது. இப்போ நாங்கள் வந்து எங்கள் அந்த பிரத்யேக டெஸ்ட் மூலமாக, நாங்கள் கான்ஃபிடன்ஸ் டெஸ்ட் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து எந்தெந்த எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். பயம் அதிகமாக இருக்கும், இல்லை அவருக்கு வந்து கன்ஃபியூஸ்டு மைண்ட், அன்சர்டனிட்டி அப்படின்னுவோம். அவர் வந்து எதை எடுத்தாலும் அவரால் தெளிவாக பார்க்க முடியாது, தெளிவான முடிவு எடுக்க முடியாது, படித்ததெல்லாம் வந்து குழப்பமாகவே இருக்கும். இப்போ அது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணுவோம். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து அவருக்கு ஆர்வமே போறதில்லை. இன்னைக்கு வந்து இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுவும் வேலூர் போல இந்த பின்தங்கிய கல்வியில பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இந்த ஆர்வமின்மை. ஏன் ஆர்வமின்மை அப்படின்னா, நீங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்குற டிஸ்ட்ரிக்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சாதாரணமாக ஒரு பள்ளியில் மாணவர்கள் எடுக்கிற ஆவரேஜ் ஸ்கோரே வந்து 1000க்கு மேலே இருக்கும். இங்கே 1000 என்பது எட்டாக்கனியாக மாணவர்கள் நினைக்கிறாங்க. இப்போ எட்டாக்கனியாக நினைக்க சொல்ல அது நமக்கு கிடைக்காது, அதுக்காக நம்ம முயற்சி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தானாக ஆர்வமின்மை வந்துடுது. இது போல் பல எமோஷன்ஸ், மொத்தம் 6 எமோஷன்ஸ் இருக்குது. இந்த 6 எமோஷன் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த எமோஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதை க்யூர் பண்ணுறதுக்கு 6 வாரங்கள் வகுப்பு, ஒரு சனி ஞாயிறில் தான் நடக்கும். இது 2 மணி நேரம் ஒரு வகுப்பு. 6 வாரங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு நியூ பிஹேவியர், நியூ தாட்டை வந்து கொண்டு வரதுக்கு வந்து 21 நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 21 42 நாட்கள். 42 நாட்கள் அப்படின்றது வந்து 6 வாரம். இந்த 6 வாரத்தில் வந்து ஒரு மாணவர் எந்த நிலைமையில எங்ககிட்ட வந்தாலும் அவரை வந்து பீயிங் ஆன் டாப், அவர் வந்து முதல் நிலை மாணவர் அளவுக்கு வந்து உருவாக்கி அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நம்ம மைண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இந்த மாதிரியான ஸ்டடீஸும் இந்த மாதிரியான இந்த இன்ஸ்டியூட்டும் நம்ம அதிகமாக பார்த்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அதிகமாக பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் இதுக்கெலாம் வந்து புதுசாக இருக்குது. நீங்கள் சொன்ன பிறகு தான் பல விஷயம் எனக்கே தெரியுது. இது நம்ம ஊரில் அவேர்னஸ் இல்லை. இந்த அவேர்னஸ் வரதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம ஊரில் அவேர்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கயிறு கட்டுறது, சிகப்பு கயிறு கட்டுறது, இல்லை வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டு வந்து, இதெல்லாம் வந்து மைண்ட் பவர் தான் நாங்கள் நினைக்கிறோம். இதில் ஆன்மீகம் இருக்குது, ஆனால் ஆன்மீகத்தை தாண்டி விஞ்ஞானம் நிறைய இருக்கதான் நாங்கள் நினைக்கிறோம். வெளிநாடுகளில் வந்து இப்போ வந்து இந்த மைண்ட் பவர் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அங்கே வந்து அந்த மனிதர்களுக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது உயிர் மூச்சு போல, அவங்க எப்பவுமே சுவாசிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய வளர்ச்சி வந்து நம்மளோட 20 வருடங்கள் கடந்து மிக அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல வந்து ஆன்மீகம் அப்படின்ற ஒரே ஒரு பார்வையில மட்டும் பார்த்துட்டு இதுக்குள்ள இருக்கிற விஞ்ஞானத்தை நம்ம வந்து விட்டுறோம். அந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் வந்து இந்த இன்ஸ்டியூட். அங்க வந்து என்னென்னலாம் NLP அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரன் சொல்றான். நம்ம ஊர்ல இருக்கிற NLPன்றது வந்து நீங்க உட்காந்து தியானம் பண்ணுங்க, ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்க அப்படின்றது தான். பட் அவங்க ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்காங்க, நாம வந்து ஒழுங்குபடுத்தி வச்சுக்கல. எது ஒன்றா செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஒழுங்குபடுத்தி வச்சுக்கல. இப்போ இந்த இன்ஸ்டியூட்ல வந்து நாங்கள் NLP பயன்படுத்துறோம், நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஹோல் பிரெயின் டெக்னிக்ஸ், இன்னர் டாக், இதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் ஒழுங்குபடுத்தி கொடுத்த அம்சங்கள், மைண்ட் பவர் பற்றின அம்சங்கள். இதை பயன்படுத்தி தான் 99% ரிசல்ட் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹிப்னாட்டிசம் பற்றி நீங்கள் சொல்கிறது இது ரிலேட்டட் அதிகமாக இருக்குது. இந்த ஹிப்னாட்டிசத்தை பற்றி நம்ம மெடிக்கல் ரீதியாகவும் சயின்ஸ் ரீதியாகவும் நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணுறீங்க? ஹிப்னாட்டிசம் அப்படின்னு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மனதின் தன்மைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் வந்து 2 வகைப்படும் அப்படின்னுவாங்க.
மனம் ஒரே மனம் தான், அது 2 கூறுகள் இருக்கு. ஒன்று வந்து கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் அப்படின்னா விழிப்போடு இருக்கிற ஒரு மனம். இரண்டாவது வந்து சப்கான்சியஸ் மைண்டு, விழிப்புக்கு அப்பால் இருக்கிற ஒரு மனம். இந்த சப்கான்சியஸ் மைண்டை 2 வகையா பிரிக்கிறாங்க. அது வந்து அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றாங்க. இது வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்டும் அக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடம். அதாவது தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து சப்கான்சியஸ் லெவல் அப்படின்றாங்க. நீங்க வந்து விழிப்போடு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியுது புரியுது அப்படின்னா அது கான்சியஸ் மைண்ட். ஒரு மனுஷன் வந்து கான்சியஸ் மைண்ட்ல என்ன அதிகமா திங்க் பண்றானோ அதுதான் அவன் சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும். அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் போல. இப்ப ஹிப்னோடைஸ் அப்படின்றது வந்து ஒண்ணு இல்ல, அவங்களுடைய கான்சியஸ் மைண்டை 0 பண்ணிடுவாங்க. கான்சியஸ் மைண்டை தூங்க வச்சிருவாங்க. தூங்க வச்சுட்டு உள்ள இருக்கிற பதிவுகளை நாம எடுக்கிறது தான் கணக்கு. இப்போ வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் என்ன பண்ணாலும் அது உடனடியாக நடக்கும் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா வந்து சப்கான்ஷியஸ்க்கு தான் இந்த உடலை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குது. இப்போ மூச்சு, இதய துடிப்பு, இது எல்லாமே சப்கான்ஷியஸ் தானாக அது வந்து கட்டுப்படுத்திக்குது. நாம் வந்து மூச்சை கட்டுப்படுத்தணும், நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்க சொல்ல நம்ம மூச்சு இழுத்து விடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரவில்லை. அதே மாதிரி ஹார்ட் வந்து துடிக்கணும், அதுக்கு வந்து நாம் வந்து அங்கே கான்ஷியஸ்னஸாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இல்லை. இது எல்லாமே சப்கான்ஷியஸ் பாதி. இதெல்லாம் தானியங்கி இயக்கங்கள் எல்லாத்தையும் சப்கான்ஷியஸ் பார்த்துக்குது. ஒரு சாது இல்லை வந்து ஒரு துறவியால் வந்து அவருடைய ஹார்ட் பீட்டை நிறுத்த முடியும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் மேலே மிகப்பெரிய கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இப்போ வந்து இது பரவலாகவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய ஹார்ட் பீட்டை அவர் நினைச்சா நிறுத்த முடியும், ஸ்லோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நாங்கள் வந்து வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவோம், உங்களுடைய அந்த மைண்ட் பவரை பற்றி. நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, அர்ஜென்சி, ஒரு யூரின் வருது, இப்போ ஷாப்பிங்கில் இருக்க சொல்ல நீங்கள் திடீர்னு அங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க, வீட்டுக்கு போனோடனே நம்ம போகலாம். நீங்கள் ஷாப்பிங் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முடிச்சுட்டு வர வரைக்கும் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. வீட்டு வாசப்படிக்கு வந்து பூட்டில் கை வச்ச உடனே அந்த அர்ஜென்சி வந்துடும். உடனடியாக பேக் வச்சுட்டு நீங்கள் டாய்லெட் போவீங்க. இது வந்து மைண்ட் பவருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு கேட்டுக்கும். ஆனால் சொல்கிற முறைப்படி சொல்லணும். இப்போ இதை முறை தெரியாதவங்களுக்கு அந்த முறையை சொல்லி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே வந்து இந்த ஹிப்னாட்டிசம் யூஸ் பண்ண விஷயங்கள், சப்கான்ஷியஸில் இருக்க அந்த தாட்ஸ் வந்து எடுத்து பார்த்ததில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சில கேஸ் ஒர்க்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அமெரிக்காவில் வந்து ஜோஷ் சில்வா அப்படின்ற ஒரு மனோதத்துவியலாளர் இருந்தார். அவர் வந்து சில்வா மெத்தட் அப்படின்ற ஒரு முறையை உருவாக்குனார். அவர் வந்து மேடைகளிலே வந்து ஒரு மனிதனை கூப்பிட்டு ஹிப்னோடைஸ் பண்ணிடுவார். ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு அவர் கையில் இருக்கிற அந்த போர்டு மார்க்கர் வந்து இது வந்து ஒரு நெருப்பு கட்டி அப்படின்னு கையில் வைப்பார். கையில் வச்சு எடுத்த உடனே அவர் வந்து அந்த ஹிப்னோடைஸ் ஹிப்னோடைஸ்க்கு உள்ளானவர் வந்து கையிலேருந்து பெரிய கொப்பளம் உருவாகுது. எல்லாரும் பார்த்துருக்காங்க. உருவாகி மறுபடியும் வந்து நான் உனக்கு மருந்து தடவரேன் அப்படின்னு அவருடைய வெறும் கையை வச்சு அழுத்தி எடுத்தா அந்த கொப்பளம் உடனடியாக மறைஞ்சு போனதையும் பார்த்துருக்காங்க. இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர். அதாவது நெருப்பு இருக்கா இல்லையான்றது உங்க மூளை வந்து பார்க்காது. நெருப்புக்கு எப்படி ரியாக்ட் ஆனமோ அது உடனடியாக ரியாக்ட் பண்ணுது. சப்கான்ஷியஸ் லெவல்ல வந்து இவர் மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய துறவிகள் வந்து திபெத்தில் இருக்கிறவங்க வந்து ஈர துணியை தன்னுடைய உடம்பு மேல போத்திக்கிட்டு தியானம் மூலமாக உடல் வெப்பநிலையை அதிகரிச்சு அந்த ஈர துணி மேல இருக்கிற அந்த ஈரத்தை நீராவியா மாற செய்யறாங்க. நீர் ஆவியா மாறதுக்கு வந்து 101 டிகிரி செல்சியஸ் வேணும். அந்த அளவுக்கு உடல்ல வந்து வெப்பநிலையை உருவாக்கி அது வந்து முன்னாடி, அதாவது அவங்க தியானத்துல உட்காந்து ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளாக அது தண்ணி ஆவியாய் போறத வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. இது வீடியோ ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபீல்டு, உங்கள் ப்ரொஃபஷனல் பற்றி பேசினதை தாண்டி வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் டைம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்க கூட இப்போவும் காண்டாக்டில் இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னுவாங்க. பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னா நீங்கள் வந்து கல்லூரி வாழ்க்கையிலோ பள்ளி வாழ்க்கையிலோ அவங்க வந்து உங்களுக்கு சந்தோஷம் மெமரிஸ் கொடுக்குறவங்க அவங்க தான். பட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல வந்து பிஸ்னஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கும். பட் பிஸ்னஸ் ரிலேட்டடா எந்த டிஸ்கஷனும் இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது தேவை இல்லை அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னு சொல்ல வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு நானும் இல்லை எனக்கும் அவங்களும் வந்து நிற்பாங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் எது செஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துட்டு செய்யணும்னு ஆசைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துட்டு செய்ய வேணாம், தனியாக முயற்சி செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அட்வைஸ் மட்டும் வாங்கிக்கிங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆல்ஃபா நிலை
தியானம் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை உங்களோட ஃபீல்டில் சயின்டிஃபிக்காக எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? ஆல்ஃபா நிலை தியானம் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் மெடிடேஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றதுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. கான்ஷியஸ் மைண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது மிக கொடூர எண்ணங்கள் கொண்ட ஒருவன், கொஞ்சம் ஒரு கோபக்காரர், இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆனவர், இல்லை சோகத்தில் இருக்காரு, அந்த எண்ணங்களை கொண்ட ஒருவர், ஒரு சாந்தமான மனிதன். இந்த 3 மனிதனுடைய ஃப்ரீக்வன்சி வேற வேற இருக்கும். இந்த மிக கொடூர எண்ணம் கொண்ட ஒரு மனிதன், அதாவது சைக்கோ அப்படின்றோம் இல்லைங்களா, அவருடைய அந்த ஃப்ரீக்வன்சி அது வந்து காமா ஃப்ரீக்வன்சி அப்படின்றோம். கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து காமா ஃப்ரீக்வன்சின்னு கொடுக்குறாங்க, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சின்னு கொடுக்குறாங்க. அவருடைய ஃப்ரீக்வன்சி வந்து கிட்டத்தட்ட 30களில் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த 30களில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களை துன்புறுத்தி பார்க்கணும், இல்லை ஒரு கொடூரமான செயல் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த மத்திய தரம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சன்ஸ் அப்படின்றாங்க. அவர் வந்து வாழ்க்கையில் நிறைய வலிகளை தாங்கிட்டு இருப்பாரு, சோகங்களை தாங்கிட்டு இருப்பாரு, அவருக்குள்ள இருந்து நிறைய கோபதாபங்கள் இருக்கும், அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 15 அந்த அளவுக்கு சொல்றாங்க, காமாவில் 15 சொல்றாங்க. ஒரு சாதாரண மனிதன் வந்து 10க்குள்ள தான் இருக்கும். அவருக்கு வந்து கவலைகள் இல்லை, சந்தோஷமா இருக்காரு அப்படின்னா வந்து இன்னும் குறையும். இது வந்து காமாவுக்கு கொடுக்குற ஃப்ரீக்வன்சிஸ். இதை தாண்டி சப்கான்ஷியஸ்க்கு போகிறது தான் வந்து ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி அப்படின்றாங்க. ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி அப்படின்றது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்களாவே செல்ஃப் ஹிப்னடைஸ் பண்ணுறீங்க. ஹிப்னடைஸ் பண்ணி இந்த கான்ஷியஸ் மைண்டை தாண்டி உள்ளே போயிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள தியானம் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் வெளியே வர அந்த கதிர்வீச்சு நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் உடல் கேட்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இதுதான் ஆல்ஃபா நிலை தியானம் சொல்கிறாங்க. சார், உங்கள் ஃபீல்டில் இருக்க ரோல் மாடல் இல்லை உங்களை இன்ஸ்பைர் பண்ண பர்சன்ஸ்? என் ஃபீல்டில் ரோல் மாடல் அப்படின்னா பாப் ப்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றியும் கான்ஷியஸ் மைண்ட் பற்றியும் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஜென்ரல் பிஸ்னஸ்மேன் ரோல் மாடல் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவருடைய பர்ஃபெக்ஷன். அவர் வந்து எதுக்கும் வளைந்து கொடுக்காத ஆள். எனக்கு இது வேணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா அதை உருவாக்கி காட்டக்கூடிய ஒரு ஆள். எப்பயுமே சொல்லுவாங்க, அவர் வந்து அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை வந்து ரொம்ப கொடூரமாகவே இருந்தது அப்படின்னுவாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு அனாதையாக இருந்தார். அவர் வந்து தத்தெடுத்து வளர்த்தாங்க. இளம் வயதில் வந்து அந்த சிலிக்கான் வேலி தெருக்களில் வந்து கோக் பாட்டிலையும் கோக் கேன்களையும் எடைக்கு போட்டு அதுலேருந்து நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டோட ரூமில் வந்து வெறும் தரையில் பத்துருந்தான்னு சொல்லுவாங்க. அப்படி சாதாரண நிலைமையில் இருந்த ஒரு மனிதனால் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது வந்து அவர் தான். அதனால் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதருமே மனித ஆளுமை சக்தி அப்படின்ட்டு அளப்பரியது. நான் இப்போ எங்ககிட்ட வரவங்களுக்கு கூட அனலைஸ் பண்ணி நாங்கள் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இந்த எமோஷன்லாம் இருக்குது இல்லை அப்படின்ட்டு 2வது பட்சம். அவங்களுடைய பொட்டென்ஷியல் அப்படின்றது வந்து அது நினச்சா விண்வெளிக்கு ராக்கெட்டை விடும், இங்கே அணுகுண்டை தயாரிக்கும், கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரியை காட்டும். நுண்ணோக்கி கண்டுபிடிச்சதை பற்றி சொல்கிறேன் நான். எது ஒன்றா பண்ணும். ஒரு உலக அளவில் ஒரு கனெக்டிங் ஃபேஸ்புக் ஒன்று உருவாக்குது. இது வந்து ஹியூமன் மைண்டுடைய பொட்டென்ஷியல். சரிங்களா? அந்த பொட்டென்ஷியல் எனக்கு இருக்குன்னு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி வர முடியும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அதனால் அவரை ரொம்ப தீவிரமாகவே ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது என்கிட்ட வந்து 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து ஒர்க் அப்படின்றது வந்து டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து இந்த 2 கோர்ஸ் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். பிஸ்னஸ் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கோர்ஸும் மைண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கோர்ஸும் கொடுக்குறோம். இந்த பிஸ்னஸ் மாஸ்டர் அப்படின்றது அதே மாதிரி 6 வாரம் தான். என்னன்னா அது வந்து அடல்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். பிஸ்னஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்ட்டு அடல்ட்ஸ் பிஸ்னஸ் செய்கிறவங்க மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறவங்களும் வராங்க. சில கார்பரேட் நிறுவனங்களும் அணுகி அவங்களுக்கும் நாங்கள் இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். என்னன்னா அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது, எது அவங்கள தடுக்குது, அதை விட்டுட்டு அந்த பொட்டென்ஷியலை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கிட்ட வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க. மைண்ட் மாஸ்டர் வந்து ஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், அதாவது வந்து 12 வயதுலேருந்து 17 வயதில் இருக்கிற பசங்க மட்டும் அந்த மைண்ட் மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஜென்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த அடல்ட்ஸ்க்கும், லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்க்குறாங்க.
இது என்னன்னா டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மைண்ட் பொட்டென்ஷியல் இங்கே வந்த பிறகு தெரிய ஆரம்பிச்சது. அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் எப்பயுமே வந்து மோட்டிவேட் பண்ணுறவங்க வந்து ஒரு குருவுக்கு சமம் அப்படின்னுவாங்க. இந்த ஃபீல்டு என்ஜாய் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நானும் இந்த ஃபீல்டு வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கிடைக்கிற அந்த என்ஜாய்மெண்ட் தான். ஆத்ம திருப்தி அப்படின்னுவாங்க. நமக்கு எது பிடிக்குதோ அது வந்து ஆத்ம திருப்தி கொடுக்கும் அப்படின்னுவாங்க. இதில் வந்து ஒவ்வொரு முறை நான் கிளாஸ் எடுக்க சொல்லவோ இல்லை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அட்ரஸ் பண்ண சொல்லவும் அங்கேருந்து அவங்க கண்ணில் தெரிகிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்ல அவங்க வந்து திருப்பி நமக்கு காமிக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு போதைக்கு சமம் கூட சொல்லுவோம். நல்ல விஷயத்துலேருந்து நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு அடிக்ட் ஆக கற்றுக்கணும். இது வந்து நான் எப்பயுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கும் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட எதெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அதெல்லாம் தேடி அதுக்கு அடிக்ட் ஆகுங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கே பார்த்துருப்பேன் சார் நான் அதுக்கு அடிக்ட் ஆகுறேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் சார் நான் நிறைய புக்கு படிப்பேன், நான் வந்து அடிக்டட் டு புக் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நான் நிறைய நல்ல விஷயம் பேசுவேன், நான் நல்ல விஷயம் கற்றுப்பேன், ஐ எம் அடிக்டட் டு குட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை சார் நான் நிறைய கோயில் போவேன், ஐ எம் அடிக்டட் டு டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வந்து எப்பயுமே அடிக்ஷன் அப்படின்ற வார்த்தையை வந்து நெகட்டிவாக பார்க்குறோம். அடிக்ஷன்ற வார்த்தை வந்து நெகட்டிவ் இல்லை, இட்ஸ் பாசிட்டிவ். ஆத்ம திருப்தி அப்படின்றத வந்து ஒரு அடிக்ஷன் தான். அதுக்காக எல்லாரும் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஃபீல்டில் உங்களோட ஃபியூச்சர் பிளான்? இப்போ வந்து வேலூர் மாவட்டம் வரைக்கும் தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இனி வரும் காலங்களில் இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்குள்ளாகவே வந்து இந்தியாவில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களையும் பெரியவர்களையும் நாங்கள் வந்து இந்த மைண்ட் பவர் மூலமாக வந்து முன்னேற்றணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அதுக்கான பிளான்ஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் வந்து ஒரு 3 மாதங்கள்லேயே வந்து தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுடைய ஆதரவு இதுக்கு வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குமா, இந்த ஃபீல்டில் அதாவது தன்னுடைய எமோஷனை ஒழுங்குபடுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், இதை வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து எனக்கு ஒரு 3 இல்லை 4 வருடங்களுக்கு முன்பாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க என்னுடைய பிஸ்னஸை உருவாக்கி இருப்பேன். எனக்கு நான் வந்து கோர்ஸ் கொடுக்குறேன், பட் எனக்கு கோர்ஸ் கொடுக்கறதுக்கு இதுக்கு முன்னே ஆள் இல்லை. இப்போ இந்த கேப்பு தான் வந்து நான் இதை பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம். என்னை போல எத்தனை பேர் யோசிப்பாங்க, இப்போ அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒளி ஏற்றி வைத்த பெருமை வந்து எங்கள் நிறுவனத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே சார், இப்போது மக்கள் வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க, இல்லை மக்கள் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்காக உங்களுடைய தாட்ஸ், உங்களோட லெசன்ஸ் என்ன? அவங்களுக்கு வந்து ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் இப்போ எஃப்எம்ல கேட்டுட்ருக்கவங்களாம் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை பார்க்காதீங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் கண்ணுக்குள்ளே வந்து எலுமிச்சம்பழம் வந்து போகும். அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நீங்கள் பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் உள்ளே வந்து போவார். இது நான் பார்க்காதீங்க தானே நான் சொன்னேன், நீங்கள் ஏன் பார்த்தீங்க அப்படின்னு அவங்கள கேட்கலாம். மூளை வந்து நமக்கு எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாது அப்படின்றது தெரியாது, அந்த வார்த்தை மட்டும்தான் அதுக்கு தெரியும். நான் இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அவர் பிரெயின் டசன்ட் நோ டோன்ட், அதுக்கு ஒன்லி வாண்ட் தான் தெரியும். நீங்க டோன்ட் இல்லை நான் வந்து இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து இந்த தொந்தரவு கொடுக்குற ஆளை நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து திரும்ப திரும்ப அவரை பார்ப்பீங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், இந்த கடன்காரன் வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது நீங்க நினைச்ச உடனடியாக அவன் ஃபோன் பண்ணுவான். இது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க எதெல்லாம் வேணான்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மூளை வந்து பிக்சராக தான் அதை காமிக்கும். வேணும் வேணா எது இருந்தாலும், இப்போ நான் வந்து ஜூப்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மூளை வந்து அதனுடைய டேட்டா பேஸ் ஜூப்தா அப்படின்னா என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்கும். இப்போ ஜூப்தா அப்படின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னா பிளாங்காக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் ஜூப்தா அப்படின்றது வந்து ஒரு கழுதை அப்படின்னு சொன்னால் அடுத்த முறை நான் ஜூப்தா உடனே உங்களுக்கு வந்து கழுதை தான் ஞாபகம். திஸ் இஸ் சப்கான்ஷியஸ் கோடிங் அப்படின்றோம் நாங்கள். இப்போ இந்த ஜூப்தா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் மறுபடியும் சொல்ல உங்களுக்கு வந்து கழுத ஞாபகம் தான் வரும். இல்லை ஜூப்தா அப்படின்றது வந்து ரொட்டி கட்டை அப்படின்னு நான் சொல்கிறேன், அடுத்த முறை உங்களுக்கு வந்து ரொட்டி கட்டை ஞாபகம் வரும். இது வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்றோம். நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ உங்கள் மூளை வந்து அதை வந்து ஒரு பிக்சராக தான் பார்க்கும். இப்போ வந்து இல்லை நீங்கள் வந்து இந்த பிக்சரை பார்க்காதீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மூளைக்கு அது தெரியாது, பார்க்கக்கூடாது அப்படின்றது தெரியாது. அதனால் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினைக்காதீங்க. எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற பொருட்கள் விஷயங்களை பற்றி மட்டும் நினைங்க. ஐயோ இந்த பக்கம் போனால் அவன் இருப்பான், அவன் வந்து எனக்கு கவலை கொடுப்பான், அதனால நான் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினைக்காதீங்க.
எங்கே போனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அதை பற்றி மட்டும் நினைங்க. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரமாக உங்களோட மதிப்புமிக்க நேரத்தை என் கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க. மக்களுக்கு பல விஷயங்களை சொன்னீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேற விஐடி பண்பலை 90.8 வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருப்பது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 வழங்கும் அனுபவ மேடை. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் பல தகவல்களோட ஒரு நாளும் வந்து உங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு பல தகவல்களோட நான் வந்திருக்கேன். உங்களோட அன்பு தோழன் கேபி ஆனந்த் என்னோட இணைஞ்சிருக்காங்க. நித்யராஜ், சுரேஷ். சரி, இன்னைக்கு எந்த தகவலோட வந்திருக்கீங்க சுரேஷ்? அதாவது இன்னைக்கு நான் வந்திருக்க தகவல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் பற்றி. இப்போது ஒரு நாட்டோட சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஒரு நாடு முன்னேறதை பொறுத்து என்னென்னா அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சு தான் அந்த நாடு முன்னேறும். நம்ம இந்தியா முன்னேறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் இருக்க இந்தியன் ரயில்வேஸ். ஸோ ஆக ஒரு நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அப்படின்ற பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு நாடு வந்து தன்னுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து முக்கியமான ஒரு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி ஒரு முக்கியமான கவனம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மனுஷன் போயிட்டு வரணும், இந்த நாட்டுடைய பிரஜை போயிட்டு வரணும், அது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவும் ஒரு முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் உலக அளவில் ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கிற நம்ம இந்தியன் ரயில்வே பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்தியன் ரயில்வேயில் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா நித்யராஜ் சார், உங்களுக்கே தெரியும் இந்தியன் ரயில்வேன்றது வந்து ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் கிடையாது, ரொம்ப பெரிய சிஸ்டம். அது வந்து கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேலாக வந்து இந்த இந்தியன் ரயில்வே வந்து படிப்படியாக வளர்ந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ பிரிட்டிஷ் டைம்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியன் அட்வான்ஸ்டு ரயில்வே சிஸ்டம் வரைக்கும் நம்ம பல விஷயங்களை பார்க்கலாம். எந்த விஷயத்தை பார்க்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நித்தி சார்? நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அதாவது அதிகமாக ஒர்க் பண்ணுற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே தான். ஸோ அதனால் அது மட்டும் பேசாமல் வந்து ரயில்வே பற்றி பேசும்போது ட்ரெயின் தான் இல்லையா? ட்ரெயின் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். பஸ்ஸில் வந்து போகக்கூடியவங்களை விட ட்ரெயினில் போகணும்னு பல பேர் வந்து ஆர்வமாகவும் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபிலிட்டி, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சுகமாக வந்து பயணம் செய்யலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை தவிர்த்து அதனுடைய ஹிஸ்ட்ரி எப்போ ஆரம்பித்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சுரேஷ்? கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது, அதாவது 1832 வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் வந்து ட்ரெயினை லான்ச் பண்ணுறது பற்றி. அந்த ட்ரெயின் லான்ச் பண்ணுறது பற்றி இந்தியா அதாவது 1832 பண்ணி, அது 1832 ஸ்ட்ரகிள் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் 1837 அதாவது நம்ம சென்னையில், இன்னைய சென்னை அன்றைய வந்து மദ്രാஸ் மாகாணம்னு சொல்கிற ரெட் ஹில்ஸ் டு செயின்ட் தாமஸில் வந்து 5.6 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினே பார்த்திங்கன்னா வந்து நம்ம சென்னையில் தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து நிறைய வணிகம் முறையில் தான் வந்து இந்தியாவுக்கே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட வணிகம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின் எப்படி வந்து ஒரு மாட்டு வண்டிலையோ இல்லை ஒரு கார்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெரிய ட்ரக்லேயோ வந்து பொருட்களை ஏற்றிட்டு போக முடியாது. ஸோ ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா வந்து கண்டிப்பாக ட்ரெயின் தேவைக்கு அதிகமான சுமைகளை தாங்கி கொண்டு போகிற ஒரு ஊர்தி கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அது முதல்ல விட்டது காரணம் என்னென்னா, நம்ம ரெட் ஹில்ஸ் டு செயின்ட் தாமஸ், அந்த செயின்ட் தாமஸில் வந்து ஒரு கல்குவார் இருந்திருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான் வந்து முதல்ல எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரெயின் அதுக்கு தான் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1844 வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து பேசஞ்சருக்காக நம்ம விடலான்ட்டு பிளான் பண்ணி ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து அதை விடுறாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட்னால் வந்து மொத்தமே பண்ண முடியாது. அதில் ஒரு 2 கம்பெனிஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க. முதல் கம்பெனி என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி,
அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அது வந்து ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு, இன்னொரு கம்பெனினா கிரேட் இந்தியன் பெனின்சுலா ரயில்வே. அந்த 2 கம்பெனி தான் வந்து இந்தியாவில் வந்து ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வந்து ஃபுல்லாக எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் எப்போ விட்டாங்கன்னா 16th April 1853. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேசஞ்சருக்காக விட்ட ட்ரெயின் அதுதான். அது எங்கன்னா போரிபந்தர் டு தானே, மும்பையில் இருக்குது. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது முதலே தான் வந்து பேசஞ்சருக்காக விட்ட ட்ரெயின் வந்து போர்பந்தர்லேருந்து வந்து தானே வரைக்கும் ஏதோ விட்டதாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து 34 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அது போயிருந்துருக்கு. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக ஆரம்பித்து வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதாவது நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வந்து 1947 நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியாவில் வந்து 42 ரயில்வே கம்பெனிஸ் இருந்திருக்கு. அப்போ 2 ஆரம்பிச்சு இன்றைக்கி 42 ரயில்வே கம்பெனிஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி 32 ரயில்வே லைன்ஸ், அதாவது போரிபந்தர் டு தானே ஆரம்பித்த ஒரு லைனில் இருந்து 32 லைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பிரின்சிலி ஸ்டேட்ஸ்னு சொல்கிற அப்போ வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கூட நம்ம வந்து சமஸ்தானம் அப்படி தான் நம்ம நாடுகளாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் இருந்து அப்படி இந்த 32 ரயில்வே லைன்ஸும் இதுக்குள்ளே பிரிஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்தியன் ரயில்வே தான் பேர் இருந்தது தவிர அது ஃபுல்லாக வந்து யாருக்குமே வந்து ஃபுல்லாக அந்த இதுவாக இல்லை. அண்ட் 1952 ரயில்வே நெட்வொர்க்ஸ் வந்து 6 ஜோன்ஸாக வந்து பிரித்தாங்க. பிறகு அப்படியே படிப்படியாக வளர்ந்து எக்கனாமிக் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இந்தியாவில். அதுக்கப்புறம் 1985 வந்து இது வந்து இப்படியே இல்லாமல் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டீம் இன்ஜின் தான் உங்களுக்கு ஸ்டீம் கறி எழுதி போடுற இன்ஜின் தான், அதை அப்படியே மாற்றி நீங்கள் சுரேஷ், நீங்கள் ஸ்டீம் இன்ஜின் சொல்லும்போது எனக்கு கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்ச பின்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினால் வந்து கறியெல்லாம் கொட்டுவாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ட்ரெயின் வந்திருக்கு. அந்த கறியெலாம் வந்து பயணம் பண்ணவங்க மேலே வந்து படிஞ்சிருமா. அவங்க இறங்கும் போது உடம்பெல்லாம் தட்டிட்டு தான் இறங்குவாங்களாம். இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸோ இந்த பிரச்சனைலாம் மாற்றுக்க டெக்னாலஜி வளர்ந்த பிறகு ஸ்டீம் இன்ஜின்லேருந்து முதல் முறையாக டீசல் இன்ஜின் மாறினாங்க. டீசல் இன்ஜின் மாறி பிறகு வந்து அப்படியே வந்து எலக்ட்ரிக் இன்ஜினும் மாறினாங்க. ஸோ இது மாறினால இப்போ நம்ம வந்து அப்போ இருந்த நேரோ கேஜ் அது வந்து 2 feet மட்டும்தான். ஸோ இதை பற்றி நானே கேட்கணும்னு நினச்சிருந்தேன். முன்னாடிலாம் வந்து நேரோ கேஜ் தான் இருந்திருக்கு இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது நேரோ கேஜ்ன்றது 2 feet தான். அந்த 2 ட்ராக்கோட நம்ம லென்த்து பார்த்திங்கன்னா 2 feet தான் இருக்கும். பிறகு வந்து நம்ம டீசல் இன்ஜினும் எலக்ட்ரானிக் இன்ஜினும் நம்ம மாற்றும் போது மீட்டர் கேஜாக மாற்றுறாங்க. 3.35 feet மீட்டர் கேஜ். அதுக்கப்புறம் இன்னும் டெவலப் ஆகி ப்ராட் கேஜ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராட் கேஜ் வந்து இந்தியன் கேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் மட்டும் அந்த லென்த்துலேருந்து அது நம்ம பேட்டர்ன் நம்மகிட்ட தான் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன். இந்த நேரோ மீட்டர் கேஜ்லேருந்து இப்போ வந்து ப்ராட் கேஜுன்ற ஒரு சிஸ்டம் வந்து எல்லா ரயில் நிலையத்தையும் மாற்றிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி சொன்னீங்க நிறையா இருந்தது, 32 கம்பெனிக்கு மேலே வந்து இருந்தது, ரயில்வே வந்து ப்ரைவேட் கிட்ட இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதை தான் பிரிச்சிருக்காங்க இல்லையா? சதர்ன் ஜோன், அப்புறம் நார்த்து, சவுத்து, நார்த் வெஸ்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜோன்ஸ் இருக்குது. அதாவது 16 டிவிஷன்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நார்த்தன் ரயில்வே, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே, அந்த மாதிரி வந்து 16 ரயில்வேஸ் இருக்குது. சரி, இப்போ இந்த டிவிஷன்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. ரொம்ப ஹெவியான விஷயங்கள்லாம் நிறையா சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாலே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பாட்டு கேட்டு மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கலாம். Little eyes and little teeth, don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth, don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, oh, oh. Wiggle man, wiggle man, wiggle. That goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. When we can let go, they run to you.
Happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Help me to share a loving heart. 'Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and Wiggle man. little eyes, those little teeth. Don't they make you smile? Don't they make you laugh? Wiggle man. Every weekend that you Wiggle man. run to, they clap on you. Know you want them so, and they can feel it too. Wiggle man. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்ல இது விஐடி பண்பலை 90.8. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவோம் ஆயிரத்தில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின், இந்தியன் ட்ரெயின் ரயில்வே சிஸ்டத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சுரேஷ் சார் நீங்கள் சொன்னீங்க, அதாவது கேஜ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. நேரோ கேஜ், ஸ்டாண்டர்ட் கேஜ், இந்தியன் ஸ்டாண்டர்ட் கேஜ் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ நான் உங்களுக்கு கூடுதல் தகவல் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது இந்த நேரோ கேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது எப்படி வந்து பிரிக்கிறாங்க நேரோ கேஜையும் ப்ராட் கேஜையும் அப்படின்றதுக்கான ஒரு அளவுகோல். அதாவது 1435 மில்லிமீட்டர். ஸோ இதுக்கு கீழே இருந்ததுன்னா அது நேரோ கேஜ். அதே 1435 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அது ப்ராட் கேஜ். ஸோ இந்த நேரோ கேஜில் இது வரைக்கும் மொத்தம் 4 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்திருக்கு. என்னென்னா நேரோ கேஜ்லேயே 610 மில்லிமீட்டருக்கு ஒரு நேரோ கேஜ் இருந்திருக்கு, அதாவது 2 ஃபீட் நீங்கள் சொன்ன மாதிரி. அதே மாதிரியே 2 ஃபீட் 6 இன்ச்சஸ், அதாவது 762 மில்லிமீட்டருக்கு ஒரு கேஜ் இருக்குது. அதுவும் நேரோ கேஜ் கேட்டகரி தான், அது செகண்ட் கேட்டகரி. அண்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மீட்ரு கேஜ். அது வந்து 1000 மில்லிமீட்டர், அதாவது 3 ஃபீட் 3¼ இன்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தாண்டி ஸ்டாண்டர்ட் கேஜ், இப்போ தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் கேஜுக்கு வரோம். இந்த கேட்டகரியில் 1435 மில்லிமீட்டர் இருக்கும், அதாவது 4 ஃபீட் அண்ட் 8½ இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதிகப்படியான இந்தியன் ட்ராக்ஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோல். இதை தாண்டி ப்ராட் கேஜ், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து ப்ராட் கேஜில் 1676 மில்லிமீட்டர், அதாவது 5 ஃபீட் 6 இன்ச்சஸுக்கு நம்ம வந்து கேஜஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்மளோட அளவுகோல். ஆனால் இந்த மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அளவுகள் முற்றிலும் வேறுபடுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8½ அடிக்கு ஒரு கேஜ் வச்சுருக்காங்க. அதுதான் ஸ்டாண்டர்ட் ரயில் ரோடு டை அப்படின்னு சொல்கிறாங்க. இது டோட்டலாக நம்ம பிளாட்ஃபார்மில் நிற்கும் போது பார்த்தோம்னா ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து அடுத்த பிளாட்ஃபார்முக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் தான் 8½ அடி. ஸோ இந்த 8½ அடிக்குள்ளே தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸுமே உள்ளாக்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி கூடுதல் தகவல் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது சார். ஆக்சுவலாக இப்போ இன்னொன்றுனா ப்ளூ மவுண்டன் ரயில் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊட்டியில் இருக்கிறது. அதோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் நானும். அதை பற்றி முழு விவரங்கள் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன் சுரேஷ். இப்போ வந்து நம்ம ப்ராட் கேஜ்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த ட்ரெயின் மட்டும் தான் இப்போது தமிழ்நாட்டில் இன்னும் ஸ்டீம் இன்ஜினில் போயிட்டுருக்கு அண்ட் நேரோ கேஜில் போயிட்டுருக்கு. அது என்ன காரணம்னா, இப்போ மலையில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த இது இல்லாமல் அது நம்ம அந்த ட்ரெயினை சுற்றி வரத்துக்கு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணாங்க, அதே நேரோ கேஜை விட்டுட்டு அந்த ஸ்டீம் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு போக வச்சாங்க. அதனால தான் இன்னும் வந்து இடத்துல வந்து ஸ்டீம் இன்ஜின் தான் போய் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ரொம்ப பழமையான ஒரு ட்ரெயின் கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம். அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து ஊட்டியில் சொன்னீங்க. அடுத்ததாக நம்ம கொல்கத்தாவில் வந்து ட்ராம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆமாம், அந்த பஸ் மாதிரி ட்ரெயின் ரோட்டில் போகும். அதாவது வந்து ரோடுக்குள்ளேயே மெயின் ரோட்லேயே வந்து ட்ராக் போட்டிருப்பாங்க. அந்த ட்ராக் மூலிமா வந்து இந்த ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கும். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1873 தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. முதலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்துன்னா செலிடான்னு அர்மேனியன் கேட் ஸ்ட்ரீட் இது வரைக்கும் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. முதலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டீம் இன்ஜின் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். இந்த ட்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு குதிரை மூலயமா எழுதிட்டு போயிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேசஞ்சரோ அது மூலயமா எழுதிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இந்தியாவில் வந்து எத்தனை டைப்ஸ் ட்ரெயின்ஸ் இருக்குன்னு தெரியுங்களா? தெரியாதுங்களே. அது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சப் அர்பன் ட்ரெயின்ஸ். இப்போது நீங்கள் சென்னையிலேருந்து லோக்கல் ட்ரெயின்ஸ் போயிருப்பீங்க. அது வந்து சப் அர்பன் ட்ரெயின்ஸ் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாப்ஸும் நிற்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் அதிகமாக ஏறுற இடத்துல அது நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்னால் இப்போ நம்ம காட்பாடி டு சென்னை போகிறோன்னா அது முக்கியமான ஸ்டேஷன். இப்போ வாலாஜா ஷோலிங்க அந்த மாதிரி தான் நிற்கும். அது அந்த மாதிரி வந்து ஒரு 7-8 இது இருக்குது. ஒரு இந்தியாவில் டாப் மோஸ்ட் அதிகமான ஸ்பீடு போகிற ட்ரெயின் என்னன்னு தெரியுங்களா? அதிகமான சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன ட்ரெயின் பேர் உங்களுக்கு எதாவது தெரியுமா? இல்லை சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் கரீப் ராத்னு ஒரு ட்ரெயின் இருக்குது. அது வந்து மேக்ஸிமம் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அது நிற்காதுன்னு நினைக்கிறேன் எந்த ஸ்டேஷனுக்கும். இல்லை ஒரு நிமிஷம் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறத சொன்னீங்க? 120 கிலோமீட்டர்ஸ். 120 கிலோமீட்டர் ஸ்பீடு. இது வந்து இந்தியன் ரயில்வே பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் ரொம்ப வேகமாக போகிற ஒரு ட்ரெயின் எந்த ட்ரெயின், அது எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு புல்லட் ட்ரெயின் தான். பட் ஆனால் ஸ்பீடு என்னன்னு தெரியாது. புல்லட் ட்ரெயின் அது வந்து ஒரு கேட்டகரி. புல்லட் ட்ரெயினுக்கு அடுத்து இப்போ இன்னொரு கேட்டகரி வந்துடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதாவது ஒரு மலை மேலே போகக்கூடிய ட்ரெயின் வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ண முடியல, எலக்ட்ரிக் ட்ரெயினாக அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தோம்னா அந்த மலை சரிவுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதனால அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினாக மாற்ற முடியல அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பலவிதமான ட்ரெயின்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் இன்னும் இன்ட்ரடியூஸ் ஆகலை. பட் ஆனால் இன்னமும் ஒரு சில மெட்ரோ சிட்டிஸில் அதை கொண்டு வரதுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெக்லவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்களா? மெக்லவ் அப்படின்னா புது ஒரு விஷயம். இந்தியாவில் யாரும் இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா மெக்லவ் இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ மெக்லவ்ன்றது வந்து மேக்னெட்டிக் எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரு வகையான ட்ரெயின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மீட்டர் கேஜில் இருந்துச்சு, நேரோ கேஜில் இருந்துச்சு, இப்போ ப்ராட் கேஜில் இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்துச்சு, அதில் விட வேகமாக ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற புல்லட் ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்றீங்க. ஆனால் இந்த மேக்னெட்டிக் எலிவேஷன் ட்ரெயின் அப்படின்றது என்னென்னா இது வந்து பறக்கும் ரயில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் சென்னையில் பறக்கும் ரயில் பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்ட்டே பல பேர் சென்னைக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு கான்செப்டில் போகிறது தான் இந்த மெக்லவ்ன்ற ட்ரெயின். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்லேயே அது வந்து இருக்காது. அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் அது வந்து வேகமாக போகும். இதோட வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு விதமான ஒரு கான்செப்டில் இருக்குது. இதோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்லையே இருக்கும். அந்த மெட்டலில் ஏன் இருக்குது அப்படின்றது காரணம் கேட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் கரண்ட் போகும். ஸோ அந்த கரண்ட் போகும்போது அந்த மெட்டல் வந்து மேக்னெட்டாக மாறும், அந்த ட்ராக்கே மேக்னெட்டாக மாறும். அப்போ வந்து இந்த ட்ரெயினை உந்துதல் சக்தி மூலமாக வேகமாக போகும். இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட் மூலமாக எழும்ப வச்சு அதுக்கப்புறமா அதை ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு ட்ரெயின் வந்து உலகத்தில் மற்ற நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து பரவலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ட்ரெயின் யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான். ரொம்ப குட்டியான ஒரு நாடு. அந்த குட்டியான ஒரு நாட்டுக்குள்ளாக்கத்தான் இவ்வளோ வேகமான ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி ஆகணும். நீங்கள் சொன்னீங்களா 125 கிலோமீட்டர் அப்படின்னுட்டு. ஆனால் அங்கே இந்த மெக்லவ் ட்ரெயின் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா 590 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 590 கிலோமீட்டர் அது கிராஸ் ஆகிடும். ஸோ அவ்வளவு வேகமான ஒரு ட்ரெயினும் இன்றைக்கி இருக்குது. அவ்வளவு வேகமான ஒரு ட்ரெயினை நம்ம எட்டி பிடிக்கிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலோட நீங்கள் வேறு என்ன தகவல் வச்சுருக்கீங்களோ அதை சொல்லலாம். அது இப்போது நீங்கள் கோச் ஃபேக்ட்ரி பற்றி நம்ம பார்ப்போம். அது சென்னையில் ஐசிஎஃப்னு ஒரு இடம் இருக்குது, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஐசிஎஃப்ன்றது என்னென்னா இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. அது தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்க இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி என்னென்னா 1952 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோச் ஃபேக்ட்ரி வந்து இந்தியாவிலே அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 170 வெரைட்டிஸ் ஆஃப் கோச். உங்களுக்கு எத்தனை கோச் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு எத்தனை வெரைட்டி உங்களுக்கு தெரியும்? ஏசி கோச், நார்மல் கோச், அதாவது டபுள்
3rd AC 2 ஸ்லீப்பர் அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குது. பேண்ட்ரி கார்னு இருக்குது, எலக்ட்ரிக்னு இருக்குது, லக்கேஜ் அண்ட் பிளாக் வேன்ஸ்னு இருக்குது, மெடிக்கல் அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது அதுக்கு ட்ரிப்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா 170 வெரைட்டிஸ் ஆஃப் கோச் இருக்குது. அது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த 16 ஜோன்ஸ் இருக்குது. அந்த 16 ஜோன்ஸ்லேயும் வந்து அவங்கவுங்க சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த எல்லா கோச்சஸுமே வந்து நம்ம சென்னையில் ஐசிஎஃப்பில் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பர் இயருக்கு வந்து 1500 கோச்சஸ் வந்து பர் இயருக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 13,000 எம்ப்ளாயீஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாங்களாம். சரி, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, இத்தனை விதமான கோச்சஸ் இருக்குன்றீங்க. ரேக் அண்ட் பினியான் ட்ராக்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ரேக் அண்ட் பினியான்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ஏதோ ட்ராக்கை பற்றி பேசுகிறீங்கன்னு மட்டும் தெரியுது. கண்டிப்பாக அது வந்து ஒரு விதத்தில் நம்ம இப்போ ட்ரெயினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுவும் ட்ரெயின் ரிலேட்டடான ஒரு விஷயந்தான். அதாவது ரேக் அண்ட் பினியான் ட்ராக்ஸ் அப்படின்னா ஒரு மலை மேலே ஏறும்போது எவ்வளவு கஷ்டமான ஒரு உந்துதல் சக்தி தேவைப்படும் ஒரு ட்ரெயினுக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டீம் இன்ஜினால் மட்டுமே கொடுக்க முடியுமான்னா முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வேற ஒரு வடிவத்திலையும் இந்த உந்துதல் சக்தியை பெற வேண்டியிருக்குது. அப்படி வந்து அந்த உந்துதல் சக்தி எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ட்ராக்லேருந்து வருது. அதாவது நம்மளோட கீழே இருக்க அந்த ட்ரெயினுக்கு கீழே போகக்கூடிய அந்த ட்ராக்ஸில் ஒரு சின்ன வடிவத்தில் மாற்றம் பண்ணுறாங்க. மேலே ஒரு ஹில்லில் ஏறும்போது பார்த்திங்கன்னா பின் மாதிரி, அதாவது பல் சக்கரம் மாதிரி ஒரு விஷயத்தை அந்த ட்ராக்கில் புகுத்துறாங்க. ஸோ இப்போ பியூட்டி குயின் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ட்ரெயின்ஸ் ஹில் மேலே போகும்போது இந்த ட்ராக்ஸில் ஒரு பல்லு மாதிரி போயிட்டு அதில் படியும் அந்த வீல்ஸு. ஸோ அந்த வீல்ஸ் போய் பல்லில் படியும் போது அது கீழே நழுவி வரத்துக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் மேலே உந்தி தள்ளி ஏறிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேக் அண்ட் பின் ஆன் ட்ராக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஹில் ஏரியாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெயினில் பல ட்ரெயின்கள் வந்து இந்த ட்ராக்கை பயன்படுத்தி போயிட்டுருக்கிறதா இன்றைக்கி நம்மளோட கணக்கெடுப்பில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ட்ராக்ஸ் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு போது ஹில்லுக்காக பயன்படுத்துகிறாங்க. வேறு என்னென்ன மாதிரி ட்ராக்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கூடுதல் தகவலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சார் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்பை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐசிஎஃப்பில் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்க்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற கோச்சுகள் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். என்னென்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, பர்மா, தாய்வான், ஜம்பியா, பிலிப்பைன்ஸ், உகாண்டா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்த மாதிரி வந்து அதிகமான சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து இந்தியாவில் வந்து அதுவும் நம்ம சென்னையிலேருந்தே வந்து கோச் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி சார், ஆனந்த் சார், நீங்கள் நம்ம எவ்வளோ ட்ராக் பற்றி அந்த மாதிரி பேசணும். ஸோ இந்த லக்ஸூரியஸ் ட்ரெயின்ஸ் ஏதாவது அதை பற்றி நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க? லக்ஸூரியஸ் ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்ன? நான் எதுவும் கண்டென்ட் எடுக்கும்போது பார்த்தீங்களா? நான் எடுத்து வச்சுருந்ததெல்லாம் கரெக்டாக கேட்குறீங்க. இல்லை, நம்ம பேசணும் முன்னாடி எல்லாம் வந்து எல்லா டைப் ஆஃப் ட்ரெயின்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப என்ன சொல்லுது, ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ட்ரெயின்லேயே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன் உள்ள ட்ரெயின்ஸ் ஏதாவது இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். என்னோடய ஸ்கிரிப்டை நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. அதாவது பேலஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேலஸ் ஆன் வீல்ஸ்னா வீல்ஸ் ஆன் மீல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜாக்கி சான் படம். இது பேலஸ் ஆன் வீல்ஸ். இந்த பேலஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு லக்ஸூரியஸ் ட்ரெயின் கோச். ஸோ இந்த லக்ஸூரியஸ் கோச் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டூரிஸ்ட் ட்ரெயின். ஸோ ஒரு வாரம் இந்த ட்ரெயின்லேயே அவங்க வந்து பயணிப்பாங்க, பல இடங்களுக்கு போகவும் வரும். ஸோ முக்கியமாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு தனி ட்ரெயினே டெடிகேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். பேலஸ் ஆன் வீல்ஸுன்றது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னா, நியூ டெல்லியில் ஸ்டார்ட் ஆகுது. ஜெய்ப்பூர், உதய்பூர், பரத்பூர், ஆக்ரா அண்ட் நியூ டெல்லி, திரும்பவும் நியூ டெல்லிக்கே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு வார பயணம். இந்த ஒரு வார பயணத்தில் அவங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல விதங்கள். அதாவது 2-3 இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சலூன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அது வந்து ஒரு கல்ச்சரல் ரிலேட்டடாகவே ராஜஸ்தானுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ளாக்க இருக்குது. அது இல்லாமல் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 23 கோச் இருக்கும். 23 கோச்சில் 104 டூரிஸ்ட்டு இதில் பயணிக்கலாம். ஸோ ஒரு வாரம் பூரா 104 டூரிஸ்ட்டு இந்த ஒரே ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு இடங்களை போய் பார்ப்பாங்க, திரும்பவும் அதே ட்ரெயின்லேயே வருவாங்க. இதில் இன்னும் பெட்டரான ஒரு விஷயம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது மகாராணி மகாராஜா அப்படின்னு 2 இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது மகாராணி மகாராஜான்றது வந்து 2 டிஃப்ரெண்ட் குசின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு
சாப்பாடு செஞ்சு கொடுக்குற கேண்டீன். கேட்கும் போதே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், எனக்கு கூட நாக்கில் எச்சலாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ராஜஸ்தானில் ஒரு கான்டினென்டல் சைனீஸ் குசின் எல்லாம் சேர்ந்து இந்த மகாராஜா அண்ட் மகாராணி 2 ரெஸ்டாரண்ட்டும் அந்த ட்ரெயின்லேயே நம்மளுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த வாரம் பூரா விதவிதமான சாப்பாடு நம்மளுக்கு அதிலே கிடைக்கும். இது மொத்தம் 7 ராத்திரி, ஒரு 8 நாட்கள். ஸோ இந்த ஒரு பயணத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ட்ரெயின் வந்து ஏதாவது அவார்டு வாங்கியிருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ ஆமாம், அந்த ட்ரெயின் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. பேட்டா கோல்டு அவார்டு அப்படின்ட்டு 1987லேயே இது வாங்கியிருக்குது. இதுதான் முதல்ல அந்த அவார்டையும் வாங்கினுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சவுத் ஏஷியா ட்ராவல் அசோசியேஷன் கொடுக்குற ஒரு அவார்டு. ஸோ இவ்வளோ சிறப்பான ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து பேலஸ் ஆன் வீல்ஸ் இன்றைக்கும் மகாராஷ்டிராவில் ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜஸ்தான் வழியாக போயிட்டுருக்கு, நியூ டெல்லிக்கு வந்து சேருது, கிளம்புது அப்படின் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ இது மாதிரி இன்னும் பல ட்ரெயின்ஸ் இருக்குது. கோல்டன் சேரட், டெக்கான் குயின், நீலகிரி மவுண்டெயின், இந்த மாதிரி பல ட்ரெயின்ஸ் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வேறு ஏதாவது தகவல்கள்? சின்ன வயசில் நீங்கள் வந்து நம்ம இப்போ ட்ரெயினை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சின்ன வயசில் வந்து எனக்கு பயணம் பண்ண விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது ட்ரெயினில். இயற்கை சூழலாக இருக்கட்டும், ஜன்னல் சீட்டு எனக்கு தான் வேணும், அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், சில பேர் செஞ்சும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தண்டவாளத்தில் காயின் வைக்கும்போது அதில் ட்ரெயின் ஏறி போச்சுன்னா அதில் வந்து மேக்னெட் ஆகும்னு வந்து ஒரு பொருளியை கிளப்பி விடுவாங்க சின்ன வயசில். ஆனால் கடைசி வரைக்கும் அது அந்த மாதிரியான விஷயம் ஆகவே இல்லை தான் சொல்லணும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பொய்யான விஷயம். ஸோ அது சில பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, நான் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது ஒரு பொய்யான ஒரு விஷயம். அது இந்த ட்ரெயினை பற்றி பேசும்போது எனக்கு சடனாக அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம் சார், இப்போ வந்து நம்ம ட்ரெயினோட நம்மளோட அந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாமே வந்து சென்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறாங்க. எதுக்குன்னு சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் எதுக்கு போவாங்க? மெட்ரோவா? சென்னைன்னொன்னே இப்போ ஒரு மெட்ரோன்னு வந்து ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கு சென்னைக்கு போகிறாங்க. இப்போ முக்கியமானனா அந்த மெட்ரோ ட்ரெயினை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த மெட்ரோ ட்ரெயின் இந்தியா ஃபுல்லாக எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, டெல்லி, சென்னை, பெங்களூர், குர்கான், மும்பை, ஜெய்ப்பூர், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து மெட்ரோ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பூனே, நாக்பூர், லக்னோ, கான்பூர், நவி மும்பை, இந்த இடத்துலாம் வந்து ஆக்சுவலாக மும்பையில் ஆல்ரெடி இருக்குது. இது நவி மும்பைன்னு சொல்லி புதுசாக ஒன்று மும்பை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையும் வந்து இப்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை 90.8 மற்றும் யூனிசெஃப் CRA இணைந்து வழங்கும் சிறப்பு வல்லுநர் பார்வை. வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு வல்லுநர்கள் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன்ஸ் ஹோம் டைரக்டர் திரு ரூபி நாகா நம்ம கூட இருக்கிறாங்க. சைல்டு லைன் டீம் ஹெட் சி சுரேஷ் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோமில் நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க? எதனால் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸிங் ஃபீல்டில் வரணுன்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நான் ஒரு குழந்தைங்கள் இல்லத்தில் தான் வளர்ந்தது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது 5வது படிக்கும்போதுலேருந்து டிகிரி படித்து முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு குழந்தைங்கள் இல்லத்தில் தான் படிச்சிருக்கேன். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி வேலை நானும் செய்யணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே சிஎம்சியில் படிக்கிறதுக்காக வந்திருந்தேன். வந்ததுக்கப்புறம் வேலைக்காக நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அப்போ போகும்போதே நான் நினச்சேன் திருப்பி வருவேன்னு. பட் ஆனால் அது அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் வரது வந்து ரொம்ப கஷ்டம். என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் போனதுக்கப்புறம் எங்களோட குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்களுக்கு நான் அடாப்ட் பண்ணியிருந்தோம் அங்கே, நானும் என்னோடய மனைவியும். ஸோ அவங்க குழந்தைங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த யோசனை வந்திருக்கேன், நானும் ஒரு குழந்தைங்கள் இல்லத்தில் தான் வளர்ந்தவன், நானும் இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த ஆசை வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது எனக்கு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை ஆகிப்போச்சு. அப்போ நான் மனைவிக்கிட்ட சொன்னேன், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2006 நாங்கள் கிளம்பி வந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் அமெரிக்காவில் 14 வருஷமாக இருந்தோம். ஆனால் நான் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னென்னா அங்கெல்லாம் அதெல்லாம் ஒட்டி வர்றது எப்படி அதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். பட் ஆனாலும் அது ரொம்ப எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணானோ அவ்வளோ போகணுன்னு ஆசையும் வந்துருந்துச்சு. அதுக்காக 2006 நாங்கள் கிளம்பி வந்து வேலூருக்கு வந்துட்டோம். வேலூருக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது நான் சொன்ன மாதிரி முதல்ல
எங்களோட வர நோக்கமே என்னென்னா அடாப்ஷன், தத்தெடுக்கிறது பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், தத்தெடுக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு ஆசையோடு வந்திருந்தோம். அப்போ வந்து அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உடனே நேரடியாக நீங்கள் அடாப்ஷன் ஏஜென்சி ஆரம்பிக்க முடியாது, நீங்கள் ஒரு குழந்தைகள் இல்லை நடத்தணும், ஒரு 3 வருஷம் அனுபவம் இருக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் அந்த குழந்தைகள் இல்லை ஆரம்பிச்சிருந்தோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா குழந்தைங்கள் இல்லை நடத்தணுன்ற நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கல. இது நடத்தினா நம்மளுக்கு அடாப்ஷன் ஏஜென்சி லைசன்ஸ் கிடைக்கும்னு சொன்ன ஆசையோடு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போத்தி வரக்கூட நாங்கள் இன்னும் நடத்தினே இருக்கிறோம். ஐ என்ஜாய் டூயிங் திஸ் பிகாஸ் children do benefit, so we are continuing to do the work. சார் ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒரு சில்ட்ரன் ஹோம் ஆரம்பித்ததில் ரொம்ப சந்தோஷமாகவும் சொன்னீங்க. குழந்தைகளை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு. இந்த சில்ட்ரன் ஹோமில் நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் இந்த தி ஹோப் ஹவுஸில்? ஓகே, இங்கே வந்து குழந்தைங்களுக்கு 6 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் நாங்கள் எடுத்துக்குவோம். அவங்களோட அட்மிஷன் எப்படியானா, யாரான ஒருத்தர் தெரிஞ்சவங்க, குழந்தை பற்றி தெரிஞ்சவங்க எங்களுக்கு ரெஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்கள் ஊரில் ஒரு குழந்தை இருக்குது, அம்மா அப்பா இருந்துட்டாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்குறதே கிடையாது, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கப்போ நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குங்க என்ன பண்ணணும்னு சொன்னப்போ நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்துருவோம் உங்களுக்கு, ரெஃபரல் ஃபார்ம். அந்த ஃபார்மில் வந்து அந்த குழந்தையோட பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்க. எழுதி கொடுத்ததுக்கப்புறம் எங்களோட சோஷியல் ஒர்க்கர் சுரேஷ் போய் வீட்டாண்டே வந்து அந்த பேப்பரோட வந்து அவங்க வீட்டில் என்ன இருக்கா என்ன இல்லை, எதுக்காக இந்த குழந்தை நம்ம இல்லத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி பார்த்து அவங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதுவாங்க. எழுதி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எழுதுவாங்க. இந்த குழந்தைக்கு வந்து இந்த இல்லத்தில் இடம் தேவை, இந்த இல்லத்தில் இடம் தேவையில்லை, ஏதோ ஒன்று எழுதுவாங்க. அவங்க உண்மையாக இந்த இல்லத்தில் இடம் தேவைன்னப்போ அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு மேலே இருக்கிற போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிடுவோம். அவங்களுக்கு அனுப்பினப்போ அவங்க எஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அந்த குழந்தைக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கவர்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் அட்மிஷன் கொடுத்துருவோம். ஸோ எந்த மாதிரி குழந்தைங்களை நாங்கள் எடுத்துக்குவோம் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்ஃபன்ஸ் அனாதை பசங்க, டோட்டல் ஆர்ஃபன்ஸ், இல்லை செமி ஆர்ஃபன்ஸ், அம்மாவா இல்லையோ அப்பாவோ இல்லையோ, இல்லை ரொம்ப பாதிக்கப்படுற பசங்க, அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க ஆனால் அப்பா வந்து குடிக்காரன், அம்மா வந்து கூலி வேலை செய்கிறாங்க, இல்லை அம்மாவுக்கு வந்து ஒரு ஊனமுற்றையான குழந்தைக்கு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, அப்பா வந்து குடிக்காரன் வீட்டு விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தை அம்மா அப்பா இருந்தாலும் கேஸ் பை கேஸ் வி டேக் இட். ஸோ உண்மையாக அவங்களுக்கு அந்த இடம் தேவையானப்போ டெஃபினட்டாக நாங்கள் எடுத்துக்குவோம். ஸோ எடுத்துக்கிறதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன், மெடிக்கல் ஹெல்ப், அப்புறம் ரெக்ரியேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பண்ணுவோம். பட் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், என்னென்னா அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ண மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா இல்லை ஆனால் ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு அட்மிஷன் அப்பே நாங்கள் சொல்லிவிடுவோம் என்னென்னா, நான் வந்து ஒரு பாட்டி ஆக மாட்டேன், நீ தான் பாட்டி, நீ என்ன குழந்தைக்கு கொடுக்க முடியலையோ நாங்கள் அது பண்ணுறதுக்காக விரும்புகிறோம், தவிர நாங்கள் வந்து ஒரு பாட்டி ஆக போகிறதில்ல ஒரு தாத்தா ஆக போகிறது, அது நீங்கள் தான். அப்படியான அர்த்தம் என்னென்னா, மாதமாக வந்து குழந்தைக்கு பார்க்கணும், என்னென்ன நீங்கள் செய்யணுமோ உங்கள் குழந்தைக்காக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸில் வீட்டுக்கு கொண்டு போகணும், ஏதான பிரத்யேகமான காரியங்கள் இருந்தால் வீட்டுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இப்போ குழந்தை வந்து 12வது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த கான்டாக்டும் விடலை. ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன், அந்த பெற்றோர்கள் வர விடலை, குழந்தைக்கு வீட்டுக்கு போக விடலை, எதுவுமே பண்ணலை. 12வது முடிச்சதுக்கப்புறம் சரிம்மா நீ வீட்டுக்கு போன எங்கே போவான், அந்த குழந்தைக்கு வந்து யாருமே தெரியல, அம்மா தாத்தான்னு யாரும் தெரியல, பாட்டியான்னு யாரும் தெரியல, ஊர் எங்கன்னு கூட தெரியல. அதுக்காக அந்த குழந்தையோட பெனிஃபிட்காக, எங்கள் நிறுவனத்தோட பெனிஃபிட்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு எப்போவுமே ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட், ஆக்சுவலி சட்டத்தில் கூட அதான் சொல்லுது, இப்போது குழந்தைக்கு வந்து அவங்க குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கூட டெஃபினட்டாக கான்டாக்ட் வச்சு தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வசதி தேவையோ ஒரு 11 months in a year we do it. பட் தட் 1 month இந்த மந்த் ஆஃப் மே அவங்களுக்கு நாங்கள் டெஃபினட்டாக வீட்டுக்கு அனுப்புவோம். வீட்டுக்கு போகும்போது கூட நாங்கள் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்போம், அவங்க பாட்டி என்னென்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி, செருப்பு, சீப்பு, சோப்பு, அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டிக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கணும். என்னென்னா அது வாங்கி கொடுக்கும்போது தான் என்னோடய பாட்டி அந்த பாசம் அவங்களுக்கு தெரிய போகுது, அந்த பொறுமை அவங்களுக்கு தெரிய போகுது இல்லைங்களா. அதுக்காக இது எங்களால் பண்ண முடியாதுன்னு கிடையாது இது, ஆனால் அவங்க அது பண்ணாதான் அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சொந்தக்காரங்க யாருன்னு புரிய போகும். ஆமாம், அவங்க பண்ணாதான் வந்து ஒரு அன்பு மூலமாக அது வந்து வெளிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கி தந்தோமா ஒரு அன்பாக வாங்கி தரது மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் மற்ற மாதங்கள் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம் உங்களுக்கு. கண்டிப்பாக சார், ரொம்ப நல்ல விஷயம் சார். இந்த இல்லம் வந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே ஆன இல்லம், இந்த குழந்தைகள் இல்லம். அதுமாதிரி இந்த குழந்தைகள் இல்லம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரிகிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் இருக்குது சார். இப்போது
நீங்கள் டைரெக்டாக ஃபீல்டுலேயே போயிட்டு நிறையா குழந்தைகளை நாங்கள் பார்த்து நாங்கள் தத்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிருக்கிறீங்க. அதோடைய அனுபவத்தை சொல்லுங்கள் சார். அங்கே எந்த மாதிரியான குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு குழந்தைய நம்ம இல்லத்துக்கு எடுக்கணும் அப்படின்றப்ப நீட் அசஸ்மெண்ட், அதாவது தேவையின் அடிப்படையில் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீட் அசஸ்மெண்ட் ஸ்டடியை பண்ணுறதுக்கு சோஷியல் ஒர்க்கர் ஆகிய நாங்கள் போவோம். அப்படி போகும்போது பல விதமான அனுபவங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரீசண்டாக ஒரு அம்மா வந்து அவங்களுடைய குழந்தைய ஆஸ்பத்திரியில் போகிற சோஷியல் ஒர்க்கர் மூலயமா எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அப்படி ரெஃபர் பண்ணும்போது அந்த அம்மாவும் கொஞ்சம் ஊனமுற்றவங்க, கூலி வேலை தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்குது. அதை வந்து புருஷன் அவங்கள விட்டுட்டு போயிட்டதுனால பார்த்துக்க முடியல, அதனால் உங்கள் ஹாஸ்டலில் சேர்க்கணும் சார்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட பேசுனதுக்குள்ள எங்களுக்கு என்ன புரிய வந்ததுன்னா, வீட்டுக்கார் வந்து பக்கத்திலே இருக்கார், 2 தெரு தள்ளியே இருக்கார், அவங்க அம்மா வீட்டில் இருக்கார். ஆனால் வீட்டுக்கு வர்றதில்ல. ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த சண்டை சச்சரவு மூலயமா, ஏதோ மனஸ்தாபம் மூலயமா பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து, இல்லை சார், நான் என் குழந்தைக்கு இந்த ஹாஸ்டல் பாதுகாப்பாக இருக்குமா, நான் வந்து பார்க்கணும், எப்படி நடத்துகிறீங்க, என்ன நடத்துகிறீங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எங்கே இருக்குது, அது மாதிரி டீட்டெயிலாம் பக்காவாக கேட்குறாங்க. ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அந்த பொண்ணை பார்த்துட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீங்கள் ஒரு சனிக்கிழமை வாங்க, பொண்ணை வந்து ஸ்கூல்லேருந்து நிறுத்தாதீங்க, ஒரு சனிக்கிழமை வாங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு. அவங்க 2 பேருமே வந்து எங்கள் இல்லத்தை பார்வையிட்டுட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிருக்கு சார், நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க கணவனுக்கு விருப்பம் இல்லை இதில். ஸோ அவர் என்ன சொன்னார், இல்லை இருக்கிறது ஒரு பொண்ணு, நீ ஏன் சேர்த்த அனுமதி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குடும்பம் ஒன்று சேரத்துக்கு இப்போ நாங்கள் ஹோப்போஸ் காரணமாக ஆகிட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. கண்டிப்பாக சார். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கூட அவங்க வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அந்த ஒரு விஷயம். அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது சார். இந்த கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம், அதுவும் வந்து நாங்கள் இந்த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோமில் செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு பேசும்போது, எந்த மாதிரி கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் சார் நீங்கள் நடத்துகிறீங்க, அதை பற்றி ஒரு விரிவாக்கமாக சொல்லுங்கள் சார். கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம்னது வந்து இட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் ஹோம், இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஹோப் ஹவுஸ் ட்ரஸ்ட். பட் ஆனால் சில்ட்ரன்ஸ் ஹோம் இஸ் ஒன் ப்ராஜெக்ட், கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் இஸ் எ செப்பரேட் ப்ராஜெக்ட். இந்த கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராமில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம எடுத்து நம்ம இல்லத்தில் தங்க வச்சு நம்மளால படிக்க வைக்க முடியாது. ஸோ எந்தெந்த குழந்தைக்கு வந்து உதவி தேவை, ஆனால் அவங்களால வந்து சமுதாயத்தில் தங்கி படிக்க முடியும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு உதவி செய்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், நாங்கள் வந்து 4 விதமான குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து HIV இருக்கிற குழந்தைங்களுக்கே ஆகலாம், பெற்றோர்களுக்கே ஆகலாம். 2வது வந்து டியூபர்குலோசிஸ் வியாதியோட பாதிக்கப்படுற குடும்பங்கள். 3வது வந்து ஊனமுற்ற இருக்கிற குடும்பமே ஆகட்டும், குழந்தைவே ஆகட்டும். 4வது வந்து சைல்ட் லேபர். இந்த 4 கேட்டகரிஸில் இருக்கிற ஃபேமிலிஸ் யாருக்கானாலும் உதவி தேவைன்னப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு டாக்டரே ஆகட்டும், ஒரு கவுன்சிலரே ஆகட்டும், ஒரு சோஷியல் ஒர்க்கரே ஆகட்டும், அவங்க எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. திருப்பியும் அதே மாதிரி எங்கள் சோஷியல் ஒர்க்கர் திருப்பி அவங்க வீட்டாண்ட போய் உண்மையே இவங்களுக்கு தேவையா இல்லையா, தேவை இருக்கானப்போ இவங்க உடனே அவங்களுக்கு ரிக்ரூட் பண்ணுவாங்க. ரிக்ரூட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, மாதத்துக்கு ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற பொருளோட கூப்பான், 500 ரூபாய் மளிகை சாமான் கூப்பான் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ ஃபேமிலி வந்து ஒரே ஒரு நாள் எங்கிட்ட வருவாங்க, வந்த அன்றைக்கி அவங்க 500 ரூபாய் பொருள் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த உதவி வந்து ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு வந்து 3 வருஷம் நாங்கள் செய்வோம். 3 வருஷம் செஞ்சதுக்கப்புறம் கேஸ் பை கேஸ் பேசிஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்து நாங்கள் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் HIV இருக்கேன்னு சொல்லி ரிக்ரூட் பண்ணியிருக்கோம். ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும், சரிங்களா? ஆனால் இந்த 3 வருஷத்தில் இருக்கிற தாயோட உடம்பு இன்னும் மோசமாகவே ஆகிருக்க தவிர அது நயமாக ஆகலை. ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், சரி இன்னொரு வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட நோக்கம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெற்றோர்களோட பாசத்தோடு அவங்க வளரணும். அவங்களால அந்த அளவுக்கு சமுதாயத்தில் இருக்க முடியல அன்னப்போ தான் நாங்கள் அது முதல்ல சொன்ன ப்ராஜெக்ட் சில்ட்ரன்ஸ் ஹோம் கொண்டு வந்து பாசத்தோடு பார்க்குறதுக்காக நாங்கள் பார்த்துக்குவோம். தவிர முதல்ல அவங்க ஊர்லேயே, அவங்க சமுதாயத்திலே, அவங்க வீட்டிலே, அவங்க கூட இருக்கிறவங்க கூட வளரணும் அனி நாங்கள் எதிர்பார்க்குறது. அதுக்காக தான் அவங்களுக்கு உதவி தேவையா, சரி உதவி கொடுத்துடலாம், அவங்க சமுதாயத்தில் இருக்கட்டும்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் சமுதாயத்தில் வச்சு படிக்க வைக்கிறது.
கண்டிப்பாக சார். நிறைய பேர் வந்து இந்த உதவிகள் கிடைக்காம இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் அந்த ஹவுஸ்க்கே கூட்டு போயிட்டு அங்கே வந்து நம்ம வச்சு பார்த்துக்க முடியாது. அதனால் நீங்கள் வெளியிலையும் வச்சு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இதில் வந்து எல்லா குடும்பங்களுக்கும் எங்களால் உதவி செய்ய முடியாது. அதுக்காக நாங்கள் ஒரு கேட்டகரிஸ் வச்சுருக்கிறோம். இப்போ ஹெச்ஐவி மூலமாகவோ, டியூபர்குலோசிஸ் மூலமாகவோ, ஊனமுற்றையாக இருக்கிறவங்களோ, சைல்டு லேபராக இருக்கிறவங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு தான் நாங்கள் சில கேட்டகரிஸ்க்கு மட்டுமே நாங்கள் உதவி செய்ய முடியும். ஸோ இப்போ சில பேர் வந்து எனக்கு புருஷன் வந்து ஒட்டி போயிட்டாங்க, எனக்கு அது இது. ஆனால் இந்த 4 கேட்டகரிஸில் வரப்போகிறதில்ல, அவங்களுக்கு வந்து நாங்கள் செய்ய முடியாது. ஸோ என்னென்னா எங்களோட ஹெல்ப் கூட லிமிட்டட் தான். இப்போ அதாவது கேட்டகரி வைஸாக நீங்கள் பிரித்து வச்சிருக்கிறீங்க. அந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹோப் ஹவுஸ் மூலமா உதவிகள் கண்டிப்பாக போகும். இப்போ நாங்கள் வந்து தோராயமாக ஒரு 50 ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் உதவி செய்கிறோம். மந்த்லி அவங்க 50 ஃபேமிலிஸ் வருவாங்க. அவங்க இந்த உதவி வாங்கி போயிடுவாங்க. ஏன் நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் தான் பண்ணுவான்னு, அவங்க வேலைக்கு போகணும் அன்னதான் எங்களோட ஆசை. என்னென்னா அவங்க வேலைக்கு போனால், அந்த பெற்றோர்கள் வேலைக்கு போனால் தான் அவங்க கையில் காசு இருக்கும், அப்போ தான் அவங்க பசங்களுக்கு பார்த்துக்க முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு நாள் வந்து இது பொருள் வாங்கிட்டு போனாவே போதும். என்னென்னா அந்த ஒரு நாள் வேலை போகிறதே எங்களுக்கு பிடிக்கல. ஸோ என்னென்னா அவங்க வேலைக்கு போகலன்னா அந்த நாளோட சம்பளம் வராமல் போயிடலாம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த பொருள் மட்டும் வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து 14 நாளுக்காக தான் வருவாங்க. சில பேர் வந்து கிட்ட இருக்கிறவங்க ஒரே 1 மணி நேரம் அவங்க லீவ் எடுத்துக்குவாங்க, வந்து பொருள் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி. இப்போது ப்ராஜெக்ட் யுவா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார், இந்த ப்ராஜெக்ட் யுவானா என்ன சார்? அதுக்கு யுவாவுக்கு ஒரு விரிவாக்கம் சொன்னீங்க. நான் சொல்கிறதோட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், சொல்லுங்கள் சார். இட் இஸ் யுவானது வந்து YUVA, ப்ராஜெக்ட் for youngsters to understand and verbalize adolescence. ஸோ இப்போ நான் போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் அந்த 10 பேரே போய் ஒருத்தர் 10 பேருக்கு சொன்னாங்கன்னா அது 100 பேருக்கு சேரிச்சு. நான் போய் 100 பேர்கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுக்காக நாங்கள் எப்பவுமே சொல்லிக் கொடுக்குற வாலிபர் பசங்க என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இப்போ என்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்குனீங்க, என்கிட்டருந்து நீங்கள் என்ன கற்றுக்குனீங்களோ போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அதுதான் யங்ஸ்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் மற்றவங்க கிட்ட பேசுகிறது வந்து வேர்பலைசிங். அது எது பற்றி பேசணும், எது பற்றி வேர்பலைஸ் பண்ணணும்னா அடாலசன்ஸ்னா அந்த 12 வயசுலேருந்து 19 வயசு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற விஷயங்கள், பிரச்சனைகள், அது வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், செக்ஷுவல் அப்யூஸ் பேசுகிறோம். நம்ம செக்ஷுவல் அப்யூஸ் என்ன, எனக்கு பிடிக்காது மற்றவங்க செய்கிறது எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொடக்கூடாத இடத்துல தொடுறாங்க, தட் இஸ் absolutely unacceptable. So we teach the children there are 4 areas in our body that no one should touch you. யாரானாலும் ஆகட்டும். So if somebody touches you, what should you do? So that child can go and இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா? நான் எங்கே சொல்கிறேன், நீ போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு. So that is how we want to spread the word. So this I will just take a few seconds to explain how this program started. இந்த ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு சொல்லி கூட சொல்கிறேன் நான். எங்கள் இல்லத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக ஹராஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கிராமத்தோட பசங்க. எப்படின்னா எங்கள் ஹாஸ்டல் வேன் ஸ்கூலுக்கு போகும்போது வண்டியில் வருது, ஸ்கூலுக்கு பொண்ணுங்க கூட தகவல் அனுப்புறது, ரோட்டில் எல்லாம் பேர் எழுதுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்களும் பொண்ணு வந்து எங்ககிட்ட நேரடியாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னப்போ நாங்களும் என்ன பண்ணுறோம், நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், நம்ம மற்றவங்க கூட எல்லாம் சண்டை போட வேண்டாம், ஒரு நிதானமாக இருக்கலாம்னு சொன்ன நோக்கத்தோடு நாங்கள் விட்டுருமா, பிரச்சனை எல்லாம் வேண்டாம்னு சொல்லும்போது அந்த பசங்க என்ன நினச்சாங்க, இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்க போல இருக்க, அதுக்காக நம்மளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த பொண்ணால் தாங்க முடியல. அப்போ நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அந்த பசங்களை நிறுத்திட்டாங்க. அது அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து கேட்டுச்சர்கிட்ட, அங்கிள் நான் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு இல்லத்தில் இருக்கும்போதே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ எங்கள் கிளாஸில் வந்து நிறைய பசங்க வந்து கிராமத்துலேருந்து சைக்கிள்ஸில் வருவாங்க, நடந்து வருவாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அங்கிள் நான் கேட்டாச்சு என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுமா, நீ போய் விசாரித்து நீ பாரு என்ன நீ கண்டுபிடிக்கிறான்னு சொன்னப்போ அவங்க வந்து சொன்ன விஷயங்கள் அந்த பொண்ணுக்கே அப்செட் ஆகி போச்சு. என்ன சொல்லிச்சேன்னா, வளர்ந்த பொண்ணுங்கள் ஸ்கூலுக்கு அண்டர் கார்மெண்ட்ஸ் இல்லாமல் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை. அது மட்டுமே இல்லை, ஒரு பொண்ணு சொல்லிச்சா, உங்கள் பின்னாடி 3 பசங்க தான் வந்து கேலி பண்ணியிருக்காங்க, என் பின்னாடி டெய்லி 13 பசங்க வராங்க, நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் ஸ்கூல் நிற்க வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க, நான் இப்போ அம்மா அப்பா கிட்ட சொல்லலைன்னா இவங்க கூட நான் கேலி பண்ணே இருக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டது அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அப்போது இந்த பொண்ணே தானாகவே அப்போ சொன்ன, அங்கிள் நான் இது நீங்கள் எங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ நான் இந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அப்போ நீ பண்ணுன்னு சொன்னேன். ஸோ எல்லாமே கற்றுக்கிறதுக்கப்புறம் அவங்க ஹெட் மாஸ்டர் கிட்டே போய் நவம்பர் 14, 2014 போய் அவங்க ஹெட் மாஸ்டர் அனுமதியோட அவங்க ஸ்கூலில் இருக்கிற 400 பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு.
அப்போது அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி எல்லாம் பேப்பர்ல எல்லாம் வந்துருந்துச்சு. அப்போ மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்கு, எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ஏதோ பெரிய எர்த் ஷேட்டரிங் மேட்டர் கிடையாது இல்லைங்களா. எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்கூலில் சொல்கிறது கிடையாது, அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, வேறு யாருமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அப்போ யார் சொல்லுவாங்க இவங்களுக்கு? ஸோ எங்களுக்கு அது எப்படி புரிஞ்சிச்சுன்னா, மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்கேன், எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொல்லு, எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொல்லுனப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, கம்ப்யூட்டரு, அந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் அது எல்லாமே தூக்கின்னு போய் மற்றவங்ககிட்ட எல்லாம் உட்காந்து பேசுவான். அப்போ நான் அப்போதுக்குள்ளே ஒரு 10-12 ஸ்கூல்ஸில் சொல்லியிருப்பான். நான் கேட்டேன், நீ இத்தனை ஸ்கூல்ஸில் நீ சொல்லியிருக்கிறியாம்மா, என்ன நீ கற்றுக்கின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்ன சொல்லிச்சுன்னா, அங்கே நான் போன ஸ்கூல்ஸில் 2 விதமான ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லேடி டீச்சர் இருக்கட்டும் கூடான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னொரு விதமான ஸ்கூல்ஸில் எப்படின்னா, யாருமே இருக்கிறது இல்லை பெரியவங்க, நாங்கள் பசங்கள் மட்டுமே இருப்போம். இந்த பொண்ணு அப்போ 11வது படிக்குது. அப்போது அந்த பொண்ணு சொன்னது நான் கவனித்தது என்னென்னா, அந்த டீச்சர் இருக்கிற கிளாஸில் பசங்க யாருமே வாய் திறக்கிறது இல்லை. ஆனால் டீச்சர் இல்லாத கிளாஸில் நான் பேசும்போது நாங்கள் எல்லாம் பயங்கரமாக சிரிப்போம், நாங்கள் எல்லாம் பாய்ஸ்க்கெல்லாம் கர்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அவன் இப்படி பண்ணா, இவன் எப்படி பண்ணா, இவன் அப்படி கேலி பண்ணான்னு சொல்லி சிரிப்போம், எல்லாமோ பண்ணுவோம். பட் ஆனால் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இந்த பசங்க எல்லாம் இப்படி பேசும்போது நிறைய கற்றுக்குறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அன்னு சொன்னப்போ எனக்கு ஒன்று தோண்டிச்சு. என்னென்னா, அப்படின்னா இந்த மாதிரி பசங்க ஒரு ஸ்கூலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைடாக பண்ணுறோம். இது என்டையர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெல்லூர் ஒரு ஸ்கூலுக்காக போய் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரோட அனுமதியோட, இப்போது கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வந்து ஒரு கேர்ள்ஸ் சோஷியல் ஒர்க்கர் லேடி சோஷியல் ஒர்க்கர் போவாங்க. பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்து மேல் சோஷியல் ஒர்க்கர் போவாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது உடம்புல அன்னது நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். கேர்ள்ஸுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாமே சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரிண்டட் மெட்டீரியல் கொடுப்போம். பிரிண்டட் மெட்டீரியல் கொடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களால் வாயாட சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இருந்தால் நீங்கள் பேசாமல் இந்த பிரிண்டட் மெட்டீரியலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க, ஆனால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க போய் அவங்க சமுதாயத்தில் போய் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார், இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் கண்டிப்பாக செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். குழந்தைகள் வந்து நிறைய பேர் இது சொல்லித்தரத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் தயங்குறாங்க. அந்த விஷயத்த நீங்கள் உங்களுடைய இந்த ஹோப் ஹவுஸ் மூலயமா கொண்டு போயிருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. பள்ளியிலேயே கூட அந்த அறிவியல் பூர்வமான அந்த பாலியல் கல்வி வந்தால் கூட டீச்சர்ஸே கூட சொல்லித்தரத்துக்கு தயங்குறாங்க, அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, தள்ளி போட்டுடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அது இந்த காலகட்டத்தில் வயதுக்கேற்ற பாலியல் கல்வி தேவை அப்படின்றது ரொம்ப கண்டிப்பாக சார். தொடுதல் உணர்வு யார் தொடுறாங்க, எதுக்கு தொடுறாங்கன்றது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தெரியணும். அந்த ஒரு எஜுகேஷன் கண்டிப்பாக, செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக தேவை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறையா சமூக வலைதளங்கள், அதுக்கப்புறம் இதன் மூலமாக கூட நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க நல்ல முறையில். If you really look at the numbers in our country of sexual abuse, it's just astonishing number of children are being subjected to sexual crimes. So unless and until our children are educated about how to protect themselves from being abused, this is not going to go away. So if our parents are not going to be interested, if our teachers are not interested, if children are not aware to talk about it, then how are they going to learn? This crime is going to be perpetrated day in, day out, however the kind of laws that you may pass. This has to start from within. This has to start with me. Only then the change will begin. கண்டிப்பாக சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போது இந்த செக்ஸ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் ப்ராஜெக்ட் அப்படின்றது கூட வந்து சொன்னீங்க. ஃப்ளைட் ப்ராஜெக்டும் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நாங்கள் எங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு நேம்ஸ்லாம் நாங்கள் கேட்டது கிடையாது. இந்த ஃப்ளைட் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். என்னது வந்து அகெயின் இட் இஸ் an acronym, financial literacy and life skills among youth through training and empowerment. வாலிபர் பசங்களுக்கு ஃபைனான்ஷியல் லிட்ரஸி பற்றி சொல்லிக் கொடுக்கணும், லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கணும். எப்படியான ஒரு ட்ரைனிங் அண்ட் எம்பவர்மெண்ட் செஞ்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது ஸோ அது எப்படி பண்ணுறோன்னா, இது ஆக்சுவலி ஹவு இட் ஆல்சோ ஸ்டார்டட் இஸ் எங்கள் ஹோமில், எங்கள் சில்ட்ரன்ஸ் ஹோமில் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னா, இப்போ பெற்றோர்கள் இருக்கிற பசங்க ஏன் இந்த குழந்தைங்களோட
டெவலப்மெண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு யோசனை வந்திருக்கு எங்கள் ட்ரஸ்டீஸ்க்கு. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம நிர்வாகமே அவங்கக்கிட்ட எந்த காசு வாங்க வேண்டாம், ஆனால் அவங்க பசங்க பேரில் அவங்க பேங்க்கில் போட சொல்லலாம் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் பெற்றோர்கள் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க. நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வரோம், அது இதுன்னு ரொம்ப இது பண்ணப்போ நானே ஒரு நாள் சொன்னேன், நாங்கள் கேட்குறது உங்கள் குழந்தைங்க பேரில் பேங்க்கில் 50 ரூபா போட சொல்கிறோம் மாதத்துக்கு, அதையும் கஷ்டமாக உங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அப்போ பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் அந்த 50 ரூபா செலவு பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படின்னா ரொம்ப ரிலக்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி அப்படியான நான் போடுறேன் ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த பாஸ்புக்கு அவங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் மாதமாக, நீங்கள் கொடுத்த காசு நாங்கள் போட்டிருக்கோம்னு சொல்லி மாதமாக காட்டுவோம். ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் பெற்றோர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, என்னப்பா இவ்வளோ காசு வந்திருக்கு நம்ம பசங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேங்க்னா என்ன தெரியல, அவங்களுக்கு சேவிங்ஸ் என்ன அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் சார் இப்போ என் பொண்ணுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கணும், நான் இப்படி காசு இன்க்ரீஸ் ஆகினே இருக்குதானப்போ நான் அதிகமாகவே போட்டிருக்கணும்னப்போ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஆக்சுவலி இவங்களுக்கு தெரியாமல் இவங்க சண்டை போட்டிருக்காங்க. முதல்ல என்ன நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம புரிய வைக்கலையா, அவங்க புரிஞ்சிக்கலையா ஆனால் நாங்கள் விசாரிக்கும் போது தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பேங்க்கில் இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி நம்ம காசு சேவ் பண்ணிக்கலான்னு கான்செப்டே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, அப்படின்னா நம்ம பசங்களுக்கு இந்த வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜமனாமத்தூரில், நம்ம ஜவாதி ஹில்ஸில் ஜமனாமத்தூரில் ஒரு ட்ரைபல் ஹேம்லெட்டில் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பசங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேங்க்லானாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் ஆனாலும் சரி, 5 இயர்ஸ்க்காக ரெக்கரண்ட் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும். மாதமாக நீங்கள் அதில் 200 ரூபாய் போடணும். ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் வருவோம் அந்த சமுதாயத்துக்கு நாங்கள் முதல்ல அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம், இந்த நாள் வரோம்னு சொன்னப்போ நீங்கள் அந்த பாஸ்புக்கோடு வரணும், அந்த டெபாசிட் பண்ணியிருக்கிற அந்த சலானோட வரணும். வந்துட்டிங்கன்னா நாங்கள் 2 hours ஆஃப் லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம் நடத்துவோம். அந்த எண்ட் ஆஃப் 2 hours அந்த அவங்க போட்ட 200 ரூபாய்க்கு நாங்கள் 100 ரூபாய் நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, அவங்க 200 ரூபாய் போட்டாலும் ஆக்சுவலி அவங்க போட்டது 100 ரூபாய் தான். நாங்களும் ஒரு 100 ரூபா தந்துடுறீங்க. அந்த மாதிரி 60 மாதங்கள் நாங்கள் செய்வோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 60 months they would have invested about 12,000 rupees. அது அவங்களோட காசு. அது இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆகலாம். ஸோ நாங்கள் எப்படி ஆரம்பிப்போம்னா, 7th படிக்கிற பசங்க கூட நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ அது முடியறதுக்குள்ளே அவங்க +2 முடிச்சிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த +2 முடித்த உடனே இந்த காசு எல்லாம் நீங்கள் மேல் படிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இதில் இருக்கிற பியூட்டி என்னென்னா, ஒரு மாதமாக நாங்கள் அவங்களுக்கு பார்க்குறோம். 60 மாதங்களாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு மாதம் நாங்கள் 2 மணி நேரம் அவங்க கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ 60 into 2 120 hours ஆஃப் லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் வி டூ. ஸோ ஃபஸ்ட் இயரில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் மாரல் சயின்சஸ். ஸோ சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டியான நம்ம தெருவில் குப்பை கொட்டக்கூடாது, நம்ம டாய்லெட்டிங் வெளியே போகக்கூடாது, ஏன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் மாரல் சயின்சஸ் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு மாதமாக ஒரு டாபிக் பற்றி நாங்கள் எடுப்போம். அந்த டாபிக் பற்றி நாங்கள் சில வீடியோஸ் காட்டுவோம், ஸ்கிட்ஸ் பண்ண வைப்போம், ரோல் ப்ளே பண்ண வைப்போம், என்னென்னமோ பண்ணுவாங்க அவங்க. அடுத்த மாதம் வேறு டாபிக் பற்றி பேசுவோம். செகண்ட் இயருக்கு போன உடனே குழந்தைங்களோட உரிமைகள் பற்றி, ஸோ உனக்கு இந்த மாதிரி உரிமைகள் இருக்கு, யாரு கூட உனக்கு ஸ்கூல்லே ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், சமுதாயத்தில் யாரு கூட உனக்கு அவமானப்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, உனக்கு உயிரோடு இருக்கிறது உன்னோட உரிமை, உயிரோடு இருக்கணும்னு என்னென்ன பண்ணணும், அப்படின்னா உங்கள் சமுதாயத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், இந்த மாதிரி உரிமைகள் இருக்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தேர்ட் இயருக்கு போகிறதுக்குள்ளே ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் பேங்க் என்ன, பேங்க்கில் நம்ம காசு கடன் வாங்குறதுன்னா என்ன, கடன் வாங்கினப்போ வட்டி கட்டுறது என்ன, ஸ்டாக் மார்க்கெட் என்ன, பாண்ட் மார்க்கெட் என்ன, இதெல்லாமே இன்சூரன்ஸ் என்ன, இதெல்லாமே நாங்கள் தேர்ட் இயரில் சொல்லிக் கொடுப்போம். 4th and 5th இயரில் கெரியர் கவுன்சிலிங் என்னது இப்படி என்னென்னா, நிறைய வாட்டி நீங்கள் குழந்தைங்களை கேட்கும்போது என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா முதல்ல சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அக்கௌண்டன்ட் ஆகணும், லாயர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இந்த காலத்தில் எல்லாம் கவனிச்சிங்கன்னா, ஒரு ஏசி மெக்கானிக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க, படிப்பு ஒரு 6 மாதம் தான். நானே எங்கள் வீட்டில் வர ஒரு ஏசி மெக்கானிக்கிட்ட கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. 6 மாதம் கோர்ஸ் படிச்சிருக்கிறவன் ஒரு மாதத்துக்கு ஒரு 1 lakh rupees ஏர்ன் பண்ணுறான். அது எனக்கு தெரிஞ்ச சில டாக்டர் சம்பளத்துக்கான கூட அதிகமாக இருக்காது. ஸோ எனக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்போது நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த யூத்துக்கு சின்ன கோர்சஸ்
நீ உண்மையாக டாக்டர் ஆகணும்னு அளவுக்கு உனக்கிட்ட ஞானம் இருக்கே, அறிவு இருக்கானப்போ நீங்கள் தயவுசெய்து நீங்கள் படிங்க. நாங்கள் படிக்கக்கூடாதான் நான் சொல்லலை. நிறைய பசங்களுக்கு வந்து இப்போது அந்த அளவுக்கு படிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் கவலைப்படாத, நிறைய கோர்சஸ் இருக்கு. இப்போ ஏசி மெக்கானிக் ஆகட்டும், டூ வீலர் மெக்கானிக் ஆகட்டும், செல்ஃபோன் மெக்கானிக் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் ஆகட்டும், டிவி மெக்கானிக், என்னென்னமோ இருக்கே. இப்போது அந்த எந்தெந்த ஏரியாவில் டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% ஆஃப் த பீப்புள் ஹேவ் ஃபோன்ஸ். அதில் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பீப்புள் ஹேவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 மில்லியன் பீப்புள் கேரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எதாவது ஆயிடுச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். நம்ம திருப்பி ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாது. ஸோ பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ரிப்பேரிங் பற்றி கற்றுக்கோங்க. எந்த சின்ன படிப்பு படித்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு படித்து உண்மையே நான் ஒரு ஏமாத்தாமே நியாயமாக நான் சம்பாதிக்கிறது டெஃபினட்டாக சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இப்போது வசதிங்க இருக்கே, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு காட்பாடி, ஜோலார்பேட், அரக்கோணம் 3 ஸ்டேஷனில் சேர்த்து 30 குழந்தைங்களை அங்கே ரெஸ்கியூ பண்ணுறோம். மொத்த நாடுலேருந்தே வராங்க பசங்க. எங்களுக்கு வந்து ஒரு பையன் காஷ்மீர்லேருந்து வந்திருந்தான், விசாகப்பட்டினம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், எங்கெங்கோ வராங்க பசங்க, கேரளாலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க. எதுக்காக வராங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், வீட்டில் சாப்பாடு இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, அப்பா வந்து குடிக்காரான், இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்போ எங்ககிட்ட ஸ்டாஃப் வந்து 24/7 காட்பாடி ஸ்டேஷனில் இருப்பாங்க. ஏதான ஒரு ட்ரெயின் வந்துச்சுனாவே அவங்க மொத்த ஸ்டேஷனில் பார்த்துனே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தனியப்பட்ட ஒரு குழந்தை, பயத்தோடு இருக்கிற ஒரு குழந்தை, அழுதுனே இருக்கிற ஒரு குழந்தை பார்த்த உடனே போய் பார்த்து என்னப்பா ஆயிடுச்சு என்ன அதுன்னு சொல்லி கேட்டு அவன் உண்மையே வீட்டு விட்டு ஓடி வந்துட்டான்னப்போ அவனுக்கு நாங்கள் கொண்டு வந்து அங்கே ஸ்டேஷன்லே எதான செய்ய வேண்டியதாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரொம்ப பசியோடு இருக்குன்னு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் பின்னாடியே எங்களது ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸுக்கு கொண்டு போய் அவனுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் அதெல்லாம் கொடுத்து அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒப்படைப்போம். நம்ம மாவட்டத்தில் 3 NGOs ஆர் செலக்டட் ஃபார் திஸ் ஒர்க். அந்த 3 NGOஸில் ஹோப் ஹவுஸ் ஒன்று. தி ஹோப் ஹவுஸ் மூலமாக எங்களுக்கு வந்து யாருக்காவது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்களுக்கு ஒரு உதவிகள் தேவைப்படலாம். அவங்களுக்கு உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், எங்கே வந்து அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். எங்களுடைய இடம் நீங்கள் ஆஃபீஸ் கேட்டிங்கன்னா கரிகிரி ஆஸ்பத்திரி, மெயின் ஆஸ்பத்திரி பின்னாடி, இப்போது நம்ம மெயின் ரோட்டில் போகும்போது பிரம்மபுரம் தாண்டினதுக்கப்புறம் சேவூர் வரும். சேவூரில் நம்ம லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா மெயின் ஆஸ்பத்திரி போகும், அதுக்கு பின்னாடி இருக்குது. எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். www.indiahopehouse.org www.indiahopehouse.org. என்னோட நம்பர், இப்போ எங்களோட நிறுவனத்தோட லேண்ட்லைன் நம்பர் வந்து 0416-227-4450 227-4450. இன்றைக்கி வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் தி ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோம் டைரக்டர் திரு ரூபினாக்கா மற்றும் சைல்டு லைன் டீம் ஹெட் சி சுரேஷ் நிறையா விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VITயின் சமுதாய வானொலி. VIT பண்பலை 90.8 மற்றும் யூனிசெஃப் CRA இணைந்து வழங்கும் சிறப்பு வல்லுநர் பார்வை. VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் ஒரு மருத்துவர்கிட்ட பேசுகிறோம். அந்த மருத்துவர் கூறும் விதிமுறைகள், அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் தங்களுடைய கேள்விகளை, அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறது டாக்டர் சுபபிரியா. அவங்க கூட தான் நீங்கள் பேச போகிறோம். வணக்கம் மேம்.
வணக்கம், நான் டாக்டர் சுபப்ரியா. ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ டயபெட்டாலஜிஸ்ட் இன் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஓகே மேம், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து சர்க்கரை நோய்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படின்னா என்னங்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும், அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டயபெட்டிஸ்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பீப்புள் வில் பி கம்மிங் அரவுண்ட் வித் ஃபியூ கம்ப்ளைண்ட்ஸ் லைக் லாஸ் ஆஃப் வெயிட், அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸோடு வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது. பட் அலாங் வித் த ட்ரீட்மெண்ட் we have to give the awareness to them. So we got a particular like diabetic educators அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம் எங்கள் ஹாஸ்பிட்டலில். ஸோ அதை வச்சு தான் we are going to go back. சரி மேம், இப்போ வந்து எனக்கு இப்போ சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து எப்படி வந்து நார்மலான பர்சன் எப்படி கண்டறியுது? எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நமக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டோட்டலாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து பீப்புள் யூஸ் டு ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ அந்த வேலை செய்கிறோங்கிறது இதுவே வந்து ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் த யங் ஜெனரேஷன்ஸ், த லீஸ்ட் வென் ஐ saw லாஸ்ட் வீக் வாஸ் 12 years. சரிங்களா? ஸோ அந்த 12 years வந்து ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா due to the heredity also, one cause is due to heredity also, அதுவும் சொல்லலாம். பட் அதர் திங் இஸ் லைக் மெயின் திங் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டு சைனா, இந்தியா இஸ் டு பி பிகம் இன் 2025 இந்தியா இஸ் கோயிங் டு பி தி வேர்ல்ட் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், இஸ் ஆல்வேஸ் கிவிங் அஸ் அன் ரெட் மார்க். ஸோ வி ஹாவ் டு பி very conscious in that, and more than doctors we need the diabetic educators, and even the public awareness should be created for the people. நீங்கள் சொல்லும் போது வந்து சர்க்கரை நோய் வந்து நம்ம சீனாவோட ஃபர்ஸ்ட் வர போகிறது, அது வந்து நம்மளுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால வந்து ஆபத்துகள் தான் அதிகம். சரி, சர்க்கரை நோய் சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து நினைவுக்கு வர்றது இந்த உணவு பழக்க வழக்கங்கள். கண்டிப்பாக உணவு முறைகள் வந்து எந்த மாதிரி உணவு வகைகள் வந்து, அதாவது சர்க்கரை நோய் பின்பும் முன்பும், அதாவது வித்தியாசப்படுத்தி சொல்லுங்க மேம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிறைய பேர் வந்து அப்செட் ஆகிடுறாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சர்க்கரை நோய் என்னங்கிறது வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வந்து ஒரு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, பார்க்குறாங்க, ஒரு நார்மல் ஆனதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஓகே நார்மல் ஆகிடுச்சு, இனிமேல் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் தே ஷுட் கன்சல்ட் தேர் டாக்டர் அண்ட் தே ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தேர் பாடி. எதனால வந்தது சர்க்கரை நோய் அவங்களுக்கு? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த வகையான ஒரு சர்க்கரை நோய் அவங்களுக்கு, ஸோ எந்த விதமான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், ஸோ அந்த ஒரு கேட்டகரி எல்லாம் எடுத்துட்டு தே ஹாவ் டு டிசைட். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வி கேன் கோ ஃபார் சில டயபெட்டிஸ் எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி. சரிங்களா? ஸோ உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். ஸோ வந்து உடற்பயிற்சிங்கிறதுக்காக பெரிய எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ண சொல்லலை. 24 மணி நேரத்தில் உங்களுக்காக ஜஸ்ட் 30 minutes ஒர்க் பண்ணால் போதும். அதுவும் வந்து ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணணும். அதாவது வந்து உங்களுடைய நடை வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த 30 நிமிஷத்தில் வந்து 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் யூ ஹாவ் டு கவர். அந்த மாதிரி ஒரு வேகம் இருந்தால் தான் யூ கேன் பேர்ன் யோர் கலோரிஸ். ஸோ அதுதான் உண்மையான உடற்பயிற்சி. அதை விட்டுட்டு நான் எப்போதுமே ஓபியில் பார்க்குறப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி நானும் நடக்கிறேன் மேடம், 2 கிலோமீட்டர் நடக்கிறேன், 3 கிலோமீட்டர் நடக்கிறேன், ஆனால் என்னுடைய வெயிட் கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நட கிடையாது. எதிர்த்த வீடு பக்கத்து வீடு அந்த மாதிரி அவங்க கூடலாம் சேர்ந்துட்டு பேசிட்டு நடக்கிறது ஒரு நடையே கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கோ ஃபார் அ பிரிஸ்க் வாக்கிங். அதாவது இன் 30 minutes யூ ஹாவ் டு கவர் மினிமம் 5 kilometers ஸோ தட் யூ கேன் பேர்ன் யோர் கலோரிஸ். அதுதான் நடைங்கிறது. இதை தவிர ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிஸில் எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அதை விட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்விம்மிங்.
ஸ்விம்மிங், ஏரோபிக் எக்ஸசைஸ், சைக்கிளிங் இதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கூட ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடற்பயிற்சியில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் மன தளர்ச்சி இருக்கும். ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சுகர் வந்துடுச்சு, லைஃப் லாங் நம்ம மெடிசன் சாப்பிடணும், அதுலேயே வந்து சில பேர் வந்து ஒரு டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மன தளர்ச்சி இருக்கக்கூடாது எப்போதுமே. ஸோ யூ ஷுட் பி வெரி ஃப்ரீ. நம்ம வந்து 4 பேத்துக்கு சொல்லணும். ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல வந்து வில் பி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அது வந்து சர்க்கரை நோய் பற்றி அதனுடைய விழிப்புணர்வு பற்றி கொடுக்குறப்ப வந்து ஈவன் வீல் பி ஃபீலிங் வெரி ஃப்ரீ. அண்ட் நம்மளுக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த மன தளர்ச்சியிலேருந்து விடப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யோகா பண்ணணும். டெய்லி வந்து யோகா பண்ணலாம். இன்னொன்று வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் நீங்கள். ஸோ தியானம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யோகா அதே மாதிரி யோகாவும் வந்து பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அந்த மன தளர்ச்சியிலேருந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க. அடுத்தது வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் நடக்கிறத விட காலை வேலையில் நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இது ஓகே மேம், நிறைய விஷயம் சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உணவு முறைகள், எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது? ரைஸை கம்மி பண்ணுமா, இல்லை வந்து சுகர் சொன்னோன்னே எல்லாம் வந்து சுகரை மட்டும் கம்மி பண்ணிடுவாங்க. வேறு எந்த உணவுகள்லாம் வந்து சர்க்கரை தன்மை அதிகமாக இருக்குது அதெல்லாம் கம்மி பண்ணால் வந்து சர்க்கரை நோய்க்கு? கண்டிப்பாக இப்போ ஓபியில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து எப்போதுமே எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நான் காலையில் 2 இட்லி தான் சாப்பிட்டேன், நான் சர்க்கரை போட்டு டீயே குடிக்கிறது கிடையாது, ஆனால் எனக்கு எப்படி இவ்வளோ சர்க்கரை வந்தது, ஏன் இவ்வளோ சுகர் இருக்குது? ஸோ இந்த மாதிரி வரிஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் சர்க்கரை சாப்பிட்றதுனால இல்லை சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சுகர் இன்க்ரீஸ் ஆகுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம கணையத்தில் சுரக்கிற அந்த இன்சுலின், ஸோ நம்ம அந்த கணையத்தில் சுரக்கிற இன்சுலினும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த குளுக்கோஸ் லெவல், ஸோ இட் ஹேஸ் டு பி மெயின்டைன் இன் ஈக்குவல். ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வரைக்கும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் த இன்சுலின் லெவல் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட், அந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்மியாக இருக்கிறப்பையோ இல்லை இந்த குளுக்கோஸ் லெவல் 2 பேரும் வந்து ஒரு எனிமி வில்லன் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுறது வரும். ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து உணவு கட்டுப்பாடு மிக 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 சக்கரை நோயின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அவசியம். வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து 3ஆவதாக வர்றது வந்து டயட். ஸோ இந்த உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது பூமிக்கு அடியில் வர்ற எந்த விதமான கிழங்கு வகைகள் தவிர்க்கணும். அதாவது இன்னொன்று வந்து நார்ச்சத்துக்கள் உள்ள பொருட்கள் வந்து ஜாஸ்தி சேர்த்திக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த உணவு பரிமாற்றங்கள் அதாவது வந்து சாதாரண சிம்பிள் சுகர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து கம்ப்ளீட்டாக தவிர்த்தரணும். அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், அந்த கொழுப்புச்சத்து குறைந்த நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், குறிப்பாக வந்து கீரைகள், இதெல்லாம் வந்து ஸோ இந்த கிரீன்ஸ் கீரைகள் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து இந்த காய்கறி கீரைகள் குறிப்பாக வந்து சர்க்கரை குறியீட்டு திறன், அதாவது வந்து இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ அது குறைவாக உள்ள கோதுமை, ராகி, திணை, கம்பு, குதிரைவாழை போன்ற தானிய வகைகள் செய்யப்பட்ட திடமான நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்களை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம். அடுத்தது வந்து கேள்வி கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா, எவ்வளோ சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாமா, மட்டன் சாப்பிட்லாமா, இல்லை ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்லாமா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் திருப்பி ஓபியில் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொழுப்புச்சத்து விரைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சியில் தான் வந்து நிறைய கொழுப்பு வகைகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான்வெஜ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தோல் உரித்த கோழி, அதாவது வந்து ஸ்கின்லெஸ், அந்த ஸ்கின் எடுத்துட்டு வந்து அந்த சிக்கன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடி மீன்கள் இருக்கும், ஸோ அந்த பொடி மீன்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து 3 வேளையில் மார்னிங், காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, டின்னர், இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து நம்மளுடைய, அதுவும் மெயினாக குறிப்பிட்டு இந்த சவுத் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வேளை சாப்பிட்றத வந்து பிரிச்சுட்டு அதை வந்து 4 இல்லை இன்னும் மேலே போனால் 5 டைம்ஸ் ஒரு பிரேக் கொடுத்துட்டு நீங்கள் அதையே வந்து பிரித்து எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து நிறைய அந்த உணவு மாற்றங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு டாக்டர்கிட்டையும் போக மாட்டீங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர்றது வந்து அந்த ட்ரீட்மெண்ட், அந்த மெடிசனையும் நீங்கள் வந்து தவிர்த்தரலாம்.
சரி டாக்டர், இப்போ வந்து பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது சர்க்கரை நோய் வந்து ஒரு பரம்பரை வியாதியாக வந்து இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எனக்கு வந்துருமோ, இல்லை எங்கள் அம்மாவுக்கு இருக்குது எனக்கு வந்துருமோன்னு ஒரு டென்ஷன்லேயே இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பா. இப்போ வந்து சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பரம்பரை வியாதி தான். அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இது வந்து ஹெரிடிட்டரியாக இது வந்து வந்துடுது. சரிங்களா? நாட் ஒன்லி திஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் டிசீஸ் ரிலேட்டட் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கன்ஜெனைட்டல் வெரைட்டி ஆல்சோ. இப்போ ஒருவேளை இந்த ஜெனரேஷன் நம்ம அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் ஒருவேளை நம்ம தாத்தா பாட்டி கூட இருந்திருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட கூட வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து உடனே வந்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். எப்போ வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சடன் தேர் வில் பி ஒரு 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 வெயிட் லாஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ், யூரின் ஜாஸ்தியாக போனாலோ இல்லை தண்ணி தாகம் ஜாஸ்தியாக இருந்தாலோ அந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒபிசிட்டி சொல்கிறோம். மேம், இப்போ வந்து எனக்கு வந்து நார்மலாக நான் ஃபிட்டாக இருக்கேன். பட் எனக்கு சுகர் வரக்கூடாது, மற்றவங்கள பார்த்து வந்து நம்மளுக்கு சுகர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா ஃப்யூச்சரில் வந்து சர்க்கரை நோயை தவிர்க்க முடியும். ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸசைஸாக இருக்கும், எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ சர்க்கரை நோயை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் இண்டிகேஷன். லைக் வந்து ஒன்றா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் அதாவது ஹெரிடிட்டியாக வரதில் இந்த மாதிரி இருக்குது, அது ஒரு காஷன், அது ஒரு இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் எடை, உடல் பருமனம்னு சொல்கிறது அந்த ஒபிசிட்டி. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த கேட்டகரிஸ், இந்த மாதிரி இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரிஸ் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். டெய்லி யூ ஜஸ்ட் கோ ஃபார் 30 minutes வாக், தட் இஸ் இனஃப். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் சேர்ந்த உணவு வகைகளை வந்து தவிர்த்துருங்க. நார்ச்சத்துக்கள் உள்ள பொருட்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். மேம், இப்போ வந்து சின்ன பசங்களுக்கே வந்து சுகர் வருது, அதாவது குழந்தைகளுக்கு கூட வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான ரீசன்ஸ் இருக்குது, நிறைய பேர் குழந்தைங்களும் இருக்காங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கிறது நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ரீசனுக்காக வருது, அதை தவிர்க்க முடியுமா? அதாவது அதுக்கு ஏதாவது அவேர்னஸ் இருக்கா? இல்லை, அதுக்கு அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலது வந்து நாங்கள் வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதாவது கரு உண்டாகிற அந்த அதுலேயே வர்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோய் வந்து நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ஆன்டினேட்டல் செக்கப் வர்றப்ப யூஸ்வலாக 24th இருந்து 28th வீக், அதாவது 5வது மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து சர்க்கரை டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சர்க்கரை டெஸ்ட் பண்ணுறப்ப எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு வந்து சர்க்கரை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணணும். இன்னொன்று வந்து எதுக்காக அப்படின்னா தாயும் குழந்தையும் சேஃபாக இருக்கணும், நல்ல டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காகவும் நாங்கள் பார்க்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கரை வந்துடுச்சு அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த தாய்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் நியூட்ரிஷனல் தெரப்பி எம்என்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எம்என்டி அது கொடுப்போம். அடுத்தது வந்து அதில் ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அந்த சுகர் லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ சுகர் லெவல்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டிங் லெவல் பார்ப்போம். ஸோ அந்த ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் ஷுட் பி லெஸ் தென் 95. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அரௌண்ட் 180 180 இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 155 இருக்கணும். ஸோ இந்த லெவலில் இருந்துச்சு அப்படி வந்து நாங்க அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் நியூட்ரிஷனல் தெரப்பில பார்ப்போம். இதே அளவு வந்து 200 தாண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் போட்டுட்டு, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள இருக்க கரு அந்த குழந்தை வந்து வளர வளர வந்து குழந்தையுடைய சைஸ் வந்து பெருசாயிடும். ஸோ அதனால வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டெலிவரிஸ்ல. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக they'll be regularly having the insulin therapy and they'll be having the regular follow up. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து ரெகுலர் ஃபாலோ அப் விசிட்ஸ் வருவாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க. அந்த ஒபிசிட்டின்றது ஒரு ப்ராப்ளம் வந்து மேஜரான ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து சுகருக்கும் ரிலேட்டட், அதாவது ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ராகிறப்பே வந்து பேஷண்ட்கோட ஹைட் வெயிட் பார்ப்போம். ஸோ வில் பி கால்குலேட்டிங் த BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்ப்போம். ஸோ அது பார்க்குறப்ப வந்து அப்டாமினல் ஒபிசிட்டி பார்ப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து அதாவது 40 inches மேலே இருந்தாலோ அளவு, அதே மாதிரி ஒரு ஃபீமேல் பேஷண்ட்க்கு வந்து 35 inches மேலே இருந்தாலும் வில் டேக் தட் அப்டாமினல் ஒபிசிட்டி ஒரு ஹை ரிஸ்க்காக எடுத்துட்டு வில் பி கிவிங் த further awareness program for the particular patient.
இப்போ நம்ம ஒபிசிட்டி பற்றி பேசணும். இப்போ நிறையா குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது. இதனால் வந்து நீரிழிவு வருவதற்கான காரணங்கள் இருக்காம? இல்லை, ஊட்டச்சத்துன்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தே கோயிங் ஃபார் ஜங்க் ஃப்ரூட்ஸ். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவியில் வர விளம்பரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிப்ஸ் எண்ணெயில் பொரிச்சது நிறையா சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி அந்த ட்ரை ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த சிக்கன் பக்கோடாஸ் இந்த மாதிரி ட்ரை ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்தாலே வந்து அந்த நீரிழிவு நோயை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்த முடியும். மெயின் ஒபிசிட்டியை வந்து இதில் கட்டுப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் ஒபிசிட்டியை வந்து ப்ரிவென்ட் பண்ணினாலே ஸோ இட் ஹேஸ் டு பி ஸ்டார்ட் இந்த பேசிக் ஸ்கூலில் ஆரம்பிக்கணும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ப்ரிவென்ஷன் அவேர்னஸ் கொடுக்க தான் யூ கேன் பி கோயிங் ஃபார் த ஃப்யூச்சர். இப்போ ஒருத்தவருக்கு வந்து நீரிழிவு நோயினால் அவதிப்படுறாரு. ஸோ அதனால் அது ரிலேட்டடான டிசீசஸ் வேற என்ன? நம்மளுக்கு இப்போ சுகர் வந்துச்சு, ஓகே இதை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு சுகர் போடும். பட் அதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் என்ன? வேற எதாவது நோய் வருவதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் அப்படின்னு வந்துட்டால சர்க்கரைன்ட்டு இல்லை, இன்னும் சிலது இருக்குது. சர்க்கரை ஆகட்டும், இல்லை பிளட் ப்ரெஷர் பிபி ஆகட்டும், இல்லை தைராய்டு ப்ராப்ளம் ஆகட்டும், இன்னும் சில வியாதிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சளி ஜுரம் மாதிரி 1 நாள் 2 நாளில் வர வியாதி. 2 நாள் மாத்திரை போடலாம், போட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுறலாம், அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு கன்ஃபார்மாக டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டில் தி எண்ட் லைஃப் லாங் யூ ஹாவ் டு பி ஆன் மெடிசன்ஸ். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விசிட் வருவாங்க, செகண்ட் விசிட் வருவாங்க, the sugars will be in very good control. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு சுகர் ஃபேக்ட்ரியோட வருவாங்க. அவ்வளோ ஒரு சுகர்ஸ் வித் ஆல்வேஸ் they'll be coming along with complications. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நகம் வெட்டுறதுலையோ, ஒரு சின்ன செருப்பு போடுறதுல, அந்த நியூ செப்பல்ஸ் வாங்குறதுல, ஒரு சின்ன கடை அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா they have lost their limbs. ஸோ இதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have to go for a regular checkup. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் வந்து ஒரு உறுப்போட விடுற வியாதி கிடையாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தை பாதிக்கும். அதே மெயினாக இருதயத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆகிட்டு, உடம்புல வந்து சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஆகிட்டு, நரம்பு தளர்ச்சி வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட அதனுடைய வலி தெரியாது. சரிங்களா? ஸோ அது வந்து அந்த வலி வந்து ஒன்றா கேஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு அது நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனிவேர் எனி டைம் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், அதாவது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை கிட்னி ப்ராப்ளம் ஆகட்டும், கண்ணு, நரம்பு தளர்ச்சி, இது எல்லாமே வந்து சர்க்கரை நோயால் வர்றதுக்கான இதுன்ட்டு இல்லை, இன்னும் நிறைய தோல் சம்மந்தப்பட்டது அண்ட் மெயின் வந்து யூரின் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை பெண்களுக்கு வந்து இன்னும் நிறைய அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து சர்க்கரையுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் தான். இப்போ வந்து நார்மலாக வந்து இன்சுலின் லெவல் கம்மியானதான் இந்த சுகர் ப்ராப்ளம் வருது இல்லையா? ஸோ இது மெடிசன் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நார்மலாக வந்து அதாவது ஒரு நேச்சுரல் வழி மூலயமா வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? கேட்குறீங்க. ஓகே ஃபைன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் தான் எதுவுமே. ஓகேங்களா? ஸோ வி ஷுட் கிவ் தம் அ வெரி குட் அவேர்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கரை எதனால வந்துச்சுன்னு அவங்களுக்கு வந்து தெரியணும். அடுத்தது வந்து நம்ம உடம்புல வந்து அந்த இன்சுலின் அளவு கம்மியானதுனால தான் வந்து சர்க்கரை நம்மளுக்கு வந்திருக்கணும்னு தெரியுது. ஸோ எப்படி வந்து அடுத்தது வந்து இன்சுலினை இன்க்ரீஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி நம்ம நார்மல் லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஒன்ஸ் இன்சுலின் இஸ் கம்மிங் பேக் டு யூ வில் பி ஃப்ரீ அவுட் ஆஃப் த டிசீஸ். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு ட்ரீட்மெண்ட் எதுவும் பெருசாக கிடையாது. த ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு கோ ஃபார் அ பிரிஸ்க் எக்ஸசைஸ். நல்ல ஒரு வாக்கிங் பண்ணுங்க, தட்ஸ் இனஃப். அதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு சிலருக்கு வந்து ஓல்டேஜில் இல்லை ஒபிசிட்டியில், ரொம்ப ஒபிசிட்டியில் இந்த மாதிரி வர்றப்ப தான் யூ வில் பி கோயிங் ஃபார் ஆர்டிஃபிஷியல். அதாவது வந்து நம்ம வெளியே வந்து இன்சுலினை உடம்புல செலுத்திட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அது 2 தான் நம்மளுக்கு மெயினாக சொல்கிறது. இப்போ வந்து இன்சுலின் எடுத்துக்கிறது வந்து அவங்களா வந்து டிசைட் பண்ணிவிட்டு ஒரு டவுட்ஸ் இருக்கும், எப்போ எடுத்துக்கலாம், மார்னிங் எடுத்துக்கலாமா, இல்லை நைட் எடுத்துக்கலாமா, இல்லை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாமா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஆமாம், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிபிசி சொல்லுவாங்க, அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதுதான் வந்து ஏசின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் பிசி.
ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க மெயினாக பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ ரைட் நாளைக்கு டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு அந்த திங்கிங் வர்றப்ப ஒரு 3 days வந்து நல்ல ஒரு டயட் கண்ட்ரோலில் வருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏசிபிசி பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி பக்கா, நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அதே இது ஆனால் நாங்கள் வந்து அதை எடுத்துக்கிறது கிடையாது. நாங்கள் மெயினாக எடுத்துக்கிறது வந்து ஹெச்பிஏவன்சின்னு சொல்லுவோம். அதாவது வந்து கிளைகோசிட்டட் ஹீமோக்ளோபின் லெவல். அது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் 3 months அந்த 90 days சுகர் லெவல் கொடுக்கும். அதாவது அந்த ஹெச்பிஏவன்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லெவல் இஸ் அப் டு 4 to 6%. பட் ஏசிபிசி வில் பி நார்மல். அந்த ஹெச்பிஏவன்சின்னு சொல்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 16, 17, 18 வரைக்கும் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 9, 10 அந்த மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்சுலின் அவசியம் தேவைப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம் பாருங்கள், இருதய வியாதி, கிட்னி, கண்ணு சம்மந்தப்பட்ட ஃப்யூச்சரில் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் நாங்கள் இன்சுலின் சொல்கிறோம். பட் வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இன்சுலின் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் வந்து அது ஒரு கொலை குற்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஐயோ இன்சுலினா, ஐயோ டாக்டர் இன்சுலின் வேணாம், இவங்க ஏற்ற வீட்டில் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க இன்சுலின் போட்டால் எங்களுக்கு வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் இன்சுலின் போடணும், அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்டர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க அடுத்த டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்களும் அதே இன்சுலின் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த இன்சுலின் சொல்கிறப்ப மறுபடியும் இன்னொரு டாக்டர்கிட்ட வராங்க. இன்சுலின் போடுறது ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்சுலின் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றத விட இன்சுலின் தான் வந்து தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். லைஃப் லாங் நீங்கள் இன்சுலின் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த ஹெச்பிஏவன்சி லெவலில் நீங்கள் நார்மலாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து தவிர்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் சொல்கிறப்ப வந்து இன்சுலினில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ இன்னும் நியூ ட்ரெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை போட்டாலே போதும் அந்த மாதிரி இன்சுலின் கூட வந்துட்டுருக்கு. அதே மாதிரி 3 வேளை போடுறதும் இருக்குது, 2 வேளை போடுறதும் இருக்குது. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேசல் இன்சுலின் கூட ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 24 hours இன்சுலின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 24 மணி நேரத்துக்கு போடுற இன்சுலின் வந்து ஹஸ் கம் அவுட் வெரி வெல். நல்ல நிறைய நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில். இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். அந்த மாதிரி நிறைய இன்சுலின் பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்று நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறது மக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் போடுறதுனால எந்த விதமான ஆபத்து கிடையாது. ஸோ இன்சுலின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அடுத்ததாக இப்போ வந்து நீரிழிவு நோயில் எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் நியூ ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ நிறையா முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாவது எனி சேஞ்சஸ் மேம்? கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயின் திங் வந்து நீரழிவு அப்படின்னு பார்க்குறப்ப வந்து மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வி ஆர் மெயின்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த டயபெட்டிக் எஜுகேஷன். அந்த அவேர்னஸ் வர்ற ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டேயும் ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப நியர்லி வி ஸ்பெண்ட் 45 to 1 hour. ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து அந்த நோய் எப்படி வருது, எதற்காக வருது, பின்னாடி அதனுடைய காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணினா தான் தேர் வில் பி எ ஃப்ரூட்ஃபுல். ஆனால் அது வந்து நாங்கள் இன்சுலின் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து அந்த அவேர்னஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னே இருந்ததை விட இப்போ வந்து இன்னும் நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து புதுசாக வந்துட்டே இருக்குது. எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்ரீ நாராயண ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க? எந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க மேம் இங்கே? கண்டிப்பாக இதில் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நாராயணி ஹாஸ்பிட்டல்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து வி ஆர் கிவிங் குட் எஜுகேஷன் நல்லா கொடுக்குறோம். அதாவது மக்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டயபெட்டிக் எஜுகேட்டர் கிட்ட இருந்துட்டு வி ஆர் கிவிங் அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் டு த பேஷண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தவிர்க்கணும், என்ன ஏது ஒரு டயட் கவுன்சிலிங், உணவு பழக்க வகைகள் சொல்கிறோம். அதே மாதிரி டயபெட்டிக் எஜுகேட்டர் வச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரி என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன செய்யணும், அதே மாதிரி இன்சுலின் எப்படி எடுத்துக்கணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு விழிப்புணர்வு எல்லாமே கொடுத்து தான் அனுப்புகிறோம். இப்போ வந்து சுகர் வந்த உடனே அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா இன்சுலின் எடுத்துக்கிறதோ இல்லை வந்து அதனுடைய செக்கப் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற விஷயத்த வந்து அவங்க கவனிக்கிறது கிடையாது. இப்போ ஒரு கிட்னி டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட இசிஜியில் லெவலை செக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி அது எப்படி மேம் பண்ணணும்? இயர்லி ஒன்ஸ் பண்ணுமா இல்லை வந்து 3 months ஒன்ஸ்? அந்த டியூரேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது வந்து சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அந்த சுகர் லெவல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபிசி பார்ப்போம். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர்,
அண்ட் போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர். மெயினாக என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர், HbA1c அதாவது 3 மாதத்துடைய சர்க்கரை அளவுகள் சொல்கிறோம். இன்னொன்று வந்து கிட்னி லெவல், சீரம் கிரியேட்டினின் பார்ப்போம். இன்னொன்று லிப்பிட்ஸ் பார்ப்போம், லைப்பிட் ப்ரொஃபைல் சொல்கிறது. 5 வகையான கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது. அதாவது அந்த 5 இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட கொழுப்புதும் இருக்குது, நல்ல கொழுப்புதும் இருக்குது. ஸோ அதை எல்லாமே பார்க்கணும். அடுத்தது வந்து யூரின் மைக்ரோ ஆல்புமின் சொல்கிற யூரின் டெஸ்ட் பண்ணுவோம். இன்னொன்று ECG கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது வந்து கண் சம்மந்தப்பட்ட ஃபண்டஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நல்லா ஒரு இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வச்சிருக்க, அந்த நல்ல ஒரு கிளைசமிக் ஸ்டேட்டஸில் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணினா போதும். ஸோ எவ்ரி டைம் வந்து இந்த எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க எப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமா, இல்லை அவங்களுடைய சுகர்ஸ் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா 500 600 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து HbA1c வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ HbA1c வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும், அந்த விழிப்புணர்வு, அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். அதாவது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் த HbA1c இஸ் அரவுண்ட் 6-7 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் இட்ஸ் ஓகே. பட் இஃப் இட் இஸ் மோர் தென் 10 அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 2 ஹாஃப் இயர்லியாக பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பண்ணினா போதும். மேம், இப்போ கரண்ட்டு ரிசர்ச், அதாவது இந்த விட்டமின் டி ரிலேட்டட் டயபெட்டிக்ஸ், அது ரிலேட்டட். ஆமாம், வைட்டமின் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஆகட்டும், யாருமே சரி எல்லாருமே வந்து நம்ம வந்து வெளியே வந்து அந்த சன் எக்ஸ்போஸ்டரே கிடையாது. மெயின் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரீசன். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சன் எக்ஸ்போஸ்டர் பண்ணலாம். இன்னொன்று வந்து அதுதான் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் தான். அதை தவிர இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு டயபெட்டிஸ் ஆகட்டும், இல்லை மற்ற தோல் வகைகள் சம்மந்தப்பட்டது, இல்லை போன் டிஃபிஷியன்சி, இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியும். ஓகே மேம், இவ்வளோ நேரம் வந்து பல கேள்விகளுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. அதாவது சர்க்கரை நோய் பற்றிய பல விழிப்புணர்வு விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாங்க, ஆனால் அது சில விஷயத்த ஃபாலோ பண்ணுறது தான். அதனால் பின்விளைவுகள் என்ன, பல விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் என் கூட பங்கேற்றதற்கு VIT பண்பலை சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக நான் இந்த இதில் சொல்கிறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹேவ் டு தேங்க் ஸ்ரீ சக்தி அம்மா டு கிவிங் மீ திஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு டயபெட்டிஸை பற்றி சொல்கிறதுக்காக வந்து ஒரு சந்தர்ப்பம் VIT சார்பாகவும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ பேஷண்ட் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, த ஒன்லி திங் இஸ் நடை நோய்க்கு விடை, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நோயிலிருந்து விடை பெற முடியும். அதுதான். தேங்க்யூ. நேர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் சுபப்பிரியா கூட தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் VIT பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி ஒரு சில கேள்விகளை தான் வந்து மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் பவானி. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை வந்து எப்படி எடுப்பீங்க? யோசித்து பொறுமையாக எடுப்பேங்க. எதுலேயும் அவசரப்பட மாட்டேன், யோசித்து எடுப்பேன். முடிவெடுக்கும் போது இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் எதெல்லாம் வந்து உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் முடிவெடுக்கும் போது கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் போது வந்து எதெல்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி.
அதாவது நான் முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு வந்து எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு யோசிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த முடிவுனால மற்றவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு யோசிப்பேன். இதுதான் நான் மனசில் வச்சுக்கிட்டு முடிவு எடுக்கிற விஷயமா இருக்கும். எடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்னு சில நேரத்தில் கூட நம்ம நினைப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பின் வாங்கிடுவாங்க இந்த முடிவில் இருந்து. ஒரு சில பேர் வந்து எவ்வளோ கொஞ்சம் போராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பின் வாங்குவாங்க. நீங்கள் வந்து எப்படி உடனே வந்து சரி நம்ம பின் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா, இல்லை கொஞ்சம் போராடுவீங்களா? அதாவது நம்ம எடுக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கிற விஷயம் நம்மளுக்கு வேணும், நம்ம பண்ணியே ஆகணும், இது நம்மளோட விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். முடியலன்னா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி, இது யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா விட்டுருவேன். மற்றபடி போராடி அதை அடையணும்னு தான் பார்ப்பேன். என்னதான் நம்ம முடிவு வந்து ரொம்ப யோசிச்சு எடுத்தா கூட ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது கேட்பாங்க, நான் எடுத்திருக்கிற முடிவு வந்து சரிதானா அப்படின்ட்டு. நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? என்னோட அம்மா கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா வந்து நம்மளோட வயசுலேயும் மூத்தவங்க, அதனால் வந்து டிசிஷன் எல்லாருமே எடுக்கலாம். பட் ஆனால் கரெக்டான சொல்யூஷன் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம கேட்குறோம். ஸோ அந்த வகையில் நான் எங்கள் அம்மா கிட்ட தான் இதை பற்றி நான் கேட்பேன். ஏன்னா அவங்க வந்து கரெக்டான டிசிஷன் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்பேன். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவு எடுக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இதெல்லாம் யோசித்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு? முடிவு எடுக்கிற விஷயத்தில் வந்து அதாவது அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்து முடிவெடுங்க. அதே மாதிரி அந்த முடிவில் வந்து ஸ்டப்பனாக இருக்கணும், அதாவது நின்று போராடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த முடிவினால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நம்மளுக்கும் எந்த பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். இதுதான் நான் மக்களுக்கு சொல்கிற விரும்புகிற கருத்து. ரொம்பவே நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன் பற்றி தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் பரணிதரன், காட்பாடி திருநகரில் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான ஒரு சில முடிவுகளை எதை வச்சு எடுப்பீங்க? மெயின் வந்து சூழல், அதுக்கப்புறம் அந்த முடிவுகளோட விளைவுகள் எப்படி வரும்ன்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அதை டெசிஷன் வந்து கரெக்டாக இல்லையான்னு. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி? கண்டிப்பாக நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து அது பேஸ் பண்ணி என்னென்ன நடக்கும்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதில் எதனா ராங் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரீரைட் பண்ணுறதுன்றதை வந்து நம்மளுக்கு யோசிச்சு, அதுதான் மெயினான விஷயம். அதையும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கணும், அதுதான் மெயின். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா நம்மளை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது, மற்றவங்களையும் அதை எப்படி பாதிக்கும்ன்றது நம்ம மெயினாக பார்க்கணும். டெசிஷன் எல்லாமே பெருசுதான்ட்டு இல்லை, சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட கண்டிப்பாக நம்மள மட்டும் இம்பேக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, அடுத்தவங்களையும் கண்டிப்பாக இம்பேக்ட். எடுத்த முடிவில் நீங்கள் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே பின்வாங்கிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் அதுக்காக போராடி பின்வாங்குவாங்க. நீங்கள் எப்படி அதில்? கண்டிப்பாக செகண்ட் டைப் தான். அவ்வளோ சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடுத்தாச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்டப்பன் தான். கண்டிப்பாக எப்படி சொல்லணும், 99% வழியும் கூட பின்னாடி வரத்துக்கு சான்ஸ் இல்லை. வேறு வழியே இல்லைன்ற நிலமை வரப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும், தவிர அப்போ கூட விட்டுறக்கூடாது. கடைசியிலையும் அதிலே தான். என்னதான் நம்ம வந்து முடிவை யோசித்து நம்ம எடுத்தால் கூட ஒரு சில முடிவுகளை வந்து நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுப்போம். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுத்த பின்பு யார்கிட்டையாவது கேட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா யாரை கேட்பீங்க? ஆக்சுவலி முடிவு எடுத்த பிறகு நான் டெசிஷன் கேட்கவே மாட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேணால் அப்பா கிட்டே கேட்பேன். அப்படி கூட வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அது இதுதான் முடிவு பண்ணியாச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் சரி, அதுதான். மற்றவங்க சஜஷன் நான் கேட்கலாமே தவிர அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம டிசிஷன் நம்மது தான். பின் விளைவுகள் எதாக இருந்தாலும் சந்திக்கணும்னு தீர்மானிச்சாச்சுன்னா உங்கள் டிசிஷனில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நல்லா சொன்னீங்க சார். இப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, சில நேரங்களில் வந்து இந்த விஷயத்த யோசிச்சு எடுங்க அப்படின்ற மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேக்ஸிமம் நான்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுக்காதீங்க, நாமன்றதை பேஸ் பண்ணி முடிவு எடுத்திங்கனாவே முக்கால்வாசி விஷயம் முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோன்னா யோசிக்கலாம், ஆனால் முடிவு எடுத்துகிட்டு இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வரவே கூடாது. என்ன இது பண்ணியிருந்தாலும் அதை வந்து முடிச்சுட்டு தான் வெளில வரும்.
ரொம்பவே நல்லா சொன்னீங்க பரணிதரன். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. வணக்கங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தேன்மொழி, காட்பாடியில் பில்டர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள் தேன்மொழி, நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? என்னோட முடிவு நான் டக்குன்னு எடுத்துருவேன். சில டைம் யோசித்து செய்வேன். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யோசிச்சு நீங்கள் முடிவெடுக்கும் போது சில நேரங்களில் அந்த முடிவுகள்லேருந்து நம்ம பின்வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் உடனே பின்வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின்வாங்குவீங்களா? அதுக்காக போராடி தான் பின்வாங்குவேன். இப்போ எடுத்த முடிவுகள் நம்ம என்னதான் முடிவு கரெக்டாக எடுத்தால் கூட சில பேர்கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் கேட்போம். நான் எடுத்துருக்கிற முடிவு சரிதானா அப்படின்ட்டு. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட கேட்பேன். அவங்க கிட்ட என்ன இது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லி கேட்பேன். அவங்க இது தப்பு, இது கரெக்டு, இதை செய்ய அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுபடி செய்வேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட, கூடவே சின்ன வயசுலேருந்து தான் ஒன்றா படித்தோம், ஒன்றா தான் இருந்தோம். அவகிட்ட கேட்பேன், இது மாதிரி இது தப்பா இது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அவள் சொல்லுவா, இது கரெக்டு, இது மாதிரி இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அவள் சொல்கிற மாதிரி கேட்டுப்பேன். இவங்க 2 பேர்கிட்ட தான் கேட்பான், வேறு யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நம்ம ஒரு சில முடிவுகள் நம்ம எடுத்துருப்போம். எடுத்துட்டு அதுக்காக தொடர்ந்து போராடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஏன் போராடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் எடுத்த முடிவில் போராடுவீங்களா, இல்லை சரி ஓகே இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி விட்டுருவீங்களா? முடிஞ்ச வரையும் போராடுவேன். அதுக்கப்புறம் இது முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நானே சமாதானப்படுத்திக்கின்னு அமைதியாக விட்டுருவேன். நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு முடிவெடுக்கிற விஷயத்தில்? சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட கேட்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டியும் அம்மா கிட்டேயும், அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்டால் அவங்க நல்ல டிசிஷன் சொல்லுவாங்க. யோசிச்சு தான் எடுக்கணும். நம்ம அப்படியே எடுக்கிறப்போ நம்மளுக்கு சில தடுமாற்றம், சில பதட்டம், தேவையில்லாமல் பிரச்சனை அது மாதிரிலாம் வரும். யோசித்து மற்றவங்க கன்சல்ட் பண்ணி கேட்டு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். வெள்ளூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர்லேருந்து இங்கே மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களும் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முக்கியமான முடிவெடுக்கும் திறனை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் தயங்கவே மாட்டேன். முக்கியமான முடிவு உடனே எடுத்துருவேன். சப்போஸ் சமுதாயத்தில் அது ஒத்து வராத விஷயம், பல பேர்கிட்ட அதை விவாதித்து முடிவு பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் அதை பற்றி யோசித்து தான் முடிவு பண்ண முடியும். முடிவு எடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணுன்ற மாதிரி கூட சொல்லுவோம். நம்ம இதெல்லாம் சில பேர் மனசில் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப பொறுமையாக யோசித்து நான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. முடிவு எடுக்கும்போது எதை நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க? இப்போ ஒரு முடிவுன்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, நெகட்டிவ் சைடு எவ்வளோ பெரும்பான்மை இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ண முடியும். சமூகத்துக்கும் ஒரு சொசைட்டிக்கும் நல்ல ஒரு தீர்வாக அமையும் பட்சத்தில் அது எல்லாருமே நல்ல முடிவாக இருந்தால் அதுக்கு 100% உடனே நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். இப்போ அது மூலிமா சமூகத்துக்கு பல விளைவுகள் வருதுன்னா அதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ யோசித்து நம்ம என்ன தான் முடிவு எடுத்தால் கூட நம்ம ஒரு சில பேர்கிட்ட கேட்போம், நம்ம எடுத்துருக்கிற முடிவு கரெக்டு தானா அப்படின்ட்டு. நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? நான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்பேன். அவர் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவர் வழியாக தான் நம்மளும் வரோம், மூதாதையர்கள் வழியாக தான் நம்மளும் வரோம். அதனால் ஒரு எப்போவுமே பெரியவங்களுடைய ஒரு சஜஷன் கண்டிப்பாக இதில் தேவை. அதே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற நம்ம ஒர்க்கர்ஸ், அப்புறம் பொதுமக்கள், ஃப்ரெண்ட்ஷிப், இவங்ககிட்டையும் நம்ம கேட்டு இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கரெக்டாக அவங்களுடைய சஜஷனும் நம்ம கேட்டு சொல்கிறது 100% கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தான் தோண்டித்தனமாக முடிவு எடுத்து நம்மளே சொல்கிறது அது ஃபெயிலியராக கூட ஆகலாம். அதனால் பெரியவங்களோட கருத்துக்களும் இதில் ரொம்ப முக்கியம். பெரியவங்களோட கருத்துக்குன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், 100% ரைட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அது போயிட்டு ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான் வரும். ஆனால் அதுலேயும் ஒரு 100% ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பெரியவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவெடுக்கும் போது கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி.
நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய பின் விளைவுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து எடுக்கிறது வந்து 100% கரெக்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். பின் விளைவுகள் இல்லாமல் அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது வந்து ஸ்ட்ரகிளில் போய் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக யோசித்து பக்குவமாக இது பண்ணி கடைசியில் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது தான் நல்லது. எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டே நம்ம யோசிச்சிடணும். முன்னாடி வச்சுட்டு அப்புறமா பின் வாங்கக்கூடாது. இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கும் திறன், அதை பற்றி தான் சில கேள்விகளை நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், நான் வெங்கடேசன், மில்லேனியம் பிளாஸில் வோடாஃபோன் ஸ்டோர் வச்சுருக்கேன். சார், நீங்கள் உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவு அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஒரு செயல் செய்ய போகிறதுக்கான ஒரு திட்டம் தான் முடிவு. ஆனால் அது வந்து ஒரு ஆரம்பம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரு ஆரம்பம். நல்லாவே சொன்னீங்க. எப்பயுமே வந்து ஒரு முடிவு என்பது ஒரு ஆரம்பம் அப்படின்ட்டு. முடிவு எடுக்கும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் முடிவு எடுக்கும்போது எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? நம்ம எடுக்கக்கூடிய முடிவு முதல்ல வந்து நம்மளை வந்து எதிர்காலத்தில் எந்த வகையில் பாதிக்குமா, அடுத்தது நம்மளை சுற்றி இருப்பவர்களே பாதிக்குமா, இதை மனதில் வைத்து தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். சில பேர் வந்து எடுத்த முடிவில் வந்து பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் போராடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட அந்த முடிவை கடைசியாக ஏற்றுப்பாங்க. உங்களுடைய முடிவுலேருந்து பின்வாங்கணுன்னா உடனே பின்வாங்கினா எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். யாருமே எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு காலப்போக்கில் வந்து சரியில்லாததாக மாறலாம். அந்த காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல் மேலும் அந்த முடிவினை மாற்றி வேற ஒரு முடிவை எடுப்பது தான் நல்ல ஒரு விஷயம், புத்திசாலித்தனமாகவும் கூட. இதில் பின்வாங்குவது என்பது இல்லை. எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை, சரியான நோக்கத்தில் நடைபெறாத பொழுது அந்த முடிவை மாற்றுவது தவறில்லை. இதில் பின்வாங்குவது என்பது எதுவும் இல்லை. நீங்கள் உங்களுடைய முடிவை யோசிச்சு எடுத்தால் கூட யார்ட்டையாவது சில பேர் அவங்களுடைய முடிவுகளை கேட்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாரும் வேணா இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய முடிவை யார்கிட்ட கேட்பீங்க? எதனால் அவங்கக்கிட்ட கேட்பீங்க? பொதுவாகவே வந்து ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரிட வேணாலும் கலந்து ஆலோசிக்கலாம். முடிவு எடுத்ததுக்கு பிறகு வந்து அதை ஆலோசிப்பது கூடாது. முடிவு எடுப்பதற்கு முன்பு எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை பெறலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு யாரையும் பாதிக்கக்கூடாது. அந்த வகையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் முடிவு நம்மளுடையது, ஆலோசனை மற்றவர்களிடம் இருக்கலாம். முடிவு எடுத்த பின் அதற்கு பிறகு ஆலோசிப்பது தவறு. மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிவு எடுக்கும் போது இந்த விஷயத்தில் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி. முடிவு எடுப்பதற்கு முன் தீர ஆலோசனை செய்யவும். எத்தனை பேரிட வேண்டுமானாலும் ஆலோசனை கேட்கலாம். ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுடையதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய முடிவை நாம் ஆபதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஏற்காமலும் இருக்கலாம். முடிவு நம்மளுடையதாக இருக்கட்டும். கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம முடிவெடுக்கும் திறன், டெசிஷன் மேக்கிங், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக ஒருத்தருக்கிறாரு. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் அசோக் குமார். நான் எல்ஐசி ஹவுசிங் லோனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேனுங்க. நீங்கள் உங்களுடைய முடிவுகளை, முக்கியமான ஒரு சில முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? நான் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தம்பியோட ஷேர் பண்ணிப்பேனுங்க. அதோட இது விவாதம் பண்ணிவிட்டு அது ஓகேவான்றது தெரிஞ்சதுக்கப்புறம் 1-2 முறை யோசிப்பேனுங்க. யோசிச்சுட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த இது மூவ் பண்ணுவாங்க. முடிவெடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மனசில் என்னென்ன விஷயம்லாம் மனசில் வச்சுப்பீங்க? முடிவெடுக்கும் போது நம்ம இதெல்லாம் மைண்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு காரணத்துக்கான முடிவு எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தேவையான நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறது மட்டும் மனசில் வச்சு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுவாங்க. எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்கணுன்னா சில பேர் உடனே வாங்கிடுவாங்க, சில பேர் போராடுவாங்க. அதுக்காக நீங்கள் உங்களுடைய முடிவுலேருந்து பின்வாங்கணுன்னா போராடுவீங்களா? அதுக்காக வந்து இல்லை உடனே சரி ஓகே பின்வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பின்வாங்கிடுவீங்களா? எடுத்த முடிவு கரெக்டாக இருந்ததுன்னா கடைசி வரையும் போராடணுங்க. சில விஷயம் அது நமக்கு மைனஸாக தோணுச்சுன்னா இப்போ உடனே பின்வாங்கிடுவாங்க. சில நேரத்தில் வந்து நம்ம ஒரு சில முடிவுகளை ரொம்ப யோசிச்சு எடுத்தால் கூட யார்கிட்டயே அது கேட்போம், இந்த டிசிஷன் நான் எடுத்துறது கரெக்டா அப்படின்ட்டு. நீங்கள் அது மாதிரி யாருக்கிட்ட கேட்பீங்க? கசின் பிரதர்கிட்ட கேட்பேனுங்க. ஏன்னா சில டைம் நம்ம என்ன தான் முடிவு கரெக்டாக எடுத்தாலும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது கரெக்டாக இருக்குன்றது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம்னா அது நல்லதாக இருக்குங்க. கசின் பிரதர்கிட்ட கேட்டு தான் வந்து அதுக்கான முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க முடிவு எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் பற்றி, அதாவது முடிவெடுக்கும் திறன் பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1-2 முறை யோசிங்க. கரெக்டாக இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா அந்த வேலையை முடிச்சிடுங்க. அப்படி இல்லை யாராவது நல்லா வெல்விஷர்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு
தெரியலனா கேட்டு தெரிஞ்சு முடிவு எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி சார். கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன் பற்றி ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. சார் வணக்கம், என் பேர் குமரேசன், வெள்ளூரில் இருந்து பேசுகிறேங்க. சார், முடிவெடுக்கும் திறன் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எப்படி எடுப்பீங்க? முடிவெடுக்கும் திறன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து நார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும்னா நான் யோசனை பண்ணுவேன். ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணுவேன். என் நண்பர்கள் எனக்கு ஃபேவராக இருக்கிற ஆளுங்களை வந்து அந்த விஷயத்தை பற்றி நான் வந்து எப்பவுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை செய்வேன். அதாவது ஒரு 2 வீலர் எடுக்கணும் அப்படின்னாலையும் அது ஒரு முடிவு எடுக்கணும்னாலையும் அதை வந்து நானும் என்னுடைய சார்பில் வந்து நான் விசாரிச்சுட்டு ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் செட்டு முதல்ல வந்துடுவேன். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க யாரும் இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மெக்கானிக் இருக்காங்க, இந்த மாதிரி சர்க்கிள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயும் ஒரு ஓரலாக வந்து ஒரு சரௌண்ட் பண்ணுவேன். நான் டோட்டலாக சரௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் கரெக்டாக வந்து அதை முடிவு எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் செய்வேன். எடுத்தமா கவுத்துமா எடுத்த உடனே பண்ணிவிடுவோம், அது ஒன்று சொல்லிட்டாங்க உடனே செஞ்சிடலாம் இறங்கிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் எப்பவுமே செஞ்சதே கிடையாதுங்க. முடிவெடுக்கும் போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முடிவெடுக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் வச்சுப்பீங்க? பர்சனல் விஷயம், சில விஷயம் வந்து மனசில் தான் வச்சு ஆகணும். சில விஷயங்களெல்லாம் சொல்லும்போது அது எல்லாமே வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது. சில விஷயங்களை பர்சனல் விஷயத்தை சில விஷயத்தை வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். பர்சனலாக வந்து ஒரு மனசுக்கு சங்கடமான விஷயங்கள் இருக்கும். ஒரு நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு ஃபேவராக 100 பேர் இருக்காங்கன்னா அது ஒருத்தன் தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக சஜஷன் சொல்லக்கூடிய ஒரு நண்பராக இருப்பான். அவங்கக்கிட்ட நம்ம சஜஷன் கேட்போம். எடுத்த முடிவில் பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே பின்வாங்கிடுவீங்களா, இல்லை அதுக்காக போராடி அதுக்கப்புறம் பின்வாங்குவீங்களா? இல்லை, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இறங்கியிருக்கோம். எடுத்த உடனே இறங்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சர்க்கிள் ஒரு பிரச்சனை ஏதோ வரும்போது பின்வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பின்வாங்குறதுக்கும் சில சர்க்கிள் யோசனை பண்ணிட்டு அதை வந்து டிலே பண்ணி தான் நான் பின்வாங்குவேன். எடுத்த உடனே பின்வாங்க மாட்டேன். அது என்னுடைய ஹேபிட் கிடையாது. எப்பவுமே வந்து திரும்பவும் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்போது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணமோ பின்வாங்கும் போதும் அதே மாதிரி கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பின்வாங்குவேன். நீங்கள் உங்களுடைய முடிவு எடுத்தால் யார்கிட்ட கேட்பீங்க, எதனால் கேட்பீங்க? லைஃப் விஷயம்னாக்கா லைஃப் சம்மந்தப்பட்ட ஆளுங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அதன் அனுபவப்பட்டவங்க இருப்பாங்க, ஃபெயிலியர் ஆனவங்க இருப்பாங்க லைஃப் சம்மந்தப்பட்டதில். எக்ஸாம்பிள் இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படின்னாக்கா இப்போ அந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பிரச்சனை அனுபவிச்சுட்டு பார்ப்போம் பற்றி நம்ம சரௌண்டிங்கில் அவங்க கிட்ட ஜென்ரலாக கேட்பேன். நான் இந்த விஷயத்தை சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஒரு ஜென்ரலாக கேட்கும்போது அவர் ஒரு தீர்வு சொல்லுவார். இப்போ அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக நம்மளுக்கும் வந்து சுய புத்தி ஒன்று இருக்குது. சில விஷயங்களா சுய புத்தியில் அதையும் யோசனை பண்ணிட்டு தான் செய்ய முடியும். இப்போ அது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சில விஷயங்களெல்லாம் வந்து கேட்கவும் முடியாது. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தான் தெரியும். 100% சூழ்நிலை, நம்மளுடைய பொசிஷன், நம்மளுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய மைண்ட் தாட் எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். அதனால வந்து அவங்க கிட்ட கேட்கறதுனா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதை வந்து போட்டு மிங்கிள் பண்ணி எதுவுமே வந்து நம்ம கெடுத்துக்க முடியாது. அதனால சில விஷயங்கள் வந்து சுயமாக தான் திங்க் பண்ணிட்டு தான் அதை முடிவே எடுக்க முடியும். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க முடிவெடு விஷயங்களை பற்றி? முடிவு எடுக்கணும் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை செய்யும்போது விட்டு கொடுத்து பார்க்கணும். அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். ஒரு விஷயத்தை வந்து 1-4 முறை அவங்களே செல்ஃபிஷாக யோசிக்கணும். வந்து நிறைய புத்தகங்களை படிக்கலாம். புத்தகங்களை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எதாவது சம்மந்தப்பட்டது அந்த சம்மந்த புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை படிக்கும்போது நிறையா நம்மளுக்கு செல்ஃப் வருது. மற்ற வந்து இப்போ நான் எதிர்க்க உங்ககிட்டே ஒரு விஷயத்தை கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த புத்தகம் மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேதர் ஆகும். எல்லா விஷயத்துக்கும் புத்தகத்தில் வந்து ஆன்சர் இருக்குது. அந்த புத்தக அறிவு இருக்கும்போது நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சில அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நண்பர்கிட்டையும் சஜஷன் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 100% எல்லாருமே வந்து ஃபேவராக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து வேலையின் சுமை வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கள பற்றி மட்டுமே யோசிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு உலகம் வந்து மாறி போச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணி திங்க் பண்ணி கரெக்டாக ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாதுங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை இன்னைக்கு காலையில் தூங்கி அந்த பைக்கை தூங்கினாங்களா, போனாங்களா, வேலையை படுத்தாங்களா, வீட்டில் போய் படுத்தாங்களா அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர இன்னொருத்தருக்காக யோசனை பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. மொத்தத்தில் நம்மளே வந்து நம்மளை தெளிவுபடுத்திக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை தீட்டினால் மட்டும்தான் ஒரு முடிவை எடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றிங்க. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் டெசிஷன் மேக்கிங் முடிவெடுக்கும் திறன் பற்றிய நிறைய கருத்துக்களை நம்ம மக்கள் கிட்ட கேட்டோம். அவர்களும் நிறைய விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய மைண்டில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம்.
வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும்போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்ததாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னவனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுக்கிட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா.
அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகையை ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்கள கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாற்றணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலியை இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லையும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நகராட்சி நடுநிலைப்பள்ளி காகிதப்பற்றை மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாருக்குள்ளே நாடு என்ற பாரதியார் பாடலை பாட வருகிறார்கள் நர்மதா, ஆர்த்தி, வாசுகி, காயத்ரி. பாரத நாடு
நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிவியல் அரட்டை வழங்க இருக்கிறார்கள் பூஜா, நர்மதா, காயத்ரி, நந்தினி, வாசுகி. பூஜா, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வாடி, நம்முடைய அரட்டை சங்கத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கலாம். ஓடி சும்மா பேசி பொழுத வேஸ்ட் பண்ணாம அறிவியல் சம்பந்தமா எதனா பேசி தெரிஞ்சுக்கலாண்டி. சரி வா, என் அக்கா காயத்ரி அறிவியல் பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அவகிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாமடி. இரு, என் தங்கச்சி நந்தினியை கூட்டிட்டு வரேன், அவளும் அறிவியல்ல ஆர்வமா இருக்கிறா. வாங்க சகோதரிகளா, என்ன இந்த பக்கம் வேஸ்டா பேசி வீணா போகாம நல்ல விஷயங்களை பேசக்கூடாதா? அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்ககிட்ட அறிவியல் சந்தேகங்களை கேட்கணும்னு வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய டவுட். பெரிய இரும்பால் செய்யப்பட்ட கப்பல் நீரில் முழுகுகிறது, ஆனால் சின்ன குண்டூசி நீரில் முழுகுது, அது எப்படி? கப்பல் மிதக்கும் போது அதன் எடைக்கு சமமான நீரை வெளியேற்றுகிறது, ஆனால் குண்டூசி அப்படி செய்வதில்லை. அதனால் தான் கப்பல் மிதக்குது, குண்டூசி முழுகுது. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம நகத்தை வெட்டும் போது ஏன் நமக்கு வலிக்கிறது இல்லை? இதுக்கு விட எனக்கு தெரியும். ஏன்னா நகங்கள் இரத்த குழாயுடனே குறித்த எலும்புகளோடவே இணைக்கப்படவில்லை, எனவே வலி தெரியாது. பச்சோந்தி பல நிறங்களுக்கு எப்படி மாறுது? பச்சோந்தியின் தோலின் உட்பகுதியான டெர்மிசஸ் பல்வேறு அளவில் சுருங்கி விரியக்கூடிய நிரம்பி செல்கள் குரோமோட்டோபோரஸ் நரம்பு மண்டலத்தின் உதவியால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அக்கா, உங்களுக்கு மூளை பெருசுதான். அப்படியெல்லாம் இல்லை, எல்லோர் மூளையும் 1 கிலோ முதல் 1.5 கிலோ தான் இருக்கும். நேற்று இரவு வானில் நிலாவை சுற்றி வளையம் பார்த்தேன், அது எதனால் வந்துச்சு? நிலவை சுற்றியுள்ள மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளின் மீது நிலவின் ஒளிப்பட்டு முழுமையாக எதிரொலிப்பு அடைவதால் நமக்கு வளையம் தெரிகிறது. எனக்கு கூட நிலாவில் போய் வீடு கட்டலாம்னு ஆசை. ஆனால் அங்கு ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதனால் காற்று அங்கு விடுபட்டு விண்வெளிக்கு சென்றுவிடும், சுவாசிக்க முடியாது. நீ கவலைப்படாதே தீபிகா, இந்தியா செவ்வாய் கிரகத்துக்கே மங்கள்யான் என்ற விண்வெளிகலனை அனுப்பியிருக்கு. அதன் சோதனை முடிந்த பிறகு நாம் எல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கே சென்று குடியேறலாம். சினிமாவில் பாம்பு பால் குடிப்பது போல் வருகிறதே, அது உண்மையா? இது தவறு. பாம்பு பால் குடிக்காது. பாம்பு திட உணவுகளை தவளை, தேரை, எலி போன்றவற்றை தான் சாப்பிடும். பாம்பு கொட்டியவுடன் வாயில் உறை வர காரணம் என்ன தெரியுமா? பாம்பு கொட்டியவுடன் இரத்த ஓட்ட மண்டலத்தை விஷம் பாதிக்கும். இதனால் விழுங்க முடியாத உமிழ்நீர் அதிக கோழையுடன் வாயிலிருந்து வெளியேறும். எங்கள் மாமா ஃப்ளைட்டில் போகும்போது அவரோட பேனாமை கீழே விழுந்துச்சான். ஏன்? அதுக்கு காரணம் தரையிலிருந்து மேலே செல்ல செல்ல காற்றழுத்தம் குறையும், ஆனால் பேனாவில் உள்ள அழுத்தம் அதிகமாக இருப்பதால மழை வழியும். ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? சிலந்திக்கு 8 கால்கள் தான் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் சிலந்திக்கு 8 கண்கள் தான். கடவுள் நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறார். அதில் ஒன்று காற்று மின்சாரத்தை கடத்தாது என்பதுதான். காற்று மின்சாரத்தை கடத்தினால் நாம் எல்லாம் ரப்பர் ட்ரெஸ் தான் போடணும். வேப்பம்பூ, இலை இதெல்லாம் கசப்பாக இருப்பதற்கு காரணம் தெரியுமா? அதில் சிறப்புமிக்க ஆல்கலாய்டுகள் இருப்பதாலும் அதில் அசாடக்டின் என்ற வேதிப்பொருள் இருப்பதாலும் கசக்கிறது. ரொம்ப நன்றி அக்கா. வீணா அரட்டை அடித்து காலத்தை வீணாக்கின்னு இருந்தோம், ஆனால் இன்னைக்கு நல்ல அறிவியல் செய்திகளை தெரிஞ்சு கொண்டோம். ஆமாம், எனக்கு தெரியாத அறிவியல் செய்திகளை உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சி. சினிமா கதை, சீரியல் கதை பேசி நேரத்தை வீணாக்காம நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இது நல்ல நாளாக அமைந்தது. மனிதன் மட்டும் முதுகெலும்பு தரையில் படும்படி உறங்கினம் விளங்கினம் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. வானொலி தொலைக்காட்சி ஒலிபரப்புக்கு வளிமண்டலத்தில் உள்ள அயனி மண்டலம் உதவுகிறது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலேலோ என்ற தாலாட்டு பாடலை பாட இருக்கிறார்கள் நந்தினி, பிரீத்தி. குரலின் இசையே தாலேலோ, குரலின் பொருளே தாலேலோ, நிழலின் இதமே தாலேலோ, நெல்லின் மணியே தாலேலோ, துள்ளும் மானே தாலேலோ, துளசி மனமே தாலேலோ, வெல்லும் வாலே தாலேலோ, வளபுரி சங்கே தாலேலோ, குளிரும் நிலவே தாலேலோ, குயிலின் குரலே தாலேலோ, வளரும் செல்வமே தாலேலோ, வெண்மை அன்னமே தாலேலோ,
மங்களமணியே தாலேலோ, மார்கழி திங்களே தாலேலோ, பொங்கும் மலையே தாலேலோ, பொதிகை மலையே தாலேலோ, பொங்கும் மலையே தாலேலோ, பொதிகை மலையே தாலேலோ, தாலேலோ தாலேலோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாம்பழமும் சுடுகோலும் என்ற நாடகத்தை வழங்க இருக்கிறார்கள் ஜீவா, சிட்டி பாபு, லிங்கேஸ்வரன், மூர்த்தி, மதன்குமார், சாம்ராஜ். ராஜாதிராஜர், ராஜ கம்பீரன், ராஜகுல திலகர், அரசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அரண்மனை வைத்தியரை உடனே அழைத்து வாருங்கள். அரண்மனை வைத்தியரே, எங்களை அரசர் அழைத்தார். வணக்கம் மன்னரே, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? வருத்தத்துடன், அரண்மனை வைத்தியரே, என் ஈர்த்த அன்பு தாயாரின் உடல்நிலை இப்போது எப்படி உள்ளது? கொஞ்சம் பொருத்த வேண்டும் அரசே. நாடியை பிடித்து பார்த்ததில் தங்களின் தாயார் பிறப்பது கடினம் என்று தெரிகிறது. இன்னும் சில நாளே இருப்பார். ஆகவே அவர் விரும்பியதனை செய்து அவரை மகிழ்விக்கலாம். அப்படியா? தாயாரின் அருகே செல்கிறார் அரசர். தாயே, தங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள், அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். மாம்பழம் வேண்டும். அரசரின் தாயார் முனைகியபடி ஏதோ மெல்ல சொல்கிறார். புரிந்து கொண்ட அரசர் ஆணையிடுகிறார். அமைச்சரே, என் அன்னை மாம்பழம் சாப்பிட விரும்புகிறார். இதுவே அவர் தம் விருப்பம். உடனே அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பொறுத்தழுதல் வேண்டும் அரசே, இது மாம்பழ காலம் இல்லை. எங்கிருந்தாலும் சரி, அண்டை நாடு சென்றாவது மாம்பழம் கொண்டு வாருங்கள். அப்படியாகட்டும் அரசே. சேவர்கள் பல திசைகளிலும் சென்று அடைகிறார்கள். ஆனால் மாம்பழம் கொண்டு வருவதற்குள் அவருடைய தாயாரின் உயிர் பிரிந்துவிட்டது. அரசர் பெருங்கவலை கொள்கிறார். என் அன்னையின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்கின்ற குற்ற உணர்ச்சியில் என்னை அரித்துக் கொள்கிறது. அவருடைய மனம் அமைதியடையாமலே உயிர் பிரிந்து விட்டது. வருத்தம் வேண்டாம் அரசே, அதற்கு பரிகாரம் செய்யலாம். இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து நீங்கள் தப்பிக்க வழி இருக்கிறது அரசே. என்ன வழி சொல்லுங்கள். சொல்கிறேன் அரசே. 108 துறவிகளுக்கு தங்கத்தில் மாம்பழம் செய்து தானமாக கொடுத்து விருந்து வைத்தால் உங்களின் தாயாரின் மனம் அமைதியடையும். ஆகட்டும் அமைச்சரே, இது விரைவில் நடக்க ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியாகட்டும் அரசே. பின்னர் தடபுடலான விருந்து நடக்கிறது. அனைவரும் தங்க மாம்பழங்களை அரசர் வழங்குகிறார். அந்த நேரத்தில் விகடகவி தெனாலிராமன் அங்கு வருகிறார். அத்தப்படி இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் இறந்து போன தாயாரின் மனம் எப்படி அமைதியடையும்? எவ்வளவு பொருள் செலவு! இது பொருத்தமற்ற செயலாகவே உள்ளது. இவர்களுக்கு நல்ல பாட புகட்டணும். நண்பர்களே, சென்ற ஆண்டு என் தாயார் இறந்தது உங்களுக்கு தெரியும். என் தாயின் இறுதி ஆசையை நிறைவேற்ற இயலவில்லை என்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன். ஆகவே இன்று என் இல்லத்தில் பரிகார விழா நடைபெறுகிறது. அனைவரும் தவிராமல் வருதல் வேண்டும். சரி ராமா, நாங்கள் உங்கள் வீட்டிற்கு வருகிறோம். மாலை நேரம் தெனாலிராமன் வீட்டில் 108 பேரும் அறைக்குள் செல்கின்றனர். தெனாலிராமன் எல்லோரையும் உட்கார சொல்லி சூடு கோலை கொடுத்து எல்லோருக்கும் சூடு போடுகிறான். ஐயோ அம்மா, அங்க என்ன சலசலப்பு? அரசே, தெனாலிராமன் அங்கே எல்லோருக்கும் சூடு போட்டு கொண்டிருக்கிறான். தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். தெனாலிராமா, உன்னை அரசர் அழைத்தார். இதோ வருகிறேன். தெனாலிராமா, ஒழுங்காக சொல். இவர் முதுகில் சூடு வைத்தாயமே, என்ன செயல் இது? ஏன் இப்படி செய்தாய்? அரசே, என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார். வைத்தியர்கள் சூட்டுக்கோலை பழுக்க காய்ச்சி சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்றார்கள். ஆனால் சூட்டுக்கோள் சூடு எழுவதற்குள் என் தாயாரின் உயிர் பிரிந்து விட்டது. எனவே நான் இப்படி செய்தேன் அரசே. பொருத்தமற்ற பேச்சாக இருக்கிறது. இவர்களுக்கு சூடு போட்டால் இறந்து போன உன் தாயாரின் மனம் எப்படி அமைதியடையும்? இவர்களுக்கெல்லாம் தங்க மாம்பழம் கொடுத்தால் தங்களின் தாயார் மனம் அமைதியடையும். அடைவதனைப் போலத்தான் இதுவும் அரசே. தெனாலிராமனின் கருத்து அரசரை சிந்திக்க வைத்தது. தம்முடைய தவற்றை உணர்ந்த அரசரின் முகத்தில் புன்புருவல் பூக்கிறது. மூட நம்பிக்கையை ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறான செயலை உன் அறிவினால் தெளிய வைத்த ராமா, உன் அறிவை மெச்சுகிறேன். நீ வாழ்க. நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே,
கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக குளோபல் வார்மிங் என்ற ஆங்கில உரையை வழங்க இருக்கிறார்கள் காயத்ரி, நந்தினி, வாசுகி. Global warming. What is global warming? Global warming is the increase in the temperature of the earth, which leads to many ill effects to the earth. How is global warming created? A combination of light and heat energy from the sun reaches the earth and warm the land, ocean and air. When earth's surface warm up, it radiates heat which rises toward the sky. A few gases in the atmosphere called the greenhouse gases, water vapor, carbon dioxide, methane, ozone, absorb this heat and prevent it from escaping into space. This warming the earth, so the increase in the temperature of the earth. Effect of global warming. Since 1980, earth has received more hot gases. The sea levels are rising faster, threatening to flood coast, wetlands and many low-lying islands. On an average, rainfall and snowfall patterns have changed across the globe. Around the world, glaciers are melting rapidly. Raised temperature have also triggered the extinction of many animals and plant species. Thank you. Conclusion. To escape from such bad effects, the following should be followed around the world. Planting of more trees, stopping the activity of deforestation, less usage of vehicles in cities, proper emission of gases from factories and industries, routine regular service of vehicles, use of bicycles instead of motorbike for less distant place, keep environment safe. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கீரை நாடகம் வழங்குகிறார்கள் ஸ்னேகா, தனலட்சுமி. கீரையோ கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பசலைக்கீரை, வாங்கலையம்மா வாங்கலை, கீரையம்மா கீரை. கிளிங். கீரைக்காரம்மா, நான் தான் சொல்கிறேன்ல கீரை வேணான்னு, ஏமா வந்து சும்மா பெல் அடித்து தொந்தரவு பண்ணிட்டு போகிற? அம்மாடி வாமா இங்க. என்னன்னு சொல்லுமா. கூடைய கொஞ்சம் கீழே இருக்குமா. ஏம்மா நீ கீரையே வாங்க மாட்டேன்ற? அட போமா, கீரை வாங்கி செய்யறதுக்கே எனக்கு டைம் இல்லை. 24 மணி நேரம் டைம் இருக்கு, டைமே இல்லைன்ற. என்னை பார்த்தா அவனுக்கு கிண்டலாக இருக்காமா? நான் என்னால் வேலைக்கு போயிட்டு வந்து கீரை கிள்ளி செய்ய முடியலம்மா. ஓஹோ, வத்தா காரணமா. சரி, உங்கள் பசங்களுக்கு என்னம்மா செய்து கொடுத்து அனுப்புறீங்க? சமோசா, பர்கர், பீட்சா, ஹோட்டல் சாப்பாடு தாம்மா வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். அப்போ நீ சமையலே செய்ய மாட்டியாம்மா? வேலைக்கு போகிறதுனால செய்ய முடியலம்மா. ஏம்மா நீ டிவி பார்க்குறியா இல்லையாம்மா? அதில் உணவே மருந்துன்றாங்க, மருந்தே உணவுன்றாங்க. சிறுகீரை சாப்பிட்டா அந்த நோய் போகுன்றாங்க, அரைக்கீரை சாப்பிட்டா இந்த நோய் போகுன்றாங்க, முளைக்கீரை சாப்பிட்டா அந்த நோய் போகுன்றாங்க, ஏதோ விட்டமின் சொல்கிறாங்க, மினரல் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதாமேம்மா. அட நான் ஒரு முட்டாள், படித்த உங்களுக்கே தெரியாமல் இருக்குமா? நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்கம்மா. காலையில் 1/2 மணி நேரம் முன்னே எழுந்து சத்துள்ள உணவை செய்து நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட்லாம்மா. உங்கள் பிள்ளைங்க கான்வென்ட் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க? ஆமாம்மா. அப்போனா நல்ல சத்துள்ள உணவாக செய்து கொடுமா. ஆனால் எங்கள் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கம்மா. நான் சமையலே செய்யணுன்னா கூட எனக்கு கவலை இல்லைம்மா. அப்போ என்னம்மா சாப்பிடுவாங்க உங்கள் பிள்ளைங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் வீட்டு பக்கத்துலே இருக்குதுமா. மதிய சத்தான உணவு, சுண்டல், கீரை, தினமும் ஒரு முட்டை, உருளைக்கிழங்கு தராங்கம்மா. அதனால எங்கள் பிள்ளைங்க சத்தான உணவை சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்கம்மா. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன். நாளையிலேருந்து எனக்கு கீரை எடுத்துகிட்டு வந்து கொடுமா, நான் வாங்கிக்கிறேன். பழப்புக்கு பழப்பாய்ச்சி, நல்லதுக்கு நல்லதாச்சு.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக வினாடி வினா வழங்க இருக்கிறார்கள் ஜீவா, தனலட்சுமி. புதிர் வினாக்கள். லெட்டு போட்டு குறுக்குல ஒரு கோடு போட்டால் அது எப்படின்னு படிப்பேன்? கட்லெட். சாம் போட்டு இப்படி பார் போட்டால் அது எப்படின்னு படிப்பேன்? சாம்பார். G1 4 T அது எப்படி சேர்த்து படிப்பேன்? ஒரு G 4 T ஒரிஜினாலிட்டி. 3 மூன்றுகள் அதை கூட்டு கழி பெரு வகு ஆனால் விட வந்து 6 வரணும். 3 3 9 9 3 கழிச்சா 6. 3 1 3 6 10 அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன வரும்? 15. ஒரு எண்ணெய் 1லேருந்து 9 இல்லை ஒரு எண்ணெய் நினச்சிக்கோ. அது கூட ஒரு 9 கூட்டு விடையை ரெட்டிப்பாக்கு. அது கூட ஒரு 9 கூட்டு 3ஆல் பெருக்கு 3ஆல் கழி. வந்த ஆன்சரை 6ஆல் வகு. நினச்ச எண்ணிலிருந்து அதை கழி. விடை என்ன? 10. எப்படி? நான் 4 நினச்சேன். 9ஓட கூட்டினா 13 வந்தது. 13 2 வாட்டி கூட்டிக்கினேன். கூட்டினால 26 வந்தது. 26 3ஆல் கூட்டிக்கினேன். 29 வந்தது. 29 3ஆல் பெருக்கிக்கினேன். பெருக்கினால 87 வந்தது. 87 3ஆல் கழிச்சு 84. 84 6ஆல் வகுத்தேன் 14. 14 4ஆல் கழிச்சு 10. ராமானுஜர் யார்? அவர் எங்கே பிறந்தார்? தமிழ்நாட்டில் உள்ள ஈரோட்டில் பிறந்தார். அறிவியலின் அரசி யார்? அதாவது குயின். கணிதம். கணிதத்தின் அரசி? எண் முறையினம். ராமானுஜரை தெரியும்ல, ராமானுஜரோட எண் எது? 1729. ஒருவர் வந்து கடைக்கு போகிறாரு. மொத்தம் 70 எண்ணிக்கையுள்ள மாம்பழம் மற்றும் வாழைப்பழத்தை ரூபாய் 35 ரூபாய்க்கு வாங்குறாரு. எனில் எவ்வளவு ரூபாய்க்கு வாழைப்பழம் எவ்வளவு ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கியிருப்பாரு? 35 70. 40 பைசா 50 வாழைப்பழம் 20 ரூபாய். 75 பைசா 20 மாம்பழம் 15 ரூபாய். அதனால் 70 ரூபாய் 35 பைசா 32 ரூபாய். ஒரு தவளை வந்து கிணற்றில் விழுந்து விட்டது. அது 4 படி ஏறினா 1 அடி சறுகி விடுகிறது. ஆக அந்த தவளை 12 அடி ஏற எத்தனை தடவை ஏறும்? 4 முறை. எந்த 3 இலக்க எண்ணையும் 1001ஆல் பெருக்கினால் என்ன எண் கிடைக்கும்? அதே எண் 2 முறை வரும். சதுர வயல் ஒன்றின் நடுவில் மாடு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. புல் மேய்ந்தது. அதே சதுர வயல் முறையில் மாடு கட்டியுள்ளனர். அதன் பின்னர் ஒவ்வொரு முறையில் 4 முறையில் கட்டி மேயிட்டிருந்தன. அந்த பசு அதிகமாக உணவை எது உண்டிருக்கும்? ஒரே அளவுதான். ராமுவிடம் அவனுடைய நண்பன் உன்னுடைய வயசு என்னன்னு கேட்குறான். என்னுடைய வயது என் அக்காவின் வயதை விட 2 வயது 6 குறைவு. என் தம்பியின் வயதை விட 2 வயது அதிகம். என் அக்காவின் வயதையும் என் தம்பியின் வயதையும் பெருக்கினால் 12. எனில் என்னுடைய வயது என்ன? 4. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் பாடலை பாட இருக்கிறார்கள் ஷாலினி, கீர்த்தனா, பிரீத்தி. பாரத தேசம் ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலயம் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்வோம், நல்ல சாயுதம் செய்வோம், உண்மை செய்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம், முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாடிகள் செய்வோம், நடையும் பரப்புணர் வண்டிகள் செய்வோம், நாடு நடுங்க வரும் கப்பல் செய்வோம், காரியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொலை உடை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்து முன்வந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை செய், தமிழ் மகள் சுதி சொல் அமிதமில்லை, நீதி நேர்மைத்து பிறக்குதவும், மேலைய மேலவர் கீழவர் மற்றும் மகாகவி பாரதியார். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஃப்ரூட் அண்ட் யூனிட்டி என்ற உரையை வழங்க இருக்கிறார்கள் ஜீவா, தேவி பிரியா, தேன்மொழி, சுஜாதா, ஈஸ்வரி. Fruit of unity. In Kodaikanal, owing to heavy rain, a rock rolls down from the top of a hill and reaches a busy street. Mighty person come forward one by one to remove the stone. I am Ranjit Singh. I am a boxer. The stone is an obstacle to my movement. I shall remove this stone. Oh God, he seems to be very heavy. I can't remove it.
Pakkaji. Daily took 30 chapati, 1 kg rice and 10 liter of milk. I can remove this stone. How I can remove it? Panijar. I am from the land of Emperor Shivaji. We had no for our bravery. I can remove this rock so people can move easily. Oh, it is not a rock. I cannot remove it. Apara. I was born and brought up in the Coromandel coast of our country. My muscles have been strengthened by sea goddess. I can remove this rope. I can't remove it. A hermit who observes the activities of these 4 persons come near them and starts talking to them. Hermit, you can't remove this collectively instead of doing it individually. The 4 persons attempt to remove the rock collectively. They are successful in their attempt. Hermit, well then, it is a lesson to us. All of us need to live in unity and cooperation to achieve one success. 4 persons. Thank you, Swamiji. We understood the value of unity and cooperation. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வினாடி வினா வழங்க இருக்கிறார்கள் பயாஸ் பிருத்திவிராஜ். நத்தை ஒரு மைல் தூரத்தை கடக்க எத்தனை வாரங்களாகும்? 3 வாரங்கள் ஆகும். சிப்பிக்குள் முத்து விளைய எத்தனை வருடங்களாகும்? 15 முதல் 20 வருடங்கள் ஆகும். கோல் விளையாட்டு தோன்றிய நாடு எது? ஸ்காட்லாந்து. சூரிய நாராயண சாஸ்திரி இப்படி அழைக்கப்படுகிறார். பரிதி மார்கலைஞர். சிவப்பு ஒளி தரும் வாயு எது? நியான். ஐந்தாண்டு திட்டத்தை முதல் அறிமுகப்படுத்திய நாடு ரஷ்யா. பாகிஸ்தானில் முதல் ஜனாதிபதி யார்? முகமது அலி ஜின்னா. கால்பந்தாட்ட விளையாட்டிற்கு வழங்கப்படும் கோப்பை எது? டுராண்ட் கோப்பை. சரோஜினி நாயுடுவுக்கு கவிக்குள் என்று சூட்டியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. சூரியனின் வெப்பநிலையை அளவிடும் கருவி எது? பைரோமீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உடலை பற்றி செய்திகளை தர இருக்கிறார் சுஜாதா. அனைவருக்கும் வணக்கம். உடல் ஒரு அதிசய பெட்டகம். நமது உடலை பற்றி அறிந்திராத பல உண்மைகளை தெரிந்து கொள்வோமா? நமது மூக்கை பற்றி சில சுவாரஸ்யங்கள். மூக்கின் அளவு கட்டை விரல் அளவுதான் இருக்கும். நமது மூக்கில் 50,000 விதமான வாசனைகளை நுகர முடியும். ஆனால் தூங்கும் போது நமது மூக்கினால் வாசனை பிரிக்க முடியாது. நம்மால் வாசனை பிரிக்க முடியாத நிலை அனோஸ்மியா எனப்படுகிறது. அதிகமாக வாசனை பிரிக்கும் சக்தியை ஹைபரோஸ்மியா என்கிறார்கள். மூளை பற்றி சில செய்திகளை தெரிந்து கொள்வோமா? நம் மூளையில் என்ன உள்ளது? நமது மூளை 80% தண்ணீரால் ஆனது. பகலை விட இரவில் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். அதிகமாக சிந்தனைகள் தோன்றும். வலி என்ற உணர்வே மூளையின் உதவியால் தான் உணரப்படுகிறது. ஆனால் மூளையில் காயம் பட்டால் வலி தெரியாது. குழந்தைகள் எப்போது வளர்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகளின் வளர்ச்சி இளவேலை காலத்தில் அதிகமாக இருக்கும். கண்ணை பற்றி சில செய்திகளை அறிந்து கொள்வோமா? நமது கண்களால் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரே பொருள் நம் மூக்கின் நுனிதான். மூளையானது அந்த பதிவை எப்போதும் புறக்கணித்து விடும். காகிதத்தில் உள்ள எழுத்துக்களை விட கணினியில் உள்ள எழுத்துக்களை நம்மால் 25% மெதுவாகத்தான் படிக்க முடியும். நம் கண்கள் பிறக்கும் போது எப்படி உள்ளதோ அதே அளவுதான் இருக்கும். நமது கண்களின் எடை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நமது கண்களின் எடை சராசரி 28 கிராம் இருக்கும். நம் தசைகளின் பயன் என்ன? நம் உடம்பில் உள்ள தசைகள் எவ்வளவு சுறுசுறுப்பாய் உள்ளதை அறிந்து கொள்வோமா? நம் ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது நமது உடலில் 200 தசைகள் செயல்படுகின்றன.
எலும்புகளை பற்றிய சில செய்திகளை அறிந்து கொள்வோமா? பிறக்கும்போது நமது உடலில் 300 எலும்புகள் உள்ளன. ஆனால் வளர்ச்சி அடைந்த மனித உடலில் 206 எலும்புகளே உள்ளன. பல எலும்புகள் ஒன்றிணைந்து விடுவதுதான் இதற்கு காரணம். எலும்புகள் வலிமையானவை என்று எண்ணுகிறீர்களா? அதன் வெளிப்புறமே கடினமானது. உட்புறம் எலும்புகள் மென்மையாகத்தான் இருக்கும். ஏனெனில் எலும்புகள் 75% தண்ணீரால் ஆனது. மனித உடலில் எலும்புகளின் பங்கு 14% ஆகும். இரத்தத்தின் தன்மையை அறிந்து கொள்வோமா? நமது இரத்தம் தண்ணீரை விட 6 மடங்கு அடர்த்தியானது. பெண்களின் உடலில் 4.5 லிட்டர் இரத்தமும் ஆண்களின் உடலில் 5.6 லிட்டர் இரத்தமும் காணப்படுகிறது. நமது உடலில் உள்ள இரத்த நாளங்களை ஒன்றிணைத்தால் 60,000 மைல்கள் நீளத்திற்கு இருக்கும். நுரையீரல் பற்றி சில சுவாரஸ்யங்கள். நமது நுரையீரல் 30 கோடிக்கும் அதிகமான நுண்ணறைகளை கொண்டிருக்கிறது. இவ்வளவு குட்டியான அறைகளில்தான் நாம் சுவாசிக்கும் காற்று நிரப்பப்பட்டு இரத்தத்தில் கலக்கிறது. இந்த நுண்ணறைகளை பரப்பி வைத்தால் டென்னிஸ் ஆடுகளத்தின் அளவு விரிந்திருக்கும். அதே வேளையில் ஒன்றை அடுத்து ஒன்று அடுக்கினால் சுமார் 15,000 மைல் தூரத்திற்கு நீளும் தன்மை கொண்டவை. அடேங்கப்பா என்று சொல்ல தூண்டும் நுரையீரலில் மகத்துவத்தை உணர்ந்தது நல்லவைகளாக மட்டும் சுவாசிப்போம். மனிதனின் வலது பக்க நுரையீரலை விட இடது பக்க நுரையீரல் சிறியது. சிறுநீரகத்தின் வேலையை தெரிந்து கொள்வோமா? சிறுநீரகம் ஒரு நிமிடத்திற்கு 1.3 லிட்டர் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. தினமும் 1.4 லிட்டர் சிறுநீரை வெளியேற்றுகிறது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் வரலட்சுமி, ஹேமலதா, ராணி, பிரியா, திவ்யா, காயத்ரி தேவி, துர்கா தேவி, சரஸ்வதி. Color, color, what color do you choose? There are 7 colors of the rainbow. The name of which are. Color, color, what color do you choose? I like yellow, lemon is yellow. Color, color, what color do you choose? I like blue skies. Color, color, what color do you choose? I like black, blue is black. Color, color, what color do you choose? I like purple, brinjal is purple. Color, color, what color do you choose? I like orange fruit. Color, color, what color do you choose? I like red, apple is red. Color, color, what color do you choose? I like green, parrot is green. Color, color, what color do you choose? There are 7 colors of the rainbow. The name of which are. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வில்லுப்பாட்டு வழங்க இருக்கிறார்கள் தேவி பிரியா, ரேவதி, சுஜாதா, தேன்மொழி, திலகவதி, மோனிஷா. அனைவருக்கும் வணக்கம். வில்லுப்பாட்டு. தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வந்தொருவர் தமிழ் மகளே ஆமாம், தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வந்தொருவர் தமிழ் மகளே ஆமாம். இன்றைக்கு நம்ம தமிழ் மொழியின் சிறப்புகளை பாடப் போகிறோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமாம்,
சொல்லாத கருத்தும் இல்லை, கூறாத தத்துவமும் இல்லை. நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அறச்செய்திகளும் உள்ளடக்கியது. ஆகவே திருக்குறளை உலக பொதுமறை என்று கூறுகிறார். ஆக நம் தமிழ் மொழியை தொன்மை மொழியாகும். நம் முன்னோர்கள் பல அறநூல்களை எழுதியுள்ளனர். திரைமாலை நூற்றைம்பது இனியவை நாற்பது திருக்குறள் திருக்கடுகம் இந்நாற்பது பரமொழியாசார கோவை காணாப்பது சிறுபஞ்சமூலம் கரவடி நாற்பது முதுமொழி காஞ்சி ஏழாதி நிலை நாலடியா நன்மை கடிகை ஐந்தினை எழுவது ஐந்தினை ஐம்பது திரைமொழி எழுவது. அண்ணா, காரணம் இல்லாமல் நீங்கள் தமிழ் மொழியின் சிறப்புகளை சொல்ல மாட்டீர்களே. சரியாக சொன்னாய். இத்தனை சிறப்புகளை கொண்ட தமிழ் மொழியை செம்மொழி என அறிவித்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தத்தான் இந்த வில்லுப்பாட்டு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இந்த தமிழங்கள் சமூகத்தின் நிலவுக்கு நீர், நிலவுக்கு நீர், தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர். இந்த தமிழங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், செம்பயிருக்கு வேர், தமிழுக்கு அமுதென்று பேர். அண்ணா, செம்மொழி என்பது மிகப்பெரிய பட்டமா? ஆமாம் ஆமாம். உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி நம் தமிழ் மொழி. திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம் தமிழ் மொழி. இதன் பழமையும் சிறப்பையும் கருதி நடுவண் அரசு செம்மொழி என அறிவித்தது. நம் மொழிக்கும் நமக்கும் பெருமைதானே? பெருமைதான். வாழியவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்றும் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்றும் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. గుర్తుకొస్తున్నాయి అనే ఈ కార్యక్రమానికి స్వాగతం. అండ్ మీతో మాట్లాడుతుంది ఆర్జే దుర్గా. మెమరీస్ అనేవి ఎప్పటికీ చాలా చాలా స్వీట్ అండి. ఎప్పుడైనా మనల్ని నవ్వించి, మన ఫ్రెండ్స్ గురించి, ఇంకా దేని గురించి అయినా గుర్తు తెంచుకోవాలంటే మన మెమరీస్ని నెమరు వేసుకుంటే చాలు. జ్ఞాపకాలు అనేవి ఎప్పటికీ మన గుండెల్లోనే పదిలంగా ఉంటాయి. అందుకే అవే మన బెస్ట్ ఫ్రెండ్స్. ఇంకా కాలేజ్ లైఫ్ గురించి అస్సలే చెప్పాల్సిన అవసరం లేదు, ఎందుకంటే మనం దాచుకోలేనన్ని జ్ఞాపకాలని కాలేజ్ మనకు అందిస్తుంది. మొదట కాలేజ్కి వచ్చినప్పుడు ఏదో తెలియని భయం ఉంటుందండి, కానీ అదే కాలేజ్ని విడిచి వెళ్ళేటప్పుడు ఏదో తెలియని చాలా బాధేస్తుంది. అదే కాలేజ్ చేసే మాయ. మరి ఈ 4 yearsలో ఏ అల్లర్లు చేశామో, ఫ్రెండ్స్తో ఏ కబుర్లు చెప్పామో, హాస్టల్లో గోలా, సినిమాలు, క్లాసెస్, ఎగ్జామ్స్, ప్లేస్మెంట్స్, వాట్ నాట్ అండి, అన్నీ చేశామనే చెప్పుకోవాలి. అసలు కొన్నిసార్లు క్యాంపస్ వదిలి వెళ్ళాలనే ఆలోచన కూడా చాలా భయం కలిగిస్తుంది. అంతగా తనలో మనల్ని కలిపేసుకుంటుంది మన కాలేజ్. అలాంటి జ్ఞాపకాల్ని మరొకసారి గుర్తు చేసుకుంటే ఎలా ఉంటుందో అన్న ఆలోచన నుంచి పుట్టిందే ఈ గుర్తుకొస్తున్నాయి అనే కార్యక్రమం. ఈ కార్యక్రమం మనకు కాలేజ్ వదిలి వెళ్ళిపోయే స్టూడెంట్స్కి వాళ్ళ మెమరీస్, ఎక్స్పీరియన్సెస్ షేర్ చేసుకునే అవకాశంతో పాటు మనకు వాళ్ళ గురించి మరింత తెలుసుకునే అవకాశాన్ని కల్పిస్తుంది. సో ఇవాళ ఈ షోలో తన మెమరీస్ని షేర్ చేసుకోవడానికి మనతో ఉన్నారు నిఖిత ఫ్రమ్ 4th year IT. హలో నిఖిత. హాయ్ దుర్గా. సో నిఖిత, నీకు ఇవాళ ఇక్కడ ఇలాంటి షోలో మాట్లాడుతున్నావు, ఎలా అనిపిస్తుంది నిఖిత? ఇది చాలా న్యూ ఎక్స్పీరియన్స్ నాకు. అండ్ నేను ఇప్పుడు ఫైనల్ ఇయర్, సో నా కాలేజ్ ఆల్మోస్ట్ అయిపోయింది. సో చాలా మెమరీస్ ఉన్నాయి అండ్ చాలా థింగ్స్ ఉన్నాయి ఏవైతే షేర్ చేసుకోవచ్చు. సో ఫస్ట్ ఆఫ్ ఆల్, నువ్వు ఏ మాత్రం మాట్లాడడానికి ముందు నీకు చాలా పెద్ద కంగ్రాట్స్. నువ్వు సిస్కోలో ప్లేస్ అయ్యావు అండ్ ఇట్స్ అ వెరీ బిగ్ కంపెనీ యాక్చువల్గా. సో చాలా చాలా కంగ్రాట్స్ VIT అందరి తరపున.
థ్యాంక్ యూ సో మచ్. అండ్ సో నీకు చాలా క్వశ్చన్స్ అడగాలి ఇక్కడ. సో ఫస్ట్ క్వశ్చన్ చెప్పు, నువ్వు విఐటీకి రాకముందు ఎలా ఉండేదాన్ని అండ్ విఐటీకి వచ్చిన తర్వాత నీలో ఎలాంటి చేంజెస్ వచ్చాయి? లైక్ మనము ముందు 11th and 12th మనం చదువుకున్నప్పుడు నార్మల్ మన ఓన్లీ ఫోకస్ ఉన్న లైక్ గెటింగ్ ఇన్ టు గుడ్ కాలేజ్, ఇంజనీరింగ్ కాలేజ్కి వెళ్ళాలి. కానీ మనకి ఎగ్జాక్ట్గా తెలియదు ఏం చేస్తాం ఏంటి అని. తర్వాత ఇంజనీరింగ్ కాలేజ్ వచ్చిన తర్వాత మనము చదివే కాకుండా ఎన్నో థింగ్స్ నేర్చుకుంటాం. చదువు అనేది ఉంటుంది, కానీ అది కాకుండా ఇక్కడ మనం ఇండిపెండెంట్గా ఉండటం, లైక్ అందరం మనము హాస్టల్లో ఉంటాము, ఫ్రెండ్స్తో ఇంటరాక్ట్ అవుతాము. సో మనం ఒక మనిషిలా కూడా డెవలప్ అవుతాం ఇక్కడ. విఐటీలో నేను చాలా నేర్చుకున్నాను అండ్ నేను ఒక మనిషిలా కూడా చాలా బెటర్ పర్సన్ అయ్యాను. అండ్ విఐటీలో ఉన్న అన్ని ఆపర్చునిటీస్ మేబీ నాకు వేరే కాలేజ్లో వచ్చేదో లేదో నాకు తెలియదు. సో చాలా గ్రేట్ ఎక్స్పీరియన్స్. ఈ 3 yearsలో చాలా నేర్చుకున్నాను. సో బేసిక్గా నువ్వు ఎక్కడి నుంచి, అంటే ఆంధ్ర నుంచి వస్తున్నావు? నేను హైదరాబాద్ నుంచి. నేను పుట్టి పెరిగింది మొత్తం హైదరాబాద్లో. సో మొత్తం జీవితం అంతా హైదరాబాద్. సో ఇప్పుడు ఇక్కడ రావడం వెల్లోర్, తమిళనాడు, ఇక్కడ కంప్లీట్లీ డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్. సో నిఖిత, విఐటీకి ఎలా రావాలనుకున్నావు? అంటే ముందే కలలు కన్నావా విఐటీలో చదవాలి, లేకపోతే లక్ వల్ల ఇక్కడికి వచ్చావా? మనం అందరికీ ఉంటుంది ఐఐటీలో వెళ్ళాలి, ఎన్ఐటీస్లో వెళ్ళాలి. సో నా దగ్గర ఉండే ఒక లిస్ట్, లైక్ ఈ కాలేజ్లో వెళ్ళాలి. అండ్ నేను విఐటీకి వచ్చినప్పుడు నాకు అంత సరిగ్గా తెలియదు విఐటీ ఎలా ఉంటుంది నాకు, ఎందుకంటే నా ఏం వేరేది ఉండే. బట్ స్టిల్ విఐటీకి వచ్చిన తర్వాత అండ్ నేను యాక్చువల్లీ సిఎస్ అనుకున్నాను, ఐటీ బ్రాంచ్ తీసుకున్నాను. అండ్ ఇనిషియలీ నేను జాయిన్ అప్పుడు నాకు అనిపించింది, అరే ఏమవుతుందో ఏంటో, నాకు నచ్చుతుందో లేదో, ఇక్కడ కాలేజ్ ఎలా ఉంటుందో, అదొక కొత్త ఎక్స్పీరియన్స్. యాక్చువల్గా మా అన్నయ్య ఉన్నాడు అనమాట, కజిన్. సో తను ఇక్కడ విఐటీలో చదివాడు. సో తన వల్ల నాకు విఐటీ గురించి తెలుసు, మంచి కాలేజ్ అని, కొంచెం భయం ఉంటుంది కదా. సో జాయిన్ అయినప్పుడు అలా అనిపించింది. బట్ ఇప్పుడు చూస్తే నా దగ్గర అన్నీ ఉన్నాయి, లైక్ ఒక మంచి కంపెనీ అండ్ ఇంతమంది చాలా మంచి ఫ్రెండ్స్, ఇంత మంచి ఎన్వైరన్మెంట్. సో ఐ డోంట్ రిగ్రెట్ అనమాట. సో విఐటీ గురించి చాలా మంచిగా చెప్పావు అండ్ విఐటీ నేను చాలా మంచి హ్యూమన్ బీయింగ్గా మార్చిందని కూడా చెప్పావు. సో విఐటీ నీకు బేసిక్గా ఎలాంటి ప్లాట్ఫామ్ని ప్రొవైడ్ చేసింది నీ డ్రీమ్స్ని అచీవ్ చేయడానికి? నాకు 24/7 కూర్చొని చదువు అంటే నా వల్ల అవ్వదు. సో నాకు కొంచెం ఎంటర్టైన్మెంట్ కావాలి, ఫ్రెండ్స్తో బయటికి వెళ్ళటం అది ఇది. అండ్ మన దగ్గర ఫెస్ట్ ఉన్నాయి, ఎన్నో క్లబ్స్ ఉన్నాయి, చాప్టర్స్ ఉన్నాయి. ఎన్నో చాప్టర్స్లో జాయిన్ అవ్వాలి ఉండే. నాకు మళ్ళీ టెక్నికల్ వెళ్ళాలని ఇంట్రెస్ట్ లేదు. సో అందుకోసం నేను ఎన్జిఓలో జాయిన్ అయ్యాను. అలా కాకుండా ఇలాగే ఫ్రెండ్స్తో ఇంటరాక్ట్ చేయడము, నువ్వు ఎంత అండ్ ఫెస్ట్లలో పార్టిసిపేట్ అవ్వడం, దీంతో నువ్వు ఎంతోమంది ఫ్రెండ్స్ని చేస్తావు, ఎంతోమందిని చూస్తావు, ఎన్నో నేర్చుకుంటావు. ఎంత ఇంటరాక్ట్ అవుతే అంత మంచిది అనమాట. సో అలా నేను చాలా ఇంటరాక్టివ్ పర్సన్, అందరితో ఇంటరాక్ట్ అవుతాను. సో నార్మల్గా నువ్వు హైదరాబాద్లో ఉన్నప్పుడే చాలా కల్చర్స్ని చూసుంటావు, కానీ విఐటీ అనేది ఇట్ ఈస్ మల్టీ కల్చరల్ అండ్ మల్టీ లింగ్వల్. చాలా పీపుల్ ఉన్నారు ఇక్కడ, అన్ని లాంగ్వేజెస్ మాట్లాడే వాళ్ళు, అన్ని డిఫరెంట్ కంట్రీస్ నుంచి పీపుల్ ఉన్నారు. సో వాళ్ళతో ఇంటరాక్ట్ అయినప్పుడు నీకు ఎలా అనిపించింది? అంటే ఇప్పుడు మన హైదరాబాద్లో కూడా ఉన్నారు ఆల్మోస్ట్ అందరు లాంగ్వేజ్ వాళ్ళు, నార్త్ ఇండియన్స్ వాళ్ళు వీళ్ళు. కానీ ఇక్కడ వచ్చిన తర్వాత ఇంకెక్కువ మంది ఫ్రెండ్స్ అయ్యారు. అండ్ వాళ్ళు ఆలోచించే విధానం, వాళ్ళ నుంచి కూడా నేర్చుకోవాల్సింది చాలా ఉంది. సో ఇక్కడ కూడా నేను చాలా మంది ఫ్రెండ్స్ చేసుకున్నాను. డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్ అనమాట. మనము ఒక ప్లేస్ నుంచి వచ్చాము, సో మనకు ఓన్లీ ఆ పర్టికులర్ ప్లేస్ గురించి తెలుసు, కానీ డిఫరెంట్ ప్లేసెస్ గురించి, అదే చెప్పాను కదా, ఇక్కడ ఎంత వైడ్ ఇది ఉందంటే లైక్ మనకి తెలుసుకుంటాం ఎన్నో థింగ్స్. చాలా గుడ్ ఎన్వైరన్మెంట్. ఎంతమంది ఫ్రెండ్స్ చేసుకుంటే నువ్వు అంత ఎక్కువ నేర్చుకుంటావు. సో ఇంకా నువ్వు ఎన్జిఓలో వర్క్ చేస్తున్నాను అని చెప్పావు, సో దాని గురించి ఏదైనా చెప్తావా? నేను ఎన్జిఓలో పనిచేస్తున్నాను, ఎడ్ ఫర్ ఆల్ అని. ఆల్మోస్ట్ నేను సెకండ్ సెమిస్టర్ నుంచి చేస్తున్నాను. ఇంగ్లీష్ నేర్పించడంలో ఫోకస్ చేస్తాము. సో ఇక్కడే మేము ఆర్ఫనేజ్కి అండ్ స్కూల్స్కి వెళ్తాము. సో ఇనిషియలీ నేను ఆర్ఫనేజ్ వెళ్ళేదాన్ని. ఆల్మోస్ట్ 1 year నేను ఓన్లీ ఆర్ఫనేజ్కి వెళ్ళాను. పిల్లలకి నార్మల్ ఇంగ్లీష్ నేర్పించడం అండ్ వాళ్ళకి బేసిక్ థింగ్స్ లైక్ క్లెన్లీనెస్ గురించి, అలాంటి దాని గురించి చెప్పేవాళ్ళము. తర్వాత నెక్స్ట్ ఇయర్ నుంచి నేను స్కూల్ వెళ్ళడం స్టార్ట్ చేశాను. అంటే నేను వైస్ ప్రెసిడెంట్ కూడా అయ్యాను అనమాట. అంటే చాలా మంచి ఫీలింగ్ ఇక్కడ నువ్వు వెళ్ళి కిడ్స్కి నేర్పించడము. అండ్ మాకు ఎన్నో క్యాంప్స్ కూడా ఉండే, ఇక్కడికి మేము తీసుకొచ్చాం విఐటీలో. వాళ్ళకి ఎంత ఆశ్చర్యంగా ఉంటుందో, ఈ క్యాంపస్ తీసుకొద్దాం అంటేనే వాళ్ళకి చెప్తాము ఒక 1 month ముందు ప్లాన్ చేసి, మీరు రావడానికి ఓకేనా అంటే వాళ్ళు వచ్చే వరకు ఎంత ఎక్సైటెడ్ ఉంటారో. సో అలా వాళ్ళ స్మైల్స్ అండ్ వాళ్ళ ఆనందం, చిన్న వాటిల్లో మనం ఎన్నో నేర్చుకోవచ్చు యాక్చువల్గా. ఇక్కడ ఆల్మోస్ట్ 2-3 times తీసుకొచ్చాం మేము క్యాంప్ అని అలా. సో యాక్చువల్గా బేసిక్గా ఎడ్ ఫర్ ఆల్ అనేది స్టార్ట్ అయింది పాండిచ్చేరి. మా హెడ్ ఎవరైతే ఉన్నారో ఆనంద్ అని, తను యాక్చువల్లీ స్టార్ట్ చేశాడు. తనే యాక్చువల్లీ విఐటీ అని, తను ఇక్కడ మ్యాడ్లో పనిచేశాడు. సో తర్వాత పాండిచ్చేరిలో తన ఓన్ ఎడ్ ఫర్ ఆల్ అని స్టార్ట్ చేశాడు.
సో తర్వాత విఐటీలో కూడా ఒక క్లబ్ ఓపెన్ చేస్తారు, ఇదైతే మేము నడిపిస్తున్నాం. మేము బేసిక్గా ఫోకస్ చేసేది ఇంగ్లీష్ అండ్ ఎందుకంటే ఇంగ్లీష్ చాలా ఇంపార్టెంట్ ఈ మధ్య నువ్వు ఎక్కడికి వెళ్ళినా అని. పర్ వీక్ 2 hours పర్ పర్సన్ అంతే. సో క్లాసెస్లో అలా వెళ్తాం వస్తాం. అదే చిన్న పిల్లల గురించి చెప్తుంటే ఎంతైనా వినాలనిపిస్తూ ఉంటుంది. సో ఇంకా మీరు విఐటి నుంచి తీసుకెళ్తున్నారు, చాలా చాలా మెమరీస్. ఇంకా 1 year ఉందనుకోండి, కానీ ఈ 3 yearsలో చాలా 6 months నాకు. ఓకే 6 months ఉంది, కానీ ఈ 3 yearsలో చాలా పోక్ చేసుకుంటారు మెమరీస్ని. కొన్నిటిని మాతో షేర్ చేసుకోండి. నేను చెప్పాను కదా, నేను ఫెస్ట్లో పార్టిసిపేట్ చేశాను. ఐ థింక్ లాస్ట్ గ్రావిటాస్ నేను చాలా ఎంజాయ్ చేశాను. ఎంత అంటే అసలు చెప్పలేనంత. అండ్ ఎంతోమంది ఫ్రెండ్స్ చేసుకున్నాం. సో ఫెస్ట్లో నువ్వు బేసిక్గా అంటే ఇట్స్ మేనేజ్మెంట్, నువ్వు ఎంతోమంది ఫ్రెండ్స్ని చేసుకుంటావు. అది కాకుండా లైక్ నీ పని అనేది నీకు అర్థమవుతుంది ఏదైనా ప్రాబ్లం వస్తే నువ్వు దాన్ని ఎలా హ్యాండిల్ చేయొచ్చు. అండ్ లైక్ చిన్న చిన్న థింగ్స్ ఏవైతే నువ్వు అనుకోవు నువ్వు చేస్తావని, కానీ నువ్వు అక్కడ ఒక సిచ్యువేషన్లో ఉంటే నువ్వు యాజ్ అ పర్సన్ డెవలప్ అవుతావు. అంటే నేను రిజిస్ట్రేషన్ కమిటీలో పనిచేశాను, అండ్ అక్కడ మాకు రిజిస్ట్రేషన్లో చాలా పని ఉంటుంది. మా పని ఆల్మోస్ట్ 2 months నుంచి స్టార్ట్ అవుతుంది, ఎందుకంటే రిజిస్ట్రేషన్ స్టార్ట్ అవుతాయి కాబట్టి. కొంచెం హెక్టిక్ అవుతుంది, ఎందుకంటే క్లాసెస్ ఉంటుంది అండ్ మేము వెళ్ళి డెస్క్లో కూర్చోవాలి అండ్ మేనేజ్ చేయాలి. లైక్ మనీ ఏం మిస్ అవ్వద్దు, కరెక్ట్ చేయాలి. సో ఇలాంటి అన్ని చిన్న చిన్న థింగ్స్ ఓకే మనము చేస్తాము. అండ్ అదే కాకుండా లైక్ నైట్ టైమ్స్ మేము కంట్రోల్ రూమ్లో కూర్చొని ఏవో చేసాము. ఒక్కొక్కసారి ఇలాగే మేము పని చేసి బోర్ అవుతే అక్కడ ఏదో ఒక బాల్ చేసి ఒకరినొకరు కొట్టుకుంటూ, అండ్ నైట్స్కి ఆకలేసిన మాకు నైట్ స్లిప్స్ దొరికేటి, సో వెళ్ళి ఫుడ్ తీసుకొచ్చేవాళ్ళము. ఆ ఎంజాయ్మెంటే డిఫరెంట్. అండ్ ఐ థింక్ లాస్ట్ డే ఆఫ్ గ్రావిటాస్ మేము చాలా ఎంజాయ్ చేసాం. లైక్ మాకు ఫుడ్ కూపన్స్ దొరికాయి. సో ఫుల్ క్యాంపస్ అంతా. అండ్ లాస్ట్ టైం 24 hours ఉండే కదా, సో మేము నైట్ వెళ్ళి అన్ని గేమ్స్ ఆడాము, ఆ ఫుడ్ తిన్నాము. లైక్ ఆ ఎక్స్పీరియన్స్ ఇస్ కంప్లీట్లీ డిఫరెంట్. లైక్ చాలా ఎంజాయ్ చేసాం. ఫెస్ట్ లైక్ వన్ ఆఫ్ ది బెస్ట్ ఫెస్ట్ ఐ హ్యాడ్. సో ఇప్పుడు రివేరా గ్రావిటాస్ గురించి మనం మాట్లాడుకుందాం. లైక్ నువ్వు చెప్పావు చాలా ఎంజాయ్ చేసావు గ్రావిటాస్లో అని. రివేరా అనేది కల్చరల్ ఫెస్టివల్, గ్రావిటాస్ అనేది టెక్నికల్ ఫెస్టివల్. సో కల్చరల్ ఫెస్ట్లో ఇంకా నువ్వు ఎలా ఎంజాయ్ చేసావు? లేకపోతే ఎక్కడైనా పార్టిసిపేట్ చేసావా, లేకపోతే గేమ్స్ లైక్ అన్నీ తిరిగి ఎంజాయ్ చేసావా, లేకపోతే నువ్వు ఎలా ఎంజాయ్ చేసావు? అండ్ ప్రో షోస్ చాలా చాలా ప్రో షోస్ చాలా ఎంజాయ్ చేసాం. ఎస్పెషల్లీ నా బెస్ట్ శంకర్ మహాదేవన్ వచ్చిన రోజు, ఫస్ట్ ఇయర్ మేము అప్పుడు వచ్చినప్పుడు శంకర్ మహాదేవన్, I think that is the best day of my life. తన ఎనర్జీ లైక్ కంటిన్యూస్ 4 hours పడాను. అండ్ నాకు ఫ్రెండ్స్ గ్రూప్ ఉండేది. మేము మా గర్ల్స్ గ్రూప్ మేము అరౌండ్ 6-7 people ఉండే. ఆ టైంలో మేము ఏడ్చాము, నవ్వాము, దూకాము, అన్నీ చేసామన్నమాట. లైక్ స్టార్టింగ్లో తను స్టార్ట్ చేసిన సాంగ్స్ లైక్ ఫుల్ ఆన్ ఎంత మేము తిన్నాను కూడా తినలేదు, ఎంత మునిగిపోయామంటే ఆ టైంలో లైక్ జస్ట్ డాన్స్ చేస్తూ పోయాం. మధ్యలో తను మా పాట పాడడం స్టార్ట్ చేయగానే మేము లిటరల్గా ఏడ్చాము, ఎందుకంటే ఇంటి నుంచి వచ్చేసాము. అప్పుడు మేము ఫస్ట్ ఇయర్స్, సో అందరూ ఒకరినొకరు పట్టుకొని ఏడ్చాము. ఎప్పుడు ఛాన్స్ దొరకలేదు ఇలా లైక్ లైవ్ షో అండ్ నువ్వు ఎంజాయ్ చేయడం అనేది. అండ్ ఇక్కడ విఐటీలో నీకు ఆ ఛాన్స్ దొరుకుతుంది. శంకర్ మహాదేవన్ నా ఫేవరెట్ ఓకే. అండ్ తను లైవ్లో చూసి ఇలా తను ఇంత ఎనర్జెటిక్ ఉంటాడంటే లైక్ ఇంకా పెద్ద ఫ్యాన్ అయిపోయాను. లాస్ట్ రివేర్ కూడా చాలా ఎంజాయ్ చేస్తాను, లైక్ బెనీ డయాల్ లైక్ 2 కూడా అనమాట. సో అలా చాలా మంది ఉన్నారు. అండ్ లైక్ రివేరా ఇస్ గుడ్, లైక్ నువ్వు ఎంజాయ్ చేస్తావు. ఆ విఐటీ అనేది ఫోకస్ చేయలేదు ఓన్లీ నువ్వు చదువు అని. లైక్ మధ్యలో ఒక బ్రేక్ ఉంటుంది, నువ్వు ఒక 4 days ఎంజాయ్ చేయి, ఏమన్నా చేయి, మొత్తం ఒక పండుగలా ఉంటుంది, మొత్తం మంచి ఫీలింగ్ అనమాట. సో ఫెస్ ఒక బ్రేక్లా, అది టెక్నికల్ ఉండని కల్చరల్ ఉండని నీకు ఒక బ్రేక్ ఫ్రమ్ యువర్ నార్మల్ షెడ్యూల్. నిజంగా పండగ అన్నావు, అది మాత్రం చాలా యాప్ట్ వర్డ్ దానికి. అండ్ రివేరా గ్రావిటాస్ ఇలాంటి ఫెస్ట్ అనగానే ఫ్రెండ్స్, సీరియస్గా వాళ్ళు పక్క లేకపోతే ఇంకా మనం ఏం చేయలేము. సో నీ ఫ్రెండ్స్ గురించి నీకు వాళ్ళతో షేర్ చేసుకున్న మెమరీస్ చాలా ఉండనే ఉంటాయి. సో ఏదైనా కొన్ని షేర్ చేసుకో. ఫ్రెండ్స్ నాకు చాలా మంది ఉన్నారు, నాకు చాలా ఫ్రెండ్స్ చేసుకోవడం అంటే ఇష్టం. సో బేసిక్గా నాకు ఇది మా డాడీ నుంచి వచ్చింది, చాలా ఫ్రెండ్స్ చేసుకుంటే ఎవరు అంటే వాళ్ళు. నాకు బేసిక్గా ఫస్ట్ ఇయర్లో మా రూమ్మేట్స్ ఉండే, లైక్ మేము 6 members. సో చాలా మంచి బాండ్ అయ్యాము ఆ టైంలో. లైక్ దమ్షరాట్స్ ఆడటం, ఒక టైం అయితే ఎంత సీరియస్గా గేమ్ ఆడమంటే ఒకరినొకరు లైక్ తిట్టుకుంటున్నాం, లైక్ ఇది కాదు, ఇలా చీటింగ్ అది ఇది అని. అండ్ నైట్ టైంలో మ్యాగీ చేసుకొని తినడం అదైతే ఆబ్వియస్గా ఉంటుంది. మ్యాగీ కోసం కొట్టుకునే వాళ్ళం, లైక్ లిటరల్ ఒక ప్యాక్ తెచ్చుకునే వాళ్ళము, 1 లేదా 2. సో 2 కుక్ చేసి తీసుకురాగానే లైక్ మేము ఉన్నాం 4-5 members, ఇలా పెట్టంగానే ఇలా అయిపోయేది. ఆ ఎక్స్పీరియన్స్ చాలా బాగుండే. అలాగే కూర్చొని ఏదో ఒకటి చేసేవాళ్ళం. నైట్ టైంలో హారర్ మూవీస్ చూడడం, లైక్ మేము అందరం భయం వేసినా కానీ లైక్ కూర్చొని అది చూడడం. అది కూడా వెరీ లేట్ స్టార్ట్ చేయాలి, అరౌండ్ 12 o'clock అలా స్టార్ట్ చేసి. లైక్ మాది నాన్ ఏసీ రూమ్ ఉండే, సో బెడ్స్ అన్ని కిందే వేసుకునే వాళ్ళము.
మధ్యలో ల్యాప్టాప్ పెట్టుకొని మేము అందరం కూర్చొని ఇలా హారర్ మూవీ చూసేవాళ్ళం. ఒక్కొక్కరికి ఎంత భయం వేస్తే మేము లైక్ మళ్ళీ రాత్రి పడుకోవాలంటే భయం వేస్తే మేము కింద అలాగే బెడ్స్ పెట్టుకొని ఒకరినొకరు పట్టుకొని పడుకునేవాళ్ళం. చాలా మంచి ఎక్స్పీరియన్స్. అలా కాకుండా ఇప్పుడు ఫస్ట్ ఇయర్లో అంత ఎక్సైట్మెంట్ ఉండే, మనకి వీకెండ్ వస్తే చాలు మూవీ నైట్స్ అంటాము, అది అంటాము. ఇవన్నీ నేను చాలా మిస్ అవుతాను. ఇప్పుడు ఎలా ఉంటుందంటే రాత్రి నీకు 2 o'clock నీ ఫ్రెండ్ని కలవాలంటే జస్ట్ ఇక్కడ నుంచి ఇంకో నెక్స్ట్ రూమ్ వెళ్ళగా మీ ఫ్రెండ్ ఉంటుంది. హాస్టల్ అనేది ఆ ఫ్రెండ్స్ అందరినీ దగ్గరికి తీసుకొస్తుంది. నువ్వు వెళ్ళి మీ ఫ్రెండ్స్ దగ్గర పడుకుంటావు. ఎప్పుడైనా నువ్వు వెళ్ళి నీకు అసలుకి ఏం అనిపించదు, అరే తను డిస్టర్బ్ అవుతుందేమో అని. చాలా మంచి ఫ్రెండ్స్ అవుతారు. లైక్ ఇక్కడ ఇంజనీరింగ్లో చేసుకునే ఫ్రెండ్స్ మేబీ నీకు ఎక్కడ అవ్వరు. అది నిజంగా ట్రూ. అండ్ విఐటి నార్మల్గా హోమ్ అవే ఫ్రమ్ హోమ్ అని అందరూ చెప్తూ ఉంటారు, అండ్ అది నిజంగా ట్రూ. సో నీకెలా అనిపించింది విఐటి హాస్టల్స్, ఇంకా అక్కడ నువ్వు చేసే అల్లరి, లేట్ నైట్ చాట్స్ ఇవన్నీ ఉంటాయి. సో అవి నీకు ఎలాంటి మెమరీస్ని ఇచ్చింది? చాలా మెమరీస్ ఇచ్చాయి. అంటే ఇనిషియల్గా ఇక్కడ వచ్చినప్పుడు నేను చెప్పాను కదా, నేను మొత్తం ఎప్పుడు హైదరాబాద్లో ఉండే, ఎప్పుడు మమ్మీ డాడీతో. సో ఇక్కడికి వచ్చిన తర్వాత నాకు అనిపించింది ఉంటానో లేదో అని, కానీ ఇప్పుడు నాకు ఎక్కడికి వెళ్ళబోదు అవ్వట్లేదు. ఇంటికి వెళ్తాము, మనకు ఉంటుంది ఇంటికి వెళ్ళాలని, కానీ ఇంటికి వెళ్ళిన ఫర్ ఎగ్జాంపుల్ మనకి ఒక 1 month 1.5 month బ్రేక్ ఉంటుంది. అక్కడికి వెళ్ళంగానే ఇదంతా మిస్ అవుతాము. జస్ట్ మనకు తెలుసు మళ్ళీ వస్తామని, అయినా అది మిస్ అవుతాం. మొత్తం బాండింగ్ అయిపోయింది అందరు ఫ్రెండ్స్ మధ్యలో. అండ్ ఫ్రెండ్స్ ఏంటంటే నువ్వు ఒకరినొకరు కేర్ చేసుకుంటావు, ఏదైతే మనం జనరల్గా చూడము. ఎందుకంటే ఇప్పుడు మన స్కూల్లో ఉన్న ఫ్రెండ్స్ అయినా కానీ మనం కలుస్తాము, చేస్తాము, కానీ ఏదైతే బాండ్ ఇక్కడ ఉందో బికాజ్ నువ్వు అన్నీ షేర్ చేసుకుంటావు ఇక్కడ, ప్రతి ఒక్కటి షేర్ చేసుకుంటావు. అండ్ ఇక ఎక్స్పీరియన్స్ లైక్ కంప్లీట్లీ డిఫరెంట్. ప్రతి ఒక్కరికి డిఫరెంట్ ఎక్స్పీరియన్స్ ఉంటుంది, కానీ పక్కా నేను గ్యారంటీ ఇస్తున్నా ప్రతి ఒక్కరికి అట్లీస్ట్ ఒక 2-3 వెరీ గుడ్ ఫ్రెండ్స్ ఉంటారు, ఎవరైతే లైఫ్ లాంగ్ వరకు ఉంటారు. అది యాక్చువల్గా నిజం. అండ్ మీ ప్లేస్మెంట్ ప్రాసెస్ గురించి మాట్లాడుకుంటే నాకు తెలిసి విఐటీలో ఈ బ్యాచ్లో ఫస్ట్ ప్లేస్ అయింది మీరే. అలా థింక్ చేసినప్పుడు మీరు ఎలా ఫీల్ అవుతారు? యాక్చువల్లీ నేను చాలా లక్కీ. అస్సలు ఎక్స్పెక్ట్ చేయలేదు. నాకు ఉన్నుండే లైక్ డ్రీమ్ కంపెనీ రావాలి అట్లీస్ట్ అని, కానీ సూపర్ డ్రీమ్ వస్తుందని అస్సలు అనుకోలేదు. ఇది మాకు లాస్ట్ సెమిస్టర్ ఉండే, అంటే బేసిక్గా 6th సెమిస్టర్లో సిస్కో కంపెనీ వచ్చింది. సో మాకు నార్మల్ ఏ కంపెనీ అనేది యూజువల్లీ ఇదే ప్రాసెస్ ఉంటుంది, కానీ సిస్కో నెట్వర్కింగ్ కంపెనీ. బేసిక్గా ఫస్ట్ యాప్టిట్యూడ్ టెస్ట్ ఉండే, యాప్టిట్యూడ్ టెస్ట్ నుంచి నువ్వు క్వాలిఫై అయ్యారు, అందులో నుంచి కొందరు క్వాలిఫై అయ్యారు, అందులో నుంచి నెక్స్ట్ రౌండ్ జీడీ అయిపోయిన తర్వాత పర్సనల్ ఇంటర్వ్యూ. ఈ 3 ఇక్కడ కాలేజ్లోనే జరిగాయి. ఈ అన్నిటి నుంచి మేము అరౌండ్ 50 people సెలెక్ట్ అయ్యాము, ఈ 3 rounds పాస్ అయిన వాళ్ళు. ఈ 50 members-ని బెంగళూరుకి పిలిచారు. సో బెంగళూరులో సిస్కో ఉంది, సో అక్కడ కంపెనీలో మిగతా ఇంటర్వ్యూస్ జరుగుతాయని చెప్పారు. ఇదంతా ఒకటే రోజు జరిగింది. మాకు పొద్దున్నే లైక్ 8 o'clock యాప్టిట్యూడ్ ఉండే, కొంచెం లేట్ అయింది, 9 o'clock అరౌండ్ స్టార్ట్ అయింది. అప్పుడు మేము 8 o'clock ఎస్జేడీకి వెళ్తే నైట్ 8 o'clock వచ్చాము. ఆల్మోస్ట్ ఫుల్ డే అక్కడే గడిచిపోతుంది, ఎందుకంటే ఇంతమంది ఉన్నారు అండ్ ప్రతి ఒక్కరికి ఇంటర్వ్యూ తీసుకోవడానికి టైం పడుతుంది. బేసిక్గా యాప్టిట్యూడ్ నువ్వు క్లియర్ చేస్తే మిగతావి ఓకే, లైక్ మిగతా అన్నిట్లో నువ్వు జస్ట్ కాన్ఫిడెంట్గా ఉండి నువ్వు చెప్పేస్తే అయిపోద్ది. ఓన్లీ యాప్టిట్యూడ్ టెక్నికల్, మిగతా అంతా జస్ట్ లైక్ నార్మల్ ఇంటరాక్షన్ చూసారు. తర్వాత మాకు బెంగళూరులో పిలిచారు. అక్కడ ఫస్ట్ రౌండ్ టెక్నికల్ రౌండ్, అంటే విచ్ ఇస్ ద 4th round ఆన్ ద హోల్. టెక్నికల్ రౌండ్ నార్మల్ ప్రాపర్ టెక్నికల్ క్వశ్చన్స్, బికాజ్ సిస్కో నెట్వర్కింగ్ కంపెనీ కాబట్టి నెట్వర్క్ రిలేటెడ్ క్వశ్చన్స్ అడిగారు. తర్వాత ఎవరైతే టెక్నికల్ క్లియర్ అయ్యారో వాళ్ళకి నెక్స్ట్ రౌండ్ హెచ్ఆర్ రౌండ్లో నార్మల్ ఇంటరాక్ట్ అవుతారు, చూస్తారు నీకు మేనేజ్మెంట్ స్కిల్స్ ఉన్నాయా లేదా. అండ్ నన్ను మాత్రం అందులో కూడా కొన్ని టెక్నికల్ క్వశ్చన్స్ అడిగారు. కొంచెం భయం వేస్తుంది అనుకో, తను అలా కూర్చొని నిన్ను క్వశ్చన్స్ అడుగుతుంటే. చెప్తున్నాగా లైక్ గడిచిపోయింది అంతా, అదొక ఎక్సైట్మెంట్. నువ్వు వెళ్ళి ఒక కంపెనీలో ఇవ్వటం, నేను ఏం పెట్టుకోలేదు, అది నాకు రావాలి పక్కాని. ఎందుకంటే నాకు జస్ట్ స్టార్టెడ్, ఫస్ట్ కంపెనీ వచ్చింది, అందులోనే వచ్చేయాలని ఏం ఫీలింగ్ లేకుండే. బట్ స్టిల్ నేను ట్రై ఇవ్వాలనుకున్నాను, ఎందుకంటే అక్కడి వరకు వచ్చాను కాబట్టి. మా డాడీకి నమ్మకం ఉండే పక్క నాకు వచ్చేస్తుందని. తర్వాత లేటర్ తెలిసింది అండ్ లైక్ రిజల్ట్స్ వచ్చాయి. ఐ థింక్ సమ్మర్లో సెలెక్ట్ అయిన తర్వాత ఆనందమే డిఫరెంట్, అస్సలు ఎక్స్పెక్ట్ చేయలేదు. జస్ట్ ఇమాజిన్, ఇప్పుడు చూడు నా ఫ్రెండ్స్ ఉన్న వాళ్ళందరూ వాళ్ళకి ఇప్పుడు ప్లేస్మెంట్ జరుగుతున్నాయి, వాళ్ళకు ఉన్న టెన్షన్ అసలుకి వాళ్ళని చూస్తే అసలు నాకు జాలే వస్తుంది. అండ్ నాకు అనిపిస్తుంది అరే నాకు ఆ టెన్షన్ లేదు, థ్యాంక్ గాడ్ అని. యాక్చువల్గా నువ్వు చాలా లక్కీ అని చెప్పుకోవాలి ఆ ప్రాసెస్కి వస్తే. ఇప్పుడు చాలా మంది ప్లేస్మెంట్స్కి వెళ్తున్నారు, అండ్ నువ్వు ఈ సెమిస్టర్లో ఏం చేయాలనుకున్నావు? లైక్ సమ్ సిస్కో ట్రైనింగ్ ఉందని విన్నాం, సో ఇంకా ఈ సెమిస్టర్ అయిపోయిన తర్వాత ఇంటర్న్షిప్. సో నీ ఫ్యూచర్ని ఎలా ప్లాన్ చేసుకుంటున్నావు బేసిక్గా? ప్రస్తుతానికైతే ఇప్పుడు సిస్కో చాలా మంచి కంపెనీ. అంటే నాకు ముందు థాట్స్ ఉన్నాడు జాబ్ చేయాలా లేకపోతే ఫర్దర్ స్టడీస్ మాస్టర్స్ చేయాలా అని. సిస్కో ఇస్ అ కంపెనీ అండ్ మాకు ట్రైనింగ్ ఆల్రెడీ సమ్మర్లో స్టార్ట్ అయిపోయింది. ఆల్మోస్ట్ నేను 1 month నుంచి చేస్తున్నాను. నాకు ముందు వెబ్ డెవలప్మెంట్లో ఇంట్రెస్ట్ ఉండే, బట్ నెట్వర్కింగ్ ఈ 1 monthలో చేసినప్పుడు ఇప్పుడు నాకు నెట్వర్కింగ్ ఎంత నచ్చుతుందంటే ఎప్పుడు అనుకోలేదు నాకు ఇంత నచ్చుతుందని.
సో బేసిక్ ఇప్పుడు ఒక నాకు మంచి కంపెనీలో నాకు ఇంట్రెస్ట్ ఉన్న సబ్జెక్ట్ ఉంది. సో నెట్వర్కింగ్ చాలా ఇంట్రెస్ట్ ఉంది. మాకు ఈ మొత్తం 6 months వరకు ట్రైనింగ్ జరుగుతుంది, ఆల్మోస్ట్ డిసెంబర్ వరకు. ఇది అయిపోయిన తర్వాత మాకు ఇంటర్న్షిప్ స్టార్ట్ అవుతుంది. బేసిక్గా నేను జాన్ నుంచి నా బెంగళూరులో జాయిన్ అయిపోతాను. ఇప్పటివరకు అయితే ఏం ప్లాన్స్ లేవు. అట్లీస్ట్ నెక్స్ట్ 2 years నేను ప్రాపర్గా వర్క్ చేస్తాను, అప్పుడు చూస్తాను, మేబీ ఐ లైక్ గో ఫర్ మాస్టర్స్. కానీ ప్రస్తుతానికైతే జాబ్ చేయాలి, ఎంజాయ్ చేయాలి అంతే. సో ఇంకా 6 months ఉన్నాయంటున్నారు. ఈ 6 monthsని విఐటీలో ఎలా గడపాలనుకుంటున్నారు? బికాస్ ఈ 6 monthsలో మీరు ఎన్నో మెమరీస్ని పోగ్ చేసుకోవాలని అనిపిస్తుంది. సో ఎలా ప్లాన్ చేసుకోవాలనుకుంటున్నారు ఈ 6 monthsని? యాక్చువల్లీ అయితే ట్రిప్ అనుకున్నాను ఫ్రెండ్స్తో, ఒకటన్నా అసలు వెళ్ళాలి, ఎందుకంటే లాస్ట్ సెమిస్టర్ నాకు. కానీ అందరు ఫ్రెండ్స్ బిజీగా ఉన్నారు ప్లేస్మెంట్స్తో. సో మేబీ అట్ ది ఎండ్ లాస్ట్ మంత్స్లో వెళ్తాను. అండ్ అది కాకుండా లైక్ మ్యాక్సిమం టైం అందరికి ఇవ్వటం. ఇప్పుడు కొంచెం కష్టం కూడా, ఎందుకంటే నా ట్రైనింగ్ కూడా జరుగుతుంది అండ్ మాకు నార్మల్ క్లాసెస్ కూడా ఉంటాయి. ఇప్పుడు నేను గ్రావిటాస్లో ఆర్గనైజర్లా కూడా పనిచేస్తున్నాను, అది మేనేజ్ చేయాలి. సో చాలా థింగ్స్ ఉన్నాయి. బట్ ఇప్పుడు నేను మ్యాక్సిమం చేయాల్సింది ఏంటంటే ఫ్రెండ్స్తో మ్యాక్సిమం టైం ఇవ్వటం. చాలామంది బెంగళూరులో ప్లేస్ అవుతారు కాబట్టి హోప్ చేస్తున్నాను మా సగం ఫ్రెండ్స్ అందరూ అక్కడికి వస్తే మేము అందరం అక్కడ కూడా కలవచ్చు అని. చూద్దాం ఎలా అవుతుందో. ఫైనల్గా విఐటి వాళ్ళు వింటున్నారు, నీ జూనియర్స్ వింటున్నారు, వాళ్ళకి ఏదైనా సజెషన్స్ ఇవ్వాలనుకుంటున్నావా ఈ ప్లేస్మెంట్స్ పరంగా? లేకపోతే కాలేజ్ లైఫ్ ఎలా ఎంజాయ్ చేయాలి? వాళ్ళు ఇంకా ఫస్ట్ ఇయర్స్ ఇప్పుడే వచ్చారు, సో వాళ్ళు చాలా బిజీగా ఇటు క్లాసులకి తిరుగుకుంటున్నారు. సో వాళ్ళకి ఏదైనా అడ్వైస్ ఆర్ సజెషన్ లాంటిది ఇవ్వాలనుకుంటే ప్లీజ్. నేను చెప్పాలి అనుకుంటుంది ఒకటే, విఐటీలో నీకు చాలా ఆపర్చునిటీస్ ఉంటాయి, కానీ అది నీ మీద డిపెండ్ అవుతుంది, నువ్వు ఎలా దాన్ని యూస్ చేసుకుంటావు, ఎలా నువ్వు అప్రోచ్ అవుతావు అని. చాలామంది ఫ్రెండ్స్ చేసుకోండి, మీకు ఇష్టమున్న క్లబ్స్లో అన్నిట్లో జాయిన్ అవ్వండి, ఇక్కడే మీకు ఛాన్స్ దొరుకుతుంది, ఫ్యూచర్లో తెలియదు దొరుకుతుందో లేదో. సో చాలా ఇంటరాక్టివ్గా ఉండండి, అన్నిట్లో జాయిన్ అవ్వండి. అండ్ ఎక్కడ ఛాన్స్ దొరికితే అవి నేర్చుకోండి. ఎప్పుడైనా అని అనుకోకండి లైక్ అవుతుందో లేదో అని. ఏదైనా అవుతుంది, ఇక్కడ ఏమైనా జరగవచ్చు. ఎప్పుడైనా అని డిగ్రేడ్ చేసుకోకండి మిమ్మల్ని. అండ్ ఎంజాయ్ చేయండి, చదవండి, అన్నిటి కష్టపడండి. అండ్ ప్లేస్మెంట్స్ గురించి ఎక్కువ టెన్షన్ తీసుకోకండి. చాలా కంపెనీస్ వస్తాయి ఇక్కడ, అసలు చెప్పలేనని కంపెనీస్. లైక్ డే బై డే కంపెనీస్ రావటం మీకు ఎక్కువే అవుతున్నాయి కానీ తక్కువ అవ్వట్లేదు. అండ్ విఐటీలో మనకు తెలిసిందే ప్లేస్మెంట్స్ చాలా బాగుంటాయని. సో మంచి ప్రిపేర్ అవ్వండి అండ్ ప్లేస్మెంట్స్కి వెళ్ళినప్పుడు కాన్ఫిడెంట్గా ఇవ్వండి అండ్ అయిపోద్ది. లైక్ 4 years మీకు గుర్తుండిపోతాయి ఎప్పటికీ. సో ఎంజాయ్ చేయండి, చదవండి అండ్ ఆల్వేస్ కీప్ స్మైలింగ్. సో థ్యాంక్ యూ సో మచ్ నిఖిత, మీ వాల్యుబుల్ టైంని ఇక్కడ మాతో స్పెండ్ చేశారు. అండ్ జూనియర్స్కి ఇంకా మిగతా మీ ఫ్రెండ్స్ అందరికి కూడా మంచి సజెషన్ ఇచ్చారు. బికాస్ చదవాలి అండ్ అట్ ద సేమ్ టైం ఎంజాయ్ చేయాలి అండ్ మెమరీస్ని కూడా తీసుకురావాలి. అండ్ వాళ్ళు మా షోలో మీలా వచ్చి మాట్లాడాలి, మేము అదే ఆశిస్తున్నాం. అండ్ మీ లైఫ్లో మీరు ఇంకా చాలా చాలా హైట్స్కి వెళ్ళాలని మేము కోరుకుంటున్నాం. అండ్ ఫైనల్గా మీరు విఐటీలో ఈ 6 monthsలో చాలా జ్ఞాపకాలని అండ్ మెమరీస్ని బ్యాక్ చేసుకోవాలని ఆశిస్తున్నాం సీరియస్గా. అండ్ సో విఐటీ మీరు కూడా విన్నారు కదండి, నిఖిత ఎలా తన సక్సెస్ స్టోరీని పంచుకుంది అండ్ తన మెమరీస్ కూడా చాలా ఉన్నాయి. సో మీరు కూడా ఏమాత్రం ఆలస్యం చేయకండి, మీ మెమరీస్ని గుర్తు తెచ్చుకోండి. ఇంకా అందరికీ చాలా మెమరీస్ ఉంటాయి అండ్ మీకు చాలా టైం ఉంది విఐటీలో. సో తను చెప్పినట్టు చాలా ఆపర్చునిటీస్ని ఇస్తుంది విఐటీ. సో దాన్ని మీరు ప్లస్ చేసుకోండి అండ్ ఫైనల్గా మీ మెమరీస్ని నెమరు వేసుకోవడంతో పాటు. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, Freunde. Hallo, Freunde. Da ist VIT Community Radio. Ihr hört Learning German. Ich bin Himanshu Manghani. Und ich bin Shravya. Karra. वर्ड्स अगर तुम जर्मन में बोल सकती हो अपनी वोकैबुलरी के लिए तो हमारे लिसनर्स के लिए भी अच्छा है और हमारे लिए भी अच्छा ही है. यानी कि यहाँ पे मैं अपना फोरनामा बताओ. फोरनामा यानी कि मेरा फर्स्ट नेम. लोग तो मुझे अपने फोरनामा से ही बुलाएंगे, लोग तो मुझे मेरे नाकनामा से तो बुलाएंगे नहीं. नाकनामा यानी कि मेरा सरनेम. ठीक है, तो मतलब हम तुम्हें श्राव्या ही बोलेंगे. हाँ ठीक है, तो आज हम क्या करने वाले हैं? हमें थोड़े बहुत लोग जो हमारा सुन रहे थे उन लोगों ने बोला कि उनको प्रेपोजिशन में थोड़ा बहुत कंफ्यूज हो रहे हैं वो लोग,
तो हमने सोचा ठीक है, क्यों ना हम वो भी उनको क्लैरिफाई कर दें। सही है, क्लैरिफिकेशन सबसे ज़रूरी है। जितना हमसे हो सके भाई उतना। हाँ ठीक है, और हम तो बोलते ही आए हैं कि हम आपको उस लेवल तक ले जाएंगे जिस लेवल तक आप खुद सीखना शुरू कर सकते हैं। तो ठीक है, अब आगे बढ़ते हैं। सबसे पहले क्या रिकैप देना चाहिए ना? दे दो क्रिस्पी क्रंची रिकैप। तो हमने इसको हमने देखा था पॉजिटिव प्रोनाउन, यानी कि आई, यू, शी, ही, इट, दे, और मतलब यू एज अ पोलाइट वे। तो हमने इसके पोसेसिव देखी कि पर्सनल देखे? सॉरी, पर्सनल बोला या पॉजिटिव बोला मैंने? तुमने पोसेसिव बोला। वेयर जी होंग? इट्स ओके, फॉरगिवन। तो फॉरगिवन को मैं क्या बोलूंगी? वेयर जी होंगन? नहीं, वो हमारे लिसनर्स खुद ढूंढेंगे क्या होता है उसका मतलब। अच्छा, एटलीस्ट उतना तो कर ही सकते हैं। तो हम आगे बढ़ते हैं। वेयर जी होंग तो हो गया, फॉरगिव मी बोल दिया। तो हम पर्सनल प्रोनाउंस पे थे। पर्सनल प्रोनाउंस को 4 फ्रेगमेंट में बांटा था। पहला फ्रेगमेंट था इश, मिश, मिर वाला, और दू, दिश, दिर वाला, यानी कि आई और यू वाला। सेकंड फ्रेगमेंट था ही, शी और इट। तो ही के लिए बोलेंगे एर, आयन, आई हम, और इट के लिए बोलेंगे एस, एस, आई हम, और शी के लिए बोलेंगे जी, जी, आई हर। और अभी थर्ड फ्रैगमेंट यानी कि वियर और ईयर, यानी कि वी एंड यू ऑल। तो वियर के लिए हम यूज करेंगे वियर, उन्स, उन्स, और ईयर यानी कि यू ऑल के लिए हम यूज करेंगे ईयर, यूश, यूश। हमने ये बोला था कि हम ये लास्ट ऐसे याद कर सकते हैं कि वियर का पोसेसिव प्रोनाउन है उनसर, तो उनसर से बना उन्स, और ईयर का पोसेसिव प्रोनाउन है यूअर, सो यूअर से बना यूश। ये था थर्ड फ्रैगमेंट। अभी फोर्थ फ्रैगमेंट है, ये है कि जी, जी, यानी कि जी रेस्पेक्ट वाला और जी प्लूरल वाला। तो उस केस में हम यूज करेंगे जी, जी, इहनन। बस अगर हम रिस्पेक्ट दे रहे हैं तो हम यूजुअली एस कैपिटल लिखते हैं, तो यहाँ पे भी एस और आई कैपिटल आ जाएंगे। अगर हम कोई बहुत सारे लोगों को एड्रेस कर रहे हैं, यानी कि थर्ड पर्सन प्लूरल को एड्रेस कर रहे हैं, तब हम बोलेंगे सब हम जी और एस, यानी कि एस एंड आई दोनों स्मॉल लेटर्स यूज करें। ठीक है, तो दोस्तों याद रखिए, अगर आप जर्मन कभी सीख रहे हैं तो उनके इसमें लिटरली जर्मन खुद मानते हैं कि जर्मन जो है एक लैंग्वेज ऐसी है जो डिफ़िकल्ट पड़ती है, क्योंकि इस केस में कॉन्जुगेशंस आ जाते हैं और केसेस आ जाते हैं, तो ये दोनों बहुत कॉम्प्लिकेटेड होते हैं। और हम आप पूरा प्रयास कर रहे हैं कि आपका बेसिक स्ट्रॉन्ग कर सकें, तभी हम एक शब्द को इतना टाइम ले रहे हैं आपको समझाने में। यहाँ पे कॉम्प्लिकेटेड चीजों को सिंपल बनाने हैं। तो अभी हम चलते हैं, थोड़े बहुत एग्जांपल्स दे रहे हैं। ठीक है, तो आज हम बहुत इंपॉर्टेंट चीज़ सीखेंगे, इंट्रोड्यूस कैसे करना है। इंट्रोडक्शन 2 चीज़ों में होगा। सबसे पहला होगा इंट्रोडक्शन फॉर्मल, और दूसरा होगा इनफॉर्मल। फॉर्मल के केस में हम आपको एक पैराग्राफ बोलेंगे। इसमें जैसे अगर आप फॉर्मल बोलते हो हाउ आर यू, तो बोलेंगे वी गीत एस इहनन, हाउ इट्स गोइंग। मैं यहाँ पे आपको याद दिला दूं कि ये फॉर्मल था, तो मैंने आपको क्या बोला, जब हम यू यानी किसी को रिस्पेक्ट के साथ यानी कि फॉर्मल यूज कर रहे हैं, डेटिव के केस में हम इसको ऐसे बोल सकते हैं यू एज अ पोलाइट वे। हाँ, यू एज अ पोलाइट वे और यू एज अ फॉर्मल वे हम यूज करेंगे इहनन, जिसमें कैपिटल आई रहेगा, कैपिटल आई रहेगा। फ्रैगमेंट नंबर 4। हाँ, तो यानी कि वी गेट तो हम जानते हैं। अब इसको जर्मन के लोग ऐसे नहीं बोलते हाउ आर यू, इसको बोलते हैं हाउ इट्स गोइंग, हाउ इज इट गोइंग। तो इसको ऐसे बोलते हैं कि वी गेट इट को बोलेंगे एस और इहनन, यानी कि यू एज अ पोलाइट वे। ठीक है, अगर मैं वही अगर श्राव्या को बोलूं, जो कि मेरे को बिल्कुल पसंद नहीं श्राव्या से पोलाइट वे में बात करना, एज अ फ्रेंड की तरह बात करना पसंद है। कि फॉर्मल हो जाते हैं तो एक ऐसा लगता है कि हम जिस बंदे से बात कर रहे हैं हम लिमिटेड हैं, हम अपने आप में निकल नहीं पाते। बट वही अगर किसी दोस्त से बात करें तो हम कुछ भी बोल सकते हैं, हम सिक्योर्ड फील करते हैं, हम बनावटी फील नहीं करते, क्योंकि हम फॉर्मल में बनावटी फील करते हैं, बट इनफॉर्मल में हम बनावटी नहीं नेचुरल फील करते हैं। ठीक है, तुम्हें ऐसा लगता है कि बनावटी वो बनावटी नहीं होती, वो बस एक तुम खुल्लम खुल्ला बात कर सकते हो। जब तुम खुल्ला तुम इनफॉर्मल में बात करोगे या फॉर्मल में? हाँ, वही मैं बोल रही हूँ, इनफॉर्मल में तुम खुल्लम खुल्ला बात कर सकते हो, बट दैट डजंट मीन कि तुम फॉर्मल में बनावटी करके बात करोगे। ओके, मतलब कि हमको थोड़ा सोच समझ के पूछना, सोच समझ के बोलना पड़ता है। तुम्हारा ओपिनियन ऐसा है तो ठीक है। नहीं, मैं शायद मतलब मेरा ओपिनियन तुम्हारे से ही मैच होता था, बट मैंने शब्द गलत यूज कर लिए। तो अब किसकी हिंदी गलत है भाई? हिंदी तो मैंने शुरुआत से बोलता हूँ, कोई भी लैंग्वेज में कोई भी परफेक्ट नहीं हो सकता।
हाँ, और लोग एक दूसरों को बंदा ताने ही मारते दूसरे रहते बंदे को हैं। सिखा सकता है। हाँ, और अगर लोग तुमको ऐसा लगता है तो वेयर जी होंग अगेन, तुम मुझसे कितनी बार फॉरगिव बुला चुकी हो, इतनी बार तो हमने लिसनर्स वर्ड भी यूज नहीं किया है जितनी बार तुम मुझसे वेयर जी होंग बुलवा चुकी हो। मुझे पता नहीं तुम क्यों इतना फॉरगिवनेस के लिए पूछ रहे हो। दोस्तों के बीच में इतना फॉरगिवनेस होता है क्या? सबसे पहले बताओ। भाई इंटेंशन मेरा ये है ताकि लिसनर्स समझ सकें वेयर जी होंग का हाँ, मतलब क्या समझ गए है। और listeners इसके where लिए is अगर का एक मतलब। हमारी और मेरी और तुम्हारी ये स्क्रिप्ट काम करती है तो अच्छी बात है। भाई हमारा कौन सा स्क्रिप्ट है, हम तो बस जो मन में आता है वही बोल देते हैं बाहर। हाँ, तभी इतना इनफॉर्मल है। तो हाँ। हम बोलेंगे कि इनफॉर्मली बोलेंगे वी गेट इज देयर। तो कहने का मतलब वी गेट इज तो वैसा ही था हाउ आर यू डूइंग, यानी हाउ इट्स गोइंग विथ यू, समथिंग लाइक दिस। तो यू हमारा फ्रेगमेंट 1 था, तो यानी कि डू दिस देयर। अब गेट्स क्या है? इंट्रांजिटिव वर्ब है, गोइंग वाला जो है। वी गेट इज देयर। तो तुम बताओ, तुम मुझे कैसे बोलोगी? वी गेट इज एनन बोलोगी या वी गेट इज देयर बोलोगी? तुम्हें तो वी गेट इज देयर ही बोलूंगी। ठीक है, और अगर किसी सर को बोलोगी तो वी गेट इज एनन। एनन। तो ठीक है, हम हमारे लिसनर्स से जरूर ऐसे बोलेंगे वी गेट इज एनन। ठीक है, बट लिसनर्स प्लूरल हो गए। ये यू पोलाइट वाला है, सिंगुलर के लिए है। तो यहाँ पे लिसनर्स प्लूरल हो गए तो हम आई को स्मॉल कर देंगे, हो गया काम खत्म। ठीक है, एक्सीलेंट। तो अब आगे बढ़ते हैं। अब जैसे कि हम गेशप्राग यानी एक कॉन्वर्जेशन बोलते हैं। गेशप्राग यानी कि कॉन्वर्जेशन। गेशप्राग कॉन्वर्जेशन। जैसे कि मैं और गेशप्राग कर रहे हैं, क्योंकि कॉन्वर्जेशन से 2 मॉड्यूलेशन होती है वॉइसेस में, तो उसकी वजह से कुछ बोरिंगनेस कम हो जाती है। तो हम क्यों ना हम ऐसे बोले कि जो हम कॉन्वर्जेशन कर रहे हैं यानी कि हम गेशप्राग कर रहे हैं अपने बीच। तो मैं अगर तुमको बोलूं एज अ फॉर्मल वे, जैसे कि गुटन टाग यानी कि गुड डे फ्राउ श्राव्या, फिर तुम क्या बोलोगी? गुटन टाग हेर हिमांशु। फिर बोलूंगा डांके। अच्छा ठीक है, अगर मुझे तुमसे कुछ पूछना है कि हाउ डू यू डू, जब आमने सामने लोग मिलते हैं वो एक फॉर्मल कर्टेसी होती है कि पूछ लो कि कैसा है बंदा या बंदी। तो मैं बोलूंगी गुटन टाग हेर हिमांशु, वी गेट एस देर, क्योंकि अभी मैं तुम्हें इनफॉर्मली बात कर रही हूँ। इनफॉर्मल बात कर रही है तो वी गेट इज देयर। तो मैं बोलूंगा डांके गुड und देयर, मतलब एंड यू। तो मैं बोलूंगी इट्स गुड टू, तो मैं क्या बोलूंगी? इट यानी कि एस, तो एस गेट। एस गेट यानी कि इट्स वर्क, मतलब इट वर्क्स यानी इट्स गोइंग गुड। इट्स गोइंग गुड, इट्स गोइंग गुड। तो ठीक है। एस गेट। अब तो ये था इनफॉर्मल। अब ये था इनफॉर्मल। अब गेशप्राग करेंगे हम एज अ वे ऑफ फॉर्मल। ठीक है, स्टार्ट करते हैं। तो गुटन टाग फ्राउ श्राव्या। तो मैं बोलूंगी गुटन टाग हेर हिमांशु, वी गेट एस आइनन। वी गेट एस आइनन। तुमने मुझे रिस्पेक्ट दी है, यानी कि आइनन बोला है, फ्रेगमेंट 4 बोला है। खुश मत हो जा, ये क्योंकि फॉर्मल कॉन्वर्सेशन है। डांके एस गेट मिर गुड, मतलब कि अब एस गेट मिर गुड, अब गेट मिर गुड, अब इट्स गोइंग गुड विथ मी, ऐसा है। तो इसको बोलेंगे एस यानी इट, गेट मतलब गोस, मिर मतलब गोस क्या है? इंट्रांजिटिव वर्ब है तो डेटिव। तो आई इश का डेटिव क्या हो जाएगा? इश मिश मिर। तो एस गेट मिर गुड। फिर मैं बोलूंगा und ehnen। und ehnen। तो अभी तुमने पूछा कि व्हाट अबाउट यू, तो मैं भी बोलूंगी डांके आउश गुड, आई एम गुड टू। ओके, तो मतलब हमने आज की कॉन्वर्सेशन यानी आज गेशप्राग में ये जाना है कि हाउ आर यू अगर फॉर्मल बोलना है तो आप बोलेंगे वी गेट इस एहनन, और हाउ आर यू इनफॉर्मल बोलना है तो वी गेट इस दिर, और बोलना है फॉर्मली कि आई एम गुड। अगर तुम्हें आई एम गुड बोलना है नॉर्मली तो एस आई एम गुड के लिए एस इश बिन गुड नहीं बोलते, जर्मन में नहीं होते हैं। मेरा मार्क्स कटा था इसकी वजह से, क्योंकि मैं आई एम गुड को इश बिन गुड करके आया था। याद रखिए, आई एम गुड कभी भी इश बिन गुड नहीं होगा जर्मन के लिए, क्योंकि उसमें थोड़ा लैंग्वेज प्रॉब्लम है। हालांकि लोग समझ जाएंगे कि आप अच्छे हैं, बट इसका एक वे है, तो वो होगा एस गेट मिर गुड। एस गेट मिर गुड, एस गेट मिर गुड। देखिए, हमने बोला कोई भी सेंटेंस है तो कॉन्जुगेशन और केसेस रहेगा, ठीक है, और पर्सनल प्रोनाउन, पॉजिटिव प्रोनाउन, प्रीपोजिशन से ग्रामर रहेगी। तो एस हम जानते हैं इट। अब इट का कॉन्जुगेशन क्या होता है कि टी लग जाता है उसके पीछे। हाँ। तो गेहनन के पीछे गेहत हो गया, कॉन्जुगेशन काम आया। हाँ। तो एस गेहत और फिर मिर, यानी कि गेहत कौन सा इंट्रांजिटिव वर्ब है, तो उस केस में आई का क्या रूप आएगा?
डेटिव। Dative तो का। डेटिव में केस आ मिर। गया यानी कि मिर। मिर। तो कॉन्जुगेशन और केसेस से ही सेंटेंसेस बनते हैं जर्मन में, और इसलिए जर्मन डिफ़िकल्ट हो जाती है 3 चीज़ों के कारण। जहाँ तक हम जानते हैं, हम आगे की पहली कहानी नहीं जानते, पर जितना हम अभी तक जानते हैं 3 चीज़ों की वजह से कन्फ्यूजन क्रिएट होता है। एक तो जेंडर, सेकंड केसेस एंड थर्ड कॉन्जुगेशंस। तो वी गेट इस एहनन को बोलेंगे एस गेहत मिर गुट, और Es geht mir gut। और मैं बोलूँ कि उंड एहनन तो बोलूँगा, एहनन, मतलब तो मुझे भी and बोलना you- चाहिए, तो मुझे भी बोलना चाहिए कि मैं भी ठीक हूँ। तो मैं बोलूंगी डांके, थैंक यू, आउश गुड, also good, ऑल्सो गुड। also good। तो अगर अब इसको वापस से बोलते हैं इनफॉर्मल केस में, तो वी गेट इस देर बोलेंगे, वी गेट इस देर। वी गेट इस देर, अगर ये इनफॉर्मल हुआ तो। अगर फॉर्मल हुआ तो हम बोलेंगे वी गेट इस एहनन। तो यानी कि हम इसको ऐसे बोल सकते हैं, देर वाला जो केस है वो इनफॉर्मल है। याद रखिए सिंगुलर की बात हो रही है, यानी कि गेस्प्राक यानी कॉन्वर्जेशन 2 बंदों के बीच में ही है, 2 ग्रुप्स के बीच में नहीं है, सिर्फ 2 पर्सन है, इसलिए हमने उनको सिंगुलर वाले केसेस दिए हैं। यानी कि यू जो केस था उसका देर हो गया इन केस ऑफ इनफॉर्मल, तो वी गेट इस देर। और अगर इनका फॉर्मल बोलेंगे तो वी गेट इस एहनन, इस गेट मिर गुड। तो यानी ये 3 सेंटेंसेस जो हमने इस गेस्प्राक यानी कि कॉन्वर्जेशन में जाने हैं, समझे हैं। तो आशा करते हैं कि आप सबने इस कॉन्वर्जेशन को ध्यान से हियरन किया, यानी कि ध्यान से सुना। ओके, तो ठीक ठीक है। अब ये थे आगे थोड़े बहुत एग्जांपल्स, तो आपको आई गेस समझ में आ गया होगा अब तक। तो ठीक है, अगर हमारे लिसनर्स की डिमांड थी कि हम थोड़े बहुत प्रेपोजिशंस के उनके बीच में जो डाउट था वो क्लैरिफाई कर दें, तो हमने सोचा ठीक है, क्यों ना जो कोई भी यूजुअल, मतलब हर रोज डेली लाइफ में हम जो कोई प्रेपोजिशंस यूज करते हैं वो ना थोड़ी बहुत बता दें आपको। जैसे कि अब हम यूज करते हैं फ्रॉम, टू, इन, एट, बिफोर, आफ्टर, और टाइम में यू नो सूनर, लेटर, विथ, विदाउट, ऐसे थोड़े बहुत। तो अभी मैं शुरू करती हूँ फ्रॉम से। तो अगर मैं बोलना चाहूँ आई एम फ्रॉम हैदराबाद, तो मैं बोलूँगी इश बिन आउस हैदराबाद। इश बिन आउस हैदराबाद, यानी कि तुमने बताया प्रपोजिशन को। तो प्रपोजिशन भी ऐसे हैं जो याद ही रखने वाले हैं, तो इसको ऐसे ही याद रख लेते हैं। यानी ऑस का मतलब होता है फ्रॉम, कंट्री या टाउन या किसी प्लेस से, और इन का मतलब होगा नॉर्मली इन या इनटू। यू नो हम ऐसा थोड़े बहुत एग्जांपल्स देख के बोलेंगे ना उनका मतलब, तो जल्दी समझ में आ जाएगा। हाँ, हम इतने तो काबिल हो चुके हैं कि एग्जांपल खुद बना सकें। जैसे कि आई एम इन वीआईटी, तो इश बिन इन वीआईटी, आई वर्क फॉर वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। तो ये बनेगा इश आर्बाइटे फ्यूर वीआईटी कम्युनिटी रेडियो। इश आर्बाइटे फ्यूर वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM। सो अगर बोलें कि आई एम एट रेडियो, यानी अगर चलो एक वीआईटी का एग्जांपल ले लेते हैं, या फिर चलो स्कूल की बात कर लेते हैं, स्कूल नहीं तो कॉलेज की बात कर लेते हैं। कॉलेज को कॉलेज ही बोलते हैं जर्मन में। तो अगर मैं बोलूँ आई एम एट कॉलेज, तो इश बिन एट को बोलेंगे बे कॉलेज। बे या बी? बे। ओके, बे कॉलेज, BEI, यानी कि बे कॉलेज। और बोलूँ आई गो टू कॉलेज, तो हम जू कब यूज करते हैं? कॉलेज नहीं आएगा। ये अगर सिटीज और कंट्रीज के लिए अगर तुम बोल रही हो तो नाक बोलोगी, मतलब आई गो टू चेन्नई, तो तुम बोलोगी इश गेहे नाक चेन्नई। ओके, अगर मैं बोलूंगी कि हार्टली वेलकम टू वीआईटी कम्युनिटी रेडियो, मैं तो पहले से मैं जू यूज कर रही हूँ। हाँ, तो वो उसमें जू ही आएगा, क्योंकि अगर टू तुमने बताया इंग्लिश में टू, तो ठीक है हर जगह यूज कर लोगी तुम, बट जर्मन में ये जो टू है 2 केसेस में डिवाइडेड है। पहला सिटीज या कंट्रीज, और दूसरा अगर आप किसी बिल्डिंग के लिए बोलो या किसी एक पर्टिकुलर प्लेस या कंपनी के लिए बोलो, स्पेसिफिक, तो मतलब यहाँ पे स्पेसिफिक होगा। यानी कि सिटीज और कंट्रीज के लिए बोलेंगे नाक, और किसी कंपनीज के लिए या फिर बिल्डिंग्स के लिए बोलेंगे जू। तो वेलकम टू वीआईटी कम्युनिटी रेडियो या वेलकम टू वीआईटी, तो उसके लिए बोलोगी हार्जलिश वेलकम जू वीआईटी। तो तुमने नाक का मतलब भी पता पड़ा। अगर मैं बोलूँ वेलकम टू इंडिया, हार्टली वेलकम टू इंडिया, तो हार्जलिश वेलकम नाक इंडिया, नाक इंडियन। हाँ, इंडियन, क्योंकि पहली क्लास ही भूल गई तुम। पहली क्लास। अरे यार, मतलब मेरा यहाँ पे प्रेपोजिशन पे फोकस था। ठीक है, आई एम अराउंड यू, तो कैसे बोलूँगा? इश बिन अराउंड होता है दिश, यू, आई एम अराउंड यू, तो अराउंड क्या होगा?
क्योंकि यहाँ पे आई एम अराउंड यू एक एक्कुजेटिव वर्ब है, तो तुम बोलोगे इश बिन अराउंड यानी कि दिश। ठीक है, अब आगे बढ़ते हैं। आई एम हेयर टिल मॉर्निंग, तो आई एम यानी इश, बिन हेयर को हेयर, टिल को बोलेंगे बिस, मॉर्निंग को बोलेंगे मॉर्गन। आई एम हेयर टिल मॉर्निंग, तो इश बिन हेयर बिस मॉर्गन। ठीक है, अब आगे बढ़ेंगे हम। फॉर मतलब VOR, उसको बोलेंगे बिफोर या इन फ्रंट ऑफ। और फिर अगर मैं बोलूँ एम, तो एम का मतलब है इन। और मैं बोलूँ फॉन यानी VON, तो उसका मतलब है फ्रॉम। अगर मैं बोलूँ गेगन मतलब अगेंस्ट या अराउंड। और मैं बोलूँ आल्स, उसका मतलब है एस। उहने का मतलब है विदाउट। ड्यूच का मतलब है थ्रू। ऑफ का मतलब है ऑन। दोस्तों, ये जैसे प्रीपोजिशंस हैं, उनमें से हम कॉमन प्रीपोजिशंस लेते हैं जो बहुत ज़्यादा कॉमन हैं प्रीपोजिशंस। वो प्रीपोजिशंस कॉमन जो हैं वो है टू, इन, एट और ऑन। तो हम जान चुके हैं कि टू, इन, एट और ऑन वाला केस। तो ऑन को बोलेंगे ऑफ, और टू जो है उसके दो केसेस हैं, नाक और जू। नाक है कंट्रीज और सिटीज़ के लिए, और जू जो है वो है किसी बिल्डिंग के लिए। और एक और चीज़ हम बताएंगे आपको, वो है एट। एट तुम यानी बोलोगी तो बोलोगी बे के लिए, किसी होम या किसी प्लेस के लिए। ठीक है, मुझे एक और एग्जांपल दो। जैसे आई वर्क एट रेडियो, ओके, तो इश अरबाइटे बे दास रेडियो। बे दास रेडियो। तो अगर मैं ये एग्जांपल दूं कि आई विल कम अराउंड 4 o'clock, सबसे पहले तो 4 को क्या बोलोगी? 4 को वियर उअर, क्योंकि क्लॉक को बोलते हैं उअर, राइट? ओके, वियर उअर। तो शायद मैं गलती हो सकती हूँ। तो हाँ, तो आई विल कम, सो इश विल कॉमन 4 o'clock। 4 o'clock यानी कि वियर हुअर। सही बोला? हाँ, सही था। सही है। तो अभी हमने ग्रामर में बहुत सारी चीजें सीखी। हमने सबसे पहले पर्सनल प्रोनाउंस जाने थे, फिर पॉजिटिव प्रोनाउन, फिर केसेस, फिर मॉडल वर्ब्स जो मैंने अभी यूज किया। काफी सही ट्रैक पे चल रहे हैं। फिर देयर दी दास, आर्टिकल्स भी जाने। आर्टिकल्स भी एक्यूजेटिव और डेटिव जो कि केसेस हैं। सेरनेट यानी कि वेरी नाइस। सेरनेट, वंडरबार। हाँ, जैसे कि आप बोलते हो वंडरबार। ओके, दा इस्तोल। ठीक है, तो अब हम और आगे बढ़ते हैं। तो आगे बढ़ते बढ़ते हम किस बात पे रुकेंगे? जिस बात पे रुकना है उस बात पे रुकेंगे। तो तुम बताओ कहाँ रुकेंगे? थोड़े और प्रीपोजिशंस देके रुकेंगे यार। अभी तो शो स्टार्ट किया है हमने। पता नहीं, मुझे तो लग रहा है कि मैंने कुछ बोला ही नहीं आज। तो चलो तुम बोलो, अब मैं थोड़ा रेस्ट लेता हूँ। रेस्ट? भाई इतना काम कर रहे हो क्या सुबह से? तो ठीक है, अभी थोड़े और प्रीपोजिशंस ले लेते हैं। जैसे कि हाँ, सबसे पहले मैं भूल गई, प्रीपोजिशन को हम जर्मन में क्या बोलते हैं? प्रपोजिशनन। प्रपोजिशनन। हाँ, पहले नए वर्ड्स फिर पूरा रिवीजन करा दूंगी। ठीक है, तो अभी एक और नया वर्ड है बिस। बिस यानी कि टिल। तो मैं बोलूंगी आई वर्क टिल 6 o'clock। तो इश अरबाइटे बिस 6 यानी कि 6 उअर। सेहरनेट, अब नया बोला मैंने। ठीक है, वेरी नाइस। हाँ, मैं एक और चीज़ ऐड करना चाहूँगा इस केस में। पहला केस जैसे कि अगर इन द मैं बोलूँ आई एम इन द सिटी, तो तुम फिर क्या बोलोगी? इश बिन इन स्टार्ट। इन दी स्टार्ट। दी स्टार्ट। हाँ, देयर स्टार्ट एंड दी स्टार्ट। दी स्टार्ट पक्का। मान लो द है न्यूट्रल वाला, तो इन प्लस दास वाला केस है, तो उस केस में इन्स हो जाता है। जू प्लस देम वाले केस में जूम हो जाएगा। इतना एक ही बात को घूम फिरा के बोलते हो तुम। ठीक है, टू द पॉइंट बोलता हूँ। वी आर गोइंग टू हैव अ रिविजन। इज दैट फाइन? इज दैट प्रीमा यानी कि इस्ट दास प्रीमा। एस इस्ट प्रीमा। एस इस्ट प्रीमा। ओके, चलो मैं अब तुमसे पूछता हूँ, हाउ आर यू? वी गेट इस एहिनन। डांके एस मिर्गुट। एस गेट मिर्गुट। एस गेट। ओके, और अगर मैं बोलूँ वी गेट इस दिर। डांके एस यहाँ पे मिर का डेटिव क्या होगा? मेरी तो डेटिव था।
तो वही रहेगा आंसर तुम्हारा, मतलब कि डांके एस मेर गुड, एस गेट मेर गुड। ठीक है, प्रीपोजिशंस तुम वापस से डांके हिमांशु याद दिलाने की। तो हमने आज कौन कौन से प्रपोजिशन सुने? आउस यानी कि फ्रॉम। तो मैं इसका एग्जांपल ऐसे दे सकती हूँ कि इश बिन आउस हैदराबाद, आई एम फ्रॉम हैदराबाद, मैं हैदराबाद से हूँ। सो आउस यानी कि फ्रॉम, इन यानी कि इन ही होगा। सो इश बिन इन रूम, अभी मुझे मत पूछो कि रूम को हम जर्मन में क्या बोलते हैं, तो आई एम इन अ रूम। सो इश बिन इन ein रूम, सो आई एम इन अ रूम। फ्यूर यानी कि फॉर, सो आई वर्क फॉर कम्युनिटी रेडियो, सो इश arbeite für कम्युनिटी रेडियो। सो फ्यूर यानी कि फॉर। बे यानी कि एट, सो अगर मैं बोलूँ कि आई एम एट द रेडियो स्टेशन, सो मैं बोलूँगी इश बिन बे दास रेडियो स्टेशन। और ठीक है, क्रिस्पी क्रंची एज पर हिमांशु सेज। तो आउस यानी कि फ्रॉम, इन यानी कि इन, फ्यूर यानी कि फॉर, बे यानी कि एट, नाक यानी कि टू। यहाँ पे हम नाक सिटीज और कंट्रीज के टाइम पे यूज करते हैं, जैसे कि मतलब कि अराउंड, बिस मतलब कि टिल, फॉर मतलब कि बिफोर, एम मतलब कि इन, फॉन मतलब कि फ्रॉम, गेगन मतलब कि अगेंस्ट, आल्स मतलब कि एस, उन्हें मतलब विदाउट, ड्यूश मतलब थ्रू, ऑफ मतलब ऑन। तो दोस्तों, आशा करते हैं कि ये लर्निंग जर्मन का शो आप आज के एपिसोड में और अच्छी तरह से समझ आया होगा। मैं हूँ हिमांशु मंघानी और मैं हूँ श्राव्या। आप सुन रहे थे VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। दोस्तों, आखिर लर्निंग जर्मन ही क्यों? जर्मन भाई, हम लोग तो फ्रेंच, स्पेनिश और बहुत कुछ लैंग्वेजेस सीख सकते हैं, बट जर्मनी क्यों? हम लोगों ने अपने 2 क्रेडिट कोर्स में ज्यादा तक जर्मन ले रखा है, तो फ्रेंच और स्पेनिश तो सीखने में काफी आसान है, जर्मन काफी मुश्किल है। हम लोगों ने एक सर्वे किया था जिसमें बहुत सारे लोगों ने बोला कि जर्मन सीखना बहुत मुश्किल है, तो हम लोगों ने सोच लिया ठीक है भाई, VIT कम्युनिटी इतना तो कर सकता है लोगों के लिए कि जर्मन सीखने में थोड़ी बहुत मदद कर दे। तो हम इसलिए आज आ गए हैं एक नए शो के साथ, लर्निंग जर्मन। सच्ची बात बताऊं श्राव्या, ये भी है कि अधिकतर लोग जर्मनी ही जाना चाहते हैं, तो इसलिए जर्मन सीखना भी बहुत जरूरी है आजकल। हाँ भाई, हम लोग तो इंजीनियर्स हैं, तो ऑब्वियसली हम लोग बाहर जाएंगे ही। जरूर जरूर। और तो आज सबसे पहले हम छोटे छोटे वर्ड सीखेंगे, जैसे गुड मॉर्निंग, गुड डे, गुड नाइट, गुड इवनिंग, थैंक यू। इन सबको कैसे जर्मन में बोला जाता है। दोस्तों, अच्छी तरह से सुनिएगा क्योंकि लैंग्वेज सीखना कोई इतना भी आसान काम नहीं, और जर्मन जैसे फॉरेन लैंग्वेजेस तो बिल्कुल आसान नहीं है। तो शुरू करते हैं। हिमांशु, गुड मॉर्निंग को क्या बोलेंगे? श्राव्या, गुड मॉर्निंग मतलब गुटन मॉर्गन। ओके, सो गुड डे? गुटन टाग। सो गुड इवनिंग श्राव्या? गुटन आबेट। और गुड नाइट? गुटन नाट। गुटे नाट। तो चलिए एक बार वापस से रिवीजन करा देते हैं लोगों का इन 5 शब्दों के लिए। गुटन मॉर्गन मतलब गुड मॉर्निंग, गुटन टाग मतलब गुड डे, गुटन आबेट मतलब गुड इवनिंग, गुटे नाट मतलब गुड नाइट। ओके, पर सोइएगा मत, अभी सुनते रहिएगा। और दोस्तों ध्यान रहे, किसी को जाके गुड इवनिंग के बदले गुड नाइट मत बोल दीजिएगा। हाँ, थैंक यू श्राव्या फॉर दिस। पर हाँ, थैंक यू को बोलेंगे डांके। सही बोला मैंने? डांके, राइट, डांक।
ओके, अपने पास टोटल 6 शब्द हो गए हैं. इट्स ग्रेट यार, इतने से टाइम में अपने 6 शब्द पूरे कर लिए. काफी सीख लिया हमने. वैसे डांके हिमांशु इस आइडिया को लाने के लिए. थैंक यू श्राव्या. डांके यू टू. मानता हूँ थोड़ा फनी है. डांके यू टू नहीं बोलना चाहिए. यू इज सपोज्ड टू से योर वेलकम. योर वेलकम का मतलब है बाइटर. बाइटे. हाँ, नाइस. गलती करके ही सीखते हैं तो उसको जल्दी समझ आता है. कोई बात नहीं है. बाइटे इज वेलकम. सो अभी हम चलते हैं बेसिक कंट्रीज के बारे में. फॉर एग्जाम्पल अभी हम जर्मनी सीख रहे हैं, तो जर्मनी को जर्मन में ड्यूचलैंड बोलते हैं और जर्मन को जर्मन में ड्यूच बोलते हैं. कुछ समझे हिमांशु? हाँ, मैं वापस से बोलूंगा अपने लिसनर्स को बताने के लिए. जर्मन को बोलते हैं ड्यूश और जर्मनी को बोलते हैं ड्यूचलैंड. स्विट्जरलैंड को क्या बोलते हैं? स्विस. इटली को? और इटली को बोलते हैं इटालियन. ओके, सो हम वापस से रिवीजन कराते हैं. ड्यूश मतलब जर्मन. ड्यूचलैंड मतलब जर्मनी. स्विस मतलब स्विट्जरलैंड. मैंने सही प्रोनाउंस किया? नहीं, तुमने गलत बोला. आई थिंक इट्स स्विस. डांके श्राव्या. थैंक यू श्राव्या, इम्प्रूव कराया तुमने. बाइटर. बहुत फनी हो रहा है, मज़ा भी बहुत आ रहा है दोस्तों. हमें लग रहा होगा आपको भी बहुत मज़ा आ रहा होगा. और वैसे भाई हम लोग भारत देश के हैं, तो इंडिया को क्या बोलेंगे भाई जर्मन में हम लोग? इंडियन. मैं श्योर नहीं हूँ, बट मेरा प्रोनाउंसिएशन हो सकता है गलत है. मैं चाहूँगा श्राव्या तुम बताओ. ओके, सो मैं बता दूँ सारे लिसनर्स को कि एशिया को बोलते हैं एशियन और इंडिया को बोलते हैं इंडियन. इंडियन. हाँ, मैंने सही बोला था. हाँ. गुड गुड. और गुड गुड मतलब गुड गुड गुड. सो बेसिकली गुड को बोलेंगे गुड. बस सही है. तो एक बार वापस से रिवीजन कराते हैं. सबसे पहले गुड मॉर्निंग. गूटन मॉर्गन. गुड नाइट. गूटन नाक्ट. गुड इवनिंग. गूटन आबेट. स्विट्जरलैंड. स्विस. इंडिया. इंडियन. ड्यूश. Germany. No. Deutsch is German and Deutschland is Germany. Very good. I'll say good, not good. Good मतलब? Good. Oh, danke श्राव्या. Thank you श्राव्या. Weiter. So, अब चलते हैं हम मंथ्स के ऊपर. मंथ से पहले मुझे एक बात याद आया. हर लैंग्वेज में हमारे लिए 3 लिंग होते हैं. अभी हिंदी में देखो तो स्त्रीलिंग, पुल्लिंग और नपुंसकलिंग. Am I right? नपुंसकलिंग. Okay, fine, sorry. तो ऐसे ही जर्मन में भी 3 जेंडर्स है. इट्स लाइक मेल, फीमेल एंड न्यूट्रल. सो हम मेल को बोलते हैं डेयर, फीमेल को बोलते हैं डी एंड न्यूट्रल को बोलते हैं दास. स्पेलिंग भी बता देते हैं. देयर मतलब DER और डेयर का मतलब ये नहीं कि DHEIR. इट्स बेसिकली DER. और दास मतलब DAS एंड दाई मतलब इट्स DIE. देयर दी दास. तो हम लोगों ने तो बहुत पॉपुलर ये सुना रखा है कि वोक्सवैगन दास ऑटो. वो टैगलाइन इसलिए आया क्योंकि ऑटो इज अ न्यूट्रल जेंडर, तो इसलिए हम लोग दास लगाते हैं उसके पहले. और देयर दी दास पोइटिक लगता है, आसानी से याद कर सकते हैं लोग. देयर दी दास. हाँ. और इस इट्स नॉट देवदास, इट्स देयर दी दास. तो अब चलिए मंथ पे चलते हैं. वापस से रिपीट करते हैं. जनवरी. जेन्युनार. फेब्रुआर. मार्च या मार्स? इट्स मार्स. ओके. जनवरार, फेब्रुआर, मार्स, अप्रैल, मई, जूनी. अरे ये तो बहुत इजी है. जूनी. और जुलाई तो बन गया जूली. कुत्ते का नाम है, आसानी से याद रख सकते हो. जूली. हाँ, जूली. जूली पे तो एक मूवी भी थी. अगस्त. सितंबर ही रहा. अक्टूबर रहा. इट्स अक्टूबर. वो सी के बदले में के आया, सो इट बिकम्स अक्टूबर. सही बोला. हाँ, डांके श्राव्य. नवंबर भूल गए. इट रिमेन्स द सेम. इट इज नवंबर. डांके याद दिलाने के लिए. बाइटे बोलो बे. अच्छा ठीक है, बाइट. ओके. हम भी सीख रहे हैं धीरे धीरे. हम लोग तो यहाँ पे कोई एक्सपर्ट है नहीं, आपको सिखाने के लिए हम भी सीख रहे हैं. हाँ, और सच्ची बताएं तभी अगर इतना इनफॉर्मल होगा तो आप लोग इंटरेस्ट लेंगे और सीखना ज़रूर चाहेंगे और सीख भी रहे होंगे. हाँ, पर हम आपको बता दें कि हम पूरी एश्योरेंस नहीं ले सकते कि मतलब आपको 100% लैंग्वेज आ जाएगी, बट आप मतलब अपने आप को पहचान जाएंगे आपको इम्प्रूव कहाँ और कैसे करना है.
भाई क्योंकि लैंग्वेज क्लासरूम टीचिंग अलग होती है और इनफॉर्मली हम जो दोस्तों से पढ़ते हैं वो अलग होती है। क्लासरूम में सर सबको बिठा के तो पढ़ाएंगे ही, पर तुम्हारे लिए तुम्हें तुम्हारी वीक पॉइंट कौन सी है ये तो वो नहीं जान सकते। तो अभी दोस्तों के साथ पढ़ रहे हो, आप हमारे साथ पढ़ रहे हो, सो हम लोग ये नॉर्मल स्टूडेंट पॉइंट ऑफ व्यू से हम बोल सकते हैं कि हम लोगों ने कहाँ कहाँ गलती यूजुअली करते हैं, कहाँ की है और कहाँ कर सकते। तो हम लोग यही पॉइंट ऑफ व्यू से हम आपकी है मदद करना चाहते हैं। तो हिमांशु क्या कहते हैं इसके बारे में? सही है, एकदम सही बोला है श्राव्या। और लैंग्वेज बेसिकली वो चीज़ है जब तक तुम खुद प्रैक्टिस नहीं करोगे तब तक तुम्हें नहीं आने वाली। और यहाँ तक कि हिंदी इंग्लिश को ही देख लो, बचपन से करते आ रहे हैं या नहीं? हाँ, बचपन से सब लोग सीखते आ रहे हैं हिंदी, इवन सब इंग्लिश। सुन भी रहे हैं पर तो भी कुछ कुछ ऐसे शब्द है जिनको पता ही नहीं है। और सच्ची मैं बताऊं कि लैंग्वेज में सारे शब्द पता होना ज़रूरी नहीं है। क्वालिटी वर्ड्स पता होने चाहिए, क्वांटिटी वर्ड्स नहीं। और हमारी इंटेंशन ये कि अगर हम कहीं जर्मन ऑफिसर से बात करें या किसी जर्मन एम्प्लॉय से बात करें या जर्मन कस्टमर से बात करें तो हम अपने आइडियाज़ को अच्छी तरह से एक्सचेंज कर सकें इन अ गुड वे। ऐसे नहीं कि मतलब आई नो वेरी गुड जर्मन तो इसलिए मैंने ये शब्द बोला पर सामने वाला समझा नहीं। अपन को पता होना चाहिए कि लैंग्वेज एक एक्सचेंज ऑफ आइडियाज़ है। इट्स नॉट समथिंग कि अपन को एक इम्प्रेशन क्रिएट करना है। फॉर एग्जाम्पल अभी मैंने अपनी बीटेक 4 साल यहाँ पे खत्म कर ली, मुझे एमएस के लिए मुझे एक बहुत नहीं खत्म करी अभी, इमेजिन बस सोचो। ओके। एंड मैं गई जर्मनी, मुझे वहाँ पे किसी से बात करनी होगी तो मैं अच्छे से मतलब डिक्शनरी वाली जर्मनी शुरू करूंगी या नॉर्मल वाला जर्मन बात करूंगी जिससे वो समझ। तो इस शो का मेन मकसद है कि अगर हम वहाँ पे जाएं तो हम उनसे कम्युनिकेट कर सिंपली बात कर सकें। अभी हम लोग जैसे दिल्ली जाते हैं या फिर बॉम्बे या कोई अदर प्लेस, तो हम लोग जैसे जिस कंफर्टेबल लेवल से हम उनसे बात कर सकेंगे उसी लेवल में हम जर्मन में भी बात कर सकेंगे। तो हिमांशु हम और क्या क्या चीजें सीखेंगे आज? पहले रिवीजन कर लेते हैं जो अभी सीखा है। हाँ। गुड मॉर्निंग इज गुटन मॉर्गन, गुटन टाग इज गुड डे, गुड इवनिंग इज गुटन आबे एंड गुटे नाक्ट गुड नाइट। डांके, थैंक यू, बाइटे, या वेल, थैंक यू एज वेल, वेलकम एज वेल बोथ। ओके सो ड्यूश इज जर्मन, ड्यूशलैंड जर्मनी। और अब तुम मुझसे पूछो। श्वाइस, स्विट्जरलैंड। वेरी गुड। और अभी इंडियन क्या है? इंडिया को कौन भूल सकता है भाई, इंडिया। तो अभी हम सूद इंडिया में हैं। सूद इंडिया, साउथ इंडिया। ओके, सूद मतलब साउथ। यस। तो नॉर्थ को क्या बोलेंगे? नॉर्ड। नर्ड मत बोल देना, नॉर्ड है। नर्ड मतलब तुम्हें पता ही होगा क्या ये है। नर्ड इंडिया तो है नहीं यहाँ पे, तो बिल्कुल नहीं है। हमारे यहाँ नॉर्थ इंडिया और साउथ इंडिया है। नॉर्थ इंडिया, सूड इंडिया। ईस्ट को क्या बोलेंगे? ऑस्ट इंडिया। ओके, ये भी चलो बहुत अच्छा सीख गए अभी तक। तो आशा है आप लोग भी सीख रहे होंगे। अगर आपको समझ नहीं आ रहा हो इतना तो आप वापस से हमारा शो सुन सकते हैं, इसका रिपीट टेलीकास्ट भी होगा। सो सुनते रहिए। अब आगे बढ़ते हैं। कुछ शब्द जो कॉमन शब्द हैं, नॉर्मल शब्द हैं, उनको कैसे बोलेंगे? जैसे कॉमन मतलब जैसे जाना, कहीं जाना, टू गो। गेहन। और आना यानी टू कम, कॉमन। ओके। श्राइबन इज टू राइट, एंटवार्टन इज टू आंसर, फ्रैगन आस्क। श्राव्या, फ्रैगन मतलब आस्क। सिंगन इज टू सिंग, अर्बाइटन इज टू वर्क। ओके, अर्बाइटन वर्क। मैं और श्राव्या जर्मन लैंग्वेज को सिखाने के लिए अर्बाइटन कर रहे हैं। हमारा थोड़ा फनी है बट इससे तुम्हें शब्द तो पता होगा। अर्बाइटन मतलब टू वर्क। वोहनन स्टे। अब जैसे हम भी हॉस्टल्स में रह रहे हैं तो हम वोहनन इन हॉस्टल्स। इसमें आप लिटरली अगर आप हिंदी और अगर इन कुछ शब्दों को मिक्स करके बोलेंगे तो सच्ची में आपको कुछ जल्दी समझ आएगा और आप कन्वर्स भी करेंगे अगर इस टोन में तो आपके दोस्त भी आपको अच्छी तरह से समझ पाएंगे। माना थोड़ा इंटरेस्टिंग है और नहीं थोड़ा ऑकवर्ड है बट इंटरेस्टिंग भी और मज़ेदार भी है। प्लीज़ आजमाएं। हिंदी और इंग्लिश को कुछ मिक्स तो करते ही हैं, आज चलिए जर्मन और हिंदी को मिक्स कर लेते हैं। और भाई कॉलेज ही है मस्ती और मजाक करने के लिए और नई चीज़ें सीखने के लिए। तो अभी हमारे पास तो टू डू लिस्ट में नई चीज़ है जर्मन सीख। मज़े करिए, जर्मन सीखिए, अपने दोस्तों से और जितनी हो सके उतनी बातें कीजिए। अभी मैं देखिए हिमांशु के साथ बातें कर रही हूँ इतनी स्टूपिडली, और मैं भी कुछ ज़्यादा जीनियस बातें नहीं कर रहा है यहाँ पर। वी आर ऑल इक्वल।
हाँ वो तो है। चलिए वापस से इन 10 शब्दों का वापस से हम आपको रिवीजन कराते हैं। मैं बोलूँगा, श्राव्या मुझे जर्मन में बोलेगी और मैं पूरा इंग्लिश में उसको बताऊँगा। तो चलते हैं, स्टार्ट। एंड वॉटन इज टू आंसर, एंड फ्रैगन टू आस्क, गेहन टू गो, श्राइबन टू राइट। वेरी गुड हिमांशु, बहुत जल्दी सीख रहे हो आप। और कॉमन, टू कम। ओके, और स्टे को क्या बोलते हैं? वोहनन, वोहनन। और कैसी और क्या क्या शब्द है हमारे पास सीखने के लिए आज? इतना ज्यादा सीख पाएंगे सब एक बार में ही? हाँ, कोई भी नए लैंग्वेज को ना एक ही बार बैठ के सीखेंगे तो पूरा दिमाग का दही बन जाएगा। तो हम लोग अभी वेट करेंगे, तो वेट को क्या बोलेंगे? वॉटन। सो अभी हम वॉटन करेंगे, अभी हम वेट करेंगे थोड़ा। तो आज के लिए काफी है इतना, आई गेस। तो आज हमने क्या क्या पढ़ा? सबसे पहले टू विश, कैसे विश करते हैं, फिर को इन ऑल पॉइंट्स ऑफ टाइम ऑफ द डे। और उसके बाद क्या सीखा? हमने ये सीखा कि थैंक यू कैसे बोलते हैं और योर वेलकम कैसे। वो विशेस में ही आ गया। ठीक है, और हमने ये भी सीखा आज कि जर्मनी को क्या बोलते हैं जर्मन में। सो बेसिकली हमने आज डिफरेंट सिटीज, जो नॉर्मल कंट्रीज हैं, उनको जर्मन लैंग्वेज में कैसे बोलते हैं वो सीखा। उसके बाद हमने क्या सीखा? हमने देर, दास और डी भी सीख लिया, दैट इज द आर्टिकल्स ऑफ अ वर्ड। और हमने आज नॉर्थ और साउथ भी सीख लिया। नॉर्थ और साउथ यानी नॉर्थ साउथ और ईस्ट, ईस्ट मीन ऑस्ट। ये और एक और हमने आज मंथ सीखे। मंथ सीखे हैं, जैसे जूली, जुलाई। हाँ, सबसे प्यारा महीना है वो। और हमने और क्या क्या सीखा आज? उसके बाद हमने 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 कुछ वर्ब्स सीखे, नॉर्मल वर्ब्स जो होते हैं 10 वर्ड, जैसे आना, जाना, रुकना, रहना, लिखना। एंड हिमांशु, एंड आंसर करना, आंसर करना। हाँ। तो चलिए एक बार अब वापस से इसका रिवीजन करा देते हैं, और हम इस बार कुछ अभी बकवास नहीं करेंगे आपसे, फिर ये चीज़ भी सुन ले तो आपने जो आज सीखा है वो अच्छी तरह से समझ पाए कि आपने क्या सीखा है। गुटन नाक, गुड इवनिंग, गुटन आबेट, थैंक यू, डंके, बाइटे, यू आर वेलकम। देयर किसके लिए होता है? मेल के लिए होता है। और दी? फीमेल के लिए। दास? दास ऑटो, वोक्सवैगन, न्यूट्रल जेंडर। न्यूट्रल जेंडर, देयर दी दास, पोएटिक है। नॉट देवदास, इट्स देयर दी दास। सब देखते हैं। ठीक है। जनवरी, जेन्युनार, फेब्रुअरी, फेब्रुआर, मार्च, मार्च, अप्रैल, अप्रैल, मई, मई, जून, जूनी, जुलाई, जुलाई, जूली, ओह शिट मैं भूल गई। जूली द डॉग। अगस्त, अगस्त, अगस्त ही होगा। सितंबर, सितंबर, अक्टूबर, इट्स अक्टूबर, के, द के वाला साउंड, के फ्रॉम द एपिग्लॉटिस। एपिग्लॉटिस, ओके फाइन, कुछ भी। ओहो। नवंबर, नवंबर, दिसंबर, 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 द जेड कम्स इन प्लेस ऑफ सी। और हमने आज कुछ वर्ब्स भी सीख लिए, जैसे कॉमन, टू कम, ओके, गहन, टू गो, हम जाएंगे अभी थोड़ी देर में, निकल रहे हैं। ठीक है भाई, ठीक है। श्राइवन, टू राइट, एंटवर्टन, टू आंसर, फ्रैगन, टू आस्क, सिंगन, टू सिंग, ला 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 ला, आर्बाइटन, टू राइट, आर्बाइटन इज टू वर्क हिमांशु। ओह माय गॉड, वर्क का इतना लोड आ गया कि मैं आर्बाइटन ही भूल गया। हाँ, हम यहाँ पे नौटंकी कम और थोड़ा काम ज्यादा करेंगे तो बेहतर होगा। और वॉहनन, टू स्टे, राइट। बस आज के लिए तो यही था आई गेस। अब हम टाटा बाय बाय करते हैं आपको अपने डेली रूटीन में। तो मैं था आपका होस्ट एंड दोस्त हिमांशु, एंड दिस वाज श्राव्या, signing off from Learning German Show, and keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம்
விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்றைய தலைப்பு ஊடகம் இன்றைய இளைஞர்களை எவ்வாறு வழிவகுக்கிறது. இதை பத்தி பேச நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். நடுவராக நான் பாண்டியலட்சுமி. நேர்மறை எண்ணங்களை பத்தி பேச நான் சிந்துஜா. எதிர்மறை எண்ணங்கள் பத்தி பேச நான் பானு. நம்ம வாழ்க்கை ஊடகம் இல்லாம முழுமையடையாது. மனிதன் எப்போது பிறந்தானோ அப்போதே ஊடகமும் ஆரம்பிச்சிருச்சு. ஊடகம்னா என்னன்னா வானொலி, தொலைக்காட்சி, நாளிதழ், வார இதழ், மாத இதழ், செய்தித்தாள், இதெல்லாமே ஊடகம்னு சொல்லலாம். பழங்காலத்துல மனிதன் அவங்களோட உணர்ச்சிகளை ஆடல், பாடல், நடனங்கள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிட்டதுனால அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் இது ரெண்டும் தோன்றிடுச்சு. அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் மனித வாழ்வுல இரண்டரை கலந்துடுச்சு. அனைத்து துறையிலும் ஊடகம் மிகப்பெரிய பங்கு அளிக்குதுன்னு சொன்னா அது மிகையாகாது. ஊடகம் தகவல் சேமிக்கிறதுக்கும் அந்த தகவலை வழங்குறதுக்கும் ஒரு கருவியா பயன்படுது. ஊடகம்னா ஒளிபரப்பு ஊடகம். ஊடகத்துல ஒளிபரப்பு ஊடகங்கள், டிஜிட்டல் மீடியா, மின்னணு ஊடகம், ஹைப்பர் மீடியா, வெகுஜன ஊடகம், மல்டிமீடியா, புதிய ஊடகம், செய்தி ஊடகம், அச்சு ஊடகம், சமூக ஊடகம், நடுத்தர பதிவு, மீடியா திட்டம், இதெல்லாம் பல்வேறு வகையான ஊடகங்கள்னு சொல்லலாம். கணினி, பிளேயர், நுண்கலை, இசை, இது எல்லாத்தையும் கூட ஊடகம்னு சொல்லலாம். ஊடகத்துல பல நேர்மறை எண்ணங்களும் இருக்கு, எதிர்மறை எண்ணங்களும் இருக்கு. அதை பற்றி நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்துல எந்த மூலையில இருந்தாலும் எந்த விதமான தகவலா இருந்தாலும் நமக்கு உடனுக்குடனே அறிய வைக்கிற கருவிதான் ஊடகம். ஊடகம் மனிதனோட வாழ்க்கையில ஒரு சிறந்த பங்களிக்குது. அது மனுஷனுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குது. பொது செய்தியை கொடுக்குது. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா துறையில இருக்கிற எல்லா முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. தெரிஞ்சுக்கிற செய்தி எல்லா செய்தியுமே ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பூர்த்தியாகிற செய்தியா அமைதா அப்படின்றதுல ஒரு தெளிவு கொடுக்குது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில நிறைய சேனல்ஸ் ஒளிபரப்பாகுது. நிறைய துறைகளும் இருக்குது. விளையாட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்க்கலாம். நாட்டு நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் சேனலை பார்க்கலாம். இதனால கண்ணுமிக்கிற நேரத்துல செய்தியை தருது ஊடகம் தான் அப்படின்னு நான் சொல்றேன். கண்ணுமிக்கிற நேரத்துல செய்தி எல்லாத்தையும் இந்த ஊடகம் தந்துருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்துஜா. இதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல நினைக்கிறீங்க பானு? மனிதன் கண்ணிமிக்கும் நேரத்துல செய்தியை பெறலாம்னு சொல்றாங்களே, அப்படி பெறக்கூடிய செய்தி முக்கியமான செய்தியா தான் இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான செய்தியா தான் இருக்கும் அப்படிங்கறதுல என்னங்க உத்தரவாதம் இருக்கு? தேவையான செய்தியை இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறத விட விருப்பமான செய்தியை தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பொதுமக்கள் ஊடகம் கொடுக்கிற செய்தியை நம்புறதுனால செய்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஊடகத்துறையில இருக்கவங்க கவனமாக இருக்கணும். தவறான செய்தியை கொடுத்துடக்கூடாது. ஆனா நடந்ததை மிகைப்படுத்தி பரபரப்பான செய்தியை கொடுக்கறாங்க. மக்கள் மத்தியில உணர்ச்சி உணர்வுகளை உருவாக்குறாங்க. இதனால எந்த பயனும் இல்லைங்க, பாதிப்பு தான் இதனால ஏற்படுது. போலி செய்தியாக வெளியிடுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. பத்திரிகை செய்தி ரத்த அழுத்தம், எதிர்மறை எண்ணங்களை தாங்க உருவாக்கும். நல்ல செய்தியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. மக்கள் தேவையில்லாத செய்தியை தான் தெரிஞ்சுக்கிறாங்க. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில இருக்கிற சினிமா பிளஸ் செய்தியை தான் விருப்பமாக பாக்குறாங்களே தவிர நாட்டு நிலவரம் சம்பந்தமான செய்தியை தெரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. இதை பார்ப்பதுனால அவங்க வாழ்க்கையில எந்த பயனும் இல்ல. இதனால மக்கள் நல்ல செய்தியை தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்தவித உத்தரவாதமுமே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். தேவையான செய்தியை தான் இந்த ஊடகம் கொடுக்குதா என்பதுல எந்த உத்தரவாதமும் இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. நீங்க அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது தேவையான நல்ல செய்தியா, அது கொடுக்குற செய்தி நல்ல செய்தியா இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில பயன்படுத்தி முன்னேற முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த மூலையில இருந்தாலும் செய்தியை பரிமாறிக்கலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், பாமர மக்கள்ல இருந்து பட்டி தொட்டி வரைக்கும் செய்தியை தரது ஊடகம் ஒரு கருவியா அமையுது. அதனால தொலைவுன்றது ஒரு தடையே கிடையாது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல வெளிநாட்டுல இருந்து கூட செய்தியை சேட் மூலமா பரிமாறிக்கலாம். வி சேட், வாட்ஸ்அப், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ இமெயில்ல கூட மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டா வீட்டு பாடம் அப்படி இல்லைன்னா எழுத்து வேலை கல்லூரிகள்லயும் கொடுப்பாங்க, பள்ளிகள்லயும் கொடுப்பாங்க. இணையதளம்ல கூகுள்ல போயிட்டு நம்ம சர்ச் பண்ணாவே நம்ம தேவையான தகவல் எல்லாமே தெரிஞ்சிடும். வேலையை சீக்கிரமா முடியும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். மக்களோட அன்றாட வாழ்வுல இந்த ஊடகம் ஒரு பெரிய உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசைன்மெண்ட் செய்யறதுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல உதவியா இருக்கு, ஈஸியா வேலையெல்லாம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. மக்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்து இன்றைய காலகட்டத்துல இருக்கிற மாணவர்களை திசை திருப்ப வைக்கிறது ஊடகம் தாங்க. எத்தனை மாணவர்கள் ஊடகத்தை நல்ல முறையில பயன்படுத்துறாங்க. இணையதளமும் ஒரு ஊடகம் தாங்க. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இணையதளத்துல இருக்கிற யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர் இதை தான் பாக்குறாங்க. இதனால அவங்களுக்கு தாக்கம் தாங்க உண்டாகுது.
யூடியூப்ல பாட்டு இல்ல வீடியோ பார்த்து அவங்க நேரத்தை வீணாக்குறாங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர்லயே 24 மணி நேரமும் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேலை செய்யணுமோ அதையே மறந்து அதுக்கு அடிமை ஆகிடுறாங்க. கணினி முன்னாடியே தவம் கிடக்குறாங்க. இணையதளத்தை நல்ல முறையில பயன்படுத்தாம கெட்ட வழியில பயன்படுத்துறதுனால இளைய சமுதாயமே பாதிப்புக்கு உள்ளாதுதாங்க நான் சொல்லுவேன். இந்த இணையதளத்தால இளைய சமுதாயமே பாதிப்படையுது, அவங்களுக்கு நேரம் வீணாகுது, அதுக்கே ஃபுல்லா அடிக்ட் ஆயிடுறாங்க. அதனால இந்த ஊடகம் கெட்ட வழியில தான் எடுத்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன கருத்து சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இணையதளம் மூலமா தான் இளைஞர்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே தெரியுது. இப்போ செய்தித்தாளும் ஒரு ஊடகம் தான். செய்தித்தாளை படிச்சா மாணவர்களுக்கு படிக்கிற திறன் அதிகரிக்கும். செய்தித்தாள் அதுக்கப்புறம் தொலைக்காட்சியை பார்க்கறதுனால கேள்வி எழுப்ப முடியுது, அறிவு அதுக்கப்புறம் விழிப்புணர்வு கிடைக்குதுன்னு தான் நான் சொல்வேன். தொலைக்காட்சி அப்புறம் செய்தித்தாள் நன்மையை தான் தருது, அதை பார்க்கறதுனால படிக்கிறதுனால அறிவு கிடைக்குது, விழிப்புணர்வு பெறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? செய்தித்தாள்னால நன்மை தான் கிடைக்குது அப்படின்னு நிச்சயமா சொல்லிடவே முடியாதுங்க. செய்தித்தாளை எத்தனை பேர் நல்ல விதத்துல உபயோகிக்கிறாங்க. சினிமா செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை வாங்குறாங்க. இதனால ஒரு பயனும் இல்ல, நேரம் தாங்க வீணாகும். தொலைக்காட்சியில நாட்டு நிலவரம் சம்பந்தமான செய்தியை தவிர பாட்டு, படம், சினிமா பற்றிய செய்தியை தான் 24 மணி நேரம் பார்க்க ஆசைப்படுறாங்க. மாணவர்களுக்கு சினிமா பாடல் மனப்பாடமாக தெரியும். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள் திரைப்படம் மற்றும் நிகழ்ச்சினால வன்முறையை தான் தூண்டுது ஊடகம். குழந்தைகள் கார்ட்டூன் சேனல்ல அடிமை ஆகிடுறாங்க. இதனால அவங்க சரிவர தினசரி வேலைகள் கூட அவங்களால செய்ய முடியறது இல்ல. வீட்டு பாடத்தை கூட அவங்களால கவனிக்க முடியறது இல்ல. பெரியவர்கள் நாடகங்களுக்கே அடிமை ஆகிடுறாங்க. இதனால எதிர்கால சீரழிவுனே நான் சொல்லுவேங்க. தொலைக்காட்சி நிறைய வன்முறைகளை தான் தூண்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தொலைக்காட்சியை பார்க்கறதுனால அதுல வர ஆடல், பாடல், மற்ற கலை எல்லாமே அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குது. மாணவர்களை ஊக்குவிக்குது. மாணவர்களுக்கு விருப்பமான துறையை தேர்ந்தெடுத்து அவங்களோட வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு பெரிய வழிவகுக்குது. இப்போ எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர்களை அவங்களோட வாழ்நாள் சாதனையாளர்கள் பேட்டி எடுக்கும் போது அவங்கள ஒரு முன்மாதிரியா எடுத்துட்டு வருங்கால இளைஞர்கள் பல நல்ல விஷயத்தை கத்துக்கலாம். செய்தித்தாள் அதுக்கப்புறம் வார இதழ், சிறுவர் மலர் போன்ற இதழ்களை படிக்கிறதுனால நிறைய வினாக்கள், பசில் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு விடையளிச்சா பரிசு கொடுத்து ஊக்குவிப்பாங்க. இதனால மறைக்கப்பட்டிருக்கிற திறமை எல்லாமே வெளிவரும் தான் நான் சொல்வேன். அறிவு, திறமை அதெல்லாம் வெளிவருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஊக்குவிப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? அறிவு மற்றும் திறமை நிச்சயமா ஊடகம்னால பெற முடியாதுங்க. அது கெடுக்க தான் உதவி புரியும். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு அப்படின்னாலே குழந்தைகள் வெளிப்புற விளையாட்டுகள் மூலம் தான் புத்துணர்வு பெறுவாங்க, உடற்பயிற்சியை செய்வாங்க. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு அப்படின்னாலே இணையதளம் அப்படின்னு ஆயிடுச்சுங்க. இணையதளத்தை தான் உபயோகப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மன அமைதி தரும் அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. கணினி முன்னாடி செலவிடுவதே அவங்களுக்கு பொழப்பாயிடுச்சு. கணினியில் கெட்ட விஷயத்தை தாங்க அதிகமா கத்துக்கிறாங்க. ஊடகங்கள் கவனத்தை நிச்சயமா திசை திருப்பும். குழந்தைகள் வீடியோ கேம்ஸ், கார்ட்டூன், போகோ சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாதான் நான் வேலையே செய்வேன் சரிவர அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. தொலைக்காட்சியில வரும் நிகழ்ச்சியை பார்க்காம இன்றைய இளைஞர்கள் தூங்குவதும் இல்ல, சாப்பிடுறதும் இல்ல. தொலைக்காட்சியை பார்க்கறதுனால இளைஞர்களோட வளர்ச்சியை அது நிச்சயமா பாதிக்குதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். தொலைக்காட்சியை பார்க்காமலே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தூங்குறதே இல்ல. கணினி அப்புறம் இணையதளம் இது எல்லாத்தையும் இளைஞர்களை கெடுக்கிறதுக்கு தான் உருவாகி இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. தொலைக்காட்சியை பார்க்கறதுனால பேசுற திறன் கூட அதிகரிக்கும்னு நான் சொல்றேன். டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தா உயிரியல், ஜுவாலஜி, பாட்னி பத்தி தெரியாதவங்க கூட தாவரத்தை பத்தியும் விலங்குகளை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்பிசி, பிபிசி நியூஸ் எல்லாம் பார்க்கறதுனால இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அதிகரிக்கும். வினாடி வினா நிகழ்ச்சிகளை பார்க்கறதுனால பொது அறிவு வளர்த்துக்கலாம். எல்லா துறைகள்ல இருக்கிற பிரபலமான நபர்கள் நிகழ்ச்சியில பேசும்போது அதை பார்த்தா மாணவர்களுக்கு பேச்சு திறன் அதிகரிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. பட்டிமன்ற பேச்சு திறமையெல்லாம் பார்த்தா சின்ன வயசுல இருந்தே அவங்களோட பேச்சு திறன் அதிகரிக்கும். பெரும்பாலும் தொலைக்காட்சினால நன்மைகளே தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். பெரும்பாலும் தொலைக்காட்சியை பார்க்கறதுனால நிறைய நன்மைகள் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? தொலைக்காட்சி பார்க்கறதுனால நிச்சயமா தீமைன்னு தாங்க நான் சொல்லுவேன். இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் டிஸ்கவரி, நியூஸ் சேனல், பட்டிமன்றம் இதெல்லாம் நிச்சயமா பார்க்கறதே இல்லைங்க. 3 மணி நேரம் சினிமா, சிறந்த 10 பாடல்கள், சிறந்த 10 படங்கள், பாட்டு இதை தாங்க பாக்குறாங்க.
நாட்டு நிலவரத்தை பற்றி கொஞ்சம் கூட அவங்களுக்கு அக்கறையும் இல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அவங்க குடும்ப வரலாறு பற்றி தெரியாது. ஆனா நடிகர்கள் பிறந்த நாள், அவங்க வரலாறு இதை பத்தி முழுமையா தெரியும். குழந்தைக்கு பேர் வைப்பது கூட நடிகர்கள் பெயர் தாங்க வைக்கிறாங்க. கோயிலுக்கு போவதை விட இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் சினிமாக்கு தாங்க அதிகமா போறாங்க. மறைந்திருக்கும் திறமை இதனால நிச்சயமா வெளிவராது. மறைந்திருக்கும் திறமை நடனம், பாட்டு நிகழ்ச்சிகள் பார்ப்பதனால வராதுங்க, தாக்கம் தான் உண்டாக்கும். ஃபேஷன் ஷோ, நடனம், இசை நிகழ்ச்சிகள் தான் இளைஞர்களை ரொம்ப ஈர்க்குது. அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று வாழ்க்கையை பற்றி நல்ல எண்ணத்துல சொன்னா அவங்க அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டு கெட்ட வழியில தாங்க பின்பற்றாங்க. சினிமால வரா மாதிரியே செல்வாக்காக ஒரு நாள்ல பணக்காரராவது எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க ஆடை அணிகளை அணிவது மாதிரியே அணிய முயற்சிக்கிறாங்க. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா கடைகள்ல புடவை நடிகர்கள் பெயரை பொறித்து காமிக்கிறாங்க. அவர்கள் பேரிலே இப்ப புடவை வந்துருச்சுங்க. அவங்க போலவே பணத்தை எப்படி செலவிடணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. விளம்பரத்துல கூட இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு பிடித்த நடிகர்கள் வந்தாக்க அவங்க இந்த பொருள் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க கருத்து கொடுத்தா அதையே வாங்குறாங்க. பணத்தை தேவையில்லாம செலவிடுறாங்க. தொலைக்காட்சினால நிச்சயமா இளைஞர்களுக்கு தீமை தான் உண்டாகும் நான் சொல்லுவேங்க. தொலைக்காட்சியை பார்க்கறதுனால மக்கள் நிறைய பணம் செலவிடுறாங்க. இதனால நிறைய தீமை தான் உண்டாகுது, நிறைய தாக்கங்கள் தான் உண்டாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க சிந்துஜா? கிடையவே கிடையாதுங்க. இப்போ வந்து தொலைக்காட்சியில் கார்ட்டூன் சேனல் பார்க்கறதுனால குழந்தைங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதனால அவங்களோட வேலையை சீக்கிரமாகவும் உற்சாகமாகவும் செய்து முடிக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா விளையாட்டு சேனல் பார்த்தாங்கன்னா அந்த விளையாட்டு வீரர்கள் மாதிரியே நம்மளும் விளையாடணும், அவங்களோட திறமை மாதிரியே நம்மளும் நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுனால அவங்களோட சிந்தனை சக்தி அதிகரிக்குது. அவங்களோட அணுகுமுறை, நடத்தை எல்லாமே மாறுது. இப்போ இன்றைய இளைஞர்கள் நாட்டு நிலவரத்தை கல்லூரிகள், தோழிகள் கிட்ட போயிட்டு பகிர்ந்துக்கிறாங்க. இந்த செய்தியை பகிர்ந்துக்கிறதுனால எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகுது. இந்த விளம்பரத்தை பார்த்தா கூட மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குது. இதனால எந்த பொருள் தரமானது அப்படின்ட்டு ஒப்பிட்டு பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நமக்கு தெரியாத புதிய பொருள்கள் எல்லா பத்தியும் விளம்பரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விளம்பரம் யார் கொடுக்கறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. அவங்க கொடுக்கிற பொருள் நம்மளுக்கு தேவையா, உபயோகமா இருக்குதா அப்படின்றது தான் முக்கியம். இதெல்லாம் தொலைக்காட்சியை பார்க்கறதுனாலதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதனால தொலைக்காட்சி ஒரு நல்ல நண்பனா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். தொலைக்காட்சியை பார்க்கறதுனால குழந்தைங்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க, உற்சாகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தொலைக்காட்சியில வர விளம்பரங்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்துஜா. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க பானு? விளம்பரம் மூலமா நல்ல செய்தி நிச்சயமா கிடைக்காது. நடிகர்கள் காசு வாங்கிட்டு விளம்பரத்துல நடிக்கிறாங்க. அதனால என்ன விளைவு வரும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க விளம்பரத்துல அவங்க நடிக்கிற பொருள் மக்களுக்கு உதவியாதான் இருக்கா, பயனுள்ளதாதான் இருக்குமா அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. பொருள் தரமானதா என்று அவங்க ஆராய மாட்டாங்க. விளம்பரம் பார்க்க இளைஞர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். தொலைக்காட்சியில விளம்பரம் வந்தாலும் அதை மாத்திடுறாங்க. திரையரங்குகள்ல விளம்பரம் வந்தாலும் வெளியே போயிடுறாங்க. உபயோகமா தான் இருக்கா அப்படின்னு அவங்க நிச்சயமா பாக்குறதே இல்லைங்க. விளம்பரத்துல வர நடிகர்கள்ல தான் பாக்குறாங்க. இப்ப எடுத்துக்காட்டா நீங்க பாத்தீங்கன்னா செல்போன்ல நிறைய மெசேஜ் வருது. நிறைய விளம்பரம் மெசேஜாவே போடுறாங்க. 1 கோடி பரிசு தரும், உங்க பேங்கோட அக்கவுண்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாம் அனுப்புங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதனால மக்கள் இதை பார்த்து ஏமாறதாங்க செய்யறாங்க. கடைசியில பரிசும் கிடைக்கிறது இல்ல. இணையதளத்துல கூட மக்கள் பார்த்து நிறைய ஏமாறுறாங்க. இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்கறதுனால எந்த உதவியும் இல்லை, பயனும் இல்லை. இந்த விளம்பரத்தெல்லாம் பார்க்கறதுனால ஏமாற்றம் மட்டுமே மக்களுக்கு மிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மக்கள் மொபைல்ல வர மெசேஜ், அதுக்கப்புறமா அதோட சம்பந்தமான மெசேஜ் எது வந்தாலுமே அவங்க நம்புறது கிடையாது. தொலைக்காட்சியில வர விளம்பரத்தை தான் அவங்க பார்த்து அந்த பொருள்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா ஒரு கிராபிக் சம்பந்தமா நிறைய காமிக்கிறாங்க. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா அழிஞ்சு போன உயிரினங்கள் எல்லாத்தையும் கிராபிக்ஸ் மூலமா நம்மளால பார்க்க முடியும். மல்டிமீடியா அனிமேஷன் சம்பந்தமான படிப்புகள் இது ரொம்ப உதவியா இருக்குது. மல்டிமீடியா அனிமேஷன் சம்பந்தமான படிப்பு முதல்ல எல்லாம் வெளிநாட்டுல தான் இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் நம்ம நாட்டிலயும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு ஊடகத்தினால நம்ம நாடு முன்னேறி இருக்குது அப்படின்னு தாங்க நான் சொல்வேன். இந்த கிராபிக்ஸ், மல்டிமீடியா, அனிமேஷன் இதெல்லாம் ஊடகம் தான். இந்த ஊடகம் நம் நாட்டிலயும் இப்ப வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்துஜா. இதை
பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அனிமேஷன் கோர்ஸை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த அனிமேஷன் கோர்ஸ் எல்லா விதமான மக்களும் நிச்சயமா படிச்சிட முடியாதுங்க. நடுத்தர மக்களுக்கு ஆர்வம் இருந்தா கூட அதை படிக்க முடியாது. ஏன்னா நிறைய செலவு செய்யணும். நிறைய திரைப்படம் கோடி கோடியா செலவு பண்ணி வெளியிடுறாங்க. இத பத்தி தெரிஞ்சவங்க தாங்க இதை உள்ளூர்ந்து புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர படிக்காதவங்களுக்கு இதுல என்ன சொல்றாங்கன்னே தெரியாது. நம்ம நாடு இருக்கிற நிலைமைக்கு அவ்வளோ கோடி கோடியா செலவு பண்ணி அப்படிப்பட்ட படம் எடுக்கணுமா? அந்த பணத்தை வேற நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சமூக ஊடகம் பெரிய விளைவை தாங்க தருது. சமூக ஊடகமான பிரஸ்ல இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏற்ற இறக்கத்தோட தாங்க சொல்லுவாங்க. பெரும்பாலும் கெட்ட விஷயத்த தான் நிறைய சொல்றாங்க. நல்ல விஷயத்த கேட்டுக்கிறதே இல்ல. சின்ன விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசாக்குவது நிச்சயமா சமூக ஊடகம் தாங்க நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இப்ப சமூக ஊடகம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனிதர் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட மனநிலைமையை சுட்டி காட்டும். ஒரு விஷயத்த பெருசா ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்குது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கணினி எல்லா இளைஞர்களுக்கிட்டையும் இருக்குது. வளரும் இளைஞர்களுக்கு கணினி உபயோகமா இருக்குது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வீட்ல எந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வீட்லயே செஞ்சுக்கலாம். நம்ம ஊடகத்துல நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயம் ரெண்டுமே இருக்கு. நல்ல விஷயத்தை எடுத்து கெட்ட விஷயத்தை எடுத்துக்காததும் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கையில தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்துல நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு முன்னேற இளைஞர்களும் இருக்காங்க, கெட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட இளைஞர்களும் இருக்காங்க. இப்ப காயினுக்கு 2 பக்கங்கள் இருக்கோ அதே மாதிரிதான் ஊடகத்திலயும் 2 பக்கம் இருக்கு. நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. இதை தெரிந்து இளைஞர்கள் செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நல்லதுதான். இவ்வளோ நேரம் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மீண்டும் அடுத்த காரசாரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இன்று அரிதாகி வரும் நட்பண்புகள்ல யாரும் எளிதில் பெற முடியாத நட்பண்பு ஒன்று இருக்குன்னா அது பொறுமை என்கிற நட்பண்பு தான். ஒருவர் தனது அனுபவ அறிவினால பல நற்பண்புகளை பெறுகிறார். அந்த நற்பண்புகளை திரட்டி பார்த்தா அவை அனைத்துமே பொறுமை என்கிற ஒரு சொல்லில அடங்கும். வாழ்க்கையில வெற்றி பெற தேவையான பண்புதான் பொறுமை. பொறுமையுடையவன் எதை சாதிக்க வேண்டுமென நினைக்கிறானோ அதை சாதிக்க முடியும். ஒரு விதையை விதைக்கிறோம், அது மண்ணுக்குள்ள தன்னை மறைத்து கொள்ளுது. அதற்கு நீர் ஊற்றுகிறோம், காத்திருக்கிறோம். அது மெல்ல முளைக்கும், இலைகளை விடும், தண்டுகள் பெரிதாகும், கிளைகள் உருவாகும், பூக்கள் உருவாகும், கடைசியில கனியை தருது. இந்த பயணம் மிகவும் நீளமானது. ஒரு விதை விதைக்கப்படுவதற்கும் அது மறுபடியும் கண்ணிக்குள்ள விதையாய் நம் கையில வருவதற்கும் இடைப்பட்ட காலம் பெரிது. பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பொறுமை கசப்பானதுதான், ஆனா அது தர கனியோ ரொம்ப இனிப்பானது. ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி உடனடியா சாத்தியமாவதில்லை. நதிகளை எடுத்துக்கோங்க, அதனுடைய பாதையில வசந்தங்களையும் துயரங்களையும் சந்திக்கும். அருவிகள்ல விழும், தடைகள்ல எழும், மௌனமாய் அழும். ஆனாலும் அதன் லட்சியத்தை கடைசியில நிறைவேற்றிக் கொள்ளும். அதுவரை அதன் பயணம் பொறுமையாய் நடந்து கொண்டே இருக்கும். பொறுமை தனது பயணத்தை நிறுத்தும் போது தோல்வி நம்மை நோக்கி நடை போட துவங்கும். அதற்கு உதாரணமாக சீனாவில் மூங்கில் மரத்தை சொல்லுவாங்க. சீனர்கள் மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊத்துவாங்க. பருவங்கள் போகும், ஆனா மரக்கன்று வளரவே வளராது. 1 இன்ச் அளவு கூட வளர மாட்டேன்னு அடம் பிடித்து அப்படியே நிற்கும். முழுசாய் 4 வருடங்கள் அம்மரக்கன்று அப்படியே இருக்கும். மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுபவரும் பொறுமையுடன் அதை பராமரிக்கணும். ஆனா அடுத்த பருவத்துல எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளர துவங்கும். அதுவும் எப்படி? சடசடன்னு வளர்ந்துரும். ஒரே ஆண்டுல அது எட்டி பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா? 80 அடிகள். 4 ஆண்டு காலமாக அமைதியா இருந்த செடி எப்படி 5வது ஆண்டுல மட்டும் விஸ்வரூப வளர்ச்சி எட்டுது? ஆராய்ந்து பார்த்த ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதுல இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இயற்கையின் அற்புதம் என்றோ கடவுளின் படைப்பு என்றோ நீங்க பெயரிட்டுக் கொள்ளுங்க. முதல் 4 ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்கள் பூமியில் நன்றாக இறங்கி மிக சிறந்த பிடிமானத்தை உருவாக்கி கொள்ளுது.
5வது ஆண்டுல நான் 80 அடி உயரமா வளரப் போகிறேன். என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமை என் வேர்களுக்கு தேவை. முழு மூச்சாய் நான் என்னை தயார்படுத்திக் கொள்றேன்னு 5வது ஆண்டுல அது நல்ல வளர்ச்சியை அடையும். அப்போது அது தடுமாறுவதும் இல்லை, தடம் புரள்வதும் இல்லை. பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது. அவசரப்பட்டு முளைத்து சடசடன்னு வளர்ந்து விழுந்திடாம அடித்தளத்தை வலுவாக்கிக் கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது. தண்ணீரின் ஆழம் தெரியாம குதிப்பதோ மலையின் ஆழம் தெரியாமல் ஏறுறது எல்லாமே ஆபத்துல தான் முடியும். பொறுமைங்கிறது அனுபவத்தின் வெளிப்பாடுதான். அதுவே வாழ்வோட அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் பயன் தரும். ஒரு செயலை எடுத்து பாதியிலே பொறுமையை கழற்றி விட்டு விடுபவர்கள் வெற்றியோட பதக்கங்களை அணிவதற்கு வாய்ப்பே இல்லை. அவசரம் நமக்கு சிப்பிகளை தரும், ஆனா பொறுமையே முத்துகளை தர முடியும். அப்படிதாங்க பொறுமை இழந்த ஒரு இளைஞர் வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சிறிதளவுல ஒரு துணி கடைய ஆரம்பிச்சாரு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. லாபமும் ஒரு அளவுக்கு கிடைச்சது. அவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த தொழில வளர்ந்து ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முயற்சி செய்திருக்கணும். அதை விட்டுட்டு பொறுமை இழந்து ஆத்திரப்பட்டு இன்னும் லாபம் வேணும்னு வேற ஒரு தொழில ஆரம்பிச்சாரு. ஆனா அவரு நினைச்ச மாதிரி நடக்கல. நிறைய லாபத்துக்கு ஆசைப்பட்டு பொறுமை இழந்து இருந்ததையும் இழந்தாரு. ஆனா பொறுமையா இருந்திருந்தா, கடின உழைப்போடும் பொறுமையோடும் முதலில் ஈடுபட்ட தொழிலையே இருந்திருந்தா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம். அதனால நேரமும் பொறுமையும் போராளிகளின் பலம். ஒருவனுடைய திறமைகளை வெற்றிகளை உருமாற்றி தருவது பொறுமையே. பொறுமையே அனுபவத்தின் வெளிப்பாடு. அதே வள்ளுவர் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று கூறுகிறார். நிறையுடைமை அதாவது வாழ்க்கையில் மனநிறைவுடன் சான்றாண்மையுடன் வாழ வேண்டுமென்றால் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதுவே பிறரால் போற்றி ஒழுகப்படும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. Hello VIT, you are tuned to 90.8 VIT Community Radio and this is RJ Sandil and with me is RJ Tanvi and this is the Silver Lining Show. Today we will be discussing how books help us. So Tanvi, tell me, do you love reading books? I most certainly do. Books give me the sense of happiness like no other substance in the whole wide world. They show me a whole world of emotions and wonder that is transitional in nature. Books are like pure joy. I'm sure they are. Considering the amount that you spend on them, they have to be worth it. Hey, I'm always a bookworm by nature and I always will be. Yeah, so like I was saying, books are vital to our existence. And I'm not only talking about our textbooks or magazines that we read, but all books. Fictional, non-fictional, inspirational, fantasy, etc. etc. Any and every book affects us in one manner or the other. Through books, we better understand ourselves and the world around us. They help us view the world in a different perspective by transporting us to a different world altogether. I totally understand what you're saying. The way you said it was like, wow, impressive. But so true. Reading has a way of making an impact on our lives and changing the way we think and observe the world around us. They have not only altered my perception, but instigated a lot of positive change. They have driven so much into our lives that I'm sure they can do the same for you. There are so many books that we have come across. Some of them unearth philosophies, drive spirituality, and could uplift both our personal and career growth. Out of the many today, we will be discussing a book called The Secret by Rhonda Byrne. I remember this book. This is the book you kept blabbering on and on and on about until I finally read it. Well, how did you find it? The book by Rhonda Byrne changed my way of life. It renewed me and taught me how to live a peaceful and contented life, and taught me to be an architect of my own happiness and success.
In this book, the author unveils a secret which she claims to have known for centuries. In her own words, it has been passed down through years, highly coveted, hidden, lost, stolen, and bought for vast sums of money. I loved that line in that book. It's what got me so hooked onto the book. Also, the book's cover and the way the pages look just like parchment. You mean to say you weren't even considering if the book is factual? You were more concerned with the page structure rather than the content. How can you be at all sure that author did not make up stuff, huh? Do you have any proof about it? Did you know that? Well, I'm sure because if you'd read the book page to page, you would have noticed that Rhonda Byrne had used statements and theories by many eminent personalities to illustrate and fortify the concept of the secret, who are the co-authors of the book along with her, such as Bob Proctor, a philosopher, coach, and personal assistant, Dr. Joe Vitale, a metaphysician and author himself, John Kos Ashraf, entrepreneur and money-making expert, Dr. John DeMontini, philosopher and personal transformation specialist, and Dr. Dennis Waitley, a psychologist and trainer in the field of mind potential. These were the people who co-authored her book with her, giving it the actual substance and the factual content. The book covers a lot of topics, most of which we know and use subconsciously, and some that we use actively. One such example is the first point made in the book, that is, that we all work with infinite power and we all guide ourselves through the exact same laws, and one law in particular, the law of attraction. Simply put, like attracts like. Everything that comes into your life, you have attracted it into your life. Every thought of yours is a real thing. It's a force. And we do this both consciously and unconsciously. Wait, that can't be true. What about the times like when we do badly in life? Are you saying I wanted to do badly in life so I did it purposefully? No, like, don't you listen? Aren't you listening? You do not always know what you wish for, but your thoughts are sent out and received by the universe. For example, remember that one time I was telling you about this one guy who got really good marks in a paper but didn't do well in the other paper, but then again got really good marks in the later one? This situation can be explained by the laws of attraction. Wait, that's not possible. Please. It must have been a fluke incident. Yeah, as in, he got overconfident? Yes, it can be. Or it could be something a little more mystic. Nope, I don't think you can reason your way out of this situation. It must have been a fluke. No, well, I can. So listen to this. See, what happened was he really did well, or he did really well because he studied. And not only because he studied, but because he believed that he could achieve it. And he believed it in such a manner as if he had already achieved it and as if it had already happened. But once he achieved it the first time, he was afraid of losing it. So that fear brought in the negativity that attracted negative possibilities, which cost him his marks the second time. Learning his lesson, and also because he didn't have anything further to lose, he put in complete faith in himself and got the marks again. So wait, you're telling me because he assumed that it was a done deal, he had confidence in himself so he was able to achieve what he set out to achieve? Yup, like in Arrow, every time Felicity wants something from Oliver, she just pretends like it has already been successful and it happens automatically. So, tada! Okay, now I'm getting the part about us being transmission towers and such. What transmission tower? I did not say anything about the transmission tower. You know, the one stating that our thoughts are like magnets and our thoughts have frequency and we emit that frequency like a transmission tower. And these thoughts, like magnets, attract like objects and those of the same frequency. And those frequencies always return back to the source, in this case that would be us. Okay, keeping up with that logic, if you want to change or attract positive change in your life, or you want to change your friends or friend circle, then you need to project out positive thoughts so that you receive positive thoughts.
sort of like when you message people. If you are using a negative tone and are negative towards them, they will be too. But if you approach them with a positive text, they will respond in the similar manner. So basically, if you want to change the receiving frequency, change your dialing frequency. The vibration of mental forces are the finest and consequently the most powerful out in nature. Okay, that was deep and way too intense even for you. Tell me you did not come up with that. Of course I did. I'm like a literary protege. I don't buy it for a second. Because I know for a fact that it was said by Charles Hamel. No, wait. Charles Homel. Okay, Charles something. It was said by a Charles person. It was not you. It was. You don't know nothing. Okay, a common question at this point by everybody would be, well, it can't be that easy. Then I would be living in a 5-star hotel and being chauffeured around in a limousine. But clearly I'm not. It isn't. It isn't that easy because people in general focus on what they don't want to be facing rather than what they actually want. Like the thoughts, I don't want to fail, instead of, I want to score the highest marks. And even if you do this for a moment, wanting the high marks is overshadowed by a fear, and this is translated into negative thoughts. So it basically requires a lot of effort. For how long can you think positively? I have seen you get frustrated, scared, nervous, and then keep on rambling on and on about the worst case scenarios. Well, everybody does it. I'm not the only one. Not me. I'm super chilled almost all of the time, and this makes me super awesome. Awesome, my... Okay, sorry. Getting on, I get it now. Sort of like the law cannot distinguish between what is right and what isn't. So it gives us exactly what we are thinking. So if we are thinking about failure, it will cause our failure, whether we want it or not. But if I begin thinking in the manner of success, I will attain it. Yep. Let's do examples now. Okay, suppose I say I don't want to spill something on my pretty dress. The universe goes, I definitely want to spill something on this very pretty dress of yours. What about if I say or think I don't want to be late for class? Please, I don't want to be late. I want to be late for the class. I totally want to be late for this class. What if I think I cannot handle more work? I do not want any more. Let's get more work. I want more and more and more work. Okay, the universe clearly doesn't understand words. Well, by this definition, the universe is like really not smart. But isn't it scary to think that a lot of what we say get misinterpreted by the universe? I mean, I might be thinking one thing and the universe would respond to the wrong thoughts and I would like end up in a really messy situation. Don't worry, because it has been scientifically proven that a positive thought counts way more than a negative thought would. This is awesome for people in general. Honestly, it takes a lot of negative thought and persistent negative thought to bring something negative into your life. So, a simple life hack would be just tell the universe as clearly as possible the end result you visualize, and visualize it in the most pragmatic, which is positive manner possible. So like if you don't want a stain on your dress, visualize yourself wearing it without a stain in the future. Yeah, which I know is hard to see positive in a negative situation. But given practice and with your new knowledge that we are giving right now of the secret, it'll all be possible. The universe we live in is amazing. It gives us what we strongly desire. Like a genie. I see that you remember the book pretty well, I guess. I have a sharp mind. I can't do anything about it. Well, except for boasting about it. Anyhow, you get to choose what you want. But you must be clear about what you want. This is your work. If you're not clear, then the law of attraction cannot bring you what you want. You will be sending out a mixed frequency and you can only attract mixed results. For the first time in your life, perhaps, work out what it is you really want. Now that you know what you want, you can have, be, or do anything. There are no limits. So, what do you want? You seem to be like you're scolding, but by the way, I want ice cream. Well, I wasn't asking you. I was listening. I was asking our listeners. Too bad. I'm going to buy myself one. I'm not going to give you any. Anyhow, continuing.
There are 3 very basic steps told in the book to attain anything we want. First is to ask yourself, what exactly do you want? Second, to believe in it with all your might. And third is to achieve it or receive it from the world. The moment you ask and believe in what you want, you have already seen the unseen. The universe will start to rearrange itself to make it happen for you. And this is the same as the famous dialogue from a movie that I think we all must have seen, Om Shanti Om, which goes, अगर किसी चीज़ को पूरी शिद्दत से चाहो तो पूरी कायनात तुम्हें उससे मिलाने की कोशिश में लग जाती है. And for those of you who do not get Hindi, I shall translate it. It says that if you really want or desire something from your heart, then the whole universe will work towards getting you what you want. This means that it's not only the book, but actually the whole world that believes in this, follows this, and becomes successful after following this as well. So basically, all you have to do is to get a perfect picture. Not literally, but in your minds. Right, in your minds. But actually having an actual picture and using it to motivate yourself will help even more. For instance, there was this man who wanted a 1,000 paycheck. Wait, $1,000? No creams, yes, dollars. But that's like a huge amount of money. I know it is. Now coming back to the story. Wait, did I say 1,000? No, it was 100,000. Well, that's even more, isn't it? It is. Now listen what happens. So what he does is, he takes a check and writes the amount that he dreams to achieve and sticks it on his wall and onto his fan as well. But one thing here I did not understand, how can he read it when the fan is moving? But leaving that outside, continuing with the story. He does this so that when he goes to sleep and as he wakes up, this is the first and last image in his mind. It would improve his visualization capabilities. So did he achieve it? Well, it took universe some time, but eventually all the stars aligned and he signed off a contract of about $500,000. So this is sort of like what we do with quotes and such. We place posters of quotes that cheer us and provide us with motivation within our vision range, so that when we are reminded daily of what we want to achieve it, we end up achieving it. Exactly. You must believe that one day you will achieve it and start working towards it. Don't let your thoughts or your words or your actions or anything else contradict it in any possible way. Try to meet people who have already achieved it. Praise them and ask them about their story of success. Don't let any kind of negative thoughts in your mind. Don't be sad or jealous of anything. Be persistent. Now it's time to finally achieve or receive what you had been dreaming about. Be happy to achieve the goal. Be thankful and praise yourself because you have just attained the perfection that you targeted. I would like to share a wonderful tip that Wallace Wattles shared about eating in one of his books. He recommended that when you eat, make sure you're entirely focused on the experience of chewing the food. Keep your mind present and experience the sensation of eating, and not allow your mind to drift to other things. Be present in your body and enjoy all the sensations of the food in your mouth, and then enjoy it. Taking a break from your food eating habits and swallowing the food with all the motivation that you have, we would like to stop here for a small break. We'll be back. You're tuned to 90.8 VIT Community Radio. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower.
hands and little feet, little eyes and little teeth. Don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, Wiggle, oh, oh. wiggle man, wiggle man, Wiggle, oh, oh. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. when weekend that go, they run to you and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, Wiggle, oh, oh. wiggle man, wiggle man. Wiggle, oh, oh. Cause happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So shut up, run fast, go find someone. Well, meaning share a loving heart. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle, oh, oh. Hey, wiggle man. Little hands and Wiggle little man. little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. until they climb on you. You know you want them so, and they can feel it too. Wiggle man. Welcome back. You're listening to this 90.8 VIT Community Radio and on the show Silver Linings. You're with me, RJ Tanvi and RJ Sandal, and we were discussing motivation books, in specific, The Secret by Rhonda Byrne. Discussing motivational books, Tanvi was trying to motivate us to eat food with full concentration and full motivation and everything that you have in you. So Tanvi, can you please repeat the same thing one more time? Well, based on one of the tips that I've learned from an author called Wallace Wattles, he recommends that when you eat, you make sure you eat entirely focused on the experience of having the food. Keep your mind present and experience the sensation of eating the food without allowing your mind to drift to other things. And this is sort of analogous to what we were discussing, that we keep our mind stuck on or concentrated on the positives without drifting. See, it's a good tip. Try it next time, dear listeners, when you're eating, when you are completely present as you eat. The flavor of the food is so intense and magnificent. But when you let your mind drift away, the flavor virtually disappears. I'm convinced that if we eat our food in the present, entirely focused on the pleasurable experience of eating, the food is assimilated into our bodies perfectly, and the result is the body is perfection. Another thing that many may worry about is time. I think that is something to worry about, not money about, but time is money. So after all, you should worry about your money, that is time. I know, but worrying too much about money or time withdraws all your attention from the present. Always remember that even the great scientist Einstein said that time is an illusion. Now, if you have heard this for the first time, you may find it a hard concept to wrap your head around, because everything that you see happening happens one after the other, or as you see it. What happens, or what quantum physicists and Einstein tell us, is that everything is happening simultaneously. If you can understand that there is no time and accept that concept,
then you will see whatever you want in the future already exists. If everything is happening at the same time, then the parallel version of you with what you want already exists. Isn't that amazing? Let's not get into the quantum mechanics or quantum physics or whatever you were talking about and stick to what we are discussing. Time is just a concept that we put our faith in to believing. It is as easy to manifest as a 1 rupee as it is to manifest 1 million rupees. It is the same process, and the only reason that one may come true faster and the other might take longer is because you thought that 1 million rupees was a lot of money and that 1 rupee was not very much. It's all what's going on in our own minds. We all should be as natural as we can be. The grass never strains to grow. It's effortless. It's just a great design. Aw, someone's getting carried away. No, I'm not. I never ever get carried away. And I believe in it, so I won't ever get carried away. Simple as that. On the topic of money, we have said throughout this that the universe helps in delivering us what we deeply desire. But that doesn't mean that it will suddenly grow money on trees for you. Well, technically, money is made from paper. Paper comes from trees, so we get money from trees. Well, I didn't mean it literally. What I meant to say was that the universe isn't going to hand you money or anything directly into your hands. True, you have to work for it, and you must work hard and try to do your best. The universe will, though, offer you opportunities based on your thought signals, and you must have confidence in yourself and faith in the universe, because when the calling comes, you must be ready to answer it without fear. Sort of like the saying, when life gives you lemons, you should make lemonade. Don't go about throwing lemons on life's face, because you might just end up hurting its feelings, you know. If you say so. Now, you might understand why a person who says, I always get parking spaces, gets them. Or why a person who says, I'm really lucky, I win things all the time, wins one thing after the other all the time. These people expect it. Begin to expect great things, and as you do, you will create your life in advance. And one example right here that I got. I just tried saying the lemon life tongue twister. Just because I thought I might not be able to make it, I actually did not make it. While every other time when I read it, I actually did this. So think positive and you will get positive back. Be negative and something wrong will happen. But dude, tell me one thing. Does this mean that can I go back in time? Oh God, you have to be realistic in your expectations. But considering the technology and the way we are advancing, maybe if you keep hoping on it, it might just happen. But remember, time is an illusion. You one day will definitely succeed. And always remain positive. Yeah, on being positive. Always think what you want and not what you don't want, as I just said. Remove that not or an apostrophe T thingy from your sentences. Use opposites in case you are unable to remove them. What she basically means to say is, visualize your life as a glass half full scenario instead of a glass half empty. Or better option, outsmart everyone else and drink the water. Water is good for health, you know. Yeah, sure. Have you thought what will happen if the water is not purified? Why would you simply drink water out of a glass? Dude, be positive. Positive. Remember, stop thinking it about that way. Think what will happen if I drink it. I'll quench my thirst and will not feel thirsty for a long, long time. Considering your size, if you drink that half glass, I'm pretty sure you'll feel not thirsty for the rest of your life. Well, not life, but yeah, thank you. See, now that's like a nice positive person. Always be positive. Very, very, very positive. And keep your expectations high. Expectation is a powerful attractive force because it draws things to you. As Bob Proctor says, desire connects you with a thing desired and expectation draws it into your life. Expect the things you want and don't expect the things you don't want, and keep your expectations high. And be grateful.
Gratitude is a fundamental part of teachings of all great people and all of our elders as well. It is impossible to bring more into your life if you're feeling ungrateful about what you have, because thoughts and feelings you emit as you feel ungrateful are all negative emotions, whether it is jealousy, resentment, dissatisfaction, or feelings of not enough. Those feelings cannot bring you what you want. They can only return to you more of what you do not want. Those negative emotions are blocking your own good thoughts from coming to you. Be grateful for what you have now. As you begin to think about all the things in your life you're grateful for, you'll be amazed at the never-ending thoughts that come back to you of more things to be grateful for. You have to make a start, and then the law of attraction will receive those grateful thoughts and give you more than just like them. You'll be logged into the frequency of gratitude and all the good things around you. You all might have one question popping up in your mind. We are talking so much about The Secret. Why The Secret? It's basically because it's only book that we both have read. Yep, and I'm glad that you did. The book teaches you the various techniques and shortcuts to understand and implement this concept into our lives. That's true. Even I later realized that when I read these books, these are not just for memorizing, but they are meant to be grasped, and that happens gradually and subconsciously as you slowly lose yourself in the book, and your life is changed forever, ever and ever by that book. Dear listeners, with these senti words of Sandal, we will end up our today's show. So this was the Silver Lining Show with Tanvi and Sandal, and you're listening to 90.8 VIT Community Radio. Stay tuned. थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती। थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती। यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। शहरों की गलियों में, चने की फलियों में, लहरों में झाग है जैसे, सिगरी में आग है जैसे। बुलन है अपनी यारी, हो गम चाहे दुश्वारी, पड़ी जब किस्मत भारी, बांट ली हिस्सेदारी। चाहे शहर का हाला, पिया बन के हम प्याला, है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक। वो फटफटी की सवारी, सड़कों पे लहरी मारी, जीने का मरकज यारी, है मौजों की फुलवारी। कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक। This song is presented by SparkX Music Band.
மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் மலர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by SparkX Music Band. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. புடுறா புடுறா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார. மண்ணகீரி வந்தானா மயிலக்கார. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார. மண்ணகீரி வந்தானா மயிலக்கார. காளையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. காளையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. எத்தி பறக்க முட்டி பாரு. எத்தி முல நீயும் தொட்டு பாரு. காங்கேயம் கால அது கதற விடுவால. வளஞ்சகம் பூக்கால அது வரி புளிய போல. ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 கால. இறங்கி எட்டி பூடி இளவட்ட கால. இறங்கி எட்டி பூடி இளவட்ட கால. எத்தி பறக்க முட்டி பாரு. திமுல நீயும் தொட்டு பாரு. நத்தி கால அது சுருள விடும் வால. செமந்த நத்தி கால அது செதற விடும் வால. ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி. பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. பகப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. எத்தி பறக்க முட்டி பாரு. திமுல நீயும் தொட்டு பாரு. இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா. இங்க வந்தா கூட நீ சீரிக்கிட்டு போடா. ஏ தோல தட்டு தொலைய தட்டு. அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு. எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு. எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு. எத்தி பறக்க முட்டி பாரு. திமுல நீயும் தொட்டு பாரு. எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார. மண்ணகீரி வந்தானா மயிலக்கார. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார. மண்ணகீரி வந்தானா மயிலக்கார. காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி.
மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு அடி முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு முகம் காட்ட அடி முகம் காட்ட நீ முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி தண்டனக்கா மரத்துல அடி தண்டனக்கா மரத்துல உன் போல குயில் ஒண்ணு பாடுறத கேட்டேண்டி நான் பாடுறத கேட்டேண்டி கல்யாண ஆசை வந்து கந்தனத்தான் வேண்டிக்கிட்டு போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி மாலை போடுறதா நேர்ந்துக்கிட்டேண்டி நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே நாடெல்லாம் கற்பழிப்பு நான் வாரேன் உன் துணைக்கு காட்டு வழி போனாலும் காவல் இல்லமானே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனா சிரிக்க இந்த பாவி மகனா சிரிக்க குங்குமத்து முகத்துல அடி குங்குமத்து முகத்துல பால் சிரிப்பு சிரிக்கணும் பாவி மகனா சிரிக்க இந்த பாவி மகனா சிரிக்க சந்தனப்பு மேனியில சாஞ்சு மடி படுக்கணும் சந்தோஷமா நான் ரசிக்க அடடா சந்தோஷமா நான் ரசிக்க பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே பாடுபட்டு உழைச்சாலும் பலனேதும் இல்லையே பச்சை கிளி நீ இருந்தால் பணம் தேவையில்லையே மக்காச்சோளக பல்லலகி ஒத்தையில நிக்கிறியே அடி ஒத்தையில நிக்கிறியே செக்கானாலும் சுத்தி வந்தேன் பாதிரக்குடி ஊருக்குள்ள அடி பாதிரக்குடி ஊருக்குள்ள முக்காதுட்டு பொட்டு வச்சு முக்காடுந்தான் போட்டுக்கிட்டு முகம் காட்ட அடி முகம் காட்ட அடி முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே முகம் காட்ட மறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே என் மூச்ச நீ வெறுக்காதே சோழராஜன் அவன் பேரன் இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன் பெருமையோடு நான் சொல்வேன் நான் தமிழன் சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன் பெருமையோடு நான் சொல்வேன் நான் தமிழன் அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாமன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான் என்றுமான குரல் வரையில் வீரமிசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உய்யும் தமிழன் தமிழா
ஜனனி யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன் வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன் உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ தமிழா உலக நாயகன் தமிழன் நாம் இசையின் புயலும் தமிழன் சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன் விளையாட்டில் இவன் வீரன் கடும் யுத்த களங்களின் சூரன் வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன் திரகடல் பலமை கண்டதும் திருவியன் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் கோடி தமிழர் நினைவில் வெற்றி வருமே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். Hello. Hello, yes, Mr. Prashant Kumar? Yes, this is Prashant speaking. Sir, sorry to inform you, your father has met with an accident. There is severe blood loss and can you please come to CMC, sir? What? Okay, I'll be there right now. I got a call saying my dad has met with an accident and that he's admitted here. Can I please know which room number he's in? Yes, sir. Can you tell me patient's name? Mr. Abhishek Kumar. 1 second, sir. Yes, sir. Sir, room number 235. Okay, thank you. Doctor, how is my father? I can't say anything for sure right now, but there's been a lot of blood loss and he's in need of blood of any blood group. Okay, oh my god. Okay. Give me a minute. I'll call my friend over to come and do the needful. Yeah, please. Hello, Amit? Can you please come to CMC right away? Wait, Prashant, is everything okay? No man, I'm in a bit of trouble right now. My father just met with an accident and he needs blood urgently. Oh, okay, I'm on my way. Amit reaches the hospital. Prashant guides him to the room and Amit donates amount of blood required. Now both of them are waiting outside the operation theatre. Have faith in God, Prashant. Everything will be alright. Thanks, Amit. Thanks a lot. He wouldn't have made it if it wasn't for you today. That's all fine. But why did you wait for me? We anyways have the same blood group. You could have donated the blood yourself. It's, I can't because I'm scared of needles. Are you crazy? Your dad is dying right in front of your eyes and all you can think about is being scared of a needle? Seriously? Are you out of your mind? I was very nervous and I couldn't think straight at that moment. What? Oh my god. Do you even know what you're saying? I mean, just hear yourself. He is your father and this is the time he needs you the most. And all you say is you're scared of needles? He is the one who brought you up single-handedly even after your mom passed away. And this is what? Stop! Just stop it. I'm sorry, man. I'm really sorry. Right now, I'm the most helpless person there is. I really wanted to donate that blood, but I just can't. But why?
Have you figured out yet why Prashant couldn't donate blood? It's because of his drug addiction. That is why it's important to say no to drugs in order to save yourself as well as the others around you. This song is presented by SparkX Music Band. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல
ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு காலத்துலதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம்
கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. சித்திரை கொள்ளும் நேரமிது, சித்திரை பெண்ணே பாடல் தொடு, இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு. காதலில் மூழ்கும் காலமிது, நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ, வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த
பூத்த மென்சிகையோ இளங்குயிலின் சதி சூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதவதைக்க ஆரம்பிப்போம். ஏற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏற உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். ஏரல் முளைச்சு வித வரும். வித முளைச்சு நாத்தாகும். நாத்து வந்தா கருது வரும். கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும். கருவா கைய வெட்டும். வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும். சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம். இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம். காடு கடனி களத்து மேடை கடைசி வரைக்கும் காத்து இருப்போம். துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான். ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும். தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகளை கும்பிட்டு வரவேற்போம். பச்சரிசி அச்சு வெல்லம் பொங்க அரிசி நஞ்சையலும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும்.
மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குலவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு குலவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு நாங்காலத்தான் கும்மி கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும் கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும் உடம்பு தனலா எரியும் கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும் கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும் உடம்பு தனலா எரியும் 2 மாத கை குழந்தை மனதா 2 மாத கை குழந்தை எரணையில் தூங்க வச்சு 2 மாத கை குழந்தை எரணையில் தூங்க வச்சு கண் விழித்து பார்க்க முன்னே வேலைக்கு போனோம் கரும்பு சோலைக்குள் போனோம் பாடுபட்டு என்னாத்த கண்டோம் பட்டினியால் என்னாலும் நொந்தோம் பாடுபட்டு என்னாத்த கண்டோம் பட்டினியால் என்னாலும் நொந்தோம் தன்னே நன்னே நான நன்னே யமனதா தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தனனா நானே தானே தனனா நானே பழுத்த கிளவி முதல் மனதா பழுத்த கிளவி முதல் பாய் குடிக்கும் பிள்ளை வரை பழுத்த கிளவி முதல் பால் குடிக்கும் பிள்ளை வரை கண் விழித்து பார்க்கும் முன்னே வேலைக்கு போனோம் கரும்பு சோலைக்குள் போனோம் பாடுபட்டு என்னாத்த கண்டோம் பட்டினியால் என்னாலும் நொந்தோம் கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும் கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும் உடம்பு தனலா எரியும் பட்டினியால் நான் இருந்தேன் மனதா பட்டினியால் நான் இருந்தேன் பட்ட கடன் தீரவில்லை பட்டினியால் நான் இருந்தேன் கடன் கொடுக்க யாரும் இல்ல பாடுபட்டு பொழப்பு நடத்த காட்டுக்கு போனோம் கரும்பு சோலைக்குள் போனோம் பாடுபட்டு என்னாத்த கண்டோம் பட்டினியால் என்னாலும் நொந்தோம் தன்னே நன்னே நான நன்னே மனதா தன்னே நன்னே நான நன்னே தானே நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தனனா நானே தானே தனனா நானே தானே தனனா நானே. Hello everyone, this is Silena from Vit Community Radio 90.8 and it is story time.
and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home, for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that, then, that has brought him here? He has walked all the way, barefoot, up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers, was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work, so I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not-so-clean pajama draped his lean and droopy shroud. Close-cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. "I don't have slippers, Ma." That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, "I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story." An abrupt pause. He began again. "I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid. Nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings." With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray." "Why, Ma?"
Won't you? Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. உடல் உருவம் சிலையாயிருக்குதன் இதயத்தின் மூச்சினிலே. உடல் உருவம் சிலையாயிருக்குதன் இதயத்தின் மூச்சினிலே. உன் நினைவின்னும் மாறலையே. முத்து முத்து சிரிப்பும் உன்முக அழகும் மறக்கவும் மனசில்லையே. மறக்கவும் மனசில்லையே. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அம்மா என்ற மூன்றெழுத்தில் இந்த உலகமே இருக்குதம்மா. அது உந்தன் கருணையம்மா. அம்மா என்ற மூன்றெழுத்தில் இந்த உலகமே இருக்குதம்மா. அது உந்தன் கருணையம்மா. கருவினில் வளரும் மழலையை சுமந்து காப்பதும் நீதானம்மா. இந்த உலகமே சாட்சியம்மா. இந்த உலகமே சாட்சியம்மா. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அஞ்சாத மனமும் கெஞ்சாத உறவும் உனக்கே பொருந்தும் அம்மா. நீ மறுபிறவியம்மா. அஞ்சாத மனமும் கெஞ்சாத உறவும் உனக்கே பொருந்தும் அம்மா. நீ மறுபிறவியம்மா. பிறந்ததும் குழந்தையை மார்பிலே சுமந்து மாங்கல்யம் தந்தாயம்மா. ஒளி விளக்கே நீதானம்மா. ஒளி விளக்கே நீதானம்மா. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒரு மனிதன் வெற்றி பெறுவது குணநலன்களால் தான்.
குணநலன்களுடன் ஊக்கமும் திறனும் அமைந்தால் மேலும் புகழ்மிக்க வாழ்க்கை கிடைக்கும். தீய குணநலன்கள் தானாக விலகாது. நற்குணங்களை பயில்வதன் மூலமே தீய குணங்கள் அகலும். மனதை கெடுக்கும் தீய குணங்களில் தலையாயது அழுக்காறு. அதாவது மற்றவருடைய நிலையை, சிறப்புகளை கண்டு மகிழ இயலாத உள்ளம் பெறுதல், மற்றவர் பெரும் பேறுகளை பாராட்டும் உணர்வின்மை, மற்றவர் பெற்றுள்ள பெரும் சிறப்புகளை அங்கீகரிக்க மனம் இல்லாமல் குற்றம் குறைகளை கூறுதல், இவையெல்லாம் அழுக்காறு. அதாவது பொறாமையின் இயல்புகள். ஒன்றை பெற முயல மாட்டார்கள். மற்றவர்கள் பெற்றிருப்பவைகளுக்கு களங்கம் கற்பிக்கவே முயற்சி செய்வார்கள். அதனால் தான் நலம் பெறும் முயற்சிகளில் அவனுடைய மனம் தலைப்படாது. கல்வியில் பொறாமை கொள்ளலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். இது தவறு. ஒரு பொழுதும் பொறாமையுடையவர் நல்ல முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள். அழுக்காறு என்ற தீய குணம் நம்மை தீண்டாமல் இருக்க வேண்டுமென்றால் மற்றவர்கள் பெற்றுள்ள தனித்திறன்களை கண்டு மனதார பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டும் போதாது. மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை கண்டு எக்காரணத்தை கொண்டும் மகிழக்கூடாது. பொறாமை ஒரு பொழுதும் நன்மை தராது. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. தனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை, அடுத்தவனுக்கு அபசகுணமாக வேண்டும் என்று நினைத்து தன் மூக்கையை அறுத்து கொண்டானாம் என்பார்கள். நற்குணம் இம்மியும் இல்லாதவர்களே பொறாமையுடையவர்களாக இருப்பார்கள். அதனால் நற்குணங்களை பெற முயல வேண்டும். அழுக்காறு இல்லாத நெஞ்சம் பெறுதல் நல்லொழுக்கத்தின் இயல்பாகும். அழுக்காற்றினை எப்படி அகற்றுவது? அழுக்காறு வந்த பின் அகற்றுவது கொஞ்சம் கடினம்தான். அழுக்காறு வராமல் பாதுகாத்துக் கொள்வதே நல்லது. வரும் முன் பாதுகாப்பு வேண்டும். பிறருடைய செல்வாக்கை கண்டால் கேட்டால் மகிழும் இயல்பினை பெறுதல் வேண்டும். மகிழ்ந்தால் மட்டும் போதாது. அவர்களுடைய செல்வம் செல்வாக்கை பேணி பாதுகாக்க துணையாக இருக்க வேண்டும். இதையே வள்ளுவர் அரணாக்கும் வேண்டாதான் என்பான், பிறனாக்கு பேணாது அழுக்கறுப்பான். அதாவது மற்றவர்களுடைய செல்வம் செல்வாக்குகளை கண்டபொழுது மகிழ்ச்சியடையும் உள்ளத்தினை பெறுதல் வேண்டும். பாராட்டுகின்ற குணம் பெற்றிருத்தல் வேண்டும். அப்போதுதான் அழுக்காறு நம்மை தீண்டாமல் பாதுகாத்துக் கொள்ள இயலும். அழுக்காறு அழுக்கு நிறைந்த வழி, அதாவது நன்மையும் இன்பமும் இல்லாத வழி. நஞ்சு அமுதமாவது சாத்தியமா? சாக்கடை நன்னீராவது ஏது? அதுபோலதான் நல்ல மதிப்பெண் வாங்கும் மாணவனை பார்த்து குறைந்த மதிப்பெண் வாங்குபவன் அழுக்காறு கொண்டால் கூடுதல் மதிப்பெண் வாங்கும் முயற்சியில் ஈடுபட மாட்டான். அதற்கு மாறாக அதிக மதிப்பெண் வாங்கியிருப்பவன் மீது குற்றங்களை குறைகளை கற்பித்து கூறுவான். ஏன், காப்பி எடுத்து விட்டான் என்றே கூறுவான். மேலும் மோசமாகி ஆசிரியர் கையூட்டு பெற்று விட்டான் என்று கூட கூறுவான். ஆதலால் எந்த வகையிலும் அழுக்காறு தீயதே. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை பொறாமையே வடிவெடுத்து மனிதன் ஒருவன் இருந்தான். அவனுடைய கண்ணுக்கு முன்னால் யாரும் நன்றாக இருக்கக்கூடாது. யாராவது நன்றாக உடை உடுத்திருந்தால் அதை பார்த்து பொறாமைப்படுவார். யாராவது வயிறார சாப்பிட்டால் அவருக்கு வயிற்றை வலி வலி என்று வலிக்கும். ஒருவரும் இவர் முன்னால் சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கக்கூடாது. அவர்களை பார்த்து இவர் நெஞ்சம் வெந்து போய் நிற்பார். அவர் நிற்கிற இடம் கூட ஒரு முழம் வெந்து போய்விடும். அவருக்கு இருந்த குணங்கள் பொறாமை, பொறாமை, பொறாமை. ஆம், பொறாமை மட்டும்தான். அவரோ ஏமாந்தவர் தலையில் மிளகாய் அரைப்பதையும் தூங்குபவன் தலையில் கயிறு திரிப்பதையுமே தன் தொழிலாக கொண்டிருந்தான். அவரால் தம் செல்வத்தை இழந்தவர் பலர். காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அல்லவா? சக்கரம் போல் அது சுழன்று கொண்டுதான் இருக்கும். இது இயற்கையின் சட்டம். தூக்கம் கலைந்து கண்ணை திறந்த அவன் பார்த்தபொழுது வீடு சுத்தமாக இருந்தது. யாரும் வீட்டை சுத்தப்படுத்தவில்லை. அவன் வீட்டிலே ஒரு பொருள் கூட இல்லை. நகைப்பெட்டியை திறந்தபோது அது அகலமாக வாயை திறந்தது. அழகு காட்டி அவனை பார்த்து சிரித்தது. அதுவரை இதோ செல்வோம் செல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அத்தனை செல்வமும் அன்று அவனை விட்டு ஒரேடியாக சென்றே விட்டன. ஆம், அழுக்காறு ஒரு பொழுதும் நன்மை பயக்காது, மாறாக தீமையை தரும். அதனால் அழுக்காறு கொண்ட மனிதன் வளர்தல் அரிது, வாழ்தல் அரிது. தேளின் கொடுக்கு நஞ்சாம், தம்மை போல் அழுக்காருடையவர் உள்ளம் நஞ்சாகும். இதையே வள்ளுவர் அரணாக்கும் வேண்டாதான் என்பான், பிறனாக்கு பேணாது அழுக்கறுப்பான் என்கிறார். பொறாமைக்காரனிடத்தில் மேன்மைகள் எதுவும் இல்லாமல் போகும். அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடமும் உயர்வு ஏற்படாமல் போகும். அதனால் அழுக்காறு கொள்ளற்க மற்றவர் வாழ்வதைக் கண்டு மகிழுங்கள். நீங்களும் அது போல வாழ முயலுங்கள். மற்றவர்களை பாராட்டுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. முத்து முத்தாத்த மக சிரிச்சா,
மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க பாதிரக்குடி ஊர் மண்ணே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா. வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா. பஞ்ச பூமியிலே ஏன் நெஞ்ச உழுத புள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா. செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி. தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகாணி. தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகாணி. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. களப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும். விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி. களப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும். விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி. அடுத்தது மாசம் மாசி அடி அழகே அத நீ யோசி. தோளுல விழுமே மாலை சொந்தமாக போற கால. உழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன் மிச்சம் வைக்கணும் மகாராணி. தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதான் அம்மாடி. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே. அடி பொண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே. முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. மனச பட்டா போட்டு தான் புடிச்சா. Hello VIT, you are listening to VIT Community Radio. Hello everybody, this is VIT Community Radio 90.8 and you are listening to Second Look. This is Vibisha and I'll be your host. We also have a guest in our show today. Hello Ashwin. Hi. Happy to have another movie buff here. I'm so glad that you invited me. I'm pretty excited actually. Chill, it's just gonna be a casual chit chat. So how was your day today? It was a kind of really hectic day. I had a review, what VIT thinks, right?
Haha. Well, I got lucky. I just had 2 classes, one at 8 a.m. and the other at 2 p.m. Well, that's weird and lucky for you. So, Ashwin, what are some of your favorite animation movies? Ice Age, Despicable Me 2, Inside Out, Frozen, Up. Come on, Ashwin, you pretty much covered all my favorites too. Hello, my fabulous listeners. Today, we're gonna share our love for the movie Inside Out. It is Pixar's another landmark and unmissable film that raises the bar on what animation can do and proves that live action doesn't have depths in cinematic art. The movie Inside Out takes place almost entirely within the mind of a preteen girl, where 5 personified emotions struggle to guide her through a life crisis. Vibesha, I have a question. Can movies think? Well, Ashwin, it's a toughie. This has been a long-standing critical question, usually answered in the negative. Literature, the thinking goes, is uniquely able to show us the flow of thought and feeling from within. But the camera's eye and the two-dimensional screen can't take us past the external signs of consciousness. We can look at faces in various configurations of pleasure or distress, but minds remain invisible, mysterious, beyond the reach of cinema. Dear listeners, one of the many accomplishments of Inside Out, a thrilling written for Pixar Animation Studios after a few years of commercially successful cinema, is that it demolishes this assumption. The movie, directed by Pete Docter, solves a thorny philosophical problem with the characteristically Pixaresque tools of whimsy, sincerity, and little-mindedness. And did I say it was funny? It is uproariously so when you're not brushing away a tear. Yeah, it was funny. I laughed like crazy. Vibesha, now give me a glimpse of the story. Okay. The story takes place mostly in the head of an 11-year-old girl named Riley, who's just moved with her parents from Minnesota to San Francisco. What happens to Riley on the outside is pretty standard. A dinner table argument with mom and dad, all of us have that. A rough day at school. A disappointing hockey tryout. But anyone who has been or known a child Riley's age will understand that such mundane happenings can be the stuff of major interior drama. Yeah, I'm becoming nostalgic now. Remember, Ashwin, when we were that age, we used to get angry or disappointed at the drop of a hat? Yeah, I still remember when I was 11. There's an incident where in my school, I didn't want to go to school actually that day. So what happened was my mom insisted on me. I went to school, and there I was standing, and I said to my teachers, like, ma'am, I have a stomach ache so badly, so please get me back to home. I don't want to be here. And this is what I said to them, and they immediately sent me back to home. Oh, I think all of us must have done it. I miss being a kid. Just like Peter Pan says, don't grow up. It's a trap. It's actually funny how much we wanted to be an adult, and we are when we are kids, and now that we are adults, we want to go back to being kids. Haha, yeah, that is weird. Now, back to the story. The real action, the art, the comedy, the music, and the poetry unfolds among Riley's personified feelings. There is an old literary tradition of turning what used to be called the passions into characters, and Inside Out updates this tradition with a brilliant casting. Riley's brain is controlled by 5 busy emotions: fear, anger, disgust, sadness, and joy. Each one has a necessary role to play, and they all carry out their duties in Riley's neurological command center with the sitcom colleagues. Now, who would have thought of that? Hey, guess what? Their voices, aptly enough, belong to the television comedy dream team. Anger, a squad, inverted trapezoidal of bright red bluster. In the Daily Show, Ratner Lewis back. Disgust, a green mean girl, is the great Mindy Kaling. Fear, an elastic-limbed goofball, is the former Saturday Night Live rubberman Bill Holder. Sadness speaks in the sighing monotone of Phyllis Smith, the most reliable killjoy on The Office. You must have watched that. She is blue and slow-moving, and the others sometimes wonder what exactly her job is supposed to be. It is so relatable. But people, joy reigns supreme.
Even without an organizational chart, you can tell she is the boss. She's a sparkling whirlwind of positive energy and friendly micromanagement. You might say she's a Leslie Knope of the cerebral cortex, and not only because her peppy vocalizations belong to Amy Poehler, but the insistence on happiness has its discontents. As a manager, Joy is focused above all on controlling and containing sadness. She thinks she needs to keep her gloomy co-workers' hands of Riley's co-memories. Well, she's very protective. These golden shiny orbs will be ruined if they turn blue. At one point, Joy draws a small chalk circle on the floor and instructs Sadness to stand inside it, not touching anything so that she does not wreck the upbeat mood. How sad that would have been for Sad herself. Now, Vibesha, don't get all melodramatic, please. Alright. Looked at one way, this is a very simple story of childhood growing pains. Forced to say goodbye to her friends and the happy life she's built in small town Minnesota, 11-year-old Riley is abruptly uprooted when her father lands a job in San Francisco. Moving is always sad. The mundane hardships that follow, a disastrous first day at the new school, a sports tryout gone wrong, don't unfold from Riley's perspective exactly. Rather, they are experienced through the eyes of her emotions, the feelings that run the control booth in her mind. Joy, a yellow sprite voiced by a perfect cast, Amy Poehler, is de facto leader of the group. But she has to share console space with the other color-coded voices in Riley's head. Eye-rolling disgust, skittish fear, literally hot-headed anger, and glum sadness. Well. I know what all of you must be thinking. All of us have emotions, right? Don't we? But who is this Riley? What is she like? What does she do? Let me answer that for you. Riley's personality is represented through a series of themed islands like honesty, family, and all-important hockey. Memories, the currency of her headspace, arrive in the form of glowing orbs. It is colored by a particular shade of emotion. The script pokes fun at these various laws by having the characters literally consult brain manuals, something that audience won't require, thankfully, as the film is mostly efficient in that blessedly breezy Pixar way at keeping the plot humming along. Eventually, Joy and Sadness find themselves sucked out to the warehouse-like recesses of Riley's mind, leaving the other three emotions to run damage control from the Pale Tar headquarters. When I was watching this, I got thinking what I might be having in my mind's recesses. We never know, right? Then, from here, Inside Out runs on parallel tracks, cleanly cross-cutting between Riley's inner and outer worlds. The meat of the movie is a buddy comedy adventure embarked upon by Joy and Sadness, whose mismatched rapport, the former is a Leslie Knope like go-getter, the latter an incorrigible defeatist, provides a parks and recreation event we never even knew we wanted. The filmmakers have cutesy fun with the characters of the cerebral kingdom. A little train of thought zigzags around the crumbling personality islands as Joy and Sadness venture into the horror show. Basement of Riley's subconscious get flattened by her capacity of abstract thinking, and the film's most inspired gag bumble on to the movie set her dreams. Hello everybody, it's time for a break. This is VIT Community Radio 90.8 and you are listening to Second Look. Stay tuned and we'll be right back. விழிகள் உறங்கி மனதின் கருத்தை
எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என்னென்னம் நீ, வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். உன் கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தேனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என் எண்ணம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன், காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன், சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்றை கேட்கிறேன், அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ. என்னென்னம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம். பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன். தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. Hey peeps, did we keep you waiting for long? Well, we are back with a bang. You're listening to VIT Community Radio 90.8. This is Second Look by Vibisha and Ashwin, and we were covering the movie Inside Out. So back to that. Meanwhile, the other emotions struggle to navigate the minefield of early adolescence. Unterrifically funny set piece teased in the trailer puts them in a stalemate with the emotions running her parents' minds. Visually speaking, this isn't one of the company's most spectacular creations, nor does it fully exploit the comic possibilities of its premise. One can't help but imagine the bustling bureaucracy Andrew Stanton might have constructed in Riley, or the madcap mayhem Brad Bird could have wrecked. But people don't just look to Pixar for wit and invention. They crave those little detonations of emotional truth, a hallmark of the studio's output since Woody met Buzz 2 decades ago. His most casually devastating creation is Bing Bong, Riley's nearly forgotten imaginary friend, part elephant,
part dolphin. Bing Bong scavenges the dusty shelves of his creator's memory bank. He is the most important symbol of what the movie is really about. The gradual demise of childhood. Inside Out will reduce more than a few viewers to hot messes. Come far, high concept, stay of the lump in the throat. That's a pretty powerful metaphor for repression. Of course, an Inside Out turns a critical eye on the way the duty to be cheerful is imposed on children by well-intentioned adults. Where is my happy girl? Riley's parents are fond of saying when she seems down, and the forced smile that results is quietly heartbreaking. Not that Riley's mother and father are bad people, we see that their own heads are just as crowded as hers. They also have their own external worries and stresses, including a new house, a fledgling business, and a child on the brink of momentous changes. Those unfold in a mental landscape that ranks among Pixar's greatest visual trims. But up there, in the coral reef, in Finding Nemo, the garbage dump in WALL-E, and the sinister daycare center in Toy Story 3, the studio's earlier features have often served as demonstrations of technical breakthroughs. Pixar animators conquered water and movement in Nemo, metal in Cars, fur in Monsters Inc., and flight in Up. The achievement of Inside Out is at once subtler and more impressive. This is a movie almost entirely populated by abstract concepts moving through theoretical space. This world is both radically new, you've never seen anything like it, and instantly recognizable as familiar aspects of consciousness are given shape and voice. Now, are you people getting nostalgic? Remember your imaginary childhood friend? Your earliest phobias? Your strangest dreams? You will. And you will also have a newly inspired understanding of how and why you remember those things once you watch this movie. You will look at the screen and know yourself. I would gladly catalogue the movie's wittiest inventions and sharpest insights, or try to draw a world map of Riley's brain. Nothing would be spoiled, but I think I'll leave you the pleasure of discovery, noting only that you should keep an ear out for Michelle Giacchino's music and Richard Kind's voice. Inside Out is an absolute delight, funny and charming, fast-moving and full of surprises. It is also a defense of sorrow, an argument for the necessity of melancholy dressed in the bright colors of entertainment. The youngest viewers will have a blast, while those older than Riley are likely to find themselves in tears, not of grief, but of gratitude and recognition. Sadness, it turns out, is not joy's rival, but a partner. Our ability to feel sad is what stirs compassion in others and empathy in ourselves. There is no growth without loss, and no art without longing. Inside Out is a must-watch. Watch it this weekend with a ball of popcorn and mull over your childhood. Ashwin, you were a blast. Thank you. We, the movie buffs, so need a hi-fi now. Yeah. Hi-fi. You know what, Ashwin? After all this, I feel I have to curl up in my bed and watch this movie once again. What say? Yes, sure. Okay, peeps. Thanks for listening. Hope you like the show. See you all next Thursday on Second Look. Keep listening to VIT Community Radio 90.8. Until then, it's a big bye from your host Vibisha and a special guest Ashwin. Bye-bye. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில பல சந்தோஷங்களையும் துயரங்களையும் உணர வைக்கிறது வார்த்தைகளை கேட்கும் போதுதாங்க. ஒருத்தர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வர விஷயங்களை உணர்வு பூர்வமா எடுத்துக்க வைக்கிறது
முழுமையான காரணம் கேட்கும் திறன். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அமைதிங்கிற ஒரே உலகத்துல இருக்கிறவங்க தாங்க நம்ம ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இவங்கள பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம ஜெயஸ்ரீ பிறக்கும் போது சாதாரணமா நம்ம எல்லாரையும் போல பிறந்தவங்க தான். சாதாரண ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிறந்த குழந்தையின் அழுகுரலையும் கேட்டு மகிழ்ந்திருக்காங்க. யாரோ ஒருவர் அழுவதையும் கேட்டிருக்காங்க. சாதாரண வாழ்க்கையில ஒரு சக குழந்தையா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க நம்ம ஜெயஸ்ரீ. சின்ன வயசுல பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு. அது குணமானும்னா பென்சில்னு ஒரு ஊசி போட்டாதான் நல்லதுன்னு டாக்டர் அந்த ஊசியை போட்டிருக்காரு. எல்லாருக்கும் எல்லா உடம்புக்கும் இந்த ஊசி ஒத்துக்காது. சில பேருக்கு தன்னோட கொடூர முகத்தையும் காட்டிடும். அந்த மாதிரி தன்னோட கொடூர முகத்தை பென்சிலின் ஊசி ஜெயஸ்ரீக்கும் காட்டிடுச்சு. பென்சிலின் ஊசி போட்டதுல 2 காதும் கேட்காம போச்சு. அதாவது 100% கேட்காம போச்சு நம்ம ஜெயஸ்ரீக்கு. டாக்டர் நல்லதுக்கு தானே அந்த ஊசியை போட்டாரு, வேணும்னேவா போட்டாருன்னு ஜெயஸ்ரீயோட அம்மாவும் அப்பாவும் அதை பெருசு படுத்தல. அப்படியே பெருசு பண்ணினாலும் தான் பொண்ணுக்கு காது கேட்கும் திறன் திருப்பி கிடைச்சிடவா போகுதுன்னு விட்டுட்டாங்க. தான் பொண்ணை நல்லா வளர்த்தே ஆகணும்னு தெளிவா இருந்தாங்க. ஜெயஸ்ரீயோட பெற்றோர் தொடர்ந்து படிக்க வச்சாங்க நம்ம ஜெயஸ்ரீய. ஆனா ஜெயஸ்ரீயோட அப்பாக்கும் அம்மாக்கும் கேட்கும் திறன் இல்லாதவங்களுக்காக சிறப்பு பள்ளி இருக்கிற விஷயமே தெரியல. ஜெயஸ்ரீயும் சிறு பிள்ளையா இருந்ததுனால And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. So let's start with today's episode. This is known as a pilgrimage center. I'm sure you guys must have guessed it by now. It is the exotic Rishikesh. What people mostly do not know about Rishikesh is that it has got 2 parts. One is that it's a known pilgrimage center, and second, it is home to water sports. Yes, and has the most exotic features in India. And I'm not exaggerating, people. And the thing about it is most people don't know about the destination, and that makes it even more exquisite because that's what makes it all picture perfect. And when I'm talking about Rishikesh, I'm saying picture perfect because imagine blue waters, white sands, snowy peaks, starry skies, shooting stars, wild pine trees. It has it all. And I'm not exaggerating one bit about what I just said. It has it all, and that is what Rishikesh is all about. Most people do not know that it has a second part to the whole pilgrimage center. Most people just go to the pilgrimage destination for the temples, etc. And they do not bother exploring the other half, which is home to the beautiful rivers and the rapids. And the beauty can only be witnessed if you go there. And according to me, it is easily the best destination I have been to in India. So that's why this episode is going to be pretty special. So why is Rishikesh so picture perfect? First of all, when I'm saying there's no pollution, there is absolutely no pollution. Maybe because there are less cars and less population and it's a small place. And of course, they restrict the emissions. There are no industries permitted in that area at all. So basically, there's absolutely no pollution. And this means that, or probably that explains the starry skies. I am not kidding when I say when I look up in the night, middle of the night, when we went for camping in Rishikesh, the skies were spotted with stars everywhere you look. I've never seen so many stars in my entire life, and that is what I saw in Rishikesh. So that's starry skies. And first of all, in Rishikesh, the most exquisite part is that you can spot shooting stars every 15 minutes. When we went camping, I was a little bit upset that I missed a shooting star. And I turned the next moment and I actually saw a shooting star. So that's how frequent the shooting stars do come across in Rishikesh. The beautiful thing is probably everywhere, probably in the night sky, shooting stars do pass. But probably because of the pollution, we do not see them. Since Rishikesh is eradicated from the entire pollution which is seen in the other cities and other places, it is still visible. It is definitely a treat to the eyes in the middle of the night. So that explains the starry skies and the shooting stars. So what about the blue waters? When you say blue waters, the first thing you'd think about are the seas and the oceans. But Rishikesh is home to blue rivers just flowing across.
and it is just beautiful to see that during the day. And of course in the night you hear the rivers gushing, and that itself is an amazing experience. So how are the rivers so clean? Okay, I think they're going to get a little bit dirty. So basically in Rishikesh, there are no toilets. There are absolutely no toilets, no bathrooms, nothing. So when you have to go to the toilet or bathroom, or when the nature is calling, you go the nature's way. So they dig up pit in your resort or wherever you are, and that is how you use the bathroom. So I guess that explains how Rishikesh's rivers are clean. So that is why none of the dirt or the load is left into the water bodies. And that is why till today, Rishikesh remains really pure, especially the waters. And of course, the white sands come across with that. And the snowy peaks is something that you would witness as you drive into Rishikesh. And wherever you stay along the banks, probably nearby, there would be snowy peaks depending on the season which you go in. And if you're lucky, if you're going trekking, you might even witness it up close. So that explains the snowy peaks, blue waters, white sands, starry skies, and shooting stars. And of course, you'll be surrounded by wild pine forests. It does sound marvelous, and not only does it sound marvelous, when you go there, you would be absolutely blown out of your mind. Trust me upon that. So let's get to the first segment of the episode, how to get there to this beautiful destination. Of course, since it's a pilgrimage center, it is pretty well connected. You can take the train, you can go by air, or you can go by bus. But of course, there are a little bit glitches here and there, which I will tell you about. First of all, you can take the train, and the closest destination is Haridwar. Rishikesh is a bit isolated from any type of connection of trains or air. So thus you reach Haridwar, and from there you can take a bus or a taxi. And there are frequent trains to Haridwar because that is also an important pilgrimage center. It's just that Rishikesh's geographical location does not permit the railway networks to be happening there. So that is that. You can take the train first to Haridwar, and then you can take a bus or a taxi. The next, air travel. The nearest airport is probably the nearest big cities like Delhi or Chandigarh, but the closest city or the closest airport is in Dehradun. You could probably take a flight to Dehradun from any of the major cities, so it's a very well connected place Dehradun is. So from there you can again take a bus or a taxi. Now personally, I think the best way to get to Rishikesh is to drive. The drive is absolutely exotic because you're driving across these beautiful mountains, and it's an exquisite scenery. So you will definitely enjoy that. So if you're going to Rishikesh, somehow or the other you have to take the bus or the taxi to reach there, or whether you take the train or the flight. But personally, wherever you are, just take a long drive, and I'm sure you guys are going to enjoy it. So let's get to the main segment. What to do in Rishikesh. As I said, Rishikesh has got two parts. One is the pilgrimage center, which I do not intend to cover on this episode, but soon I shall. And the second part are the water sports or the river rafting. Of course, I'm not going to only talk about river rafting. There are various other things that you can do in Rishikesh. First of all, there's kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, cliff jumping. So these are all adrenaline rushing sports. And for people, for especially youngsters who want to go in a group and have a good time, this is the destination. It's filled, I could rather say it is like the king of water sports in India, undoubtedly, unanimously is what you'd agree with. So first thing is kayaking. So I'm sure people would know what is kayaking, right? So it's something like a banana boat, and it's for a single person, of course, and you're given a paddle, and it's very narrow, the entire boat. So then you go across, you paddle across the river with it. So you can go in the calm waters, or you can go in the rapids, but of course the instructors do not allow you in the rapids with a kayak because you need to be a professional for that. Of course, maybe you can go in the small rapids, but I don't think that is advised. Probably in the calm waters, you can go kayaking. Kayaking is a very popular sport in Rishikesh, and it is something that you definitely enjoy. I personally had a very good time. Now the next thing is paddling. Paddling is very simple. So probably you're given a tube, and then you get into the tube. There could be double tubes or single tubes. So you just paddle with your hands across the calm river. Then the third thing, flying fox. This is super exciting. So probably you will be harnessed to a peak, and from there you would be led down. It is something like zip lining, or it is synonymous to zip lining. So you'll be led down from the peak all the way from one peak to another, or one peak to the other valley. So it is super exciting. You actually feel like you are flying, and it is an amazing, amazing experience because first of all, you get to see the scenery, but that is not the thing probably you'd be focusing on, because this is adrenaline rush to the ultimate level.
So you will actually be flying and the wind dashing through your face. It is a beautiful experience. So if you guys go to Rishikesh, you should try Flying Fox. And of course, Flying Fox is available in a lot of other destinations. But going across the river and almost skimming through the river is absolutely exquisite. And it only belongs to Rishikesh. So please try Flying Fox in Rishikesh. Then the fourth and the most important thing, actually the most important thing is rafting, which I would be getting into a little bit later. Now the most important thing, that doesn't make sense. The other important thing is bungee jumping. That is truly amazing and a lot of people have that on their bucket list. Yes, of course, from a really high point, around 80 meters or more than that as far as I've read, you'd be harnessed and you'd be let down almost into the water. So you'll be let down and probably you would touch the waters and then they take you back up. So that's how it goes. So basically you're just free jumping, but it's an ultimate experience. And free jumping into the rivers of Rishikesh, you won't be going into the rivers, of course. You'll be free jumping and when you're almost there, the harness will stop, the rope will stop. So it is beautiful. So please, actually it's not even beautiful, it's just adrenaline rush all over. And before you bungee jump, you have to decide like, this is like do or die situation. And it was in my bucket list and it was the best experience of my entire life. So that's bungee jumping. So please do not miss bungee jumping in Rishikesh. The next and the most important thing about Rishikesh is the rafting. I'm sure most people have heard about rafting and you might have gone even in other destinations, but whitewater rafting is super famous in Rishikesh. Rishikesh is known for its whitewater rafting. It was personally the best experience of my life. First of all, the gears. You're just given a helmet and then you're given a big, it's a raft you can call it, which is probably inflated raft. So over there you're given gears and there are absolutely no belts. So all you're given are helmets and paddles. This is mainly like a team sport. So if you guys go as a group, like especially from college or a group of friends, just go. It is amazing. So basically you have the raft, which is inflated, and then you have the paddles and you have the helmet. That is it. So you don't have belts as you go through the rapids. So you just have to wait till the guard rescues you, even if you end up falling into the rapid, which is very scary because most people die while river rafting due to a heart attack because of the sudden gush that they feel throughout themselves because they just dropped into the huge waves of the rivers. So that is the most common cause of death if you're going into rafting, but I'm not scaring you guys. That happens very rarely. In fact, even my friend fell into the water, but nothing happened because you have this amazing lifeguard. So he would be going forward in a kayak. So he would be rushing through the huge waters and the huge waves of Rishikesh. And looking at him itself, you'd be amazed. That itself is part of the Rishikesh experience because I personally loved my lifeguard. He was amazing in the sense that he went through it seemed like whirlpools all around. The rapids looked like whirlpools. So basically he was swirling through all of them. He was tumulting half the time, but he came out of it all fine. I'm guessing he's used to this day in and day out, but he definitely seemed to have a good time, and looking at him, we all have a good time. So don't worry if you fall into the waters because that itself is also another experience. And then the lifeguard will definitely save you. He saved my friend. So yeah, so talking about river rafting. River rafting is different from whitewater river rafting. Whitewater river rafting is more fierce and of course gives you more adrenaline rush because of the huge waves. So the huge waves in the rivers, we call them as rapids. These rapids have various grades. Grades in the sense, they will determine how fierce the rapid is. So of course they won't allow everybody who goes whitewater river rafting to go into all the rapids. The rapids are graded based on the height of the waves, the fierceness of the waves, the drops as in, you have this sudden waterfall in the middle of the river, like that, those are the drops. So all that determine the grade of the rapid. Rapid is nothing but a portion of the river which is host to many little whirlpools or huge waves or fierce water gushing in and out and drops. So these rapids are pretty common through the rivers of Rishikesh and they're graded, as I said. So they're graded from 1, 2, 3, 4, 5, 6. And Rishikesh is home to rapids which range from 1 to 4. Before we go into the discussion about the rapids and the grades and all about the cliff jumping and further rafting and tumulting into the waters, let's give a short break and we'll be back on Travel Bonanza with their host, Ashika.
பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. So we are back after the break and we were talking about Rishikesh, the most exotic tourist destination in India. And before the break we were talking about various water sports. We started off with kayaking, paddling, flying fox, bungee jumping and of course rafting, which is the main segment of Rishikesh. So when we talk about rafting, we stopped with discussing about the rapids and the grades that they're divided into. So this is divided based on the international scale of river difficulty. And the grades, as I said before the break, range from 1, 2, 3, 4, 5, 6. But Rishikesh is home to 13 adventure-packed whitewater rapids. And these range from 1, 2, 3, 4. I'll first tell you about the grades of the rapids. The first grade is fairly simple. It's basically for the non-swimmers or the kids or the first-timers. So there's small waves, barely any rocks, so you can just raft and paddle through that rapid. So that is fairly simple. That is the grade 1 rapid and anybody can go for it, even the faint-hearted people. Then the grade 2 rapid. It has some rough water, maybe some rocks, might require some basic maneuvering. The art of river rafting is that it's a team-based work. So it's a teamwork. So everybody has to paddle together, and the better your team is, the safer you'd cross through the rapid and probably have a better time. So grade 2 rapid has some rough water, maybe some rocks, and might require some skills, some basic paddling skills. The rapids that we went through most of the time were grade 3 rapids. These are actually called whitewater rapids. They are actually small waves, maybe like a small drop. Your raft will probably drop down into the water, so that is absolutely amazing. I loved the thrill of that. But then it has no considerable danger, so may require probably a significant maneuvering or a little more than basic paddling skills. But since we were all youngsters, and this happened when I was in my school before I graduated, so this was in 12th grade. Since we were all excited and we were all young and we were, I think, maneuvering pretty well. So we had gone through most of the grade 3 rapids and it was an amazing experience. In a short while, I will tell you about the various rapids that are present in Rishikesh and which I have been to and which I would probably recommend you all to go to. So grade 3 rapids are pretty popular in Rishikesh and they give you the adrenaline rush that you've been looking for all your life. So that is there. Then you have the grade 4 rapid, which is again a whitewater rapid. And these are medium waves, maybe like rocks here and there, maybe like a considerable drop, not even a small drop, maybe a little more than that. And then you require probably sharp paddling skills that might be needed because this is recommended probably a starting step for all the professionals. So grade 4 rapid, you need a professional along with you and you need to make sure that you have proper paddling skills, not only as an individual, as a team. Then you have the grade 5 rapids. These are also whitewater rapids. They are large waves, large volumes. The rapids are huge. They would be almost as big as the room, which you're probably sitting in right now. So possibility of large rocks and hazards, and possibly of a large drop, which is like almost like a half of probably a big waterfall or something. And this definitely requires precise maneuvering and precise paddling skills. So this would not be recommended to non-professional people. Grade 5 rapids or probably grade 4 rapids and onwards are recommended only for professionals, and they are breathtakingly amazing. To come out of them alive itself feels like an achievement as you pass through the rapid. But trust me, it is worth it. And being in Rishikesh, there are only rapids till grade 4. So most of the other groups were allowed till grade 3, but since our group was maneuvering pretty well, I guess, and we were having a lot of fun, so the instructor took us to a grade 4 rapid. I will tell you about that in a short while. So I stopped with grade 5 rapid. Then there's of course the grade 6 rapid, which is the last one on the international scale of river difficulty. So the class 6 rapids are considered to be so dangerous that even professionals think twice before going upon it, and it could be fatal, God forbid.
So grade 6 rapids are mostly forbidden in most of the places. But don't worry, Rishikesh has rapids only till grade 4. So let's talk about the rapids of Rishikesh. First of all, there are various rapids, like it's called, each rapid has a name by the way. Sweet 16, 1, Crossfire, the Wall, the Roller Coaster, the Golf Course. That's a few just to name. So about Sweet 16. This is a grade 1 rapid. It is small and very easy. So as I said, grade 1 rapids are for kids and non-swimmers and first timers of course. They can easily raft down the Ganges. Grade 1 rapids are easy because they offer clear passage to rafters. Apart from a clear rafting passage, these river rapids are also devoid of any serious obstacles. So you don't have basically any big boulders or any drops in the rivers or the rapids. So it is pretty safe. And Sweet 16, as the name says, if you want to combine a genuine taste of adventure and lots of family fun, Sweet 16 is the rapid that you have to cross. So that's Sweet 16 for you guys. Then there's Crossfire. Sounds pretty deadly, doesn't it? This is a grade 3 rapid. So which means this is almost like medium waves, or rather small waves, but a small drop and probably boulders here and there, but no significant danger. So do not worry about that. And most of Rishikesh's rapids, as I stated, are grade 3 rapids. So Crossfire, this is a grade 3 rapid. It comes along with serious obstacles including multiple high and irregular waves and rocks of course. Though passages are clear, they are narrow, creating difficulty for the rafter. But of course, expertise is needed to enjoy this whitewater rafting. But you would definitely have a good time going through this. And we went through Crossfire and it was a lot of fun because there's one wave coming from the right side and another wave coming from the other side. So to go past that and go past both the waves, it is an amazing obstacle, and I almost died before that. And I did not know that I would get past it alive. And when we passed through Crossfire, I fell, but luckily I did not fall into the rapid. I fell into the raft. But I'm not trying to scare you guys or anything. As I told you guys, the lifeguard is pretty awesome. So he would save you no matter what. All you need to do is not panic and hold the rope which is along the raft. So that is pretty easy to do. And I had mentioned about my friend also who fell into the rapid. He fell into a grade 4 rapid, which I will get into a little bit later. So Crossfire is probably a rapid that you guys should try, and it would probably be the first rapid that you guys come across after the grade 1 and the grade 2 rapids. And it's absolutely amazing because you have two like medium-sized waves and boulders and drops here and there, and it is absolutely amazing. So Crossfire is something that you guys might have to witness. And then you have the Wall. This is another popular Ganga rapid, and it falls into grade 4. Actually, you know what? I'm going to save up the Wall for a little bit later. So I'm going to talk about Roller Coaster before that. This is another grade 3 rapid. They are longer with like probably high and irregular waves. So they're pretty huge waves. And it's a little more scarier than Crossfire, and which means it's a little more adrenaline rush, right? So that's going to be even more amazing if you're going with friends. And there are serious obstacles like dangerous rocks and boiling eddies. The passages are difficult to scout, but maneuvering along them requires a little bit of accuracy and power, but you will make it through. And the boatman must have expertise, while the raft and the rafting gear should be of superior quality, because you would be given helmets and you won't be given belts, but then you would be given paddles. But make sure your life jacket and your headgear is secured. And if you have an expert person right in the front of the raft and your team is maneuvering well, this is a rapid that you would definitely have so much fun. We went through the roller coaster and it was the best time of my life when I came out alive. So that was about roller coaster. Then you have the golf course. This is the grade 3 rapid, but it almost falls into grade 4 because that is how fierce it is. If you are an adrenaline junkie and well versed with the techniques of adrenaline pumping while river rafting, golf course is just waiting for you. It is definitely something that you should not miss. And even if your guide does not allow you, please just force him into it, because golf course is something that defines Rishikesh's whitewater rafting. So you have golf course, and before you start to run into this rapid, make sure you have adequate expertise and are equipped with all the rafting gear and of superior quality, of course.
And trust me, you're going to have a very, very, very good time. Golf course defines Rishikesh's rafting. Now for the rapid that you guys have all been waiting for, and which I've probably given a small introduction before, the wall. This is a grade 4 rapid, which means it is pretty fierce. And as the name says, it is a huge obstacle. So if you want to really feel that adrenaline rush and enjoy your expedition at the same time, this rapid is made just for you. And of course, not everybody will allow you. In our group, the group of people that we went, only our group was allowed to go to the wall, which is the grade 4 rapid. And before you start to sail along this river rapid, do consult your instructor, because this requires proper maneuvering, as I said, and a little bit of experience is necessary. We were first timers, but I don't know how our instructor allowed, but it was an amazing experience. I first hesitated to go into the rapid, but then since everybody was hooting and everybody was excited, and in that moment we all just went through and we were just happy to be back alive. And in this rapid, I don't think anybody fell into the water. So it just might be your lucky day. But trust me, when you get out of it, the feeling that you have, it is like crossing out everything on your bucket list. So the wall is a rapid that you guys should try going. It is amazing and is super incredible. And it is the ultimate level of adrenaline rush, which I've been going on and on and on. So that's about river rafting. So that's all about the rapids and the grades. We went river rafting. It was absolutely amazing because after all the rapids and after we were so glad to be alive, there were the calm waters after that. So in that, when we were rafting through it slowly, paddling, and we let the river take us along with it because it was slowly moving without any waves, then the instructor suddenly toppled our raft. That was an amazing experience because we did not expect that at all. So we were all under the raft and we were swimming along the slow, calm river. Of course, this is after the rapids. So yeah, they toppled the raft and we were swimming till an area where there was cliff jumping available. So the next thing I'm going to talk about is cliff jumping. That is also an amazing experience. So if you go to Rishikesh and you're rafting, of course, do not miss cliff jumping. So basically, this is like a hub where people, after rafting and after all that fierceness that they go through and all that life that they got back into them and all, so you have this destination where it's like a hub